Hello Pasaghala, welcome back to our Apthras JEE Tamil channel. நான் உங்க சஞ்சய் and இந்த வீடியோல நம்ம என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரியோட இல்ல உங்க என்டையர் கெமிஸ்ட்ரி ஜர்னியோட டர்னிங் பாயிண்டா இருக்க போற ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் சாப்டரை பத்தி தான் ரொம்பவே டீடைல்டா ஸ்கிராச்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கவர் பண்ண போறோம். ஆனா ஏன் இதை டர்னிங் பாயிண்ட்னு சொல்றீங்க? ஏன்னா இங்கே தாண்டா டிசைட் ஆக போகுது நீங்கள் கெமிஸ்ட்ரியை லவ் பண்ண போறீங்களா இல்லை ஹேட் பண்ண போறீங்களான்னு. ஆனால் எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா I'll keep it very simple. If you study this chapter thoroughly, டீட்டெயில்டாக புரிஞ்சு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் இருக்க என்டையர் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11th இருக்கட்டும் கிளாஸ் 12th இருக்கட்டும் எல்லாமே ஈஸியாக மாறிடும். பட் இதுவே இந்த சாப்டரை நீங்கள் சரியாக புரியாமல் ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் உங்களையே அறியாமல் கெமிஸ்ட்ரினாலே உங்களுக்கு ஒரு ஃபியர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா நாங்கள் இந்த சாப்டர் நல்லா டீட்டெயிலாக படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் வெரி சிம்பிள். வாட்ச் திஸ் லெக்சர், பட் ஜஸ்ட் மூவி மாதிரி பார்க்காம சைடில் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண parallelly you have to take your own notes. ஓகேவா? தென் அது முடிச்சதுக்கப்புறம் you have to go to our Telegram channel. The link is in the description as well as in the first comment. டேரெக்டாக உள்ளே போனீங்கன்னா இப்போ நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, இந்த நோட்ஸு PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு அங்கே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 50+ குவாலிட்டி கொஷின்ஸ் கம்பைல் பண்ண ஒரு ஃப்ரீ ப்ராக்டிஸ் ஷீட்டுமே உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் திஸ் சாப்டர். ஸோ ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் வாட்ச் த லெக்சர், ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ் அண்ட் சால்வ் தட் ப்ராக்டிஸ் ஷீட். இது 3 மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இந்த சாப்டர்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? Shall we proceed with the session? Okay da, nice. Let us quickly start today's session. So as far as the content is concerned, we will be discussing about structure of atom thoroughly. In fact, இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரு ப்ராப்பர் மூவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஹோல் லெக்சரை. ஒரு 10-15+ சோர்சஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி ப்ராப்பர் டைம் லைன்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. We will start the session straight away. And if you are new to our channel, then please check out our old video called as Some Basic Concepts of Chemistry. இதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது இல்லைனாலும் யூ கேன் ப்ரொசீட் திஸ் செஷன், ஏன்னா ரொம்ப பேசிக்ல தான் நடத்தியிருக்கேன். பட் அதை முடிச்சுட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? ஓகேடா. நவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா என்ன, அதாவது ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. சரியா? நமக்கு தெரியும் ஆட்டம்னா என்ன, ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்மக்கிட்ட ஒரு பேசிக் ஐடியா இருக்கும் இல்லையா? பட் உங்கள்கிட்ட இருக்க ஐடியா தப்பு. நான் என்னென்ன சொல்கிறீங்க? எஸ், இன்னைக்கு அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் தப்பு, எதனால் தப்பாக இருக்குது, சரி அப்போ கரெக்டான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். பட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் நோ. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டம்ஸ் ஆர் நத்திங் பட் ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். அதாவது உங்கள் வீடெல்லாம் எப்படி கட்டுவாங்க? ஆனால் செங்கல் வச்சு கட்டுவாங்க இல்லையா? ஸோ செங்கல்லாம் அடுக்கி பண்ணோம்னா வீடு வந்துடும். அந்த மாதிரி உங்கள் கண்ணில் தெரிய எல்லாமே, உங்களை சுற்றி இருக்க எல்லாமே ரொம்பவே சின்ன பிரிக்ஸால் மேடாக இருக்குது. அந்த சின்ன சின்ன பிரிக்ஸ் தான் நம்மளோட ஆட்டம் பசங்களா. ஓகேவா? நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், உங்கள் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், என்னோட பிசியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த குட்டி 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 ஆட்டம்ஸ்னால தான் பில்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சொல்லுவோம் ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் blocks of matter. சரியா? I hope this is clear. And there are many types of atoms. Some examples are hydrogen atom, helium atom, nitrogen atom, oxygen atom, etc. சரியா? different atom வந்துட்டு நம்மளோட நேச்சர்ல இருக்கு. Okay, சூப்பர்டா. Now the next thing is you have a basic idea of structure of atom. உங்கள் எல்லாருக்குமே 9th 8th படிச்சுட்டே வருவீங்க ஆட்டம்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே? ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆட்டம்குள்ள 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. என்னென்ன? ஆனால் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். சரியா? ஸோ புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ் ஆர் நியூட்ரல் இன் நேச்சர். அதுக்கு எந்த ஒரு நெட் சார்ஜும் இருக்காது. ஓகே சரிண்ணா? இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆனால் எங்களுக்கு தெரியும் புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஒன்றா சேர்ந்து ஆட்டமோட சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கும்னா we call that center as the nucleus of your atom இல்லையா?
ஆமாண்ணா. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், நான் லாஸ்ட் லெக்சர் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் சொல்லியிருக்கேன். நியூக்ளியஸ்குள்ளே இருக்க எல்லா பார்ட்டிகளையும் நம்ம ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சு கூப்பிடுவோம். வாட் இஸ் தட் ஸ்பெஷல் நேம்? அண்ணா நியூக்ளியான்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் தான் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கு. அண்ட் இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கு ஸ்பெஷல் நேம் என்ன? நியூக்ளியான்ஸ். ஸோ ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் கம்பைண்டாக நம்ம என்ன சொல்லலாம்? சேர்த்து நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரிண்ணா. இது ரெண்டும் சென்டரில் இருக்குது, புரிஞ்சுது. இப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும்? நம்ம எர்த்து எப்படி சன்னை ரொட்டேட் அடிக்குதோ அந்த மாதிரி நியூக்ளியஸை சுற்றி இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணும் பசங்களா. சரியா? திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்ட், பட் இப்போதைக்கு ஆஸ் அ கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட்டாக உங்கள் மைண்டில் இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும். ஓகே, இதை நல்லா பிக்சரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன இஷ்யூ இருக்குது, ஏன் இதில் இஷ்யூ இருக்குது, சரி கரெக்டான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு கண்டிப்பாக நிறைய டைம் ஆகும். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் எப்படி எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாங்க, எப்படி புரோட்டானை கண்டுபிடிச்சாங்க, எப்படி நியூட்ரானை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம். ஓகேவா? சூப்பர்டா. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சில பேசிக்ஸையும் ப்ரஷ் அப் பண்ணிவிடுவோம். How do we represent an atom? Okay, so X னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கு. அந்த எலமெண்டோட மாஸ் நம்பர் வந்துட்டு A அண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து Z அப்படின்னா இங்கே எழுதியிருக்க மாதிரி தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறத இப்படி பெருசாக எழுதிட்டு மாஸ் நம்பரை மேலேயும் அட்டாமிக் நம்பரை கீழேயும் எழுதுவோம். ஆனால் மாஸ் நம்பர்னா என்ன, அட்டாமிக் நம்பர்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா அந்த ஆட்டமில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம். மாஸ் நம்பர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அதாவது நியூக்ளியஸ்குள்ள எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதை கம்பைண்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் கூட சொல்லலாம். ஏன்? ஏன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்க பார்ட்டிகல் எல்லாம் கம்பைன்ட்லி we call them நியூக்ளியான்ஸ். சரியா? ஸோ அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் நம்பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். And இதை combinedly we can also call them as number of nucleons. சரியா? I hope this is clear. சரி, ஓகே ஓகேண்ணா. இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு நம்மளால் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அண்ட் மாஸ் நம்பரை வச்சு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோன்னு தெரியும் அட்டாமிக் நம்பர்லேருந்து. அதை தூக்கி அங்கே போட்டோம்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நியூட்ரல் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் மைண்டில் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? நியூட்ரல் அப்படின்னா சார்ஜ் ஜீரோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் தட் இஸ் ராங். சரியா? நியூட்ரல் அப்படின்னா ஜீரோ சார்ஜ் கிடையாது. நியூட்ரல்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். அப்பதான் பாசிட்டிவும் நெகட்டிவும் கேன்சல்ஸ் அவுட் ஈச் அதர் அண்ட் த நெட் சார்ஜ் பிகம் ஜீரோ. சரியா? there is a difference. சார்ஜ் ஜீரோ ஆகிறதுக்கும் நெட் சார்ஜ் ஜீரோ ஆகிறதுக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. சார்ஜ் ஜீரோனா சார்ஜே இல்லை, சுத்தமாக அந்த பாடியில் சார்ஜே இல்லை. ஓகேவா? நெட் சார்ஜ் ஜீரோனா எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு. ஸோ டோட்டலாக வெளியே இருந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகி நெட் சார்ஜ் ஜீரோவாக தெரியுது. அதுக்குன்னு அந்த பாடியில் சார்ஜே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. 5 கூலும் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் 5 கூலும் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஓகேவா? அந்த பாடியில் ரெண்டு சார்ஜுமே இருக்கு. பட் வெளியே இருந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆகி நெட் சார்ஜ் ஜீரோவாக தெரியும். அப்போ தான் ஒரு பாடியை நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே டீட்டெயில்டாக கிளாஸ் 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் ஃபிசிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில். ஓகேவா? இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நியூட்ரல்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜும் இருக்கணும். ஓகேவா? சூப்பர். நவ் இஃப் யூ எவர் கம் அக்ராஸ் அ நியூட்ரல் ஆட்டம், அதாவது நியூட்ரல் ஆட்டம்னா ஒரு ஆட்டம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்கு, ஹீலியம் இருக்கு, லித்தியம் இருக்கு, பெரிலியம் இருக்கு. இதுக்கு மேலாம் எந்த ஒரு சார்ஜுமே இல்லாம இப்படி இருக்கு. சரியா? நியூட்ரலா இருக்கு. ஹைட்ரஜன் இப்படி இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல எப்படி பார்த்துருப்பீங்க, H+, He2+, Li3+, B4+, இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதெல்லாம் நியூட்ரலாக இருக்கு. அதாவது எந்த ஒரு சார்ஜும் இல்லாமல் இப்படி மட்டும் இருக்கு. சரியா? இதை தான் நியூட்ரல் ஆட்டம்னு சொல்லுவோம். நவ் ஃபார் அ நியூட்ரல் ஆட்டம் கண்டிஷன் என்ன? எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். அப்பதானே ஒரு ஆட்டம் நியூட்ரலா இருக்க முடியும். நவ் வாட் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் இன் an atom? ஆனா protons. வாட் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ் இன் an atom? ஆனா எலக்ட்ரான். அவ்வளவுதான்டா. ஒரு நியூட்ரல் ஆட்டம்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலா இருக்கணும். சரியா? I hope this is clear. So ஈஸியா நம்மளால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். எப்படின்னா we know atomic number equals to number of protons. For a neutral atom number of proton equals to number of electrons. முடிஞ்சதா? சூப்பர். பட் இதுவே
இந்த மாதிரி நியூட்ரலாக இல்லாமல் இந்த ஆட்டம் மேலே சம் சார்ஜ் இருக்குது, H ப்ளஸ்ன்னு இருக்கு, ஓகே, ஆர் He2+ இருக்கு, ஓகேவா? ஓ ஓகேண்ணா. ஆர் சிம்பிளி யூ ஹாவ் சம்திங் ஆஸ் Fe2+. ஸோ இப்படிலாம் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களால் என்ன சொல்ல முடியாது? ஆனால் ஃபர்ஸ்ட்டு இது நியூட்ரல் ஆட்டமே கிடையாது. தீஸ் ஆர் சார்ஜ்டு ஸ்பீஷீஸ். இந்த ஆட்டம் மேலே சம் சார்ஜ் இருக்குண்ணா, ஓகேவா? ஸோ சார்ஜ் இருக்குனாலே என்ன அர்த்தம்? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இல்லை, ஏதோ ஒரு சார்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்மளால் என்ன சொல்ல முடியாது? டைரெக்டாக நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்ல முடியாது. தே ஆர் அன்ஈக்குவல். அன்ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் சார்ஜே வருது. ஈக்குவலாக இருந்தால் நெட் சார்ஜ் 0 ஆகிடும். ஈக்குவலாக இல்லாததுனால தான் ஒரு சார்ஜ் அரைஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல யூ கேன் நாட் கோ பை திஸ். இங்கே எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையுமே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸுக்கு ஈக்குவலாக இருக்காது. Only for a neutral atom, number of protons equals to number of electrons, whereas for a charged species, your number of proton is not equals to number of electrons. Okay va? So, but still, இங்கேயுமே atomic numberங்கிறது number of protonsக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் தான் ஈக்குவலாக இருக்காது, ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இந்த டவுட் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அட்டாமிக் நம்பர்னா ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், அதான் டெஃபினிஷன். பட் நியூட்ரல் ஆட்டமில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கும். சார்ஜ் ஸ்பீஷீஸில் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவல் கவுண்ட்டில் இருக்காது, ஓகேவா? சூப்பர்டா. நவ் லெட்ஸ் குவிக்லி மூவ் ஆன் டு யுவர் நெக்ஸ்ட் பாயிண்ட், நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஓகே? ஸோ நமக்கு தெரியும் மாஸ் நம்பர் ஏ அப்படிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இல்லையா? ஆமாண்ணா. Now, I hope you guys know number of protons தான் என்னது? ஆனால் atomic number Z, அவ்வளோதான். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வாங்க, இந்த மாஸ் நம்பரை ரைட் சைடு எடுத்துகிட்டு போங்க, ஓகே? ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ஓகேவா? இது இப்படியே இருக்கட்டும், இந்த ப்ரோட்டான்ஸை அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படியே இருக்குது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் யூ டேக் டு தட் சைட். ஸோ என்ன ஆகுது? ஆனால் ரொம்பவே சிம்பிளாக நமக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுதுண்ணா, ஓகேவா? ரொம்ப சிம்பிள். வி நோ மாஸ் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ். ஸோ நியூட்ரான்ஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்னா என்ன? அட்டாமிக் நம்பர்னா, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடச்சிடும்டா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சது இல்லை? சூப்பர்டா. இப்போ ஒரு 20 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் யூ ஹாவ் டு ரிமெம்பர். தெர் இஸ் நோ அதர் வே. யூ ஹாவ் டு ரிமெம்பர் தெம். யூ ஹாவ் டு நோ தேர் நேம், you have to know their symbol and you have to know their atomic number, சரியா? atomic mass important கிடையாது. You should remember their atomic number and the element name and their symbol, ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 20 எலமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 20 எலமெண்ட்ஸ் தான், சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னா ஹைட்ரஜன், ஓகே? 2னா ஹீலியம், அடுத்து லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், சரியா? ஃபர்ஸ்ட் 10. அதுக்கு அடுத்த 10 பாருங்க, சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம், ஓகேவா? I hope this is clear. You have to remember their name, their symbol as well as their atomic number டா பசங்களா. You need not worry about their atomic masses. மாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கொஷின்லேயே. So you need not worry about it. Okay, if you have time and you can then remember this, சரியா? உங்களால் முடியும் அப்படின்னா then remember this. இல்லைன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா then worry பண்ண தேவையில்லை, சரியா? ஒரு 2-3 மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் ரேர் ஒகேஷனில் தான். You remember the atomic mass of hydrogen, just 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 0.00 அதெல்லாம் வேணாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரஜனோடது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன கேட்பாங்க? கார்பனோடது ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட்ரஜனோடது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிஜனோடது ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும், சரியா? அதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாங்கனாலும் கொஷினில் கொடுத்துருப்பாங்க அட்டாமிக் மாஸ் எல்லாம், சரியா? பட் அட்டாமிக் நம்பர் யூ ஹாவ் டு ரிமெம்பர், ஓகே? சூப்பர்டா. இப்போது நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் டேக் சோடியம் ஆட்டம் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 11, மாஸ் நம்பர் என்ன? 23. கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? சூப்பர். எப்படி சொல்கிறேன்? ஏன்னா மாஸ் நம்பர் எப்பயும் மேலே எழுதுவோம், அட்டாமிக் நம்பர் எப்படி கீழே எழுதுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சரிண்ணா. இப்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் என்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு த அட்டாமிக் நம்பர் Z அண்ட் அட்டாமிக் நம்பர் எவ்வளோ? 11,
சரியா? ஸோ சோடியமில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கு? 11 ப்ரோட்டான்ஸ் இருக்கு. சரிண்ணா, எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? ரொம்ப சிம்பிள். நியூட்ரான்ஸ் வேணா என்ன பண்ணணும்? மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஏ மைனஸ் ஜி. ஸோ 23 மைனஸ் 11 நமக்கு என்ன வரும்? 12 வரும் இல்லையா? ஸோ சோடியம்கிட்ட எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கான்? 12 நியூட்ரான்ஸ் இருக்கான். ஓகே, சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? அண்ணா இந்த இடத்துல பாருங்க, சோடியம் மேல எந்த ஒரு சார்ஜும் இல்லை. சோடியம் மேல எந்த ஒரு சார்ஜும் இல்லை, நியூட்ரலாக இருக்கு. ஸோ ஒரு நியூட்ரல் ஆட்டமை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 11 பசங்களா. சரியா? புரிஞ்சுதா? சூப்பர். நெக்ஸ்ட் ஆர்கனுக்கு வாங்க. ஆர்கனுக்கு மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேலே இருக்க நம்பர் என்ன? ஆனால் அதுதானா மாஸ் நம்பர். ஓகே, மாஸ் நம்பர்னா என்ன? ஆனால் மாஸ் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகேவா? அதை விட்டுருங்க. கீழே வாங்க. இந்த 18ங்கிறது என்ன? ஆனால் இந்த 18ங்கிறது தானே அட்டாமிக் நம்பரு. அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ இங்கே டேரெக்டாக எழுதிருங்க. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் சிம்பிளி 18. Next, what about number of neutrons? It's very simple. Number of neutrons will be given by your mass number subtracted by your atomic number. So 40 minus 18 will be equals to 22 da. Okay, so argonல எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கா? 22 நியூட்ரான்ஸ் இருக்கா. Then finally, what about your number of electrons? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஆர்கன் மேலே ஏதாவது சார்ஜ் இருக்கா? இல்லைனா ஆர்கன் மேலே எதுவும் சார்ஜ் இல்லை, அது ஒரு நியூட்ரல் ஆட்டமாக இருக்கு. அவ்வளோதான். நியூட்ரல் ஆட்டமாக இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் 18 தான் பசங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ மறக்காம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சூப்பர்டா. நவ் லெட்ஸ் குவிக்லி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட் which is a molecule. ஓகே, ஸோ ஆட்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். மாலிக்யூல்னா ரொம்ப சிம்பிள். 2 or more atoms combine to give a molecule. சரியா? ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி வரதை தான் மாலிக்யூல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து H2ஆ இருக்கும், ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்து O2ஆ இருக்கும், ரெண்டு நைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து N2ஆ இருக்கும், 8 சல்ஃபர் ஆட்டம் சேர்ந்து நம்மளோட S8 மாலிகுலாக இருக்கும், அண்ட் 4 ஃபாஸ்பரஸ் ஆட்டம் சேர்ந்து P4ஆ இருக்கும். ஆனால் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கெமிக்கல் பாண்டிங் சாப்டரில் சொல்லித்தரேன். ஓகேவா? மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வரும், வேலன்சி, இதெல்லாம் பொறுமையாக கெமிக்கல் பாண்டிங்கில் பேசுவோம். இப்போதைக்கு நான் சொல்கிற பாயிண்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சரில் ஹைட்ரஜன் வந்து வெறும் ஹச்சாக இருக்காது, இப்படி தான் இருக்கும். ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து H2ஆக தான் இருக்கும். நேச்சரில் வெறும் ஆக்சிஜன் ஆட்டம், ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் எங்கேயுமே தனியாக இருக்காது. ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்து இப்படி ஒரு O2 மாலிக்யூலாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் நைட்ரஜனும். இந்த வேர்ல்டில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒரே ஒரு நைட்ரஜன் ஆட்டம் மட்டும் கண்டே பிடிக்க முடியாது. ரெண்டு நைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து தான் இருப்பாங்களாம். சரியா? ஒரு மாலிக்யூலாக தான் இருப்பாங்க. சிமிலர்லி சல்ஃபரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சல்ஃபர் ஆட்டமாக எங்கேயுமே இருக்காது. 8 சல்ஃபர் ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுலா அரேஞ்ச் ஆயிருக்கும். so does your phosphorus. ஓகேவா? இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் இவங்களால தனியாக இருக்க முடியல, ஏன் இப்படி மாலிகுலா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கெமிக்கல் பாண்டிங்கில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாலிகுல்னா என்ன? காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா? முடிஞ்சிச்சு. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அண்ட் சேம் ஆட்டம் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கூட கம்பைன் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், H2O இருக்கு, CaCO3 இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, ஹைட்ரஜன் ஆட்டமும் ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்து இருக்கு. ஓகே, அடுத்து இங்க பாருங்க, கால்சியம் ஆட்டம், கார்பன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம் எல்லாம் சேர்ந்து இருக்கு. இதையுமே நம்ம ஒரு மாலிக்யூல் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? I hope this is clear. ஓகேடா, சூப்பர். Now, how do we calculate number of electrons, protons and neutrons in a molecule? அதையும் பார்த்துருவோம். ஆட்டம்ல எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு மாலிக்யூல் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள்டா. See, you guys know how many number of protons and electrons are present in nitrogen atom, இல்லையா? ஆமாண்ணா. எப்படி? Because you know that the atomic number of nitrogen is 7, the mass number of nitrogen is 14, இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஒரு நைட்ரஜன் ஆட்டம் கிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டான்ஸை பற்றி பேசிடுவோம். ஏன்னா அட்டாமிக் நம்பர்லேருந்து ப்ரோட்டான்ஸ் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், இல்லையா? ஆமாம். எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கு? ஆனால் there are 7 ப்ரோட்டான்ஸ். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 7. ஸோ எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கும்? 7 ப்ரோட்டான்ஸ். சரிண்ணா. நெக்ஸ்ட் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இந்த நைட்ரஜன் ஆட்டம் நியூட்ரலாக தானே இருக்கு. ஆமாண்ணா. ஸோ நியூட்ரலாக இருந்தால் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்கணும். ஸோ 7 எலக்ட்ரான்ஸ். சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் வெரி சிம்பிள். மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 14 - 7 டோட்டலாக 7 நியூட்ரான்ஸ் இருக்கு.
அவ்வளோதான். ஸோ ஒரு நைட்ரஜன் ஆட்டமில் 7 புரோட்டான் 7 எலக்ட்ரான் 7 நியூட்ரான் இருக்கு. அப்போ 2 நைட்ரஜன் ஆட்டமில் ஆனால் 2 into 7 புரோட்டான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 14 புரோட்டான்ஸ். எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கும்? ஒரு நைட்ரஜன் ஆட்டமில் 7 நியூட்ரான்ஸ் இருக்கு. அப்போ N2 2 நைட்ரஜன் ஆட்டமில் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கும்? 2 into 7 14 நியூட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. அடுத்து எலக்ட்ரான்ஸ், ஒரு நைட்ரஜன் ஆட்டமில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ 2 நைட்ரஜன் ஆட்டமில் 2 into 7 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நெக்ஸ்ட் இங்கே வாட்டர் மாலிக்யூலுக்கு வருவோம். H2O என்ன வாட்டர் மாலிக்யூல் இல்லையா? அவங்க எல்லாருக்கும் தெரியும். சரி. ஸோ என்னென்ன இருக்கு? ஆனால் இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கு, அது போக ஆக்சிஜனும் இருக்குண்ணா. ஓகேவா? சரிடா. நவ் I hope you guys know that the atomic number of hydrogen is 1 and its mass number is also equals to 1. சரியா? Next, oxygen ஓட atomic number is 8 and its mass number is 16. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகேடா. Now, answer my question. எத்தனை protons இருக்கு? ஆனால் atomic number 1னா, so only 1 proton. சரி. எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? ஆனால் நியூட்ரான்ஸ்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். இங்கே மாஸ் நம்பரும் ஒன்று தான், அட்டாமிக் நம்பரும் ஒன்று தான். 1 minus 1 0 நியூட்ரான்ஸ். சரியா? ஓகே. ஹைட்ரஜன் ஆக்சுவலி இன்னும் ஒரு சில டைப் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. அதில் ஒரு நியூட்ரான் 2 நியூட்ரான்லாம் இருக்கும். அதை டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம், ஐசோடோப்ஸில் பார்ப்போம். இப்போதைக்கு த மோஸ்ட் காமன் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் திஸ் H1ன்னு சொல்லுவாங்க. சரியா? நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டான் இருக்கும் அண்ட் நியூட்ரானே இருக்காது, 0 நியூட்ரான்ஸ் தான் இருக்கும். சரியா? ஓகேண்ணா. எலக்ட்ரான்ஸ்னா நீங்களே சொல்லுங்க, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் நியூட்ரலாக இருக்கா சார்ஜ்டு ஸ்பீஷீஸாக இருக்கா? ஆனால் நியூட்ரலாக இருக்குண்ணா, பார்த்தாலே தெரியுது, எந்த சார்ஜும் இல்லை. அப்படின்னா எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸும் இருக்கணும். ஸோ 1 electron will be there. I hope this is clear. புரிஞ்சதில்ல? எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா பசங்களா. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் ஆட்டமை பற்றி பேசுவோம். டோட்டலாக இதில் எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? ஆனால் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ 8 புரோட்டான்ஸ் இருக்கு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் எத்தனை நியூட்ரான்ஸு? ஆனால் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் 16 minus 8 is 8 நியூட்ரான்ஸ் இருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இந்த ஆக்சிஜன் ஆட்டம் நியூட்ரலாக இருக்கு. நியூட்ரல் ஆட்டம்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். மொத்தமாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரியா? ஓகே. நவ் டோட்டலாக இந்த H2O மாலிகுல்ல எத்தனை புரோட்டான் இருக்கு? ரொம்ப சிம்பிள். 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. சிம்பிளி இதில் எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கோ அந்த புரோட்டான் தான் டோட்டலாக இருக்க போகுது. ஓகேவா? நான் புரியல, ரொம்ப சிம்பிள். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல எத்தனை புரோட்டான்? ஒரு புரோட்டான். இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ 2 into 1 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்ல எத்தனை புரோட்டான்? 8 புரோட்டான் இருக்கு. மொத்தமாக H2Oல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு? ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான். ஸோ 1 into 8 எவ்வளோ வருது? ஆனால் 10 வருதுண்ணா. 10 புரோட்டான்ஸ் இருக்கு. ஓகேவா? சூப்பர்டா. நெக்ஸ்ட் நியூட்ரான்ஸ்க்கு வாங்க. ஓகே. நவ் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? ஆனால் 2 ஹைட்ரஜன் இருக்கு. நமக்கு தெரியும் ஹைட்ரஜனில் நியூட்ரானே கிடையாது. ஸோ 2 into 0 நியூட்ரான்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜனில் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? 8 நியூட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. 1 into 8 is totally 8 நியூட்ரான்ஸ் தான் இருக்கு இந்த மாலிக்யூல்ல. அண்ட் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? அண்ணா இந்த H2O டோட்டலாகவே சார்ஜ் இல்லைனா நியூட்ரலாக இருக்கு. அப்போ டோட்டலாக இந்த மாலிக்யூல்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ 10 எலக்ட்ரான்ஸ். சின்ஸ் த மாலிக்யூல் இஸ் நியூட்ரல், எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்லை? எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். நவ் இஃப் இட் இஸ் கிளியர் தென் வி கேன் ப்ரொசீட் டு யுவர் நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, விச் ஆர் அயான்ஸ். என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆட்டம்ஸ் பார்த்தோம், அடுத்து மாலிக்யூல்ஸ் பார்த்தோம், இப்போ அயான்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அயான்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சம் சீரீஸ் ஆஃப் அயான்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு அயான்ஸ்னா என்னென்னு பார்த்துருவோம். Ions are charged species which are formed by gain or loss of electrons. Okay, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அயான்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? பை கெயின் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் தான் கெயின் ஆர் லாஸ் ஆகும், புரோட்டான்ஸோ நியூட்ரான்ஸோ கெயின் ஆர் லாஸ் ஆகாது. ஓகே, இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் there are 2 types of ions.
ஒன் இஸ் கேட்டயான், another ஒன் இஸ் ஆனயான். கேட்டயானுங்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ், ஆனயான் அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ். ஓகே, இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட் அயான், கேட் இருக்குல்ல, கேட் இருந்தால் பாசிட்டிவ். ஓகேவா? ஏன்னா எனக்கு கேட் பிடிக்கும், நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். கேட்னா பாசிட்டிவ், நான் 10th சொல்கிறேன். சரியா? ஓகே. அண்ட் ஸோ ஆப்போசிட். சரியா? கேட்னா எனக்கு ஆப்போசிட், என்ன ஆனயான், ஆனயான் நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இங்கே கீழே ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்கல்ல, cations are formed by loss of electrons, anions are formed by gain of electrons ன்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Let's take your nitrogen atom. ஓகே, சரியா? ஓகே, ஓகேடா. இப்போ நான் கேட்குற எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. அதோட மாஸ் நம்பர் என்ன? ஆனால் மாஸ் நம்பர் வந்து 14. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நைட்ரஜன் கிட்ட 7 ப்ரோட்டான்ஸ் இருக்கு. ஓகே, 14 minus 7 நியூட்ரான்ஸ் இருக்கு. அண்ட் இது ஒரு நியூட்ரல் ஆட்டம். நியூட்ரல் ஆட்டம்னா எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஸோ இங்கே 7 ப்ரோட்டான்ஸ் இருக்கா, அப்போ 7 எலக்ட்ரான்ஸும் இருக்கு. ஓகே, நியூட்ரான்ஸ் விட்டுருவோம், நமக்கு தேவை ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் தான். 7 ப்ரோட்டான்ஸ் இருக்கு. since it's a neutral atom, 7 electrons இருக்கு. Okay, now let's assume this nitrogen loses 1 electron. ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிருச்சு. ஓகேவா? ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு லூஸ் பண்ணிருச்சு. தென் இப்போ இந்த நைட்ரஜன் கிட்ட எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கும்? ஆனா புரோட்டான் கவுண்ட் மாறவே இல்லை, அதே 7 தான் இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. இப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஆனால் முன்னாடி 7 எலக்ட்ரான் இருந்துச்சு, இப்போ ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சு. ஸோ நவ் இட் வில் ஹேவ் ஒன்லி 6 எலக்ட்ரான்ஸ். ஓகே, நவ் கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த இடத்துல 7 பாசிட்டிவ் சார்ஜ் 7 நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி நெட் சார்ஜ் 0வாக வந்துச்சு. பட் இந்த இடத்துல பாருங்க, 7 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 6 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ கேன்சல் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா இல்லையா? ஆமாண்ணா, 7 minus 6 is +1. அவ்வளோதான்டா. இப்போ நீங்கள் நைட்ரஜன் மேலே என்ன போடணும்? +1 போடணும். முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னா +1 சார்ஜ் வருது. இதே மாதிரி வாட் இஃப் 2 electrons are lost? 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. இனிஷியலி 7 ப்ரோட்டான் 7 எலக்ட்ரான் இருக்கு. 2 எலக்ட்ரானை நைட்ரஜன் வந்துட்டு லாஸ் பண்ணிருச்சு. தென் இந்த நைட்ரஜன் மேலே எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்? ஆனால் ரொம்ப சிம்பிள். இனிஷியலி 7 ப்ரோட்டான் இருந்துச்சு, இப்போயும் எத்தனை ப்ரோட்டான் இருக்கு? அதே 7 ப்ரோட்டான் தான் இருக்கு. ப்ரோட்டானில் சேஞ்சே இல்லை. சரியா? ஓகே, எலக்ட்ரான்ஸ் இனிஷியலி 7 இருந்துச்சு, இப்போ ஜஸ்ட் 5 எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கு. ஸோ 7 பாசிட்டிவ் சார்ஜ், ஓகே, அண்ட் 5 நெகட்டிவ் சார்ஜ். 7 minus 5 எவ்வளோ வருது? அண்ணா +2 வருதுண்ணா. அப்போது நைட்ரஜன் மேலே நீங்கள் என்ன போடணும்? +2 போட்டுடணும். ஓகேவா? கிளியரா? அவ்வளோதான்டா. இதுதான் நம்ம கேட்டயான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கேட்டயான்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ ஏன் இந்த இடத்துல இந்த சார்ஜ் வந்துச்சுன்னு புரியுதா? இந்த இடத்துல பாருங்க, +7 - 7 = 0. 7 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு, 7 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரியா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல 7 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அண்ட் 6 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ டோட்டலாக +1 சார்ஜ் இருக்கு, நெட் சார்ஜ். அதனால n மேலே +1 போட்டுடுறோம். அதே மாதிரி தான் இங்கே 7 பாசிட்டிவ் அண்ட் 7 நெகட்டிவ் கேன்சல் அவுட்ஸ் டு கிவ் 0. பட் இந்த இடத்துல பாருங்க, 7 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 5 நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு. ஸோ நெட் சார்ஜாக +2 வருது பசங்களா. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். என்னது? கேட்டயான்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் அது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஆனால் பை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? லெட் மீ ரைட் இட் ஓவர் ஹியர். கேட்டயான்ஸ் அப்படின்னாலே கேட்டுன்னு வந்தாலே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் how these cations are being formed? Anna, these cations are being formed by loss of electrons. Okay va? Formed by loss of electrons. சரி, ஓகேண்ணா. அப்போ ஆனயான்ஸுக்கு இந்த நைட்ரஜன் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. லெட்ஸ் டேக் அவர் ஃபேவரட் நைட்ரஜன். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் இப்போ தான் சொன்னீங்க நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 7. அதோட மாஸ் நம்பர் என்ன? ஆனால் 14 அண்ணா. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? இதில் எத்தனை நைட்ரஜன், அதாவது இதில் இந்த நைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் எத்தனை வாட்டி பார்க்குறதுனா பார்த்தாலே தெரியுது. 7 ப்ரோட்டான் இருக்கு, 7 எலக்ட்ரான் இருக்கு, 7 நியூட்ரான்ஸுமே இருக்கு. நியூட்ரான்ஸ் தேவையில்லை, ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் மட்டும் போதும். இப்போது
2 எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி 1 எலக்ட்ரான் ஆட் ஆகுது ஃபர்ஸ்ட். 1 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருச்சு. அப்போ இந்த நைட்ரஜன்ட்ட டோட்டலா எத்தனை புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இருக்கும்? ஆனா புரோட்டான் சேமா தான் இருக்கும். அது ஆட் ஆகல, சப்ட்ராக்ட் ஆகல. 7 புரோட்டான் அப்படியே தான் இருக்கு. இனிஷியலி 7 எலக்ட்ரான் இருந்துச்சு. இப்போ ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து 8 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சுனா ஸோ வாட் அபவுட் த நெட் சார்ஜ்? இங்கே பாருங்க 7 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 7 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ நெட் சார்ஜ் 0. த ஆட்டம் இஸ் நியூட்ரல். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 8 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ நெட் சார்ஜா என்ன வருது? -1 வருது. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம -1 அப்படின்னு போட்டுருவோம். ஓகே, ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆச்சு அப்படின்னா -1 சார்ஜ். ஓகே, சரிண்ணா. இப்போ இதுவே 2 எலக்ட்ரான் ஆட் ஆச்சுன்னா ரொம்ப சிம்பிள். See, let's assume 2 electrons are being added to your nitrogen. Then என்ன ஆகும்? ஆனா initially 7 protons and 7 electrons இருக்கு. பட் இப்போ ஃபைனலி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 7 protons and 9 electrons இருக்கும்னா. ஓகேவா? அப்ப நெட் சார்ஜ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆனா +7 9 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ -9 ஈக்குவல்ஸ் டு -2டா. அப்போ நைட்ரஜன் மேலே என்ன சார்ஜ் வரும்? -2 சார்ஜ் வரும். ஏன்? பிகாஸ் எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான் பசங்களா. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன கீ டேக்அவே உங்களுக்கு? நான் ரொம்ப சிம்பிள். தட் ஆனயான்ஸ் கேட்டயான்ஸோட ஆப்போசிட்னாலே இது நெகட்டிவ். ஓகேவா? ஆனயான்ஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். Okay, and how are they formed? They are formed by gain of electrons. Okay va? I hope this is clear. புரிஞ்சதில்ல? சூப்பர்டா பசங்களா. இப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் ஆனயான்ஸ் கேட்டயான்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரூ அவுட் யுவர் என்டையர் கெமிஸ்ட்ரி. சரியா? ஃபுல் கெமிஸ்ட்ரிலையுமே இந்த கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் தான் யூஸ் ஆக போகுது. எல்லாத்தையும் உங்களுக்காக நான் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நவ் இட்ஸ் யோர் டியூட்டி டு ஸ்டடி ஆல் திஸ். ஓகேவா? ஆனால் இதை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஹைட்ரஜன் அயான் அப்படின்னா என்ன? H+. சரியா? சோடியம் அயான்னா Na+. மெக்னீஷியம் அயான்னா Mg2+. அலுமினியம் அயான்னா Al3+. ஆனால் ஏன் சோடியமுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் இருக்கு, அலுமினியமுக்கு 3+ இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. பட் திஸ் இஸ் நாட் அவர் பிளேஸ் டு டிஸ்கஸ் ஆல் தட். அதை எந்த இடத்துல சொல்லணுமோ சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் திஸ். ஓகே, அண்ட் ஆல் திஸ். சரியா? கேட்டயான்ஸில் 2 பேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ். தென் இது போக அடுத்து ஆனயானில் ஒரு 3 ஸ்லைடு இருக்கு. சரியா? இந்த ஆனயான்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது போக இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஃபைனலாக யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் அயான்ஸ். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்கனாலே போதும். கிளாஸ் 11th ப்ளஸ் கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரியில் எங்கே அயான்ஸ் வந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு உங்களால் எழுத முடியும். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில இடத்துல சிம்பிள் கொடுத்துட்டு நேமில் டீல் பண்ணுவாங்க, இல்லை நேமை கொடுத்துட்டு இந்த மாதிரி சிம்பிள்ஸில் டீல் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் பி ஃபெமிலியர் வித் ஆல் த நேம்ஸ் ஆஸ் வெல் அஸ் தேர் ரெஸ்பெக்டிவ் சிம்பிள்ஸ் பசங்களா. சரியா? ஓகே, இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல பாருங்களேன். யூ வில் ஈஸிலி கன்ஃபியூஸ் iron 2 அயான், iron 3 அயான். அதாவது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா iron 2னா Fe2+ வரும், iron 3னா Fe3+ வரும். சரியா? அதே மாதிரி மெர்க்குரி 1 அயான்னா Hg+, மெர்க்குரி 2 அயான்னா Hg2+. அதே மாதிரி தான் lead 2 அயான்னா Pb2+, lead 4 அயான்னா Pb4+. ஓகே, இதெல்லாம் விட இந்த நேம்ஸ் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஃபெர்ரஸ்னா 2+, ஃபெர்ரிக்னா 3+, மெர்க்குரஸ்னா ப்ளஸ், மெர்க்குரிக்னா 2+. ஆனால் இது நாங்கள் எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எப்போல்லாம் அந்த அயானோட நேம் வந்து யூஎஸ் அஸ்ஸில் முடியுதோ, சரியா, ஆரல்ஸ் ஓ யூஎஸ்ஸில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் மீன்ஸ் தட் அயான் இஸ் லோ சார்ஜ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் ஒரு அயானோட நேம் அஸ்ஸில் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே அந்த ஆட்டம் மேலே லோவர் சார்ஜ் இருக்குது. அதுவே எப்போல்லாம் அந்த அயானோட நேம் வந்து இக்கில் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஹையர் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அஸ்னா லோ சார்ஜ், இக்குனா ஹை சார்ஜ். வேணா அந்த இடத்துல பாருங்களேன், ஃபெர்ரஸ் அயான் அஸ்னு முடியுதா Fe2+, ஃபெர்ரிக் அயான் இக்குன்னு முடியுதா Fe3+. ஓகே, அஸ்னா கம்மி சார்ஜ், இக்குனா அதிகமான சார்ஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, மெர்க்குரஸ் அயான் அஸ்னா கம்மியான சார்ஜ், இக்குனா 2+ அதிகமான சார்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க,
பிளம்பஸ் அயான். அஸ்ன்னு முடியறதுனால கம்மியான சார்ஜ், இக் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான சார்ஜ். இப்படி வந்து ரிலேட் பண்ணிக்கோங்க மைண்டில். ஓகேவா, சூப்பர்டா. அண்ட் ஆஸ் வெல் அஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி ஆல் தீஸ் ஆனயான்ஸ். தெர் இஸ் நோ ரன்னிங் அவே. ஃப்ளோரைட் அயான்னா F மைனஸ், bromide அயான்னா Br மைனஸ், குளோரைட் அயான்னா Cl மைனஸ், ஆக்சைடு அயான்னா O2 மைனஸ், so on. சரியா, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஓகே, there's nothing much to explain over here. It is your duty to remember all this. Okay, now let's start a very important concept, formula of a compound. அண்ணா ஃபார்முலாவா, எதோட ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are some compounds which are formed by combination of a cation and anion. அதாவது ஒரு கேட்டையானும் ஒரு ஆனையானும் சேர்ந்து ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி அயான்ஸாக சேர்ந்து ஃபார்ம் ஆகிற காம்பவுண்டை we call them ionic compound. ஏன்னா ஒரு கேட்டையான் ஒரு ஆனையான் ரெண்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அதனால இதுக்கு பேர் அயானிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அயானிக் காம்பவுண்டோட ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் இங்கே டீட்டெயிலாக சொல்லி தந்திருக்கேன். சரியா, ரொம்ப சிம்பிள். ஒரு அயானிக் காம்பவுண்டில் ரெண்டு அயான்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி கேட்டையான் இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ், ஆனையான் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேட்டையான் எப்போதுமே பாசிட்டிவ் சார்ஜை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, கேட்டான் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதோட ஆனையான் எழுதிக்கோங்க. சரியா, ஓகே, நான் கேட்டையான் எழுதிட்டேன், ஆனையான் எழுதிட்டேன். எப்படி நான் ஃபார்முலா எழுதுறது, ரொம்ப சிம்பிள். இந்த கேட்டையானுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும்ல, ஆமாம், நான் சம் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அவ்வளோதான். அதை எடுத்து இப்படி கீழே எழுதிக்கோங்க. கேட்டையான் அதோட சார்ஜ் இப்படி கீழே எழுதிக்கோங்க. சிமிலர்லி அடுத்து ஆனையான் அதோட சார்ஜ் இப்படி கீழே எழுதிக்கோங்க. தென் we are going to follow a method called as criss-cross method, but I don't give names. என்ன மெத்தடுங்கிறத டேரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த கேட்டையான்லேருந்து ஆனையானோட சார்ஜுக்கு ஒரு ஆரோமா இருக்குது, ஆனையான்லேருந்து கேட்டையானோட சார்ஜுக்கு ஒரு ஆரோமா இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்படி கிறிஸ் கிராஸாக இருக்குல்ல, அவ்வளோதான். தென் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் வெரி சிம்பிள். அந்த கேட்டையான் எழுதிக்கோங்க, அதுக்கு கீழே சஃபிக்ஸில் இந்த ஆனையானோட சார்ஜ் என்ன இருந்துச்சோ ஒய் அப்படி எழுதிக்கோங்க. சரியா, சைன் போட தேவையில்லை, ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் எழுதிக்கோங்க, ஒய். ஃபாலோடு பை ஆனையான் எழுதிட்டு ஆனையானோட சஃபிக்ஸ்லனா கீழே அந்த ஓரத்தில் கேட்டையானோட சார்ஜ் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே போட்டுருங்க, அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஆனால் எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க, அப்போ தான் புரியும். ரொம்ப சிம்பிள். லெட்ஸ் டூ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், Na+1. ஓகே, இதுதான் கேட்டையான். ஸோ கேட்டையானோட சார்ஜிங் எழுதிக்கிட்டேன். ஓகேண்ணா, நெக்ஸ்ட் Cl-1. ஸோ ஆனையானோட சார்ஜிங் எழுதிக்கிட்டேன். நவ் இட்ஸ் வெரி சிம்பிள். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ட்ரா அன் ஆரோ மார்க் லைக் திஸ். இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் போட்டுக்கோங்க. சரியா, போட்டுட்டு இப்போ நல்லா பாருங்களேன், Na ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்டையான் எழுதிக்கணும், Na. அதுக்கு கீழே சஃபிக்ஸில் ஆனையானோட சார்ஜ் எழுதணும். ஆனையானோட சார்ஜ் என்ன, ஆனால் -1. சைனை விட்டுருங்க, 1 மட்டும் போடுங்க, Na1. நெக்ஸ்ட் அடுத்து ஆனையான் எழுதணும். ஆனையானுக்கு கீழே என்ன எழுதணும், ஆனால் ஆனையானுக்கு கீழே கேட்டையானோட சார்ஜ் எழுதணும். என்ன இருக்கு, +1 இருக்கு, ப்ளஸ்ஸை விட்டுட்டு 1 மட்டும் போடுங்க. ஸோ Na1 Cl1. இதை இப்படி எழுதினாலும் எழுதலாம், இல்லைனா 1 போடுறதும் ஒன்று தான், போடாததும் ஒன்று தான். யூ கேன் சிம்பிளி ரைட் as NaCl. ஓகேவா? I hope this is clear. புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. நெக்ஸ்ட் இந்த Ca2+ and Cl-1 இதுக்கு ஃபார்முலா எழுதிடுவோமா? ஐ கெஸ் நான் கொஞ்சம் ஓரத்தில் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கிட்ட அங்கே ட்ராவல் பண்ணலாம், இப்போதைக்கு இதை தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா எப்படின்னு எழுதுவோம், ரொம்ப சிம்பிள். ஓகே, கேட்டையானோட எடுத்து இப்படி கீழே போடுங்க, ஆனையானோட எடுத்து இப்படி கீழே போடுங்க, ரெண்டு சைடு ஒரு ஏரோ மார்க்கை போட்டு விட்ருங்க. கிறிஸ் கிராஸ் மெத்தட், அவ்வளோதான். ஸோ யூ ஹாவ் டு ரைட் Ca. ஓகே, அதுக்கு கீழே என்ன எழுதணும், ஆனால் ஆனையானோட சார்ஜ் என்னது 1. ஓகே, Ca1. நெக்ஸ்ட் ஆனையான், அது கீழே கேட்டையானோட சார்ஜ் 2, அவ்வளோதான். சரியா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். Ca1 Cl2. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம், ஆனால் 1ங்கிறத போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். ஸோ சிம்பிளி யூ கேன் ரைட் இட் as CaCl2. சரியா, புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்லையே? I hope it's clear. சூப்பர் பசங்களா. இப்போ நான் உங்களுக்காக ஒரு சில நேம்ஸ் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க அந்த நேம்ஸோட ஃபார்முலா வந்து எனக்கு எழுதணும். சரியா, ஆனால் எப்படி நான் எழுதுறது, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஆக்சுவலி நான் எழுதிட்டேன்னா ஐம் ரியலி சாரி. we will write again. ஸோ ஆக்சுவலி ஒரு 6 நேம்ஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் 3ஓட ஃபார்முலாவை நான் எழுதுறேன், நெக்ஸ்ட் 3ஓட ஃபார்முலாவை நீங்கள் ஹோம்ஒர்க்காக எழுதணும். சரியா, ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் யோர் சோடியம் சல்ஃபேட். சோடியம் அப்படின்னா என்ன, ஆனால் Na+ அயான். சரியா, சோடியம் அயான்னா Na+. இது எப்படி நான் சொல்றீங்க, டேபிள்ல இருந்து சொல்றேன், யூ ஹேவ் டு ரிமெம்பர் த டேபிள். சரி, ஓகே. சல்ஃபேட்னா SO4 2-. ஓகே, ரிமெம்பர் திஸ். சல்ஃபேட்னா SO4 2-. சரி, நான் இப்போ என்ன பண்றது, ரொம்ப சிம்பிள். யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ த கிறிஸ் கிராஸ் மெத்தட். கிறிஸ் கிராஸ் மெத்தட்னா என்ன, அண்ணா ஃபர்ஸ்ட் கேட்டையான் எழுதிக்கணும். கேட்டையானுக்கு கீழே சஃபிக்ஸில் ஆனையானோட சார்ஜ், ஆனையானோட சார்ஜ் என்ன, அண்ணா 2. ஓகே, நெக்ஸ்ட் ஆனையான் எழுதிக்கணும்.
ஆனையானுக்கு கீழே கேட்டையானோட சார்ஜ் என்னது 1 போட்டாலும் ஒன்று தான் போடாட்டி ஒன்று தான் அவ்வளோதான் Na2SO4 ஓகேவா சரி ஓகேண்ணா நெக்ஸ்ட் இங்கே வாங்க பொட்டாசியம் நைட்ரைட்டுக்கு வாங்க ஓகே பொட்டாசியம்னா அண்ணா K ப்ளஸ் நைட்ரைட் அப்படின்னா NO2 மைனஸ் பசங்களா ஓகே நைட்ரேட்னா வேற நைட்ரைட்னா வேற கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சரியா டேபிளை ரெஃபர் பண்ணுங்க நைட்ரேட் அப்படின்னா NO3 மைனஸ் நைட்ரைட் அப்படின்னா NO2 மைனஸ் கொஷினில் நைட்ரைட்னு தான் கொடுத்துருக்காங்க அதனால we went with NO2 மைனஸ் சரியா ஓகேண்ணா இப்போ இதோட ஃபார்முலா எப்படின்னா எழுதுறது ரொம்ப சிம்பிள் கேட்டையான் எழுதுங்க ஓகேண்ணா கேட்டையானு கீழே ஆனையானோட சார்ஜ் என்னது -1 இருக்கா ஸோ 1 போடலாம் போடாட்டி விட்டுடலாம் சரி நெக்ஸ்ட் ஆனையான் எழுதுங்க NO2 அதுக்கு கீழே சஃபிக்ஸில் நம்மளோட கேட்டையானோட சார்ஜ் அது என்ன அதுவும் +1 தான் முடிஞ்சுது அவ்வளோதான் KNO2 சரியா ஓகேண்ணா நெக்ஸ்ட் இங்கே வாங்க ஜிங்க் கார்போனேட் ஓகே ஜிங்க் அப்படின்னா Zn2 + அயான் கார்போனேட் அப்படின்னா CO3 2- அயான் சரியா ஓகேண்ணா ஸோ இது எப்படி எழுதுவோம் ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் கேட்டையான் எழுதுங்க சரியா ஜிங்க் Zn எழுதியாச்சு அதுக்கு கீழே சஃபிக்ஸில் ஆனையானோட சார்ஜ் ஓகே ஸோ Zn2 நெக்ஸ்ட் நம்மளோட ஆனையான் எழுதுங்க ஓகே CO3 அதுக்கு கீழே அதோட சஃபிக்ஸில் நம்மளோட கேட்டையானோட சார்ஜ் சரியா எப்படி CO3 ட்வைஸ் நவ் இந்த இடத்துல தான் நான் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன் சி இதை நான் இப்படி எழுதுறது ஒன்று தான் ஆர் ஐ கேன் டிவைட் தெம் பை 2 அதாவது இந்த ரெண்டு சஃபிக்ஸ் இருக்குல்ல இது ரெண்டுலேயுமே சேம் நம்பர் இருக்குது ஸோ நான் எல்லாம் என்ன பண்ண முடியும் இங்கேயும் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஐ கேன் சிம்பிளி ரைட் திஸ் ஆஸ் ZnCO3 இப்படியும் என்னால் எழுத முடியும் சரியா ஆனால் இப்படி எழுதுனா தப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படி எழுதலாம் ஓகே ஆர் இதை நீங்கள் இப்படி எழுதலாம் எந்த தப்பும் இல்லை ரெண்டு ஜிங்க்கும் ரெண்டு CO3யும் சேர்ந்தா ZnCO3 வருமா அதை நான் ஒன்னொன்று போட்டு இந்த இடத்துல எழுதியிருக்கேன் புரியுதுல்ல இப்படி நம்மளால எழுத முடியும் அண்ட் இதை நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ அனலைஸ் பண்ணிக்கலாம் இருக்க வேணாம் திஸ் இஸ் அ கான்செப்ட் ஓவர் ஹியர் இது எங்கே யூஸ் ஆகுமோ நம்மளோட அயானிக் ஈக்குலிபிரியம் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல ரொம்ப டீட்டெயில்டாகவே படிப்போம் இப்போதைக்கு ஆனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ரீச் அவுட் டு மீ இன் த கமெண்ட் செக்ஷன் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஒன் மோர் டைம் சரியா ஓகேடா நவ் டேக் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ் யோர் ஹோம்ஒர்க் இந்த 3 அயானுக்கும் யூ ஹாவ் டு write the formula by yourself without referring any other source இன்டர்நெட்டோ எதுவும் யூஸ் பண்ணாமல் நீங்களே எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகிட்டே வரும் சூப்பரா ஓகேடா நவ் லெட்ஸ் மூவ் இன் டு அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கால்ட் அஸ் ஐசோடோப்ஸ் சரியா ஐசோடோப்ஸ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் ஐசோடோப்ஸ் அப்படின்னா சேம் அட்டாமிக் நம்பர் ஓகே அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் ஓகே ஆனால் என்ன சொல்கிறீங்க எஸ் ஃபஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் சேம்னா என்ன அர்த்தம் ஆனால் அட்டாமிக் நம்பர் சேம் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அட்டாமிக் நம்பர்னா என்ன ப்ரோட்டான்ஸ் தானே ஸோ சேம் அட்டாமிக் நம்பர்னா சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஓகேவா ஓ ஓகேண்ணா பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்னா ஆனால் மாஸ் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் நமக்கு தெரியும் இதில் இருக்க எல்லாத்துக்குமே சேம் புரோட்டான்ஸ் இருக்கு அப்புறம் எப்படி மாஸ் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் நியூட்ரான்ஸ் சேஞ்ச் ஆனால் தான் மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் டிஃப்ரெண்ட் நியூட்ரான்ஸ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அவ்வளோதான்டா சரியா ஆனால் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா நிறையா இருக்குது ஓகே டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் சரியா கார்பனில் 3 ஐசோடோப் இருக்குது ஆனால் அது என்னென்ன ஐசோடோப் C12 C13 C14 அப்படின்னா இந்த 3 ஐசோடோப்புக்குமே சேம் அட்டாமிக் நம்பர் சரியா 6 6 6 தான் 6 புரோட்டான் தான் இருக்குது பட் நியூட்ரான் மட்டும் சேஞ்ச் ஆகுது இந்த இடத்துல பாருங்க 12 - 6 6 நியூட்ரான்ஸ் இருக்கு இந்த இடத்துல பாருங்க 13 - 6 7 நியூட்ரான்ஸ் இருக்கு இந்த இடத்துல பாருங்க 14 - 6 8 நியூட்ரான்ஸ் இருக்கு ஓகே so same number of protons different number of neutrons are known as isotopes நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே isotopesனா என்ன these are the atoms of a given element having same atomic number meaning same proton but different mass number ஓகேவா நியூட்ரான்ஸ் மட்டும் மாறிட்டே இருக்கு சோ இந்த இடத்துல சொல்லுங்கண்ணா ஃபர்ஸ்ட் இந்த கார்பன்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு ஓகே அதாவது அட்டாமிக் நம்பர் என்ன ஆனா அட்டாமிக் நம்பர் 6 சரியா மாஸ் நம்பர் என்ன 12 so total number of neutrons plus protons எவ்வளோ ஆனா equals to mass number சரி அப்ப டோட்டலா எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு ஆனா ரொம்ப சிம்பிள் மாஸ் நம்பர்ல இருந்து நம்மளோட அட்டாமிக் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணுங்க அதுதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 12 - 6 6 நியூட்ரான்ஸ் தானே இருக்கு அடுத்து இங்க வாங்க இந்த ஐசோடோப்பை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் இஸ் த சேம் mass number alone different 13 சரியா so number of neutrons plus protons எவ்வளோ equals to the mass number
13. எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்கு? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் which is simply equals to 7. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இந்த கார்பனில் பாருங்க அட்டாமிக் நம்பர் 6 தான், மாஸ் நம்பர் இஸ் 14. Okay, so total number of nucleons, neutrons plus protons is simply equals to 14. அப்ப அதுல எவ்வளவு neutrons மட்டும் இருக்கு? ஆனா number of neutrons is mass number minus atomic number, so simply equals to 8. Okay வா? I hope this is clear. இதுல எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளவுதான்டா பசங்களா. சரியா? இதே மாதிரி ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் எழுதி இருக்க, இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? This is very important. Okay, so protium, deuterium, tritium. ஓகே, ஸோ புரோட்டியம் அப்படின்னா H1. ஓகேவா, அதோட அட்டாமிக் நம்பர் ஒன்று தான். சரியா, எல்லாத்துக்குமே அட்டாமிக் நம்பர் சேம்டா, மாஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும். புரோட்டியம்னா மாஸ் நம்பர் 1, டியூட்ரியம்னா மாஸ் நம்பர் 2, ட்ரிட்டியம்னா மாஸ் நம்பர் 3. ஓகே, சரிண்ணா. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் தேர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் அது எல்லாத்துக்கும் 1 தானா? எல்லாத்துக்கும் 1 தான். இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஓகே, நெக்ஸ்ட் அதோட மாஸ் நம்பர் என்ன? அண்ணா புரோட்டியமோட மாஸ் நம்பர் 1, டியூட்ரியமோட மாஸ் நம்பர் 2னா, அண்ட் ட்ரிட்டியமோட மாஸ் நம்பர் வந்துட்டு 3னா. ஓகே, ஐ ஹோப் ஐ எம் நாட் பிளாக்கிங் திஸ். லெட் மீ மூவ் ஓவர் ஹியர். சரியா? அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இன்டென்ட் மூவ் ஆகிட்டே தான் இருப்போம். ஓகே, ஸோ கீழே பாருங்க, ட்ரிட்டியமோட மாஸ் நம்பர் 3. சரியா? ஓகே, இப்போ ஆன்சர் மை கொஸ்டின். The total number of neutrons plus protons is simply equals to the mass number. So protiumல total number of nucleons எவ்வளோ? அண்ணா சிம்பிளி 1ண்ணா. ஓகே, டியூட்ரியம்ல டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் எவ்வளோ? அண்ணா 2ண்ணா. ஓகே, ட்ரிட்டியம்ல டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு? அண்ணா 3 இருக்குண்ணா. சரியா? ஓகே, நவ் வாட் அபவுட் நியூட்ரான்ஸ்? நியூட்ரான்ஸ்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். 1 மைனஸ் 1 0னா, புரோட்டியம்ல 0 நியூட்ரான்ஸ் இருக்கு, டியூட்ரியம்ல 1 நியூட்ரான்ஸ் இருக்கு, ட்ரிட்டியம்ல 3 மைனஸ் 1 2 நியூட்ரான்ஸ் இருக்குண்ணா. ஓகே, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோடோப்ஸ்னா என்ன? சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பசங்களா. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யுவர் ஐசோடோப்ஸ். ஓகே, isotopes have same chemical properties but different physical properties. This is very important. சரியா? ஸோ ஐசோடோப்போட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேமாக இருக்குமா, பட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. ஓகே, அது எப்படின்னா, சி டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட C6 இருக்குல்ல, C6 அதாவது C12 இருக்குல்ல, திஸ் இஸ் த ஸ்டேபிள் ஐசோடோப் ஆஃப் யுவர் கார்பன். ஓகேவா? மோஸ்ட் அபண்டன்ட்லி எர்த்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் தான் இருக்கும். அதாவது நீங்கள் எர்த்தில் எந்த இடத்துல கண்டுபிடிச்சாலுமே கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 இருக்கும், மாஸ் நம்பர் 12 இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஐசோடோப். பட் அதுவே C14 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா திஸ் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் கார்பன். இது பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு ரேடியேஷனால அஃபெக்ட் ஆயிடுவீங்க, பிகாஸ் திஸ் இஸ் அ ரேடியோ ஆக்டிவ் இன் நேச்சர். ஓகே, ஓகேண்ணா. ஸோ பாருங்களேன், ஐசோடோப்போட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்கும். சரியா? ஓகே, கார்பன் 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 தான், பட் அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேடா. நெக்ஸ்ட், ஐசோடோப்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதை தான் நான் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட், ஐசோடோப்ஸ் டு நாட் ஹேவ் த சேம் வேல்யூ ஆஃப் E/m. ஓகே, அது என்னன்னா E/m. E/m வேல்யூனா என்னன்னா ரொம்ப சிம்பிள்டா. We call this E/m as your specific charge. Okay, we call this E/m as your specific charge, which is simply equals to the ratio of charge to mass of the atom. சரியா? I hope this is clear. ரொம்ப சிம்பிள். ஏன் ஆனால் இது ஏன் முதல்ல இப்படி சேமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே சொல்லுங்கள். இந்த 3 ஐசோடோப்லையும் மாஸ் வேரி ஆகுதா இல்லையா? ஆனால் எப்படி? நீங்களே சொல்லுங்கள். மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் எதில் டிபெண்ட் ஆகும்? மாஸ் நம்பர்லனா. ஆனால் இது எப்படி சொல்கிறீங்க? யூ ஹாவ் டு ரெஃபர் அவர் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹவு டு வி டிரைவ் மாஸ் ஆஃப் ஆட்டம்ங்கிறதே பார்த்துருப்போம் இல்லையா? ஆமாண்ணா. நவ் ஆன்சர் மை கொஸ்டின். இந்த இடத்துல மாஸ் நம்பர் 1, இந்த இடத்துல மாஸ் நம்பர் 2, இந்த இடத்துல மாஸ் நம்பர் 3. ஸோ மாஸ் நம்பர் மாற மாஸ் மாறுமா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ மாஸ் சேஞ்ச் ஆக இந்த ரேஷியோவும் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. நவ் நெக்ஸ்ட் லெட்ஸ் லேர்ன் அபவுட் ஐசோபார்ஸ். இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? ஐசோடோப்ஸ் பார்த்தோம். ஐசோடோப்ஸ்னா என்ன? தி ஆட்டம்ஸ் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். நெக்ஸ்ட் ஐசோபார்னா அப்படியே உல்டா. ஓகே, த ஆட்டம்ஸ் வித் சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஓகே, சேம் மாஸ் நம்பர்
பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். சரியா? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கார்பனோட மாஸ் நம்பர் இஸ் 14, நைட்ரஜனோட மாஸ் நம்பர் இஸ் 14, பட் அட்டாமிக் நம்பர் பாருங்க வேற வேற இருக்கு. சரியா? அதாவது இந்த ஐசோடோப் ஆஃப் திஸ் இஸ் an ஐசோடோப் ஆஃப் கார்பன் இல்லையா? ஆமாண்ணா, த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் கார்பன் இஸ் C12 6. பட் இங்க என்ன இருக்கு? C14 6 இருக்கு. ஓகே, this in itself is an isotope of carbon, but let's not confuse ourselves. சரியா? இந்த இடத்துல கொடுத்துக்கிறத வச்சு பேசுவோம். இந்த இடத்துல கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 6. இந்த இடத்துல நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 7. ஓகே, மீனிங் தட் இந்த இடத்துல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 6 புரோட்டான்ஸ் இருக்குன்னா, பட் இங்க 7 புரோட்டான்ஸ் இருக்கு. ஓகே, ஓ சரிண்ணா. நெக்ஸ்ட் நியூட்ரான்ஸ் அது சேமா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நோ, யூ கேன் செக். இந்த இடத்துல பாருங்களேன், 14 minus 6 எவ்வளோ? ஆனால் 14 minus 6 வந்து 8ண்ணா. ஸோ 8 நியூட்ரான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 14 minus 7 ஒன்லி 7 நியூட்ரான்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் புரோட்டான்ஸும் சேம் கிடையாது, நியூட்ரான்ஸும் சேம் கிடையாது, பட் ரேதர் number of proton plus neutron is same. நல்லா பாருங்களேன், 6 proton plus 8 neutron, totally 14 nucleons இல்லையா? ஆமாண்ணா. அடுத்து இங்கேயும் வாங்க, 7 proton plus 7 neutron, totally 14 nucleons. So ஐசோபாரை பொறுத்த வரைக்கும் எது சேமா இருக்கும்? நம்பர் ஆஃப் புரோட்டான் சேமா கிடையாதுண்ணா. ஏன்? ஏன்னா அட்டாமிக் நம்பரே டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான் சேம் கிடையாது. சரி, நியூட்ரான்ஸ் அது சேமா? நியூட்ரான்ஸும் சேம் இல்லைண்ணா. அப்போ எதுதான் சேம்? நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்து சேமா இருக்கும், விச் இஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்துட்டு சேமா இருக்கும். புரியுதா? ஓகேடா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, பொட்டாசியம்க்கு வாங்க. இந்த இடத்துல அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 19. ஓகே, அடுத்து கால்சியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் 20னா. ஸோ அட்டாமிக் நம்பர் 19னா என்ன அர்த்தம்? ஆனால் 19 புரோட்டான்ஸ் இருக்கு. ஓகே, சரி. ஸோ 40 minus 19 ஆனால் 21, அப்போ 21 நியூட்ரான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ 19 புரோட்டான், 21 நியூட்ரான். வேற கால்சியம்க்கு வாங்க. கால்சியம்ட்ட எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? ஆனால் அட்டாமிக் நம்பர் 20. ஸோ 20 புரோட்டான்ஸ் இருக்கு. எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? 40 minus 20 ஒரு 20 நியூட்ரான்ஸும் இருக்குண்ணா. ஸோ நல்லா பாருங்க, இந்த ரெண்டுத்துக்குமே நம்பர் ஆஃப் புரோட்டான் சேமா இல்லை, நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமா இல்லை, பட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்து சேமா இருக்கு. சரியா? 40 நியூக்ளியான்ஸ் அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 20 + 20 40 நியூக்ளியான்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோபார்ஸ்னா என்ன? டெஃபனிஷன் படி the atoms which have same mass number but different atomic number. பட் யார்ட்டையாவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்? ஐசோபார்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் சேம் கிடையாது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் சேம் கிடையாது, பட் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதாவது நியூக்ளியஸ்குள்ள சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். யார் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்கல்ல? சூப்பர்டா. Now let's quickly look into your argon and calcium. It's highly time that I jump over here. ஓகே, ஸோ ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் என்ன? அண்ணா ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 18 அண்ணா. ஓகே, கால்சியமோட அட்டாமிக் நம்பர் அண்ணா 20ண்ணா. நெக்ஸ்ட் ஆர்கன்ட்ட எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? அண்ணா அட்டாமிக் நம்பர் 18னா டோட்டலாக 18 புரோட்டான்ஸ் இருக்கும். வேற கால்சியமோட அட்டாமிக் நம்பர் 20, அப்போ எத்தனை புரோட்டான் இருக்கும்? அண்ணா 20 புரோட்டான்ஸ் இருக்கும். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வாட் அபவுட் நியூட்ரான்ஸ்? ரொம்ப சிம்பிள். 40 minus 18 எவ்வளோ? 22. ஸோ 22 நியூட்ரான்ஸ் இருக்கு. இங்கே பாருங்களேன், கால்சியமில் 40 minus 20 யூ வில் ஹாவ் ஒன்லி 20 நியூட்ரான்ஸ். புரோட்டான்ஸும் சேம் இல்லை, டிஃப்ரெண்ட். இங்கே 18, இங்கே 20. நியூட்ரான்ஸும் சேம் இல்லை, 22 20. பட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வர நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்துட்டு சேமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 22 + 18 40 நியூக்ளியான்ஸ். அண்ட் ஹியர் ஆல்சோ 20 + 20 40 nucleons பசங்களா. since the number of nucleons is same, we call them as isobars. சரியா? புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா பசங்களா, சூப்பர். now let's look into a important point about isobars. Isobars have different physical and chemical properties. okay, so isotope பொறுத்த வரைக்கும் chemical property சேமா இருக்கும், physical property மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த இடத்துல isobarsனா physical property different, chemical property different. okay, சூப்பர்டா. now have you noted something? ஐசோடோப்ஸ்லையும் ஐசோபார்ஸ்லையும் இந்த விஷயத்தை நோட் பண்ணீங்களா? ஆனால் என்ன விஷயம்? நல்லா பாருங்க, ஐசோடோப்னா புரோட்டான் சேமா இருக்கு. ஓகே, இங்கேயும் 6 புரோட்டான், இங்கேயும் 6 புரோட்டான், இங்கேயும் 6 புரோட்டான். புரோட்டான் சேமா இருக்கப்ப ஆட்டமும் சேமா இருக்கு. பாருங்க, கார்பன் கார்பன் கார்பன். ஆனால் திரும்பி சொல்லுங்க, சிம்பிள். இங்கே பாருங்களேன்,
ஹைட்ரஜன்ட்ட ஒரு ப்ரோட்டான் இருக்குது. இந்த டியூட்ரியம் அதாவது புரோட்டியம்ட்ட ஒரு ப்ரோட்டான் இருக்குது. டியூட்ரியம்ட்டையும் ஒரு ப்ரோட்டான் இருக்குது. ட்ரிட்டியம்ட்டையும் ஒரு ப்ரோட்டான் இருக்குது. ப்ரோட்டான் சேமாக இருக்க வரைக்கும் ஆட்டம் சேமாக இருக்குது. பட் 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 இந்த இடத்துல பாருங்களேன், 6 ப்ரோட்டான் 7 ப்ரோட்டான். ப்ரோட்டான் மாறிச்சுன்னா ஆட்டமே மாறிடுது பாருங்க. கார்பன் நைட்ரஜன். இங்கே பாருங்க ப்ரோட்டான் 19 ப்ரோட்டான் 20. ப்ரோட்டான் மாறுறதுனால ஆட்டமே மாறிடுது. இங்கேயும் பாருங்க ப்ரோட்டான் 18 ப்ரோட்டான் 20. ப்ரோட்டான் மாறுறதுனால ஆர்கன் கால்சியம் இது ஆட்டமே மாறிடுது. ஓ ஆமாண்ணா, இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஃப் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் சேஞ்சஸ் தென் த எலமெண்ட் இட் செல்ஃப் சேஞ்சஸ். சரியா? ஸோ 6 ப்ரோட்டான் இருந்துச்சு அப்படின்னா வி கால் இட் கார்பன் இல்லையா? ஏன்னா கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 6. இதுவே 7 ப்ரோட்டான் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டே அந்த ஆட்டமே மாறிடும். 7 ப்ரோட்டான் இருந்தால் அது என்ன ஆட்டம்? ஆனால் நைட்ரஜன் ஆட்டம். ஏன்னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. சரியா? ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. பட் நான் எப்போ உங்களுக்கு அட்டாமிக் ஃபிசிக்ஸ், அதாவது வி கால் இட் அ மாடர்ன் ஃபிசிக்ஸ் எடுக்கிறப்ப இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஏன்னா அங்கே வந்துட்டு ஓகே அங்கே சொல்லித்தரேன், இப்போ ஓவர்வெல்மிங்காக இருக்கும். பட் இது அட்டாமிக் ஃபிசிக்ஸில் யூஸ் ஆகும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் நான் சொல்லுவேன். இதை எல்லா சாப்டர்லையும் நான் கனெக்ட் பண்ணுவேன். ஓகேவா? நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே ஓகே நான் நோட்ஸில் எழுதியிருப்பேன். நான் எழுதாட்டி யூ ஹாவ் டு மென்ஷன் இட் இன் யோர் நோட்ஸ் ஸோ தட் நான் இதை பின்னாடி ஒரு சாப்டரில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? ஓகேடா. ஸோ இப்போதைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரோட்டான் சேஞ்ச் ஆச்சுன்னா எலமெண்ட்டே சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? சரி. ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 7 நைட்ரஜனோட. ஓகேடா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்த்துருக்கோம்? ஆனால் ஐசோடோப்ஸ் பார்த்தோம், ஐசோபார்ஸ் பார்த்தோம், அடுத்து ஐசோடோன்ஸ் பார்ப்போம். சரியா? ஸோ ஐசோடோன்ஸ்னா என்ன? தீஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னா என்ன? ஆனால் A மைனஸ் Z, அதாவது மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ இங்கே கொடுத்துருக்க எல்லா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்குமே நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமாக வருமா? செக் பண்ணிவிடுவோமா? இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல A என்ன? ஆனால் the mass number is 13. What about the atomic number? Atomic number is 6 na. Okay, so what is the value of A minus Z? அதாவது number of neutrons எவ்வளோ? டோட்டலாக நம்மள்ட்ட ஒரு 4 + 3 7 நியூட்ரான்ஸ் இருக்குண்ணா. அவ்வளோதான். ஓகே, we will call them 7n. 7 நியூட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கேயும் பாருங்க. ஓகே, ஸோ இங்கே எத்தனை இருக்கு? the mass number is 14 and the atomic number is 7. So number of neutrons எவ்வளோ? 14 minus 7, simply 7 neutrons na. Since neutrons are same, we call them isotones. அதாவது C13 and N14 are called as isotones. ஓகேவா? சூப்பர்டா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த இடத்துல 39 minus 19 எவ்வளோ வருது? 20 வருதுண்ணா. ஓகே, ஸோ 20 நியூட்ரான்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 40 minus 20 டோட்டலாக 20 நியூட்ரான்ஸ் இருக்கு. ஸோ we can call that potassium 39 and calcium 40 are isotones. சரியா? isotones. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இதில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கு? நியூட்ரான்ஸ் இருக்கு. 3 minus 1 டோட்டலாக 2 நியூட்ரான்ஸ் இருக்குண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 4 minus 2 இங்கே எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? 4 minus 2 இங்கே ஒரு 2 நியூட்ரான்ஸ் இருக்கு. Since the number of neutrons are same, we call them isotones பசங்களா. சரியா? புரிஞ்சதில்ல? எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான்டா. சூப்பர். Now let's quickly move to the next term called as isodiaphores. அது என்னன்னா isodiaphores? ரொம்ப சிம்பிள். These are the atoms of different elements having the same n minus p value. அப்படின்னா number of protons, number of neutrons minus protons. Number of neutrons minus number of protons ஓட வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்குமா? சேமாக இருக்குமா? ஓகேவா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐசோடயாஃபர்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. பட் கொஸ்டின் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஆனால் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸில் ஹெவியர் எலமெண்ட்ஸாக இருக்கும். தோரியம், யுரேனியம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியர் எலமெண்ட்ஸ். பட் ஜஸ்ட் லேர்ன் தெம். ஓகே, 2-3 எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனிவே யூ ஆர் நாட் கோயிங் டு கிவ் யுவர் போர்டு எக்ஸாம் யூசிங் ஆல் திஸ். போர்டு எக்ஸாமில் இதெல்லாம் எழுத சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில ஸ்கூல்ஸில் எழுத சொல்லலாம். பட் அல்டிமேட்லி JEE மெயின்ஸில் யூ நீட் நாட் ரிமெம்பர் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஆல். அவங்களே கொடுத்துருப்பாங்க. யூ ஜஸ்ட் ஹாவ் டு செக் இது ஐசோடோன்ஸா, ஐசோடயாஃபர்ஸா, ஐசோடோப்ஸா இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். சரியா? ஓகே, யூ ஜஸ்ட் ஹாவ் டு நோட் டவுன் த கான்செப்டா. இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இதில் இந்த தோரியமில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90னா. 90 ப்ரோட்டான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? 234 minus 90 நியூட்ரான்ஸ் இருக்கு, which is simply 234
90. 4ல 0 போச்சுன்னா 4, இந்த இடத்துல 3ல 9 போகாது, ஸோ 13. ஸோ இங்கே ஒரு 4, ஸோ இந்த இடத்துல ஒரு 1. ஸோ 144 நியூட்ரான்ஸ் இருக்குது. எவ்வளோ அதிகம் பாருங்கள். 90 ப்ரோட்டான் இருக்குது அண்ட் 144 நியூட்ரான்ஸ் இருக்குது. நவ் ஐசோ டயஃபர்ஸ்னா என்ன அர்த்தம் அண்ணா? நியூட்ரான்ஸ் மைனஸ் ப்ரோட்டான்ஸ் கவுண்ட் வந்து சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ 144 மைனஸ் 90 எவ்வளோ வரும் அண்ணா? 54 வரும். சரியா? நியூட்ரான்ஸ் மைனஸ் ப்ரோட்டான் கவுண்ட் எவ்வளோ வருது? 54 வருது. ஓகே அண்ணா, இதுக்கும் செக் பண்ணி பார்த்துருவோம். யுரேனியம் 238க்கும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கு அண்ணா? 92 ப்ரோட்டான்ஸ் இருக்குண்ணா. ஓகே, சரி, எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு அண்ணா? 238 மைனஸ் 92ண்ணா. எப்படி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். 238 92. 8ல் 2 போச்சுன்னா 6, 13ல் 9 போச்சுன்னா 4, தென் இந்த இடத்துல ஒரு 1. ஸோ 146 நியூட்ரான்ஸ் இருக்கு. சரியா? ஓ ஓகேண்ணா, 146 neutrons. Now 146 minus 92. 146 minus 92, it will again be equals to 54 இருக்கும். ஸோ நல்லா பாருங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோட கவுண்ட் வந்து சேமா இருக்கு. இப்படி சேமா இருக்கு அப்படின்னா தென் we call it as isodiaphores. சரியா? I hope this is clear. புரிஞ்சது இல்லை? ஓகேடா, இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 24ல் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, which out of the following is isodiaphores அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, if you want I can help you with one more example. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இதில் what is the number of protons? ஆனால் அட்டாமிக் நம்பர் 86. ஸோ 86 protons இருக்கு. ஓகே, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் A minus Z. ஸோ 220 minus 86. What we will get? Anna 220, 86. So this will be 10, 4 and this will be 1. So it will be 11. So 3. Okay. So 134. Right. So total எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? Anna 134 நியூட்ரான்ஸ் இருக்கு. Okay. 134 நியூட்ரான்ஸ் இருக்கு. Now what is the value of N minus P? Anna N minus P வேல்யூவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 134 86ல subtract பண்ணணும். Okay, so it will be 14. So this will be 8. So this will be 2. This will be 4. So 48 இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. So what is the value of N minus P? அண்ணா, the value of N minus P, which is 134 minus 86, is simply equals to 48 டா. I hope this is clear. புரிஞ்சது இல்லை? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்க we will check. இதில் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? சரி, ஃபர்ஸ்ட் ப்ரோட்டான்ஸ் பேசுவோம். சரியா? அதானே ஈஸி. ஆமாண்ணா, மொத்தமாக 84 ப்ரோட்டான்ஸ் இருக்கு. 84 ப்ரோட்டான்ஸ். சரி, எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு? அதுக்கு நம்ம 216ல இருந்து 84 சப்ட்ராக்ட் பண்ணணும்னா. ஓகே, ஸோ இட் வில் பி ஈக்குவல்ஸ் டு 216 84. 6ல 4 போச்சுன்னா 2, 11ல 8 போச்சுன்னா 3. ஸோ 132. ஓகேவா? ஓ ஓகேண்ணா. ஸோ திஸ் வில் பி 132. நவ் what is the value of N minus P? That is 132 minus 84. என்ன வருதுன்னு செக் பண்ணிடுவோமா? ஸோ 132 84. ஸோ இந்த இடத்துல 1 கேரி ஓவர் பண்ணுங்க. 12ல் 4 போச்சுன்னா 8, இந்த இடத்துல 2 வரும், தென் திரும்பி 4, இந்த இடத்துல 0. ஸோ 48. சரியா? ஸோ இங்கே என்ன வருது அண்ணா? 48 தானே வருது. ஓகே, 84 ஈக்குவல்ஸ் டு 48. ஸோ நல்லா பாருங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மைனஸ் ப்ரோட்டான்ஸோட கவுண்ட் சேமா வருது. இப்படி எப்போல்லாம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மைனஸ் ப்ரோட்டானோட கவுண்ட் சேமா வருதோ அதெல்லாம் நம்ம ஐசோடயஃபர்ஸ்ன்னு சொல்லுவோம்டா. ஓகே, ஸோ ரேடான் 220 அண்ட் பொலோனியம் 216 ஆர் நோன் அஸ் ஐசோடயஃபர்ஸ். சரியா? ஐசோடயஃபர்ஸ், ஐசோடோப்ஸ் கிடையாது, ஐசோபார்ஸ் கிடையாது, ஐசோடயஃபர்ஸ் பசங்களா. சரியா? ஓகேண்ணா. இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பெஷல் டேர்ம் இருக்கா? இருக்கு. And we call it isosters. அண்ணா, isosters-னா என்ன? ரொம்ப சிம்பிள். These are the particles which have same number of atoms and electrons. சரியா? அதாவது ரெண்டு பார்ட்டிகிளை, ஓகே, மாலிக்யூல்னு வச்சுக்கலாம். ரெண்டு மாலிக்யூலை எப்போ ஐசோஸ்டர்ஸ்னு சொல்லுவோமா? We call them isosters if and only if they have same number of atoms. Atoms சேமா இருக்கணுமா? எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கணுமா? அது போக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேமா இருக்கணுமா? ஓகே, லெட்ஸ் செக். ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? CO2 and N2O கொடுத்துருக்காங்க. CO2 மொத்தம் எத்தனை ஆட்டம் இருக்கு? ஒரு கார்பன் ஆட்டம், 2 ஆக்சிஜன் ஆட்டம், டோட்டலா 3 ஆட்டம்ஸ் இருக்குண்ணா. ஓகே, so we have 3 atoms over here. How many atoms? We have
3 atoms over here. Next N2O. இதில் எத்தனை ஆட்டம் இருக்கு? ஆனால் 2 நைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ டோட்டலாக 3 atoms over here. So isosters ஓட first condition satisfied. There are same number of atoms, but number of electrons சேமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவோமா? ஓகேனா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் எழுதுங்க. கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 அண்ட் மாஸ் நம்பர் 12. ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் 8, மாஸ் நம்பர் 16. ஓகே, நவ் ஒரு கார்பன்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? ஆனால் கார்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 புரோட்டான்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஆக்சிஜன்ல 8 புரோட்டான்ஸ் இருக்கு. நவ் இது சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்குல்ல இங்கே இந்த மாலிக்யூல், இது மேலே ஏதாவது சார்ஜ் இருக்கா? சார்ஜ் இல்லைனா அப்போ எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணுமா இல்லையா? ஆமாண்ணா. அப்போ சிம்பிளி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் திஸ் மாலிக்யூல் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ இதில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஆனால் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு ஒரு கார்பனில் 6 இருக்கும். ஓகேவா, டோட்டலாக இங்கே ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. ஸோ 1 × 6 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜனில் 8 இருக்கும், 2 ஆக்சிஜன் இருக்கு. 2 × 8 ஈக்குவல்ஸ் டு 2 × 8 is equals to 16 plus 6. So total 22 protons இருக்கும். எவ்வளோ protons இருக்கோ அவ்வளோ electrons தான் இருக்கணும். ஸோ அதனால தான் எழுதுறேன் 22 electrons. சரியா? டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஆனால் 22 electrons இருக்கு. ஓகே, I hope this is clear. ஓகேடா, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இந்த இடத்துல நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் சிம்பிளி 7 அண்ட் மாஸ் நம்பர் இஸ் 14. ஓகே, ஆக்சிஜனோடது ஆனால் இப்போ தானே எழுதுனீங்க. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 8 அண்ட் மாஸ் நம்பர் இஸ் 16. நவ் ஹவு டு கால்குலேட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்? எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரோட்டான்ஸை கண்டுபிடிங்க. ஓகேவா? சரிண்ணா, டோட்டலாக எத்தனை ப்ரோட்டான் இருக்கு? ஆனால் ஒரு நைட்ரஜன்ல 7 ப்ரோட்டான் இருக்கு. 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால 2 × 7 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜனில் 8 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. 1 × 8 என்ன வரும்? ஆனால் 14 + 8 which is simply equals to 22 protons. பட் இந்த மாலிக்யூல் மேலே ஏதாவது சார்ஜ் இருக்கா? இல்லைனா நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ 22 ப்ரோட்டான்ஸ்னா 22 எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஓகே, I hope this is clear. ஸோ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகேண்ணா, அது போக சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கு. இப்படி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் சேம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேம்னா we can call them as isosters. சரியா? ஓகேடா, நெக்ஸ்ட் யூ ஹேவ் யுவர் N2 and CO. இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஆனால் இந்த N2 அப்படிங்கிற மாலிக்யூல்ல 2 ஆட்டம் இருக்குண்ணா. அடுத்து இந்த CO அப்படிங்கிற மாலிக்யூல்லையும் ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், 2 ஆட்டம்ஸ் இருக்கு, 2 ஆட்டம்ஸ். ஓகேண்ணா, next what about their number of protons and electrons? ரொம்ப simple. We know nitrogen oda atomic number is 7 and the mass number is 14. Okay, carbon oda atomic number is 6 and mass number is 12 and oxygen oda atomic number is 8 and mass number is 16. So what about the number of protons? First protons calculate பண்ணுவோம், அப்புறம் electrons calculate பண்றது simple. ஆனா ஒரு நைட்ரஜன்ல 7 புரோட்டான் இருக்கு, 2 நைட்ரஜன்ல 14 புரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ 2 × 7 ஈக்குவல்ஸ் டு 14 புரோட்டான்ஸ். பட் இது மேலே ஏதாவது சார்ஜ் இருக்கா? இல்லைனா. ஸோ நெட் சார்ஜ் 0, நியூட்ரலாக இருக்குது. எப்போ நியூட்ரலாக இருக்கும்? எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் தான். ஸோ 14 புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னா 14 எலக்ட்ரான்ஸும் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ சிம்பிளி ஐ கேன் சே 14 எலக்ட்ரான்ஸ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன் தான் இருக்கு. ஸோ 1 × நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் 6 ப்ளஸ் 1 × ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கு. ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்ல எத்தனை புரோட்டான்ஸ்? 8னா. ஸோ 1 × 8 ப்ளஸ் 1 × 6 which is simply equals to 14 protons. பட் இந்த மாலிக்யூல் நியூட்ரலாக இருக்கு. ஸோ எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். ஐ கேன் சிம்பிளி சே 14 electrons. ஸோ நல்லா பாருங்க, ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோட கவுண்ட்டும் சேமாக இருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேமாக இருக்கு. இப்படி ஆட்டம்ஸும் எலக்ட்ரான்ஸும் சேமாக இருக்கிறதுனால we can call them isosters. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இன்னொரு நேம் இருக்கு. அது என்னன்னா isoelectronic. ஆனால் என்னன்னா அது, these are the atoms, molecules or ions which have the same number of electrons. ஓகே, இந்த இடத்துல வேற எந்த கண்டிஷனும் இல்லை. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக இருந்துச்சுன்னா போதும், we will call them as isoelectronic. ஓகே, எலக்ட்ரானிக் எலக்ட்ரான் வருது இல்லை, புரிஞ்சுக்கோங்க. isoelectronicனா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு we will check. ஓகே, N3-. நார்மலாக நமக்கு தெரியும் நைட்ரஜன்னா என்ன? அண்ணா நைட்ரஜன் அப்படின்னா அதுக்கிட்ட
அதோட atomic number 7, mass number 14. So simply I can say there are 7 protons and 7 electrons. சரியா? I am talking about electrons only, so let me write that. So 7 electrons இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பட் இந்த இடத்துல பாருங்க N3 மைனஸ் இருக்கு. ஓகே, 3 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா எப்போ நெகட்டிவ் சார்ஜ் வரும்? ரொம்ப சிம்பிள். நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் டீடைல்டா. எப்போ எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுதோ, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ், நான் எலக்ட்ரான்ஸை நிறைய எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெகட்டிவ் சார்ஜ் சேர்ந்து என் தலை மேலே எப்படி நெகட்டிவ் சைன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல 3 நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் 3 மைனஸ்னா இட் கெயின் 3 more electrons. ஓகேவா? ஓ ஓகேண்ணா. ஸோ அப்படிங்கிறப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? அண்ணா நார்மலாக நைட்ரஜனில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா, நைட்ரஜனில் ஒரு 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் வேறு கெயின் ஆகிருக்கு இல்லையா? ஆமாண்ணா. 3 மைனஸ் அப்படிங்கிறதுனால சி 3 மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? அண்ணா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குண்ணா. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் 10 பசங்களா. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் சொல்லி கொடுங்கண்ணா. ரொம்ப சிம்பிள். வி வில் கம்ப்ளீட் இட் குவிக்லி அண்ட் ஐ ஹவ் டு ஜம்ப் ஓவர் ஹியர் ஸோ தட் உங்களுக்கு இது கொஞ்சம் கிளியராக தெரியணும்ல. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. நார்மலாக ஆக்சிஜனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஆனால் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் இப்போ ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ 8 + 2 எலக்ட்ரான்ஸ் இஸ் சிம்பிளி 10 எலக்ட்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோரின்ட்ட வாங்க. ஃப்ளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன தெரியலன்னா யூ கேன் ரெஃபர் த டேபிள். ஓகே, டைரக்டாக அந்த டேபிள் போங்க. ஃப்ளோரின் எங்க? அண்ணா தோ இந்த 9th பொசிஷனில் இருக்கு. அட்டாமிக் நம்பர் இஸ் 9. ஃப்ளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 9ண்ணா. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஆனால் ஒரு நியூட்ரல் ஆட்டம்ல யூ ஷுட் ஹாவ் 9 எலக்ட்ரான்ஸ். ஓகே, இங்கே 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 இங்கே. ஸோ ஃப்ளோரினில் இது எப்படி கொஞ்சம் எழுதலாம்? கொஞ்சம் சின்னதாக எழுதினா தான் கரெக்டாக இருக்கும். லெட் மீ ஷ்ரிங்க் இட் அ பிட். ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். என்ன நம்ம ஓப்பன் ஆகுது? ஓகே, யூ சி ஃப்ளோரினை பொறுத்த வரைக்கும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஆனால் நார்மலாக ஒரு நியூட்ரல் ஆட்டமில் 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னா, பட் இந்த இடத்துல ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரானை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானை கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ 9 எலக்ட்ரான் ப்ளஸ் 10 எலக்ட்ரான், சாரி 9 எலக்ட்ரான் ப்ளஸ் 1 எலக்ட்ரான் வில் கிவ் யூ 10 எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே 2 மைனஸ் சார்ஜ் இருக்குது. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேயும் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இங்கேயும் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்கேயும் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் 3 ஆர் கம்பைன்லி கால்ட் அஸ் ஐசோஎலக்ட்ரானிக். ஓகேவா? அதாவது நம்மளோட N2 மைனஸா N3 மைனஸாக இருக்கட்டும், O2 மைனஸாக இருக்கட்டும், F மைனஸாக இருக்கட்டும், இது மூணையும் நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக டைரக்ட் கொஷின் வந்திருக்கு. விச் அவுட் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்பீஷீஸ் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே H2Oக்கு வாங்க. ஸோ H2O சரியா? ஃபர்ஸ்ட் டேரெக்டாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஒரு ஹைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஆனால் ஒரு ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டான் இருக்கும். நியூட்ரல் ஆட்டம்னா அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிஜனை பாருங்க. ஓகே, ஆக்சிஜனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக எத்தனை இருக்கும்? ஆனால் 2 × 1 plus 1 × 8 is simply equals to 10 electrons. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் நியானோட அட்டாமிக் நம்பர் என்ன? ஆனால் நியானோட அட்டாமிக் நம்பரே 10 தான். ஓகே, ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஆனால் நியானில் 10 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னா 10 எலக்ட்ரான்ஸும் இருக்கணும். சின்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் சேம், we can call these two as your isoelectronic. புரிஞ்சுதா? ஐசோஎலக்ட்ரானிக்னா என்னன்னு புரிஞ்சுதா? இப்போ கொஷினில் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க ஒரு வாட்டி ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஷினில், ஆல் ஐசோ எலக்ட்ரானிக் ஆர் ஐசோஸ்டர்ஸ். கரெக்டா? ஐ எம் சேயிங் திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா பிகாஸ் ஐசோ எலக்ட்ரானிக்னா என்ன? ஆனால் ஐசோ எலக்ட்ரானிக்னா the condition is electrons should be same. ஓகே, சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பட் ஐசோஸ்டர்ஸ்னா கண்டிஷன் என்ன? எலக்ட்ரான் சேமாக இருக்கணும், அது கூடவே சேர்ந்து ஆட்டம்ஸும் சேமாக இருக்கணும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ
ஒரு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸில் வெறும் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் சேமாக இருக்கும், ஆட்டம் சேமாக இருக்கணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், H2Oவும் NEயும் ஐசோ எலக்ட்ரானிக், ஏன்னா எலக்ட்ரான் சேம். பட் இது ஐசோஸ்டர்ஸா? நோனா, இங்கே 3 ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரே ஒரு ஆட்டம் இருக்குது, தே ஆர் நாட் ஐசோஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது பார்க்குறீங்க, ஆல் ஐசோ எலக்ட்ரானிக் ஆர் ஐசோஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். whereas all isosters are isoelectronic, this is true. ஆனால் இது எப்படின்னா திரும்பி இதே கண்டிஷன் தான். ஐசோஸ்டர்ஸ்னால் என்ன கண்டிஷன்? ஆனால் எலக்ட்ரான் சேமாக இருக்கணும், அதோட சேர்ந்து ஆட்டம்ஸும் சேமாக இருக்கணும். ஓகே, ஐசோ எலக்ட்ரானிக்னா என்ன கண்டிஷன்? ஆனால் சிம்பிளி எலக்ட்ரான்ஸ் மட்டும் சேமாக இருக்கணும். நல்லா பாருங்க, ஐசோஸ்டர்ஸ்லேயே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ ஆல் ஐசோஸ்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஐசோ எலக்ட்ரானிக் இல்லையா? ஆமாண்ணா, ஆனால் இல்லைண்ணா எங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குது. ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள். நல்லா பாருங்களேன், இப்போது இந்த 2 மாலிக்யூல்ஸும் ஐசோஸ்டர்ஸ், இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோண்ணா, ஏன்னா சேம் ஆட்டம் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போது ரொம்ப சிம்பிள், இது ரெண்டும் ஐசோ எலக்ட்ரானிக்கான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டம்ஸ் எல்லாம் மறந்துடுவீங்க. ஐசோ எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரான்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணுவீங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் சேமாக இருந்தாலே அது ஐசோ எலக்ட்ரானிக் ஆகிடுது இல்லை? அவ்வளோதான். ஆட்டம்ஸ் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, முடிஞ்சிச்சு. ஸோ ஆல் ஐசோஸ்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஐசோ எலக்ட்ரானிக், பட் 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 all isoelectronic are not isoesters. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. I hope this is clear. சூப்பர்டா. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம என்ன தெரியுமா பார்த்துட்டு இருந்தோம்? we've just started your basics. இன்னும் நம்ம ஸ்ட்ரக்சரே ஆரம்பிக்கல. இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே பேசிக் தான். இதுக்கப்புறம் தான் பசங்களா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக் ஷோர் தட் யூ கைஸ் ஸ்டே அவேக். சரியா? இவ்வளோ நேரம் தூங்கியிருந்தீங்கன்னா டக்குன்னு ஓடி போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கோங்க. ஓகே, சூப்பர்டா. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. சரியா? ஆதி காலத்தில் ஃபஸ்ட்டு டால்டனுங்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு மேட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள்ஸ் கால்ட் as atoms. ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது டால்டன் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை சுற்றி மேட்டர் இருக்குல்ல, அது வந்து இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள்ஸ்னால மேடால தான் கால்ட் as atoms. ஓகே, ஸோ இந்த லைன்லேயே இது தப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இது ஏன்னா தப்பு? அதாவது புரியுதா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு? ஆட்டம்ஸுக்குள்ளே எதுவுமே இல்லையா, ஆட்டம்ஸை டிவைடே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்டிவிசிபிள்னா என்ன அர்த்தம்? அதை டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் whereas we know atoms are divisible. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, ஆட்டம்ஸ்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள போனீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஆட்டம்குள்ளேயும் இருக்குல்ல? ஆமாண்ணா. பட் இவர் என்ன சொல்லியிருக்காரு, டால்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே அவரோட தியரி ராங். பட் these are very early period. சரியா? அந்த டைமில் புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ்லாம் கண்டுபிடிக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் தியரி. ஓகே, நான் சொன்னேன்ல டைம் லைன் படி கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக போவோம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேட்டருங்கிறது இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள்ஸ்னால ஆகுது, அதை ஆட்டம்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. All atoms of a given element have identical properties including identical mass. இதுவும் தப்புன்னு உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? இது வரைக்கும் தெரிஞ்சது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் வந்து அந்த காலத்தில் ஒரு பர்சன் இவர் சொல்கிறத படித்து பார்க்குறீங்க. ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நெக்ஸ்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் மாஸா. சரியா? அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சேம் ஆட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலமெண்ட் இருக்குது, கார்பன் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா, அந்த எலமெண்ட்டோட எல்லா ஆட்டமுக்குமே ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்குமா, மாஸும் சேமாக இருக்குமா. இதுதான் அவரோட செகண்ட் கிளைம். ஓகே, ஒரு எலமெண்ட் இருக்குது, கார்பன் இருக்குன்னா, கார்பனோட எல்லா ஆட்டமுக்குமே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சேம் மாஸ் இருக்குமா. எப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆகும் அப்படின்னா, மாஸ் சேஞ்ச் ஆனால் ஆட்டம் டிஃபர் ஆகுமா. ஓகே, அதாவது கார்பன் அண்ட் நைட்ரஜன் இருக்குல்ல, இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதோட மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னார். ஓகேவா? இதுவோ ராங்னு உங்களுக்கு தெரியும். பட் யூ ஷுட் ஃபர்கெட் ஆல் தோஸ். நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி, அந்த காலத்து சயின்டிஸ்ட் மாதிரி இதை படிக்கணும். சரியா? ஓகே, வச்சுக்கோ, சொல்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட், காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு வென் ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பைன்ட் இன் ஃபிக்ஸ்டு ரேஷியோ. இல்லையா? ஆமாண்ணா. எப்படி வந்து கால்சியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது? ஆனால் ஒரு கால்சியம் ஆட்டமும் 2 குளோரின் ஆட்டமும் சேர்ந்து தான் கால்சியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஆமாண்ணா. ஓகே, chemical reactions involve the reorganization of atoms. These are neither created nor destroyed in a chemical reaction. ஓகே, அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு இந்த ஆட்டம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல கால்சியம் இருக்குது, இந்த இடத்துல 2 குளோரின் இருக்குது, இது ரெண்டும் ரீஅரேஞ்ச் ஆகி CaCl2 ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறாரு. ஓகே,
10th படித்த ஸ்டூடெண்ட் கூட தெரியும் அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, பட் அந்த காலத்தில் இருந்த சயின்டிஸ்டோட பெஸ்ட் தியரி வந்து இதாக தான் இருந்துச்சு. ஓகேவா? நவ் கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, எலக்ட்ரான்ஸு, ப்ரோட்டான்ஸு, நியூட்ரான்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதோட ட்ராபேக்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. இது ஏன் கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இவரோட தியரியால் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இவரோட தியரியோட ஃபர்ஸ்ட் லைனே தப்பு. ஆல் ஆட்டம்ஸ் கேன் பி subdivided into protons, neutrons and electrons இல்லையா? ஆமாண்ணா. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் drawback ஆஃப் தி டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. யூ ஷுட் ரிமெம்பர் ஆல் திஸ். டேரக்டா நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. which out of the following is a drawback of Dalton's atomic theory? 2024 நீட்ல கேட்டிருக்காங்க. you can verify. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட், this theory cannot explain isotopes. ஆனா அது என்ன ஐசோடோப்? ஐசோடோப்னா என்ன? ஆனா ஐசோடோப்னா சேம் ஆட்டம், ஓகே, பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆனால் அந்த ஆட்டமோட மாஸ் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நான் லாஸ்ட் லெக்சரில் சொல்லி கொடுத்தேன்ல சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில், மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் எதில் டிபெண்ட் ஆகும்? அதோட மாஸ் நம்பரில் தான் டிபெண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஐசோடோப்ஸ்னா என்ன? அதான் சேம் ஆட்டம், கார்பன் தான், பட் அதோட மாஸ் நம்பர் மட்டும் வேற 12, 13, 14 இருந்துச்சு. பட் இவர் என்ன சொல்லியிருக்காரு தியரியில்? all atoms of a given element have identical mass னு சொல்லியிருக்காரு. பட் ஐசோடோப்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஐசோடோப்ஸ்னா என்ன? சேம் எலமெண்ட் தான், கார்பன் தான், பட் அதோட மாஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஆனால் என்னன்னா சொல்றீங்க? டேய் மறந்துட்டீங்களா அதுக்குள்ள? இதான ஐசோடோப் சொல்லி தந்தானா இல்லையா? கார்பன் பாருங்க, எல்லாமே கார்பன் தான், பட் அதோட மாஸ் மட்டும் மாறுது. இதை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னு. சரியா? ஓ ஓகேண்ணா. ஸோ த செகண்ட் drawback of Dalton's atomic theory is that he cannot explain isotopes. ஓகே, சரி, நெக்ஸ்ட் தேர்ட் drawback வாங்க. This theory cannot also explain your isobars. சரியா? isobarsனா என்ன? அண்ணா ரொம்ப சிம்பிள். if you guys keep on forgetting you can revisit this. சரியா? isobarsனா என்ன? அண்ணா சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். ஓகே, அதாவது ஐசோபார்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆனால் ஐசோபார்ஸ்னா சேம் மாஸ் நம்பர். ஐசோபார்ஸ் அப்படின்னா சேம் மாஸ் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் சேம்னா என்ன அர்த்தம்? ஆனால் சேம் மாஸ் நம்பர் அப்படின்னா சேம் மாஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஐசோபார்ஸ்னா டிஃபரெண்ட் எலமெண்ட் பட் சேம் மாஸ் இல்லையா? ஓ ஆமாண்ணா. ஓகே, வேணா பாருங்க, ஐசோபார்ஸை செக் பண்ணி பாருங்க. ஓகே, எலமெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க. கார்பன், நைட்ரஜன், பட் அதோட மாஸ் நம்பர் சேம், ஸோ மாஸ் சேமாக இருக்கு. ஓகே, பட் இவர் என்ன சொல்லியிருக்காரு டால்டன்? இவர் என்ன சொன்னாருன்னா ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் எலமெண்ட் டிஃபரெண்ட் இன் மாஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் வேற மாஸ் தான் இருக்கணும். பட் ஐசோபார்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸ் வித் சேம் மாஸ் தான். ஸோ அவரால் ஐசோபார்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐசோபார்ஸ்னா என்ன? டிஃபரெண்ட் எலமெண்ட் with same mass. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இதையும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி, நெக்ஸ்ட் அடுத்து it could not provide the reason for the combining of atoms. ஓகே, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நேச்சரில் வந்துட்டு வெறுமன ஹைட்ரஜன் ஆட்டமாக இருக்காது. நேச்சரில் எப்படி இருக்கும்? 2 ஹைட்ரஜன் சேர்ந்து H2 மாலிக்யூலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இதை இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் அப்படி நடக்குது, எதுக்காக எப்படி நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ தீஸ் ஆர் த drawbacks ஆஃப் தி டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஓகேவா? திஸ் இஸ் த இயர்லியஸ்ட் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். ஓகேவா? அதாவது ஆட்டமை பற்றி ஃபர்ஸ்ட் வந்த தியரி நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி தான். ஓகே, இது எப்படி ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஓகே, now you guys know எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆட்டம்குள்ள 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகல் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்குன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? how did we even found these electrons, protons and neutrons ன்னு சொல்லிட்டு? no, you cannot look into a microscope and find an electron. இப்பயே சொல்லிடுறேன், எலக்ட்ரானையோ புரோட்டானையோ நியூட்ரானையோ நீங்க பாட்டில் மைக்ரோஸ்கோப் வச்செல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது. சரிண்ணா, அப்போ நம்மளால பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? isn't it interesting? அதை தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். see, we found electrons using an experiment called as cathode ray tube experiment. ஆனால் அது என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு கிளாஸ் டியூப் இருக்கு. சரியா? ஒரு கிளாஸ் டியூப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டியூப் இருக்கு. இந்த கிளாஸ் டியூபோட பேரை வந்து டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு கிளாஸ் டியூப்னு வச்சுக்கோங்க. எப்படி ஒரு கிளாஸ் டியூப் இருக்கு.
நவ் இந்த கிளாஸ் டியூபோட நான் ஒரு வேக்யூம் பம்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா வேக்யூம் பம்பு, சிம்பிளி ஏர் பம்ப் மாதிரி. அதை ஆன் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்க ஏர் எல்லாத்தையும் சக் பண்ணி வெளியே தூக்கி போட்டுரும். ஓகேவா? ஸோ ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் இருக்கு, ஒரு கிளாஸ் டியூப். ஓகே, ஐ கெஸ் இட்ஸ் விசிபிள் ரைட்? இந்த பாட்டில் தெரியுதுல்ல, இப்படி ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் இருக்கு. ஓகே, எங்கிட்ட ஆடுது. நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், கீழே ஒரு வேக்யூம் பம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணும், உள்ள இருக்க ஏர் எல்லாத்தையும் சக் பண்ணி வெளியே அமுச்சு விட்டுரும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் சக் பண்ணிட மாட்டேன், கொஞ்சமா ஏர் மட்டும் உள்ள வச்சிருப்பேன். ஓகேவா? சம் வெரி லிட்டில் ஏர் வில் பி present inside this tube. ஓகே, சூப்பர்ண்ணா. சின்ஸ் வெரி லிட்டில் ஏர் இஸ் தேர், ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு பம்ப், இது ஒரு கிளாஸ்டா. ஓகே, கிளாஸ் டியூப். உள்ள இருக்க ஏர் எல்லாத்தையும் பம்ப் பண்ணி வெளியே தள்ளிட்டேன். உள்ள ஒரே கொஞ்சோண்டு ஏர் இருக்கு, வெரி லோ ப்ரெஷர்ல. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பாட்டிலுக்குள்ள, ஓகே, பாட்டில் இந்த சென்ஸ் இந்த கிளாஸ் டியூபுக்குள்ள ரெண்டு மெட்டல் பிளேட்டை வைக்கிறேன். ஓகேவா? ரெண்டு மெட்டல் பிளேட்டை வச்சு அதை ஒரு ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டரோட கனெக்ட் பண்றேன்டா. ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே ஒரு மெட்டல் பிளேட், இங்கே ஒரு மெட்டல் பிளேட். இந்த ரெண்டு மெட்டல் பிளேட்டையும் இப்படி ஒரு ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டரோட கனெக்ட் பண்ணுறேன். ஹை வோல்டேஜ்னா ரொம்ப ஹை வோல்டேஜ், ரொம்ப ரொம்ப ஹை வோல்டேஜ். ஓகே, அப்ராக்ஸ் ஒரு 10,000 வோல்ட் இருக்கும்டா. ஓகே, திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 10,000 வோல்ட்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் வருதில்ல வோல்டேஜ், அது எவ்வளோ தெரியுமா, வெறும் 220 வோல்ட். நம்ம வீட்டில் வருதில்ல ப்ளக் பாயிண்ட்ல, அதெல்லாம் அப்ராக்ஸ் ஒரு 220 வோல்ட் தான் இருக்கும் ஆர்எம்எஸ் வேல்யூ. பட் இந்த இடத்துல 10,000 வோல்ட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இது போக நான் இன்னொன்று பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் டியூப் இருக்குல்ல, இதோட ஒரு எண்டில், அதாவது இந்த ஒரு எண்டு, இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஒரு எண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ ஹாவ் டிட் அ கோட்டிங். ஓகேவா? ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் கோட்டிங்கா, அது என்ன கோட்டிங்கு, ஐ ஹாவ் ப்ரொவைடட் இட் வித் ஜிங்க் சல்ஃபைடு கோட்டிங், ZNS கோட்டிங். அதாவது ஜிங்க் சல்ஃபைடுன்னு ஒரு கெமிக்கல் இருக்குடா, அந்த கெமிக்கலை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓரத்தில் மட்டும் நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஒரு ஓரத்தில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நவ் வாட் ஹேப்பன்ஸ் யூ சி, ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் த ஜென்ரேட்டர். ஓகேவா? ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரெண்டு பிளேட்ஸ் இருக்குல்ல, இதில் ஒரு பிளேட் வந்து கேத்தோடாவும் ஒரு பிளேட் வந்து ஆனோடாவும் மாறிடுது. ஆனால் அது ஏன்னா, ரொம்ப சிம்பிள். இதை டீட்டெயிலாக புரியணும்னா நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கணும். ஓகேவா? இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேட்டரியில் ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஓகேவா? ஜென்ரேட்டர், பேட்டரி, இப்போதைக்கு எல்லாம் ஒன்று நினச்சிக்கோங்க. சரியா? டீட்டெயிலாக கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பேட்டரியில் ரெண்டு டெர்மினல் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருக்க பிளேட்டு பாசிட்டிவாக இருக்கு, நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருக்க பிளேட்டு நெகட்டிவாக இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேண்ணா. நவ் இந்த பாசிட்டிவ் பிளேட் இருக்குல்ல, அதோட பேரு ஆனோட், அண்ட் இந்த நெகட்டிவ் பிளேட் இருக்குல்ல, அதோட பேர் வந்துட்டு கேத்தோட். ஓகேவா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, ஆனயான்னா பாசிட்டிவ், ஓகே, கேட்டயான்னா நெகட்டிவ், இப்படியான சொன்னீங்க. நீங்க தப்பா சொல்றீங்கண்ணா. நீங்க என்ன சொன்னீங்க, எங்களுக்கு ஆப்போசிட்டா சொல்லி கொடுத்தீங்கண்ணா. கேட்டுனா பாசிட்டிவ்னு சொல்லி கொடுத்தீங்க, பட் ஆனயான்னா நெகட்டிவ்னு சொல்லி கொடுத்தீங்க. பட் இங்க என்னன்னா உல்டாவா இருக்கு. ஆமா, இங்க உல்டாவா தான் இருக்கும். சரியா? கேட் அயானுங்கிறது வேற, கேத்தோடுங்கிறது வேற. ஓகே, கேட் அயான்னா பாசிட்டிவ், கேத்தோடுனா நெகட்டிவ். இப்போதைக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் மே நாட் மேக் சென்ஸ் நவ், பட் இஃப் யூ கீப் ஆன் ட்ராக்கிங் திஸ், இது ஏன் வந்துச்சுன்னு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் அல்டிமேட்லி யூ கேனாட் லேர்ன் எனி நியூ கான்செப்ட். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம். நான் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னா, யூ ஜஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் பின்னாடி தருவேன். ஓகே, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, கேத்தோடுனா நெகட்டிவ் பிளேட். ஓகேவா? நெகட்டிவ் டெர்மினலோட ஒரு பிளேட்டை கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த பிளேட் நெகட்டிவா இருக்கு, அதை நம்ம கேத்தோடுன்னு சொல்றோம். ஓகே, கேட்டயான்னா பாசிட்டிவ், சரியா? கேத்தோட் அப்படின்னா நெகட்டிவ். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். கேத்தோட்னா நெகட்டிவ். அதே மாதிரி ஆன் அயான்னா பாசிட்டிவ், ஆனோட் அப்படின்னா நெகட்டிவ். ஓகே, ஸோ நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆயிருக்க பிளேட் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கு, அதனால அதை ஆனோட்னு சொல்கிறோம். சரியா? ஓகேண்ணா, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு நீங்கள் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேணாம், நீங்கள் கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா தீஸ் ஆர் சம் கிரிட்டிக்கல் கான்செப்ட், யூ கேனாட் லேர்ன் தீஸ் நவ். கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் கற்றுக்க முடியும். இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நவ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு வேக்யூம் பம்பை வச்சு ஏர்லாம் பம்ப் பண்ணி வெளியே அமிச்சு வெரி லோ ப்ரெஷரில் கொஞ்சோண்டு ஏர் மட்டும் வச்சுக்கிறேன். தென் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் ரூமில் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது ஒரு க்ரீன் க்ளோ வந்து இருக்குடா. ஓகே, யூ ஃபர்கெட் அபவுட் ஆல் திஸ் ரைட்டிங்ஸ் ஓவர் ஹியர், லுக் அட் திஸ். இப்படி தான் இருக்கும் அந்த டியூப். ஓகேவா? கீழே ஒரு வேக்யூம் பம்ப் இருக்குது, ரெண்டு மெட்டல் பிளேட் வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி இப்படி இருக்குது,
நவ் நான் இந்த ஹை வோல்டேஜை ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்படி ஒரு க்ரீன் க்ளோ வர ஆரம்பிச்சிருது. ஓகேவா? ஆனால் ஏன் இந்த க்ரீன் க்ளோ வருது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்கல்ல, அது மாதிரி சயின்டிஸ்ட் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டாங்க, ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் க்ரீன் க்ளோ வருதுன்னு. ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா, தேர் ஆர் சம் ரேஸ். ஓகே, ரேஸ்னா என்ன? ஆனால் இந்த மாதிரி சம் பார்ட்டிகிள்ஸ் ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணுறத ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் ரேஸ் வந்து கேத்தோடில் இருந்து ஆனோடு வரைக்கும் இப்படி ட்ராவல் ஆகி போகுதான். ஓகேவா? ஸோ இந்த ரேஸ் தான் போயிட்டு இந்த ஜிங்க் சல்ஃபைட் கெமிக்கல் இருக்குல்ல, அந்த கெமிக்கல் மேலே போயிட்டு ஒன்று ஒன்றா டக்கு டக்கு டக்குன்னு இடிச்சு ஒரு க்ரீன் க்ளோ வந்து கிரியேட் ஆகுதான். ஓகே, ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட்டுக்கு புரியவே இல்லை, இது என்னடா ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் லேட்டர் ஆன் அவங்களுக்கு புரிய வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஏன் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சி, இந்த டியூப்ல, இந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல வோல்டேஜ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகேவா? வோல்டேஜ் ரொம்ப ஹையாக இருக்குது. உள்ள குட்டி குட்டி ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. சின்ஸ் த வோல்டேஜ் இஸ் வெரி ஹை, இந்த ஒவ்வொரு ஏர் மாலிக்யூல்ஸில் இருந்தும் எலக்ட்ரான் வந்து எஸ்கேப் ஆகிடுது. ஓகே, ஆனால் அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுதானே பேசிக் ஐடியா ஆஃப் அன் ஆட்டம். உங்களுக்கு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டால் நீங்கள் இதை தானே சொல்கிறீங்க. இதில் எனர்ஜி நான் ரொம்ப தரேன். ஓகேவா? எனர்ஜி நான் நிறைய தரேன் இந்த எலக்ட்ரான்ஸுக்கு. ஓகே, ஒரு 10,000 volts ஆஃப் எனர்ஜி நான் தரேன். அப்போ என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காது. நிறைய எனர்ஜி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் உட்காந்துருப்பீங்களா? இல்லைனா நான் இங்கிட்டு ஓடுவேன் அங்கிட்டு ஓடுவேன். அந்த மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும். எனர்ஜி நீங்கள் அதிகமாக கொடுக்க இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்? அதோட வீட்டில் இல்லாமல் குதிச்சு வெளியே ஓடி வந்துடும். ஓகேவா? திஸ் எலக்ட்ரான் எஸ்கேப்ஸ். ஓகே, ஸோ இப்படியே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகி நிறைய எலக்ட்ரான்ஸ், இது ஒரு ஆட்டம்லேருந்து இப்படி வந்திருக்கு. மாதிரி thousands ஆஃப் ஏர் மாலிக்யூல்ஸ் ஆட்டம்ஸ் உள்ளே இருக்கும் இல்லையா? ஆமாம், நான் அங்கங்கே இருக்கும். அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ்லாம் நிறைய வந்துட்டு வெளியே வந்துடுச்சு. ஓகே, so these are electrons escaped from your air molecules. Now we know these electrons are negative charge. ஓகே, நெகட்டிவ் சார்ஜ்லாம் என்ன பண்ணும்? ஆனால் நெகட்டிவ் சார்ஜ்லாம் பாசிட்டிவ் சார்ஜை பார்த்து அட்ராக்ட் ஆகும்னா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா இல்லையா? ஆனால் எங்கண்ணா? நல்லா பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு இந்த பாசிட்டிவ் டெர்மினலோட ஒரு மெட்டல் பிளேட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோமா, அது பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கா? அவ்வளோதான். அதாவது நம்மளோட ஆனோடு இருக்குது இந்த பக்கம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஆனோட பார்த்து இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஓடுது. ஓகே, அங்கே நெகட்டிவ், நம்ம நெகட்டிவ் சார்ஜ், அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நம்ம அவன் கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்படி ட்ராவல் பண்ணுதுடா. ஓகே, இப்படி ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் ட்ராவல் பண்ணுது. இதனால தான் என்ன ஆகுது? இப்படியே போயிட்டு நம்ம பின்னாடி வச்சிருக்க க்ரீன் ஸ்க்ரீனில், ஓகே, அதாவது ஒரு கெமிக்கல் அதில் பட்டு நமக்கு க்ரீன் க்ளோ வந்துட்டு வெளியே தெரியுது. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான் பசங்களா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, இந்த க்ரீன் க்ளோ மட்டும் வந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க என்ன நடந்திருக்கும். ஓகே, அப்போ நம்ம ஆட்டம்குள்ளே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அந்த நெகட்டிவ் சார்ஜ் எஸ்கேப் ஆகி இப்படி போய் அந்த ஸ்க்ரீனில் பட்டு தான் நமக்கு க்ரீன் க்ளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ எலக்ட்ரான் ஸ்ட்ரைக்ஸ் ஜிங்க் சல்ஃபைட் கோட்டிங் and it gives rise to your green glow. ஓகே, இப்படி தான் பசங்களா ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நம்மளால் பார்க்க முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு கிளவரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. Now let us look into the property of these rays. ஓகே, ஃபஸ்ட்டு இதை நம்ம ஏன் கேத்தோட் ரேன்னு சொல்கிறோன்னா, ஏன்னா கேத்தோடு நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? ஆமாண்ணா. இந்த எலக்ட்ரான்ஸும் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் ரிப்பல் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ் பக்கம் வேகமாக போகுது. ஓகே, இது வெளியே இருந்து பார்க்க எப்படி இருக்கு? அண்ணா, கேத்தோடில் இருந்து ஆனோடுக்கு ஏதோ ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கு. கேத்தோடில் இருந்து இந்த நெகட்டிவ் பிளேட்ல இருந்து இந்த பாசிட்டிவ் பிளேட்டுக்கு சம்திங் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். கேத்தோட்ல இருந்து ஆனோட் பக்கம் போகுதுல்ல, அதனால we call them as cathode rays. ஸோ எலக்ட்ரான்ஸோட இன்னொரு பேர் என்ன? கேத்தோட் ரேஸ். மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, ஸோ லெட் அஸ் லுக் இன்டு தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தே டிராவல் இன் ஸ்ட்ரைட் லைன். ஆனால் நீங்கள் எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். அதனால தான் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதையே எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? we are placing a metal cross in the path of the rays. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மெட்டல் கிராஸ் சிம்பிளை இந்த இடத்துல நடுவில் வைக்கிறோம். நான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, a sharp shadow of cross appears. ஓகேவா? இதை நம்ம இந்த இடத்துல பிளேட்டை வச்சிட்டோம். ஓகே, அந்த மெட்டல் கிராஸ் பிளேட்டை இப்படி வச்சிட்டோம். Now இதோட ஷேடோ வந்துட்டு பின்னாடி நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுதாண்டா. ஓகே, நான் இதுல நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? we can come to a conclusion that
cathode rays are particles not waves. சரியா? ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் படும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஷேடோ வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ப்ளஸ் தெரிஞ்சுக்கோங்க, இதை நீங்கள் டீப் டவுனாக போய் அனலைஸ்லாம் பண்ண வேண்டாம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, என்ன அப்சர்வ் பண்ணாங்க, அதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் these cathode rays travel in straight lines. இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரெக்டாக கொஷனில் கேட்கறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, சரிண்ணா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, தே ப்ரொடியூஸ் ஃப்ளோரசன்ஸ். அதாவது ஜிங்க் சல்ஃபைட் கோட்டிங் இருக்குல்ல, அதை வந்து கிரீன் கலரில் க்ளோ பண்ண வச்சுச்சு. சரியா? அதுதான் ஃப்ளோரசன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம்? The screen were coated with zinc sulfide. கெமிக்கலை பூசிட்டோம், த ஸ்க்ரீன் க்ளோடு க்ரீன். ஓகே, க்ரீன் கலரில் க்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? கேத்தோட் ரேஸ் கேரிஸ் எனர்ஜி. ஏன்னா எனர்ஜி இருக்க ஒரு பார்ட்டிக்கலால் தான் போயிட்டு ஸ்ட்ரைக் ஆகி இந்த ஃப்ளோரசன்ஸை கொண்டு வர முடியும். ஸோ இந்த கேத்தோட் ரேஸ் போய் பட்டு க்ளோ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கேத்தோட் ரேஸ் கிட்ட எனர்ஜி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு த தேர்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தே ப்ரொடியூஸ் ஹீட். சரியா? இது எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம சில மெட்டல் ஷீட்ஸை வந்துட்டு அந்த கேத்தோட் ரேஸ் ட்ராவல் பண்ணுறப்ப நடுவில் கொண்டு போயிட்டு வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிராஸே வச்சோம்ல, அந்த கிராஸை கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து தொட்டு பார்த்தோம்னா செம ஹாட்டாக இருந்துச்சான். எப்போ வந்து மெட்டல் முதல்ல ஹீட் ஆகும்? இட் இஸ் ஒன்லி பாசிபிள் இஃப் அ பார்ட்டிகல் வித் அ கைனடிக் எனர்ஜி ஸ்ட்ரைக்ஸ் அ மெட்டல். சரியா? அதை வந்து ஹையர் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது எனிதிங் ப்ரொடியூசிங் ஹீட் மஸ்ட் ஹாவ் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இருந்தால் தான் வேகமாக போயிட்டு இதில் முட்டி என்னால் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரி, ஃபிசிக்ஸில் படிப்போம், ஒர்க் பவர் எனர்ஜியில் படிப்போம். ஓகே, நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். சாரி பசங்களா, லைட்டாக காஃப் இருக்குது. சரிடா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். தே ப்ரொடியூஸ் ஹீட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்போ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? anything producing heat must have kinetic energy. So அந்த cathode rays கிட்ட kinetic energy இருக்கு. kinetic energy னா என்ன? அண்ணா, the formula of kinetic energy is simply equals to half mv square. ஸோ கைனடிக் எனர்ஜி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த கேத்தோட் ரே கிட்ட சம் மாஸும் இருக்கு, சம் வெலாசிட்டியும் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதுதான் டீட்டெயிலாக இங்கே கீழே டிஸ்டோட் பண்ணியிருப்பேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, சரிண்ணா. இப்படி தான் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம். சரி, நெக்ஸ்ட் they produce mechanical motion. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். அந்த டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் நம்ம ஒரு சின்ன ரொட்டேட்டிங் வீலை வைக்கிறோம். இப்படி பிடிச்சி தள்ளினோம்னா அது ரொட்டேட் ஆகும். சரியா? அந்த மாதிரி ஒரு வீல் எப்படி வைக்கிறோம். சரியா? அப்படி பிடிச்சி இப்படி ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகிற மாதிரி வீல் நீங்கள் இருக்கு பாருங்களா, இந்த மாதிரி வீல். நான் என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த கேத்தோட் ரேஸ் போகுதா, இப்படி கேத்தோட் ரேஸ் போகிறது அந்த வீலை போயிட்டு இப்படி அடித்து இப்படி ரொட்டேட் பண்ணுது பசங்களா. ஓகே, we placed our light paddle wheel in its path and the paddle wheel starts rotating. சரியா? ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுலேருந்து என்ன கொண்டு வராங்க கன்க்ளூஷனுக்கு? ஒன்லி மெட்டீரியல்ஸ் வித் மொமெண்டம் கேன் புஷ் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? அப்போ அந்த கேத்தோட் ரே கிட்ட மொமெண்டம் இருக்கு. மொமெண்டம்னா என்ன அண்ணா? the momentum p is equals to mass into velocity. ஸோ மொமெண்டம் இருக்குன்னா மாஸும் இருக்கு, வெலாசிட்டியும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நம்ம கேத்தோட் ரே கிட்ட மாஸ் அண்ட் வெலாசிட்டி இருக்குன்னு இன்னொரு வகையில் ப்ரூஃப் ஆயிருச்சு. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் the fifth property is that they are deflected by magnetic and electric field. அதாவது கேத்தோட் ரேஸ் இப்படி போகுதா, இப்படி போகுதா. now if you switch on electric field and magnetic field, என்ன ஆகுதுன்னா இந்த ரேஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் இப்படி வந்து டில்ட் ஆகுதாண்டா, இப்படி வந்து டீவியேட் ஆகுதான். ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது இப்படி கீழே வருது, ஆர் இப்படி மேலே போகுதான். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா, எப்போ ஒரு பார்ட்டிகல் டிஃப்ளெக்ட் ஆகும்னா only the charged particles are deflected by magnetic field. சரியா? அதாவது இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் போது கேத்தோட் ரேஸ் கீழே மேலே போகுதுனாலே பிடிச்சிட்டோம் கேத்தோட் ரே கிட்ட சார்ஜ் இருக்குன்னு. ஏன்னா ஒன்லி the particles having charge are deflected by magnetic field. ஓகே, நீங்கள் சார்ஜாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது உங்களை இங்கிட்டும் அங்கிட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இழுக்குமா. நவ் கேத்தோட் ரேஸ் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும் போதே என்ன புரிஞ்சுக்கலாம்? கேத்தோட் ரேஸ் ஹாவ் சார்ஜ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தென் they bend opposite to the direction of electric field. Okay, this is not magnetic field, this is electric field. சரியா? இந்த கேத்தோட் ரேஸ் இருக்குல்ல, அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல பெண்ட் ஆகுதான். now only the negative charges behave like this. ஓகேவா? இதெல்லாம் 12th கான்செப்ட், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? all you have to remember is this property 5. they are deflected by magnetic and electric field. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சும்மா உங்கள்கிட்ட சொல்லாம ஏன் இப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இது டிஃப்ளெக்ட் ஆகுதான், நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறோம்.
சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த கேத்தோட் ரே கிட்ட சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா எப்படி கண்டுபிடிப்போம்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள அனுப்புறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த கேத்தோட் ரேஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பெண்ட் ஆகுதான். நவ் ஒன்லி நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல பெண்ட் ஆகும். ஸோ அடுத்த கன்க்ளூஷனுக்கு வரோம், கேத்தோட் ரேஸ் ஹேவ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? புரிஞ்சுதா? ஓகேடா பசங்களா. Now let's move into your sixth property. Cathode rays are independent of gas and electrodes. It's the most important property. Okay. அதாவது நீங்க எந்த கேஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, உள்ள வெறும் ஏர் இருந்தால் ஓகே, இல்லை ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கோங்க, இல்லை நியான் எடுத்துக்கோங்க, ஆர்கன் எடுத்துக்கோங்க, அண்ட் இந்த மெட்டல் பிளேட்ஸ் இருக்குல்ல, மெட்டல் பிளேட்ஸ் அதையும் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, ஐரன் பிளேட் எடுத்துக்கோங்க, காப்பர் பிளேட் எடுத்துக்கோங்க, ஜிங்க் பிளேட் கூட எடுத்துக்கோங்க. பட் அந்த எமிட் ஆகுதுல கேத்தோட் ரேஸ், தே ஆர் சேம் இன் எவ்ரி கேசஸ். என்னன்னா சொல்கிறீங்க? எஸ். ஏன் நீங்களே சொல்லுங்களேன். ஹைட்ரஜனாக இருக்கட்டும், நியானாக இருக்கட்டும், ஆர்கனாக இருக்கட்டும், உள்ள இருக்க எலக்ட்ரான் சேம் தானே? ஆமாண்ணா, எலக்ட்ரான் கவுண்ட் வேணால் டிஃபர் ஆகும். ஹைட்ரஜனில் 1 எலக்ட்ரான் இருக்கும், நியானில் 10 எலக்ட்ரான் இருக்கும், ஆர்கனில் 20 எலக்ட்ரான் இருக்கும். பட் எல்லாத்துலேயும் சேம் எலக்ட்ரான் தானே இருக்கு. அந்த கன்க்ளூஷனுக்கு தான் அவங்க வராங்க ஃபைனல் லாஜிக்கா. தீஸ் பார்ட்டிகல்ஸ் மஸ்ட் பி பிரசன்ட் இன்சைட் ஆல் ஆட்டம்ஸ். இந்த கேத்தோட் ரேஸ் இருக்குல்ல, அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அது எல்லா ஆட்டம்குள்ளேயும் இருக்கணுமா? ஹைட்ரஜனுக்குள்ளேயும் இருக்கணுமா, நியான்குள்ளேயும் இருக்கணுமா, ஆர்கனுக்குள்ளேயும் இருக்கணுமா? ஏன்னா எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சேம் ரிசல்ட் வருதா? அப்போதான் அந்த கன்க்ளூஷனுக்கு வராங்க. தென் ஃபைனலாக the seventh property, the properties or specific charge of cathode rays are independent of the nature of gas and electrodes. ஆல்ரெடி சொன்னதுதான், எந்த கேஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த எலக்ட்ரோட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, வெளியே வருது இல்லை அந்த அந்த இது கேத்தோட் ரேஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸும் ஸ்பெசிஃபிக் சார்ஜும் சேமாக தான் இருக்கான். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த கேஸ் அண்ட் எலக்ட்ரோட்ஸ். என்ன கேஸ் வேணாலும் இருக்கட்டும், என்ன எலக்ட்ரோட் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்கான். சரியா? அதோட ஸ்பெசிஃபிக் சார்ஜ் வந்து சேமாக தான் இருக்கான். ஆனால் ஸ்பெசிஃபிக் சார்ஜ்னா என்ன? சிம்பிளி the ratio of charge to its mass. சொன்னேன்ல E/m, அதுதான். ஓகே, ஸோ இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஞாபகம் வச்சுக்கணுமானா ஆமாம், யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் they travel in a straight line, okay, from cathode to anode. அதனால தான் cathode rays. நெக்ஸ்ட் they produce fluorescence. சரியா? க்ளோ பண்ண வைக்குது ZNS ஸ்க்ரீனை. தேர்டு they produce heat. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் they produce mechanical motion. you need not remember this. இதை எப்படி பண்ணோம், என்ன அப்சர்வ் பண்ணோம், அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். these are facts. பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் they are deflected by magnetic and electric field. அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், cathode rays are independent of gas and electrode. எந்த கேஸாக வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த எலக்ட்ரோட் வேணாலும் வச்சுக்கோங்க, cathode rays வந்துட்டே தான் இருக்கான். ஓகே, அண்ட் அப்படி வர கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக தான் இருக்கான். ஹைட்ரஜன் கேஸ்லேருந்து வர கேத்தோட் ரேக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, அடுத்து நியான் கேஸ்லேருந்து வர கேத்தோடுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. கேத்தோட் ரேஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டினா கிடையாது. ஹைட்ரஜன் கேஸ்லேருந்து வர அந்த கேத்தோட் ரேஸ் இருக்குல்ல, அதுக்கும் நியான் கேஸ்லேருந்து வருதுல கேத்தோட் ரேஸ், அதுக்கும் ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்கான். சரியா? ஸோ தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் த நேச்சர் ஆஃப் கேஸ் அண்ட் எலக்ட்ரோட்ஸுங்கிறத உங்கள் மைண்டில் நல்லா பிக்சரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகேண்ணா. நவ் இதை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அப்படின்னா J.J. Thomson தான் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஸ்கவர்ட் பை J.J. Thomson த்ரூ த ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இன் அ பார்ஷியலி எவாக்குவேட்டட் டியூப். நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுதான் இங்கே டெக்னிக்கல் டேர்ம்ஸில் எழுதியிருக்காங்க. பார்ஷியலி எவாக்குவேட்டட் டியூப்ஸ்னா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப சிம்பிள், அந்த டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குல்ல, அதில் இருக்க ஏரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் பாதி ஏரை மட்டும் ரிமூவ் பண்ணி லோ ப்ரெஷர் ஏரை வந்து உள்ளே வச்சிருக்கேன். அதுதான் பார்ஷியலி எவாக்குவேட்டட் டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் நோன் அஸ் கேத்தோட் ரே டியூப். சரி, அந்த டியூபை கேத்தோட் ரே டியூப்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாட் டு யூ மீன் பை கேத்தோட் ரே? சில டைம் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸில், கிளாஸ் 11 போர்டு எக்ஸாம்ஸில் இதை கேட்கலாம். கேத்தோட் ரே அப்படின்னா ரொம்ப சிம்பிள், a stream of particles moving from cathode, சரியா, நெகட்டிவ் எலக்ட்ரோட் to anode, positive electrode in a cathode ray tube is known as cathode ray. அது ஒன்றும் இல்லைடா, கேத்தோட் ரேனா என்ன? ஆனால் நம்மளோட இந்த டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குல்ல, அதில் கேத்தோட்ல இருந்து வெளியிருந்து பார்க்குறப்ப எப்படி தெரியும்? கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு சம் ரேஸ் டிராவல் பண்ணுற மாதிரி தெரியும். அதுதான் எழுதியிருக்காங்க, a stream of particles moving from cathode, நெகட்டிவ் பிளேட்ல இருந்து to anode, பாசிட்டிவ் பிளேட் வரைக்கும் டிராவல் பண்ணுதான், அதை தான் கேத்தோட் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? அவ்வளோதான்டா. நெக்ஸ்ட்டு
we have a experiment called as Millikan oil drop experiment. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is to find the charge of a single electron. சரியா? என்னன்னா இது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த cathode raysல some charge இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் த சார்ஜ்? அக்யூரேட்டாக அதோட சார்ஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இதை ஃபஸ்ட்டு ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்துட்டு பண்ணியிருக்காரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே டீட்டெயில்டா. சரியா? இதை வந்துட்டு நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போதைக்கு கெமிஸ்ட்ரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். சரியா? யூ ஃபர்கெட் அபவுட் ஆல் திஸ். நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ நீட் நாட் ரிமெம்பர் ஆல் திஸ் திங். நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இப்படி ஒரு டப்பா இருக்குது. சரியா? இந்த டப்பாவுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஒரு ஆயில், அதாவது இந்த சைக்கிளுக்குலாம் ஊற்றுவாங்கல்ல, இப்படி அழுத்தி ஆயில் வந்து அப்படியே ட்ராப்பாக வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்ப்ரேயரை வந்து எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்துகிட்டு அந்த டப்பாவுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி அழுத்துறேன். இப்படி அழுத்துறப்ப என்ன ஆகும்? ஆனால் அதுலேருந்து ஆயில் வந்து இப்படி கீழே ஸ்ப்ரே ஆகும்னா, ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகுது. சரியா? இப்படி ஆகுது. ஓகே, நவ் நேச்சுரலாக என்ன ஆகும்? இந்த ஆயில்ஸ்லாம் டப்பாவில் இப்படி கீழே வரும் இல்லையா? ஆமாண்ணா, இப்படி கீழே வரும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணி இந்த ஆயில்ஸ் எல்லாம் கீழே வராமல் அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறேன், மேலே ஸ்டாப் பண்ண போகிறேன். ஆனால் என்னென்னா சொல்கிறீங்க? எஸ், இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட மெயின் கோல். ஓகே, ஸோ த மெயின் கோல் இஸ் டு பேலன்ஸ் த ஆயில் ட்ராப் இன் மிட் ஏர். ஆயில் ட்ராப் இப்படி கீழே விழுகுது, பட் அதை கீழே விழுக விடாமல் நான் அதை மேலேயே வச்சுக்கணும்னு பார்க்குறேன். மிட் ஏரில் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி நான் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சி, ஃபஸ்ட்டு ஆயில் மேலே டவுன்வர்ட் டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஆனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இதோட வெயிட் ஆக்ட் ஆகுது. Fg equals to mass into acceleration due to gravity g. சரியா? ஆனால் இதெல்லாம் ஃபிசிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க உள்ள. ஓகே, தெரிஞ்சவங்க பாருங்கள். இல்லை இது எனக்கு சுத்தமாக புரியலன்னா யூ கேன் omit. தீஸ் ஆர் சம் அட்வான்ஸ் கான்செப்ட். சரியா? ரொம்ப டீட்டெயில்டாக இவ்வளோ தூரம் எங்கேயும் பேச மாட்டாங்க. பட் சின்ஸ் வி ஆர் லேர்னிங் டில் த அட்வான்ஸ் லெவல், தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கடா. இப்படியே பயந்துட்டே இருந்தீங்கன்னா எப்போ தான் படிப்பீங்க? சிம்பிளாக தானே சொல்லித்தரேன். இஃப் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் தென் ப்ளீஸ் லெட் மீ நோ. கீழே போயிட்டு சொல்லுங்கள், நான் இதை இன்னும் ஈஸியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரிடா. நவ் ஃபர்ஸ்ட் இந்த ஆயில் மேலே டவுன்வர்ட் டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஆனால் அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான். Force is equals to mass into acceleration. So m, mass of the oil drop, and g, acceleration due to gravity. Okay. Now நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்றேன். சரியா? நானா பண்ண முடியும் என்னால. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃபோர்ஸ் F, electric force is simply given by charge of the particle into electric field. இதை 12th ஸ்டாண்டர்டில் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, எப்படி கிராவிட்டினால ஒரு ஃபோர்ஸ் வருது, அது மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் வரும். தட் ஃபோர்ஸ் ஷுட் பி ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்போ தானே கீழே போகிறது மேலே போகிறது கேன்சல் அவுட் ஆகி அது மிட் ஏரில் நிற்க முடியும். ஆமாண்ணா? ஓகே. நவ் வாட் இஸ் தட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்? சார்ஜ் இன்டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ ஃபார் ஆயில் ட்ராப் டு ஸ்டே இன் மிட் ஏர், to stay in mid-air, what is the condition? Anna, the condition is very simple. The gravitation, அதாவது downward force should be equals to the force due to electric field. அவ்வளோதான், ஈக்குவேட் பண்ணுங்க. What is gravitation force? அண்ணா, m into g. And what is the electric force? அண்ணா, q into e. ஸோ இதுல இருந்து சார்ஜை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? Q is equals to m into g divided by E. Now we know this. Mass of oil droplet தெரியும், வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். acceleration due to gravity தெரியும், மெஷர் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும், ஏன்னா நம்ம தான் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறோம். எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால சொல்லிட முடியும். இஃப் யூ சப்ஸ்டியூட் ஆல் திஸ் யூ கேன் ஃபைண்ட் த சார்ஜ் ஆன் த ஆயில் ட்ராப்லெட். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானோட சார்ஜை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே ஆயில் ட்ராப்லெட்டோட சார்ஜ் தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து எப்படி எலக்ட்ரான் சார்ஜுக்கு போவோம்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சரியா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. சரியா? If you want to talk more about this then we can talk, because இந்த இடத்துல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் உள்ளே வரும். சரியா? ஸோ வேணாம், அதெல்லாம் போய் தேவையில்லை. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சார்ஜை வந்து மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, எந்த இடத்துல அட்வான்ஸ் கான்செப்ட் தேவையோ அங்கே நானே சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது போதும், மோர் தென் சஃபிஷியன்ட். சரியா? ஓகே, now let's practice some question. Gases are bad conductors of electricity. Their conductivity may be increased by increasing the pressure as well as the potential difference between the electrodes, decreasing the pressure as well as the potential difference between the electrodes, decreasing the pressure and increasing the potential difference between the electrodes. See, ரொம்ப simple. You take this experiment. இந்த இடத்துல
நார்மலாக இந்த டியூப்பில் போயிட்டு ஓகே இதுதான் அந்த டியூப் கிளாஸ் டியூப் உள்ள ஏர் இருக்குது சரியா ஏருங்கிறது கேஸ் சம் கேஸ் இருக்குது ஹீலியம் கேஸோ ஆர்கன் கேஸோ ஏதோ ஒன்று இருக்குது சரியா இப்போது நீங்கள் சும்மா ஒரு 5 வோல்ட் இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க ரெண்டு சைடு ஒரு பிளேட்டை வச்சு 5 வோல்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுமா இல்லைனா சான்ஸே இல்லை பட் இந்த கேஸில் நடக்குது இந்த கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டி போகுது ஆனால் எலக்ட்ரிசிட்டியா ஓகே எலக்ட்ரான்ஸ் போகுது ஓகே எப்படி எலக்ட்ரான்ஸ் போகுது அண்ணா நம்ம வந்துட்டு ப்ரெஷரை நல்லா கம்மி பண்ணிடுறோம் தென் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை அதிகமாக வைக்கிறோம் 10,000 வோல்ட் வைக்கிறோம் ப்ரெஷரை வேக்யூம் பம்ப் வச்சு கம்மி பண்ணிடுறோம் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதனால தான் எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் பண்ணுது எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு அர்த்தம் சரியா இதை வந்து நான் சொல்லித்தரேன் 12th இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க எதனால் இந்த இடத்துல வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் ஆகுது ஆனால் இட் இஸ் ஒன்லி பாசிபிள் டியூ டு த வெரி லோ ப்ரெஷர் அண்ட் வெரி ஹை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஓகேவா அவ்வளோதான் இதுதான் நம்ம கொஷினோட ஆன்சர் அண்ட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு சால்வ் திஸ் கொஷின் பட் தெரிஞ்சுக்கோங்க யூ ஷுட் increase your way of thinking சரியா புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயத்த அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன் வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ணா the correct answer is due to the decrease in pressure okay and increasing the potential difference between the electrodes we can make gases conduct electricity அதாவது அந்த கேஸ்க்குள்ள எலக்ட்ரானோட ஃப்ளோவை வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும் எப்போ ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணி பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன் ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் இது டவுட் இல்லையே சூப்பர்டா ஸோ இப்போ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிட்டோம் ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் புரோட்டான் எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்ப்போமா புரோட்டான் எப்படி கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப சிம்பிள் ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் scientists proved that atoms contains negative charge ஆட்டம்குள்ளே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க பட் ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல் இல்லையா ஆமாண்ணா அதுவும் சயின்டிஸ்ட்டுக்கு தெரியும் அப்போ எப்போ ஒரு ஆட்டமான நியூட்ரலாக இருக்க முடியும் ஆனால் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும் அதாவது ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆட்டம்னாலேயோ ஒரு பார்ட்டிகல்னாலேயோ நியூட்ரலாக இருக்க முடியும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆட்டம் நியூட்ரலாக இருக்கணும் தெரியுது அப்போ எப்போ நியூட்ரலாக இருக்க முடியும் ஆனால் பாசிட்டிவ் சார்ஜும் இருந்தால் தான் நியூட்ரலாக இருக்க முடியும் அதை தான் பண்ணாங்க ஸோ திஸ் கொஷின் ஓகே அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு பட் ஆட்டம் நியூட்ரலாக இருக்கு அது எப்படி அப்படிங்கிற அந்த கொஷின் தான் டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான்ஸுக்கு வழி உண்டாக்குச்சு ஓகே ஸோ திஸ் கொஷின் லெட் டு த டிஸ்கவரி ஆஃப் பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் இன்சைட் த ஆட்டம் சரிண்ணா இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க ரொம்ப சிம்பிள் அதே தான் சேம் டெம்ப்ளேட்டு ஓகே நம்மளோட சேம் டிஸ்சார்ஜ் டியூபு சேம் மெட்டல் பிளேட்டு சேம் லோ ப்ரெஷரு சேம் ஹை வோல்டேஜு பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா நம்மளோட கேத்தோடு இருக்குல்ல நெகட்டிவ் பிளேட் கேத்தோடு அதில் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிருக்காங்க சரியா இந்த இடத்துல பாருங்க திஸ் இஸ் சேம் செட்டப் வித் பெர்ஃபோரேட்டட் கேத்தோட் perforated cathode ஆனா அது என்னன்னா perforated அப்படின்னா cathode with some holes small holes are made small holes are made சரியா ஓகேண்ணா இப்படி பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா யூ ஆர் கிவிங் ஹையர் பொட்டென்ஷியல் என்ன ஆகுது நமக்கு ஆல்ரெடி தெரியும் உள்ள என்ன நடக்கும்னு ஒரு ஆட்டம் இருக்கும் ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி வெளியே போயிடும் அந்த எலக்ட்ரான் வந்துட்டு ட்ராவல் பண்ணும் இல்லையா இப்போ நம்ம அந்த எலக்ட்ரான்ஸை பற்றி கவலைப்படல நம்ம என்ன பண்ணுறோம் வேற ஒரு டைப் ஆஃப் கோட்டிங் கொடுக்குறோம் சரியா வேற ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணுறோம் பார்த்தா நமக்கு ரெட் கலரில் க்ளோ ஆகுது ஓகே ஆனால் என்ன சொல்கிறீங்க எஸ் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட ஆட்டம் இருக்குல்ல ஆமாண்ணா ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான்ஸ் தான் எஸ்கேப் ஆகுது இல்லையா ஆமாண்ணா எலக்ட்ரான்ஸ் எஸ்கேப் ஆகிடுது எலக்ட்ரான்ஸ் எஸ்கேப் ஆனோடனே அந்த ஆட்டம் எப்படி மாறிடும் ஆனால் எலக்ட்ரான்ஸ் லீவ் ஆச்சு அப்படின்னா ஆட்டம்ஸ் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும்ண்ணா ஓகே நவ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லாம் என்ன ஆகுது நம்மளோட கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் பிளேட் இல்லையா ஆமாண்ணா நெகட்டிவ் பிளேட்டு ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இந்த நெகட்டிவ் பிளேட்டை பார்த்து அப்படியே அட்ராக்ட் ஆகி மூவ் ஆகுது அண்ட் இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த ஹோல் வழியாக ட்ராவல் பண்ணி நம்ம ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் இந்த கேத்தோடில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அந்த ஹோல்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு அந்த ஸ்க்ரீனை டச் பண்ணி ரெட் கலரில் க்ளோ கொடுக்குது இதில் இருந்தால் கண்டுபிடிச்சாங்க ஓகே எலக்ட்ரான்ஸு க்ரீன் கலர் க்ளோ கொடுக்குது இப்போ இது ரெட் கலர் க்ளோ கொடுக்குது அதனால் இது வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு அண்ட் இதை கண்டுபிடிச்ச மெத்தடாலஜிலாம் வேறு பட் ரொம்பவே சிம்பிளிஃபைட் வெர்ஷனில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சரியா நம்மளோட எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப கேத்தோடில் எந்த ஒரு ஹோல்ஸும் இல்லை ப்ரோட்டான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கேத்தோடில் ஒரு சில ஹோல்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது சின்ஸ் தே ஆர் பீயிங் பாசிட்டிவ் சார்ஜ்
கேத்தோடுங்கிறது ஒரு நெகட்டிவ் பிளேட். ஓகே, ஸோ அந்த நெகட்டிவ் பிளேட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகி போய் பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் பட்டு ரெட் கலர் க்ளோ கொடுத்துருச்சு, அவ்வளோதான். சரியா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, ரொம்ப சிம்பிள், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. See, this proton is discovered by Goldstein on the basis of a cathode ray tube experiment using a perforated cathode and இந்த protonsக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. First we call them what? We call this, just a minute. Okay, இங்கே எழுதி. Okay, actually heading அங்க மாத்தி எழுதிட்டேன். These are known as anode rays. ஆனா ஏன்னா anode rays? Because நல்லா பாருங்க, வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது, ஆனோட்ல இருந்து கேத்தோடு வழியா டிராவல் ஆகுற மாதிரி தெரியுதா, ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு போகுது, அதனால ஆனோட் ரேஸ்ன்னு சொல்றோம். அண்ட் இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. ஓகே, see, இந்த புரோட்டான்ஸுக்கு ஒன் நேம் இஸ் யுவர் ஆனோட் ரேஸ். ஓகேவா, ஓகேனா, பட் இன்னொரு நேம் இருக்கு, அந்த நேம் தான் பசங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் canal rays. We also call them canal rays. ஆனா அது என்னன்னா canal rays? See, canal னா என்ன? First, you guys make sure that you know this. Canal னா என்ன? Actually, I'm not a very good geography person, but canalங்கிறது அந்த what do you say, வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது simply it means some hole, some pathway. Okay, canal அப்படிங்கிறது you can relate it with a hole. Okay, hole or pathway. Now இந்த ரேஸ் எல்லாம் இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்குள்ள டிராவல் ஆகிறதுனால, இந்த கேத்தோட்ல ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ள டிராவல் ஆகிறதுனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிட்டோம், கேனல் ரேஸ் அப்படின்னு வச்சிட்டோம். சரியா, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. Now define anode ray அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். A stream of particles moving from anode to cathode is known as a anode ray or special name இருக்கு. அதோட ஸ்பெஷல் நேம் என்ன, canal rays. சரியா, I hope this is clear. புரிஞ்சதில்ல, எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். Now what are the properties of this anode ray or canal ray? They move from anode to cathode. Okay, next, they travel in a straight lines in the absence of magnetic or electric field. சரியா, magnetic field or electric field இல்லனா இந்த டியூப்ல ஸ்வைன் ஸ்ட்ரைட்டா போகுதான். ஒருவேளை magnetic field or electric field இருந்துச்சுனா ஸ்ட்ரைட்டா போகாம டிஃப்ளெக்ட் ஆகி கீழேயும் மேலேயும் போயிட்டு இருக்கான். ஓகே, சரி, நெக்ஸ்ட், they can produce ionization in gases. இல்லையா, ஆமாண்ணா, அதாவது என்ன ஆகுது, கேஸ் ஆட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீலியம் இருக்கு, அது என்ன ஆகுது, ஆனா இட் லாசஸ் எலக்ட்ரான் and it ionizes itself. helium plus மாறுது, இதுதான் ionization சொல்லுவோம். சரியா, loss of electrons, ionization. ஏன்னா கேஸ் ஆட்டமா இருந்தது அயானா மாறிடுச்சு. ஓகே, இதுதான் ionization சொல்லுவோம். now they rotate the paddle wheel placed in their path. ஓகே, எப்படி நம்மளோட கேத்தோட் ரேஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் ஆனோட் ரேஸும் இந்த டியூபுக்கு நடுவில் ஒரு பேடல் வீலை வச்சிருந்தோம்னா அதை ரொட்டேட் பண்ணுதான். ஓகேவா, சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட், some more properties of anode rays. You can forget about this. I'm sorry. They are deflected by electrical and magnetic field just as the cathode rays, but in opposite direction shows that they are oppositely charged. ஓகேவா, அதாவது என்ன ஆகுதுன்னா இதுவும் நம்மளோட கேத்தோட ஆனோட் ரே மாதிரி, நம்மளோட கேத்தோட் ரே மாதிரி இந்த ஆனோட் ரேஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஆட் பண்ண டிஃப்ளெக்ட் ஆகுதான், ஸ்ட்ரைட்டா போகாம கீழே மேலன்னு மாறுதான். பட் நம்மளோட கேத்தோட் ரேஸ் எந்த டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ட் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்மளோட ஆனோட் ரே டிஃப்ளெக்ட் ஆகுதான். ஓகே, கேத்தோட் ரே இப்படி கீழே பார்த்து டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நம்மளோட ஆனோட் ரே மேலே பார்த்து டிஃப்ளெக்ட் ஆகுதான். இதுவே நம்மளோட கேத்தோட் ரே மேலே பார்த்து டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நம்மளோட ஆனோட் ரே இப்போ கண்டுபிடிச்சது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ட் ஆகுதான், ஷோயிங் தட் தே ஆர் ஆப்போசிட்லி சார்ஜ். இதுல இருந்தா என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க, they are opposite charge அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வராங்க. now இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். the nature or the E by M, that is the specific charge of anode rays, depends upon the nature of gas present in the cathode ray tube. ஆனா என்னடா சொல்றீங்க, எஸ், போன தடவை நம்மளோட கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா it does not depends on the nature of gas or electrode, but in the anode ray இருக்குல்ல that depends upon the nature of gas. okay, it depends. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஹீலியம் ஹைட்ரஜன் கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், அதுக்கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ சிம்பிளி
இட் ஃபார்ம்ஸ் H plus and 1 electron இல்லையா? ஆமாண்ணா. பட் இதுவே நீங்கள் லித்தியம் கேஸ் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹீலியம் கேஸ் எடுத்துக்கோங்க. ஹீலியம் கேஸ் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இட் கேன் ஃபார்ம் 2 எலக்ட்ரானை லோஸ் பண்ணிவிட்டு He2+ வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல H+ கிட்ட சார்ஜ் எவ்வளோ இருக்குது? ஆனால் சார்ஜ் இஸ் 1 அண்ட் மாஸ் இஸ் ஆல்சோ 1. ஏன்னா ஹைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். மாஸ் இஸ் 1 இல்லையா? ஆமாண்ணா. நியூட்ரான்ஸ் கிடையாது. பிகாஸ் we know ஹைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு புரோட்டான் 0 நியூட்ரான்ஸ் இருக்கும். பட் இதுவே இந்த இடத்துல பாருங்கள், He2+ அப்படிங்கிறப்ப இதோட சார்ஜ் வந்துட்டு 2டா பசங்களா. அண்ட் மாஸ் எவ்வளோ இருக்கு? ஆனால் இந்த இடத்துல we know ஹீலியமோட atomic number is 2 whereas the mass number is 4. ஓகே, ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் தான் லோஸ் ஆயிருக்கு, புரோட்டான்ஸோ நியூட்ரான்ஸோ மாறலை, மாஸ் வந்துட்டு 4 இருக்கு. ஓகே, ஸோ சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வேற வரும், இங்கே வேற வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, கேத்தோட் ரேஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, எலக்ட்ரோட்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை. சரியா? கேத்தோட் ரேஸை பொறுத்த வரைக்கும் there is no important for your gas and electrode. பட் ஆனோட் ரேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வேறு கேஸுக்கு வேறு ஆனோட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை இங்கே கொடுத்துட்டேன். சரியா? ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர்டா. புரிஞ்சது இல்லை? சூப்பர். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நியூட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சி, ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஹீலியம் ஆட்டம் இருக்குல்ல, ஹீலியம் ஆட்டமில் என்னென்ன இருக்கும்? ஆனால் 2 புரோட்டான், 2 நியூட்ரான், 2 எலக்ட்ரான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஹீலியம் ஆட்டம். நவ் இந்த ஹீலியம் ஆட்டம்ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்கடா. ஸோ ஃபைனலாக வருது இல்லை அந்த ஹீலியம் 2+ அயான். அவ்வளோதான். அந்த ஹீலியம் 2+ அயான் தான் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஓகேவா? திஸ் இஸ் யர் ஆல்ஃபா பார்ட்டிகல். என்னன்னா சொல்கிறீங்க? ஆமாம், இதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சுருக்கோம், ஆல்ஃபா பார்ட்டிகல்னு சொல்லிட்டு. நவ் இதில் என்ன இருக்குன்னு பாருங்க, திஸ் இஸ் சிம்பிளி ஹீலியம் நியூக்ளியஸ். என்னன்னா சொல்கிறீங்க? ஆமாம், எலக்ட்ரான்ஸே இல்லை, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? வெறும் நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் சொல்லுவோம் த ஹீலியம் நியூக்ளியஸ் சிம்பிளி He2+. 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஹீலியம் நியூக்ளியஸ் தான் இருக்கும். that helium nucleus is known as alpha particle. சரியா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? I hope this is clear. ஆல்ஃபா பார்ட்டிகல்னா என்ன? ஆனால் ஆல்ஃபா பார்ட்டிகல்னா ஹீலியம் 2+ அயான்ஸ் ஆர் ஹீலியம் நியூக்ளியஸ் தான் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஓகே, சூப்பர்டா. நவ் லெட்ஸ் see how do we find the neutrons. ஓகே, see ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸையும் புரோட்டான்ஸையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, scientists believed atoms contains only these 2 particles. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நியூட்ரலாக இருக்கு ஆட்டம், அவ்வளோதான், 2 பார்ட்டிகல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் நினைச்சாங்க. பட் there's 2 very big problems. 2 ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, mass of atom is not equals to mass of proton plus electron. அதாவது சயின்டிஸ்ட் என்ன அசியூம் பண்ணாங்க, ஒரு ஆட்டம்குள்ள புரோட்டானும் எலக்ட்ரானும் மட்டும் தான் இருக்குன்னு அசியூம் பண்ணாங்க. தென் வெயிட் போட்டு பார்க்குறாங்க, புரோட்டானோட வெயிட்டையும் எலக்ட்ரானோட வெயிட்டையும் போட்டு பார்க்குறாங்க, ஆட்டமோட வெயிட்டையும் மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. 2 ஈக்குவலாக இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு இது எப்படி மாஸ் அதிகமாக இருக்குது? ஏன்னா மாஸ் ஆஃப் ஆட்டம் வந்து அதிகமாக இருக்கான் தேன் யுவர் மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இதுக்கு என்ன ரீசன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாண்ணா, ஏன்னா மாஸ் ஆஃப் ஆட்டம் இஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் இல்லையா? எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப நெக்லிஜிபிள், விட்டுருவோம். மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸை சேர்த்தா தான் ஆட்டமோட மாஸுக்கு ஈக்குவல் ஆகும். இது நமக்கு தெரியும், பட் சயின்டிஸ்ட்டுக்கு அப்போ தெரியாது. ஸோ ஒரு இதுக்கு வராங்க, ஓகே அப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஏதோ பார்ட்டிகல் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் இல்லையா? ஆமாண்ணா, பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். பட் ஒரு ஆட்டம்குள்ள பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது, பட் ஆட்டம் ஸ்டேபிளாகவும் இருக்குது இல்லையா? பிகாஸ் ஆட்டம் ஸ்டேபிளாக இல்லைனா நம்மளால் உயிர் வாழவே முடியாது. நினச்சி பாருங்கள், நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆட்டமும் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் நம்மளால் இப்படி இருக்க முடியுது. ஒருவேளை ஆட்டம் ஸ்டேபிளாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆகும்? நம்ம இருக்கவே மாட்டோம், நத்திங் எக்ஸிஸ்ட். அப்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளம். பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது, அப்புறம் எப்படி ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குது? இந்த கொஷின் தான் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸுக்கு லெட் பண்ணுச்சு. இப்போது இந்த நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி ஹையர் லெவல் கான்செப்ட். நம்மளோட கிளாஸ் 11th இது ரொம்ப டீட்டெயிலாக படிக்க மாட்டோம். பட் ஸ்டில் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு பேசிக் ஐடியாவை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா
மேபி இதை நீங்கள் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கான தேவை வரலாங்க. அதனால் நான் இப்போ சும்மா லைட்டாக சொல்லிடுறேன். இது நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும்ல எதுவும் கிடையாது. ஓகேவா? சரிண்ணா, என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஜேம்ஸ் சாட்விக் இருக்காருல்ல, இவர் நேராக கடைக்கு போகிறாரு. கடைக்கு போயிட்டு A4 ஷீட் மாதிரி ஒரு பெரிலியம் ஷீட்டை வாங்கிட்டு வந்துடுறாரு. நார்மல் A4 ஷீட் வந்து ஒயிட் கலரில் இருக்குமா, அதே மாதிரி பெரிலியம் மெட்டலில் மேடான ஒரு தின் ஷீட்டை வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து இப்படி பிடிச்சிக்கிறாரு. தென் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் எமிட்டிங் மிஷின் எடுத்து, சரியா, ஒரு மிஷின் இருக்கான், அதில் அதை ஆன் பண்ணோம்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வருமா. லைக் எக்ஸாம்பிள் ஒரு கன் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஷீட் இப்படி இருக்கு, ஆல்ஃபா பார்ட்டிகிள் கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ணுறாரு. ஸோ நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி போகுது. ஓகே, இப்படி போகிற ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஷீட்டை போயிட்டு ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் இந்த ஷீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஹைலி பெனட்ரேட்டிங் ரேடியேஷன் வந்துட்டு எமிட் ஆகுது பசங்களா. ஹைலி பெனட்ரேட்டிங்னா உங்கள் உடம்புக்குள்ளேயே பூந்து அந்த ரேடியேஷனால் வெளியே போக முடியும், அவ்வளோ ஹைலி பெனட்ரேட்டிங். அந்த மாதிரியான ஒரு ரேடியேஷன் வந்து போகுது அந்த ஷீட்டை தாண்டி. நவ் அந்த ரேடியேஷனை பாராஃபின் வேக்ஸுக்குள்ள அனுப்புகிறோம். ஆனால் பாராஃபின் வேக்ஸ்னா சிம்பிளி மெழுகுன்னு நினச்சிக்கோங்க, சரியா, கேண்டில் மாதிரி அந்த வேக்ஸ். ஓகே, அந்த வேக்ஸுக்குள்ளே அனுப்புகிறோம். நவ் அந்த வேக்ஸுக்கு வெளியே, வேக்ஸ் இப்படி இருக்குது, வேக்ஸுக்குள்ளே அந்த ரேடியேஷன் அனுப்புகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், ஹோப் யூ கைஸ் கேன் விஷுவலைஸ் திஸ். இதுதான் பெரிலியம் ஷீட்டு. ஆல்ஃபா பார்ட்டிகல் அனுப்புகிறோம், அதுலேருந்து சம் ரேடியேஷன் வருது. இந்த இடத்துல நியூட்ரான் எழுதியிருக்காங்க, அதை விட்டுருங்க. சம் ரேடியேஷன் வருது. அந்த ரேடியேஷனை பாராஃபின் வேக்ஸுக்குள்ளே அனுப்பும் போது வெளியே ப்ரோட்டான்ஸ் வந்து எமிட் ஆகுதான் பசங்களா. இதை ஒரு டிடெக்டர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே, ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த இடத்துல பாராஃபின் வேக்ஸ்லேருந்து ப்ரோட்டான்ஸ் வெளியே வருது இல்லை. இது எப்போ வெளியே வரும் அப்படின்னா, நீங்கள் புரோட்டானோட மாஸுக்கு சிமிலராக இருக்க ஒரு பார்ட்டிக்கிளை வேகமாக தூக்கி அடிச்சிங்கன்னா மட்டும்தான் தான் பாராஃபின் வேக்ஸ்லேருந்து புரோட்டான் வெளியே வருமா. அதாவது நல்லா பாருங்கள், இந்த ரேடியேஷன் பாராஃபின் வேக்ஸ்குள்ளே போகும்போது நமக்கு புரோட்டான் வெளியே வருது. சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ரிவர்ஸில் போகிறாங்க. பாராஃபின் வேக்ஸ்லேருந்து புரோட்டான்ஸ் வெளியே வருதா. திஸ் இஸ் பாசிபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் the particle is striking, right? இந்த இடத்துல சம் ரேடியேஷன் வருது இல்லை, அந்த ரேடியேஷனோட பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, அதோட மாசு புரோட்டானுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா. அப்போ தான் வந்து அது இடிக்கும் போது பாராஃபின் வேக்ஸ் வந்து புரோட்டான் வருமா. ஓகே, அண்ட் இட் ஷுட் ஹேவ் நோ சார்ஜா. அப்போ மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரி புரோட்டான்ஸ் எமிட் பண்ண முடியுமா. அங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்க சம் நியூட்ரல் பார்ட்டிகிள் இருக்குது, அதோட மாஸ் வந்து புரோட்டானுக்கு சிமிலராக இருக்குது, தென் அதோட பேரை நியூட்ரான்னு வச்சுட்டாங்க. அவ்வளோதான், சரியா. ஸோ சிம்பிளி சொல்கிறேன், இந்த இடத்துல பாராஃபின் வேக்ஸ் வந்து புரோட்டான் எமிட் ஆகுது இல்லை, இட் இஸ் ஒன்லி பாசிபிள். Okay, this is only, see இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, only a particle with a mass similar to proton and no charge can eject protons like this. சரியா, அந்த பாராஃபின் வேக்ஸ்ல இருந்து யாரால இப்படி புரோட்டான்ஸை வெளியே அனுப்ப முடியும், எஜெக்ட் பண்ண முடியும்? only a particle with mass similar to the proton and no charge can do this. So அதுல இருந்து தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு நம்ம சாட்விக். he concluded that atoms contain a neutral particle called as neutron. சரியா, இல்லனா இது வந்து உங்களுக்கு ரொம்ப டீடைலா புரியல, அது என்னன்னா பாராஃபின் வேக்ஸ், எப்படி புரோட்டான் வருது, எப்படி நியூட்ரான் போகுது, இதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நியூட்ரானை இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இதை பத்தி ரொம்பவே டீடைலா நம்மளோட 11th and 12th பார்க்க மாட்டோம். once you go to your BSc MSc type of physics you will learn this. சரியா, அண்ட் கெமிஸ்ட்ரிலையும் பெருசாக பார்க்க மாட்டீங்க. Okay, சரிடா. Now let us then quickly move to a very important slide. This is very important. என்னடா சொல்றீங்க? Yes, you have to remember this at all cost. சரியா, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, எலக்ட்ரானோட மாஸ் என்ன, சிமிலர்லி புரோட்டானோட சார்ஜ், புரோட்டானோட மாஸ், நியூட்ரானோட சார்ஜ், நியூட்ரானோட மாஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, -1.6 இன்டூ 10 to the power of -19 கூலும். சரியா, ஓகேண்ணா. புரோட்டானோட சார்ஜ் சேம் தான், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் பட் புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். சரியா, எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளவோ அதே தான், பட் புரோட்டானுக்கு பாசிட்டிவ்ல அந்த சார்ஜ் இருக்கு. ஓகேவா, ஏன்னா அப்பதான் ஆட்டம் நியூட்ரலா இருக்கும் இல்லையா. ஆமாண்ணா. நெக்ஸ்ட் நியூட்ரானோட சார்ஜ் என்ன அண்ணா, 0. நியூட்ரானோட சார்ஜ் சிம்பிளி 0 இல்லையா. ஆமாண்ணா, ஏன்னா as the name suggests it is a neutral particle. ஸோ ஒரு நியூட்ரல் பார்ட்டிகிள்கிட்ட ஏதாவது சார்ஜ் இருக்குமா, இல்லைண்ணா, the net charge is 0. சரியா, ஓகே. நான் இன்னொரு காலம் எழுதியிருக்கேன் பாருங்களேன், ரிலேட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, புரோட்டானோட சார்ஜை 1ன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, புரோட்டானோட சார்ஜை 1 எடுத்துக்கிறீங்கன்னா, எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -1 இருக்கும். ஏன்னா சேமா இருக்குல்ல. ஆமாண்ணா, சேம் சார்ஜ் பட் ஆப்போசிட் இன் சைன், அதுதான் இந்த இடத்துல ரிலேட்டிவாக எழுதியிருக்கோம். புரோட்டானோட சார்ஜ் +1 அப்படின்னா, எலக்ட்ரானோட சார்ஜ் -1, நியூட்ரானோட சார்ஜ் சிம்பிளி 0. ஓகே, ரிலேட்டிவ் சார்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். புரோட்டானோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.672 இன்டூ 10 to the power -27 kg. ஓகே, திஸ் இஸ் கிலோகிராம்.
சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு நியூட்ரானோட மாஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் ப்ரோட்டானோட மாஸுக்கு சிமிலராக இருக்குது பாருங்க. 1.67 3 டிஜிட் வரைக்கும் சேமாக இருக்குது. ஜஸ்ட் இந்த ஃபைனல் டிஜிட்டில் தான் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஓகே, 1.674 இன்ட்டு 10⁻⁻27. ஸோ இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் சாரி, ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். சாரி பசங்களா, ஆக்சுவலி காலேஜில் இருந்தால் ஃபோன் பண்ண ஒருத்தன் லேப் ட்ரெஸ் போடாமல் வர சொல்கிறேன் என்ன. ஆக்சுவலி நான் லேபுக்கே போல இங்கே ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தட். ஓகே, ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அண்ணா, மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் நியூட்ரான் அண்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பாருங்க. இது வந்து 10⁻⁻27. அதாவது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு டோட்டலாக 27 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ நீங்கள் எழுதலாம். பட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 31 ஜீரோஸ்க்கு அப்புறம் தான் வருமா. ஓகே, அதாவது புரோட்டானோட மாஸையும் எலக்ட்ரான், அதாவது புரோட்டானோட மாஸையும் நியூட்ரானோட மாஸையும் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப 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 கம்மிடா. ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ஸ் டு மாஸ் ஆஃப் நியூட்ரான், பட் தே போத் ஆர் வெரி மச் கிரேட்டர் தேன் தி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ ரிலேட்டிவ் மாஸ் நம்ம அங்கே பார்த்தோம்ல, இது லாஸ்ட் லெக்சரில் சம் பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம்ல, அதுதான். ஓகே, நம்ம புரோட்டானோட மாஸையும் நியூட்ரானோட மாஸையும் அப்ராக்சிமேட்லி 1 கன்சிடர் பண்ணோம்னா எலக்ட்ரானோட மாஸ் வந்து 0டா. சரியா? மாஸ்லெஸ்ஸாக கன்சிடர் பண்ணிக்குவோம். பட் எலக்ட்ரானுக்கும் ஒரு மாஸ் இருக்கு. பட் புரோட்டானையும் நியூட்ரானையும் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப மினிமல். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சது இல்லை? ஓகேடா பசங்களா. நவ் லெட் அஸ் தென் குவிக்லி மூவ் ஆன் டு யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதோட ஆல்மோஸ்ட் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆர் ஓவர். இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம அட்டாமிக் மாடலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ப்ராக்டிஸ் சம் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் தட். ஓகேவா? இது ஒரு வாட்டி JEE மெயின்ஸில் AEEE டைமில் கேட்டது. When lithium vapors were filled in the discharge tube for anode rays experiment, the anode rays were found to contain only Li plus ions. சரியா? ஓகே, அதாவது அந்த டியூப்ல, அந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல என்ன இருக்கான்? ஆனோட் ரேஸ் இருக்கான். ஆனோட் ரேஸ்ல என்ன இருக்கான்? ஆனால் ஆனோட் ரேஸ்ல ஒன்லி Li plus ions இருக்கான். சரியா? ஓ ஓகேண்ணா. நவ் தே ஆர் ஆஸ்கிங் Li, அதாவது லித்தியமோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. therefore each particle of anode ray contains 1 proton 3 proton 4 neutron இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆனோட் ரேல என்ன பார்ட்டிகல் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. Li plus ion இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லித்தியம் எடுத்துக்கோங்க. லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3, மாஸ் நம்பர் 7 இல்லையா? ஆமாண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா டோட்டலாக 3 ப்ரோட்டான்ஸ் இருக்கு, 7 - 3 4 நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாண்ணா. ஒரு நார்மல் லித்தியம் ஆட்டம்ல. பட் Li பிளஸ் அயான்லண்ணா, Li பிளஸ்னா என்ன அர்த்தம்? அண்ணா பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. எப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வரும்? அண்ணா ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆனால் தான் பாசிட்டிவ் சார்ஜ் வரும் இல்லையா? ஆமாண்ணா. லித்தியம் when it lost 1 electron it will lead to the formation of Li plus ion. ஸோ இப்போ இந்த Li plus ionல என்னென்ன இருக்கும்? அண்ணா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் சேம், ஏன்னா எலக்ட்ரான் தான் லோஸ் ஆயிருக்கு. 3 ப்ரோட்டான்ஸ் தான் இருக்கும் அண்ட் 4 நியூட்ரான்ஸ் தான் இருக்கும். பட் எலக்ட்ரான்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கும்? இனிஷியலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கு. ஸோ 3 ப்ரோட்டான் ஈக்குவல்ஸ் டு 3 எலக்ட்ரான்ஸ். பட் இந்த இடத்துல பாருங்க ஒரு எலக்ட்ரான் லோஸ் ஆயிருச்சு. ஸோ இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தானே இருக்கும். சரியா? So what is the correct option? Each particle of anode ray contains 3 protons, 4 neutrons and 2 electrons. So your option C is the correct option. I hope it is clear. புரிஞ்சதில்ல? ஓகேடா. Next, let us move on to this question. Okay, this was asked in your NEET examination as well as your JEE examination. ரெண்டுலையுமே இந்த மாடல் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The specific charges of two particles A and B are in the ratio 2:3. ஓகே, அதாவது ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ரேஷியோ வந்து 2:3. ஸ்பெசிஃபிக் சார்ஜ்னா ஃபர்ஸ்ட் என்ன அண்ணா? ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சார்ஜ் டு மாஸ் ஆஃப் தட் பார்ட்டிகல். ஓகே, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் பார்ட்டிகல் ஏ, த ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜஸ் தான். ஓகே, சிம்பிள் லைக் திஸ். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் பார்ட்டிகல் ஏ divided by specific charge of particle B is equals to
2:3, அதாவது 2/3டா, சரியா? ஓகேண்ணா. தென் the mass ratio MA is to MB is 2:3, இதுவும் கொடுத்துட்டாங்க. MA is to MB is simply equals to 2/3, அதுவும் சேம் தானா? they are asking the ratio of charge, ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துட்டு சார்ஜோட ரேஷியோ கேட்குறாங்க. charge of A divided by charge of B, okay? EA by EB னு போடலாம், or QA by QB னு போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? charge of A by charge of B எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஸ்பெசிஃபிக் சார்ஜோட ஃபார்முலாவை போட்டிங்கன்னா கொஷின் முடிஞ்சிச்சு, ஓகே? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ்? ஆனால் நமக்கு தெரியும் ஸ்பெசிஃபிக் சார்ஜோட ஃபார்முலா வந்துட்டு சார்ஜ் பை மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ let me expand this. Specific charge of A divided by specific charge of B is simply equals to charge of A divided by mass of A divided by, நல்லா பாருங்க, this is specific charge of A. Now this is divided by specific charge of B என்ன? ஆனா this is charge of B divided by mass of B, இல்லையா? ஆமாண்ணா. இது என்ன ஆகும்? ஆனால் டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ this will be simply equals to QA divided by QB into MB divided by MA, சரியா? I hope this is clear. புரிஞ்சது இல்லை? அவ்வளோதான்டா பசங்களா. இது புரிஞ்சுது அப்படின்னா கொஷின் முடிஞ்சுது. ஆனால் என்ன சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். யூ நோ ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் ஏ பை ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் பி, இது தெரியுமா இல்லையா? ஆமாண்ணா, வி நோ திஸ். இட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 2/3. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ ஈக்குவேட் திஸ் ஃபார்முலா. திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு this into this. First specific charge of A by specific charge of B என்ன? 2:3. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுக்கு பதிலாக 2/3 போடுங்க. ஈக்குவல்ஸ் டு QA by QB தான் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? ஓகேண்ணா. மல்டிப்ளைடு வித் mass of B by mass of A என்ன? mass of A by mass of B 2/3. அப்போ mass of B divided by mass of A, இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 3/2 வரும்ண்ணா. அவ்வளோதான், 3/2. Now if you simplify this, let me keep it over here. Okay, so if you simplify this, you will be left over with the charge of A divided by charge of B is simply equals to, இந்த 2 இங்கே போச்சுன்னா 4, and then இந்த 3 இங்கே வந்துச்சுன்னா 9. So 4 divided by 9, சரியா? I hope this is clear. புரிஞ்சது இல்லை? ஓகேடா. So which option is your correct option? Option B is your correct option, சரியா? மறந்து கூட option C போட்டுறாதீங்க, option B தான் கரெக்ட். 4/9 தான் கரெக்ட் ஆன்சர், 9/4 கிடையாது. ஓகே, I hope this is clear. சூப்பர்டா. Now almost it's 2 hours, right? 2 மணி நேரம் ஆயிடுச்சு. Now 2 மணி நேரமா we have not made any progress in your structure of atom. இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்? ஆட்டம்னா என்ன, ஆட்டம்குள்ளே என்ன இருந்துச்சு, எப்படி இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணோம், இதை மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த மொமெண்ட்ல இருந்து தான் ரியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. என்னதான் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் ஆக்சுவலி கொஸ்டின்ஸ் வந்து இந்த கான்செப்ட்ல இருந்தால் அதிகமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். we are going to study 4 atomic models. 4 atomic model தான் படிக்க போகிறோம், சரியா? ஒன் இஸ் தாம்சன் அட்டாமிக் மாடல். டால்டனுக்கு அடுத்து, டால்டன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள்னு சொன்னாரா? அதுக்கப்புறம் நம்ம ஜே தாம்சன் வந்து என்ன பண்ணாரு? எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சாரு, இல்லையா? ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர் திஸ். ஹூ டிஸ்கவர்ட் எலக்ட்ரான்? அண்ணா, யூ செட் தட் ஜே தாம்சன் டிஸ்கவர்ட் எலக்ட்ரான், இல்லையா? அவர் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிட்டு அவர் ஒரு மாடல் ஆஃப் ஆட்டம் சொல்றாரு. ஓகே, ஆட்டம் வந்து இப்படி தான் இருக்கும், ஆட்டம்குள்ள எலக்ட்ரான்ஸ் இப்படி தான் இருக்கும், புரோட்டான்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆட்டம் சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் அவர் சொன்னதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரூதர்ஃபோர்ட் வராரு. ஃபர்ஸ்ட் தாம்சன் சொல்றாரு, அதுக்கப்புறம் அவர் பண்ண மிஸ்டேக் எல்லாம் ரூதர்ஃபோர்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட் பண்ண மிஸ்டேக் எல்லாம் போர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அண்ட் ஃபைனலா போர் பண்ண மிஸ்டேக்கையும் சேர்த்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த 4 மாடல் தான் உங்கள் என்டையர் சாப்டரு. அண்ட் சந்தோஷப்படாதீங்க, இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு கவர் ஆல் திஸ். ஏன்னா ரொம்ப டீப் டவுனாக போயிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வில் பி மோர் தென் 8 hours. ஓகேவா? மைட் பி அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா தென் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் யூ கைஸ் ஹாவ் டு வாட்ச் இட். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தாம்சன் அட்டாமிக் மாடல். ஓகேவா? எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சால தாம்சன், அவர் வந்து ஒரு அட்டாமிக் மாடல் சொல்றாரு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். See, Thomson explained the
மாடல் ஆஃப் அன் ஆட்டம் சிமிலர் டு அ வாட்டர்மெலன். என்ன சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். அதாவது வாட்டர்மெலன் எப்படி இருக்கும்? ஆனால் வெளியே வந்து பச்சை கலரில் இருக்கும். சரி, வெளியே உள்ள சொல்லு. ஆனால் உள்ளே வந்து ரெட் கலரில் ஃப்ளஷ் இருக்கும்ண்ணா. ஓகே, அந்த வாட்டர்மெலன் அந்த ரெட் கலரில் ஃப்ரூட் இருக்கும். நடுவில் சீட்ஸ் வந்துட்டு இருக்கும்ண்ணா. பிளாக் கலரில் சீட்ஸ் இருக்கும் இல்லையா? தாம்சன் வந்து எப்படி தான் சொல்கிறாரு, ஒரு ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வாட்டர்மெலனில் எப்படி அந்த ஃப்ளஷ் இருக்குது சுற்றி அந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா, அண்ட் நடுவில் சீட்ஸ் மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரான்ஸ் இருக்குமா. அவரோட மாடல் புரியுதா? தாம்சன் என்ன சொல்கிறாரு, வாட்டர்மெலனில் எப்படி அந்த ஃப்ளஷ் இருக்கோ அது மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் இருக்குமா, சீட்ஸ் மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குமா. ஆனால் என்னன்னா இது ஒரு மாடல் ஆனான்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் இப்படி தான் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா அவரோட டைமில் நியூட்ரானே கண்டுபிடிக்கல, அவர் வந்துட்டு தான் ப்ரோட்டானும் எலக்ட்ரான்ஸும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதை வச்சு அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஆட்டம் கொடுத்தாரு அவர். ஓகேவா, இப்படி தான் இருக்குன்னு சொன்னார். நான் இது பார்த்தோன்னே தப்புன்னு உங்களுக்கு தெரியுது. ஏன் இது தப்பு? ஆனால் ஃபர்ஸ்ட் இதில் நியூட்ரானை ஒரு கணக்கிலே எடுத்துக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனால் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் பண்ணுனா இப்படி பக்கத்தில் இருந்தால் எப்படி நான் ஸ்டேபிளாக இருக்கும்? அந்த டவுட் இருக்குல்ல, ரெண்டு. இந்த மாதிரி இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயம் நிறையா இருந்துச்சு. ஸோ இவர் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணார், என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு, தாம்சன்ஸ் அட்டாமிக் மாடல் ரிசம்பிள்ஸ் அ ஸ்பெரிக்கல் ப்ளம் புட்டிங் ஆஸ் வெல் அஸ் அ வாட்டர்மெலன். ஓகேவா? அதாவது இவர் எதுக்கு அனலாகஸாக அவரோட மாடலை கொடுத்துருந்தாரு அப்படின்னா, ஒரு ப்ளம் புட்டிங் மாதிரியோ இல்லை ஒரு வாட்டர்மெலன் மாதிரியோ தான் நம்மளோட ஆட்டம் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நோ, இவரோட தியரியில் இந்த தாம்சன் அட்டாமிக் மாடலில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஸ் தட் ஹி ப்ரொபோஸ் தட் அன் ஆட்டம் இஸ் ஷேப்டு லைக் அன் ஸ்பியர். ஓகேவா, இவர் தான் என்ன சொல்கிறாரு, ஆட்டம் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குமா, வித் அ ரேடியஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 10⁻⁻10 மீட்டர். ஓகே, இவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆட்டமும் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வாட்டர்மெலன் மாதிரி இருக்குமா, அண்ட் ஸ்பியராக இருக்குது. ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குன்னா ஒரு ரேடியஸ் இருக்கணும்ல. ஆமாண்ணா, அந்த ரேடியஸ் ஆஃப் ஆட்டமை எவ்வளோன்னு சொல்கிறாரு, 10⁻⁻10 மீட்டர். அதாவது ஒரு 0 போட்டு 00000 டோட்டலாக 10 ஜீரோஸ்க்கு அப்புறம் ஒரு 1 வருமா. ஓகே, அவ்வளோ சின்னதாக இருக்குமா ஒரு ஆட்டம். 1 மீட்டர்னா எவ்வளோ இருக்குது, ஆனால் மேபி 1 மீட்டர்னா எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்குவோம். அதில் 0.00000 பார்த்துங்க, அப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா. ஆக்சுவலி மீட்டர் ஸ்கேல் பெருசாக இருக்கும், 100 சென்டிமீட்டர்ஸ் இருந்தது, இவ்வளோ பெருசாக இருக்கும் மீட்டர் ஸ்கேல் இல்லையா. ஆனால் 1 மீட்டருங்கிறது இவ்வளோ பெருசு இருக்கும். நவ் அதில் 0.0000000 10 ஜீரோஸ் கழிச்சு ஒரு 1 போட்டால் எவ்வளோண்டு லென்த்து, அவ்வளோதான் ஒரு ஆட்டமோட ரேடியஸ் இருக்குமா. சரியா? ஓகேண்ணா. வேர் த பாசிட்டிவ் சார்ஜஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு ஒரு சொல்கிறாரு. எப்படி வாட்டர்மெலனில் அந்த ரெட் கலர் ஃப்ளஷ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல்ல, அது மாதிரி தாம்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு ஆட்டம்லையும் பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு, தி எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பெண்டட் இன் தி ஸ்பியர். ஓகே, எப்படி வாட்டர்மெலனில் சீட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த ஸ்பியரில் அங்கங்கே எம்பட் ஆயிருக்குமா, அங்கங்கே சொருவி இருக்குமா. ஸோ ஆஸ் டு கிவ் த மோஸ்ட் ஸ்டேபிள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அரேஞ்ச்மெண்ட். சரியா? எந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா, ஸ்டேபிளாக இருக்க மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி அரேஞ்ச் ஆகும், ஏன் அப்படி அரேஞ்ச் ஆகுது அதெல்லாம் சொல்ல, இப்படி தான்ப்பா இருக்கும், ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஸ்டேபிளாக இருக்குன்னே சொல்லிட்டாரு. ஓகே, அது ஏன் ஸ்டேபிளாக இருக்குன்னு அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அது இருக்குது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. நவ் ஏன் எதனால் அப்படிங்கிறத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அவரோட லிமிடேஷன்ஸ் என்னன்னா படிப்போம். ஒவ்வொரு அட்டாமிக் மாடலுக்குமே அவங்களோட பாஸ்டுலேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ்டுலேட்ஸ்னால் அவங்க என்ன சொல்ல வராங்க, இதுதான் அவங்களோட பாஸ்டுலேட். சரியா? அடுத்து அவங்களோட drawbacks, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். drawbacks or limitations. ஓகே, ஸோ தாம்சன் அட்டாமிக் மாடலோட லிமிடேஷன் என்னென்ன? ஃபர்ஸ்ட், it failed to explain how the positive charge holds on the electrons inside the atom. இப்படி it is also failed to explain the atom stability. நான் சொன்னேன்ல. ஓகே, நெக்ஸ்ட், the theory did not mention anything about the nucleus of an atom. சரியா? அதாவது நியூட்ரான்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. நியூக்ளியஸுங்கிற ஒரு வேர்டே அவர் எடுக்கல. அட் த சேம் டைம் எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரிண்ணா. ஃபைனலாக, இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். நமக்கு இப்போ தெரியும் எலக்ட்ரான் வந்துட்டு பிளானட்டை சுற்றி மூவ் ஆகுற மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அதையுமே இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரியா? ஓகேண்ணா. அப்போ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். சரி, இப்போ இதெல்லாம் யார் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வராரு நம்மளோட ரூதர்ஃபோர்ட். ஓகே, ஸோ நம்மளோட தாம்சன் அட்டாமிக் மாடல் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. இப்போ அடுத்து ரூதர்ஃபோர்ட் பிக்சருக்குள்ளே வராரு. சரியா? ஸோ ரூதர்ஃபோர்ட் வந்துட்டு ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம தாம்சன் வந்துட்டு அவராக சொல்கிறாரு, ஓகே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, வாட்டர் மெலனை பார்க்குறாரு, ஓகே வாட்டர் மெலன் மாதிரி இருக்கும்னு சொல்லிடுறாரு. பட் ரூதர்ஃபோர்ட் அப்படி சொல்லாமல் ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நமக்கு ஒரு சில ரிசல்ட்ஸை கொடுக்குறாரு. சரியா? ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு ரிமெம்பர் த எக்ஸ்பெரிமெண்ட் தரோலி. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரூதர்ஃபோர்ட் பண்ணார்ல, இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் வந்துட்டு we call it using different names. One such name is alpha particle scattering experiment. சரியா? இன்னொரு நேமும் இருக்கு. இது ரூதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 நேம்ஸ் இருக்கு. சரியா? so the first name is ரூதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? ஓகேண்ணா. ரூதர்ஃபோர்ட் கோல்ட் ஃபாயில் experiment, or you can also call this as alpha particle scattering experiment. சரியா? என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, சரி. நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரூதர்ஃபோர்டும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸும், ஓகே, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் கெய்கர் அண்ட் ஏர்னஸ்ட் மேத்சன். சரியா? ஸோ இவங்க 2 பேரும், அதாவது இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் ரூதர்ஃபோர்டும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா similar to the one James Chadwick did. Chadwick என்ன பண்ணாரு? பெரிலியம் ஷீட்டை வச்சுட்டு ஆல்ஃபா பார்ட்டிகளை ஷூட் பண்ணாரா நியூட்ரானை கண்டுபிடிக்கிறப்ப? அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தின் கோல்டு ஃபாயில் எடுத்துக்கிறாங்க. தின்னா ரொம்ப தின். ஓகே, ரொம்ப 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 தின், ரொம்ப தின் கோல்டு ஃபாயிலை எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஒரு சின்ன ஸ்லைஸ். ஓகேவா? எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஆல்ஃபா பார்ட்டிகளை ஷூட் பண்ணுறாங்க அதில். ஓகேவா? ஷூட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு ஃபாயில் இருக்குல்ல, அதை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் வைக்கிறாங்க. ஓகே, ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிள். நம்மளோட கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஜிங்க் சல்ஃபைட் கோட்டிங் கொடுத்தோம்ல, ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணோம்ல, ஸோ தட் அதில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸோ ஏதோ ஒரு பார்ட்டிகல் பட்டுச்சுன்னா க்ளோ ஆச்சுல, அந்த மாதிரி ஒரு கோட்டிங் தான் அது. சரியா? ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். ஏன் சைலண்ட்டில் இல்லைன்னு தெரியல. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறாங்க? ஒரு தின் கோல்டு ஷீட்டை எடுத்துக்கிறாங்க, ஆல்ஃபா பார்ட்டிகளை ஷூட் பண்ணுறாங்க. நவ் இந்த கோல்டு ஷீட்டை சுற்றி ஒரு கவர் மாதிரி பண்ணி அதில் கோட்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க, கெமிக்கல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் எங்கெல்லாம் போயிட்டு ஏதாவது பார்ட்டிக்கல் இப்படி முட்டுதோ அந்த இடத்துலனா க்ளோ ஆகும். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள், க்ளோ ஆகுதா? ஆமாண்ணா. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வருது, அது இந்த கோல்டு ஷீட்டை தாண்டி போகுமா? ஓகே, அது என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஓகே, என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். நவ் வெளியே வர ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எங்கே முட்டுதோ அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். டக்குனு இந்த இடத்துல க்ளோ ஆச்சுன்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் இங்கே முட்டிருக்கு, டக்குனு இங்கே க்ளோ ஆச்சுன்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் இங்கே முட்டிருக்கு, டக்குனு இங்கே க்ளோ ஆச்சுன்னா இங்கே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் முட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். கோல்ட் ஃபாயில், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், சுற்றி ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன், ஸோ தட் எங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல் போய் முட்டுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகேண்ணா. நவ் இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் அவர் என்னென்ன அப்சர்வ் பண்ணாருங்கிறத பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் வெண்ட் அன்டிவியேட்டட். சரியா? அதாவது ஷீட் இப்படி இருக்கு, ஆல்ஃபா பார்ட்டிகல் இப்படி ஷூட் பண்ணுறேன். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல், மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல், ஆல்மோஸ்ட் 99.8% ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் இப்படியே போகுது, இப்படியே போகுது, தென் அப்படியே போயிடுதான், டிவியேட்டே ஆகலையா. சரியா? ஸ்ட்ரைட்டாக போகுது. இப்போ நீங்கள் ஒரு லேசர் எடுத்துக்கோங்க, A4 ஷீட்டை லேசர் அடிச்சிங்கன்னா லேசரை தாண்டி அந்த A4 ஷீட்டை தாண்டி லேசர் போகுமா? இல்லைனா A4 ஷீட்டோட நின்றும் அந்த லேசரு. பட் இந்த இடத்துல கோல்டு ஃபாயில் இருக்குது, ஆல்ஃபா பார்ட்டிக்கலை உள்ள பண்ணுறாங்க, அப்படி பீம் பண்ணுறாங்க. என்ன ஆகுதான்? முக்கால்வாசி இல்லை, ஆல்மோஸ்ட் 99.8% ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுதான். எந்த ஒரு டீவியேஷனும் இல்லை, இப்படி மேலே போல இப்படி கீழே போல, இந்த ஷீட்டை தாண்டி இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நேராக அந்த ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீனில் முட்டுதான். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வருது, கோல்டு ஃபாயிலை தாண்டி இந்த இடத்துல போய் முட்டுது பாருங்கள். பார்ட்டிகல்ஸ் வித்தவுட் டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷனே ஆகலையா? ஆல்மோஸ்ட் 99.8% ஆஃப் த பார்ட்டிகல் டிஃப்ளெக்ஷனே ஆகலையா? என்னன்னா அது? ஓகே, அடுத்து பார்ப்போம். அடுத்து அரௌண்ட் 0.14% ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் டீவியேட் மோர் தென் 1 டிகிரி. ஓகே, அதாவது 1000 பார்ட்டிகல்ஸ் லான்ச் பண்ணுறீங்க, 1000 பார்ட்டிகல்ஸில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் என்ன ஆகுதா? இப்படியே போகுது, இப்படியே போகுது, ஒரு டிகிரி, ஒரே ஒரு டிகிரி. ஓகே, நமக்கு தெரியும் 90 டிகிரினா இவ்வளோ, 45 டிகிரினா இவ்வளோ, அது மாதிரி ஜஸ்ட் ஒரு டிகிரி டீவியேட் ஆகி போகுதான். 1000 பார்ட்டிக்கலில் ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் என்ன ஆகுதா? இப்படியே போகுது, ஜஸ்ட் ஒரே ஒரு டிகிரி டீவியேட் ஆகி போகுதான். ஓகேவா? செகண்ட் அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் 99% பார்ட்டிகல் டீவியேட்டே ஆகலை, ஸ்ட்ரைட்டாக போயிடுது. ஒன்லி 1000 பார்ட்டிகல்ஸில் ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் ஒரே ஒரு டிகிரி மட்டும் டீவியேட் ஆகுதான். சரியா? ஓகேண்ணா. 1 டிகிரி ஆர் மோர் தென் 1 டிகிரி. சரியா? ரொம்ப 1 டிகிரி 2 டிகிரி இந்த மாதிரி டீவியேட் ஆகி போகுது. நவ் 1 in 8000 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்,
10,000 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் டீவியேட் மோர் தென் 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரியை தாண்டி இப்படி போகுதுல ஆல்ஃபா பார்ட்டிகல். 8,000 பார்ட்டிக்கலில் ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் இப்படி போகுது. தென் 90 டிகிரி தாண்டி இப்படி வந்து போகுதான், இப்படி வருது. 90 டிகிரிக்கு மேலே டீவியேட் ஆகி இப்படி போகுது, ரிவர்ஸில் போகுதான், இப்படி வருது. ஒரு 8,000 பார்ட்டிக்கலில் ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் என்ன பண்ணுதான், இப்படி தாண்டியும் போகாமல் ஒரு டிகிரி மட்டும் டிவியேட் ஆகாமல் மோர் தென் 90 டிகிரி டிவியேட் ஆகி இப்படி போகுதாண்டா. சரியா, இப்படி வருது, இப்படி போயிடுது. ஓகே ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு 1 in a million ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகே, 10⁶, ஒரு மில்லியன், 10 lakh ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் மட்டும் என்ன ஆகுதான், இப்படியே போகுதான். தென் அப்படியே அடித்து ரிட்டர்ன் வந்துடுதான். ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் 1 மில்லியன் ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் நீங்கள் 1 மில்லியன் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இப்படி தூக்கி 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 போடுறீங்க. அந்த 1 மில்லியன் ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் ஒரே ஒரு பார்ட்டிக்கல் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போகுது, அப்படியே 180 டிகிரி யூட்டர்ன் போட்டு ரிட்டர்ன் பேக் ஆகிடுதான் பசங்களா. சரியா, ஓ ஓகேண்ணா. இப்போது இதுதான் அப்சர்வேஷன். இதில் இருந்து நம்மளோட ரூதர்ஃபோர்ட் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் தட், ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்ன, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வெண்ட் அன்டீவியேட்டட் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக போகுது. ஓகே, ஸோ அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வராரு அப்படின்னா, மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஆட்டம் இஸ் எம்டி ஸ்பேஸ், ஹாலோ ஸ்பேஸ்னு சொல்கிறாரு. ஆனால் அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள், அவர் இப்படி யோசிக்கிறார். ஓகே, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரொம்பவே ஒரு தின்னான கோல்டு ஃபாயில் எடுத்திருக்காரு. ஓகே, ரொம்ப தின், இன்க்ரெடிபிளி தின், ரொம்ப தின். ஓகே, உங்கள் பேப்பரை A4 ஷீட்டை விட தின். ஓகே, ஸோ என்ன, ஃபஸ்ட்டு ஒரு மேட்டர்னாலே அது ஆட்டம்ஸால தான் மேடாக இருக்கும். இது வந்து கோல்டு ஷீட்டு எதால் மேடாக இருக்கும், ஆனால் கோல்டு ஆட்டம்ஸால் மேடாக இருக்கும் இல்லையா. இவர் என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஹீ தாட் த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் லைக் திஸ். ஓகேவா, இப்படி தான் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இதுதான் கோல்டு ஷீட்டுன்னு வச்சுக்குவோம். ஓகே, நவ் இந்த கோல்டு ஷீட்டில் என்ன இருக்கும், ஆனால் கோல்டு ஆட்டம் நிறையா இருக்கும் இல்லையா. ஆமாண்ணா, திஸ் இஸ் கோல்டு ஆட்டம்னு வச்சுக்குவோம். ஓகே, இவ்வளோ பெருசாக என்னால் டாட் வைக்க முடியாது, ஏதோ கோலம் போடுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் சின்னதாக்கிடுறேன். சரியா, ஓகேண்ணா. நவ் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை சென்ட் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து என்ன ஆகுதா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுதான். சரியா, எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் இப்படி போயிடுது, எப்படி போயிடுது, ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்ட்ரைட்டாக போயிடுது. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வராரு, மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டம் இஸ் சிம்பிளி எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு இல்லையா. ஆமாண்ணா, மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் இஸ் சிம்பிளி எம்டி ஸ்பேஸ். ஏன்னா நினச்சி பாருங்க, சும்மா உங்களால் இப்போ ஒரு செவுரு இருக்குது, அந்த செவரை தாண்டி உங்களால் போக முடியுமா, இல்லைண்ணா. பட் இதுவே நீங்கள் ரொம்ப குட்டி ஆகிட்டீங்க, ஸோ தட் அந்த ஆட்டமில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே உங்களால் போக முடியுது. ஓகேவா, ஸோ அதனால தான் என்ன ஆகுது, இப்படி அமைச்ச ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படி வெளியே வருது, இதுக்குள்ளே பெனட்ரேட் பண்ணிட்டு வெளியே வருது. ஏன், ஏன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸோ ஸ்மால் அண்ட் ஆட்டம்ஸ் ஆர் மெயின்லி எம்டி, நிறைய எம்டியாக இருக்கிறதுனால அந்த கேப்பில் பூந்து வெளியே வந்துடுது. நமக்கு தான் வால் பார்க்க பிளாக் மாதிரி தெரியுது. ஓகேவா, பட் நீங்கள் ரொம்ப குட்டி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கேப் இருக்கும், இது வால்லையே அங்கங்கே, அதுக்குள்ளே பூந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படியே வெளியே போயிடும். ஓகேவா, வால்னு சொல்ல முடியாது, ஒரு ஷீட்டில். ஓகேவா, சரி ஓகேண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், முக்கால்வாசி ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்ட்ரைட்டாக போனோன்னே அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, ஓகேடா உள்ள ஒன்றுமே இல்லை போல, ஆட்டமில் காலியாக இருக்குது போல, மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் இஸ் எம்டி ஸ்பேஸுங்கிறாரு. நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா. ஆமாண்ணா, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னால் என்ன அண்ணா, helium 2+ ions இல்லையா, these are nothing but positive charge. now ஒரு சில, அதாவது 1000ல் 1 ஆர் 8000ல் 1 மட்டும் என்ன ஆகுது, இப்படியே நேராக போகுது, லைட்டாக டிவியேட் ஆகுது, இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது, லைட்டாக டிவியேட் ஆகுது, கொஞ்சமாக டிவியேட் ஆகுது. ஓகே, முதல்ல எப்போ டிவியேட் ஆகும், ஆனால் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்தால் தானே டிவியேட் ஆகும். பிகாஸ் வி நோ லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் இல்லையா. பாசிட்டிவும் நெகட்டிவ் இருந்தால் அட்ராக்ட் பண்ணிக்கும், பாசிட்டிவும் பாசிட்டிவ் இருந்தால் என்ன பண்ணும், ஆனால் ரிப்பல் பண்ணும். அப்போ ஒரு என்ன கன்க்ளூஷனுக்கு வராரு, சின்ஸ் 1000ல் 1 அண்ட் 8000ல் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் டிவியேட் ஆகிறதுனால அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, there is some positive charge inside an atom in a very small place. நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் டிவியேட் ஆகணும். இந்த இடத்துல ரொம்ப கம்மியான ஆல்ஃபா பார்ட்டிகல், 8000 ஆல்ஃபா பார்ட்டிகலில் 1 ஆர் ஆல்மோஸ்ட் 1000 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸில் 1, இது மாதிரி ரொம்ப கம்மியான ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் தான் டிவியேட் ஆகுது. ஸோ அப்போ அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வராரு, உள்ளே ஏதோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் தான் டிவியேட் ஆகும்,
அண்ட் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அண்ட் அது ரொம்பவே சின்ன இடத்துல இருக்குது. ஓகேவா, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகேவா, ரொம்ப ஸ்மாலாக இருக்குன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இந்த அடுத்து ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வராரு. என்னன்னா, ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போகுதான், அப்படியே ரிவர்ஸ் அடிச்சுட்டு பின்னாடி வருதான். ஸ்ட்ரைட்டாக போகுது, ரிவர்ஸ் அடிச்சுட்டு பின்னாடி வருது. ஓகே, அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இஸ் கான்சென்ட்ரேட்டட் டு ஒன் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் ஸ்பேஸ். ஓகேவா, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸில் இருக்குது அண்ட் அந்த இடத்துல ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, வேற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போனோடனே நீங்களும் நினச்சி பாருங்கள், 10 பாசிட்டிவ் சார்ஜை ரொம்ப சுருக்கி இத்தினூண்டு இடத்துல வச்சுருக்கோம். அப்போ அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கா இல்லையா? ஆமாம், நான் நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப கம்மியான இடத்துல இருக்குது. ஸோ ஒன்னோட ஒன்று ரிப்பல் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நேராக ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் போகுதுன்னா என்ன பண்ணோம், நாங்களே இங்கே நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோம், சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீ யாரா இங்கே புதுசாக வரான்னு அடித்து அப்படியே ரிவர்ஸில் அனுப்பிச்சு விட்டுருது அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளை. புரியுதா? ஃபஸ்ட்டு பாதி ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்ட்ரைட்டாக போயிடுது, ஏன்னா முக்கால்வாசி இடம் காலியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிகளோட லைட்டாக டிவியேட் ஆகுது, ஏன்னா நம்ம ஆட்டம்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அண்ட் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு இடத்துல இருக்குது. நம்ம அனுப்புகிற ஆல்ஃபா பார்ட்டிகள் இப்படி அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு மேலே ஒரு இப்படி சைடில் போனோடனே லைட்டாக டிவியேட் ஆகி இப்படி போகுது. 1 டிகிரி 2 டிகிரி 90 டிகிரி வரைக்கும் போகுது. பட் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகள் மட்டும் என்ன பண்ணுது, ரொம்ப வேகமாக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகுது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆட்டம்குள்ளே இருக்குல்ல பாசிட்டிவ் சார்ஜ், அதை பார்த்து ஸ்ட்ரைட்டாக போகுது. உடனே என்ன ஆகுது, இந்த இடத்துல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ்லாம் சேர்ந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஆல்ஃபா பார்ட்டிகளை அடித்து அப்படியே ஓட விட்டுருது, ரிவர்ஸ் பண்ணிடுது. ஓகேவா, ஸோ அதனால தான் இன்னும் மில்லியன் ஆல்ஃபா பார்ட்டிகள் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகள் மட்டும் என்ன ஆகுது, போன டைரக்ஷனே ரிட்டர்ன் ஆகி வந்துடுது. ஸோ அதுல இருந்து தான் அவர் இந்த கன்க்ளூஷனுக்கு வராரு. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அவர் லைட்டாக டிவியேட் ஆனப்பே கண்டுபிடிச்சிட்டாரு. 1 டிகிரி 2 டிகிரி டிவியேட் ஆகிறப்பே ஓகே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகள் மட்டும் அப்படியே யூட்டன் போட்டு வந்தோடனே ஃபிக்ஸே பண்ணிட்டாரு, உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் கும்பலாக சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கானுங்க, அதனால தான் ஆல்ஃபா பார்ட்டிகள் ஒருத்தன் போனோடனே அடிச்சு பின்னாடி அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து தான் நியூக்ளியஸுங்கிற டேர்மே பிறக்குது. இவர் தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ்ங்கிற டேர்மே காயின் பண்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, the positive charge inside the atom is concentrated to an extremely small space called as nucleus ன்னு சொல்றாரு. And mathematically he also found that radius of that nucleus is simply equals to 10 raised to the power minus 15 meter approximately equals to 10 raised to the power minus 15 meter. Can you relate this? Actually radius of atom நம்மளோட JJ Thomson என்ன சொன்னாரு, ஆனா radius of atom வந்துட்டு he said it approximately equals to 10 raised to the power minus 10 meter. Now நம்மளோட Rutherford வந்து என்ன சொல்றாரு, radius of the nucleus is approximately equals to 10 raised to the power minus 15 meters ஆண்டா. அதாவது இதுக்கு உங்களுக்கு நான் ஒரு ஸ்கேல் சொல்லட்டா, நம்மளோட எர்த் இருக்குல்ல, அதை ஒரு ஆட்டமாக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம எர்த் சைஸில் ஒரு ஆட்டம் இருக்குன்னா நம்மளோட நியூக்ளியஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும், ஏன்னா மேபி ஒரு 50 கிலோமீட்டர்ஸ், மேபி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ். இன்ஃபேக்ட் எர்த் சைஸுக்கு ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா ஒரு பேஸ்கெட் பால் சைஸுக்கு தான் நியூக்ளியஸ் இருக்குமா, அவ்வளோ சின்னதாக இருக்கும் நியூக்ளியஸ். எர்த்து சைஸுக்கு ஒரு பெரிய ஆட்டம் இருக்குன்னா எர்த்துக்கு சென்டரில் நீங்கள் ஒரு பேஸ்கெட் பாலை வச்சு பாருங்கள், அவ்வளோ பெருசு தான் அந்த நியூக்ளியஸ் இருக்குமா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஆட்டமே சின்னது, நியூக்ளியஸ் ஆட்டமை விட ரொம்ப சின்னது. ஓகே சரிடா. ஸோ அதனால தான் என்ன ஆகுது, ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸில் ஹை சார்ஜ் இருக்கிறதுனால தான் ஒரே ஒரு பார்ட்டிகல் இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறப்ப எல்லாம் சேர்ந்து கும்பலாக அதை அடிச்சு இப்படியே ஓடி போயிடு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஓகேவா. பட் இதே சைடில் போனோம்னா ஓகே நீ லைட்டாக டிவேட் ஆகிக்கோ, நீ இப்படி ஆகிக்கோங்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சுக்காது, அப்படியே ரிட்டர்ன் பேக் ஆகி வந்துடும். ஓகேவா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நெக்ஸ்ட், number of alpha particles scattered at particular angle. Okay, particle angle இல்ல, particular angle, at particular angle is different for different metal foil. Okay, அதாவது இந்த இடத்துல கோல்டு ஃபாயிலை வச்சு பார்க்குறப்ப இந்த அப்சர்வேஷன்லாம் கிடச்சிச்சு. சரியா. மோஸ்ட் 99.86% வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. 0.14% மட்டும் 1 டிகிரிக்கு மேலே ரொட்டேட் ஆச்சு, டிவியேட் ஆச்சு. 1 in 8000 இவ்வளோ ஆச்சு, 1 in million இப்படி ஆச்சு. ஓகேவா. இது கோல்டு ஃபாயிலை பொறுத்த வரைக்கும். வேற ஒரு ஷீட்டை வைக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு சில்வர் ஃபாயில் வைக்கிறீங்க ஆர் பிளாட்டினம் ஃபாயில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து மாறுதான். ஓகே. ஒரு சில பார்ட்டிகல் அப்ராக்ஸ் ஒரு 98 பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போச்சான். அதில் 2 பார்ட்டிகல் வந்து என்னாச்சா லைட்டாக டிவேட் ஆச்சா, 3 பார்ட்டிகல் இந்த மாதிரி வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். சரியா. அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தி நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர்ட் அட் அ பர்டிகுலர் ஆங்கிள்.
10 டிகிரியில் எவ்வளோ வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு, 90 டிகிரியில் எவ்வளோ ஸ்கேட்டர் ஆயிருக்கு, 180 டிகிரியில் எவ்வளோ ஸ்கேட்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல் ஃபாயில். கோல்டை பொறுத்த வரைக்கும் மில்லியன் ஆல்ஃபா பார்ட்டிகளில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதுவே சில்வரை பார்த்தீங்கன்னா மேபி 2 ஆல்ஃபா பார்ட்டிகல் ரிவர்ஸ் ஆயிருக்கலாம், பிளாட்டினம்ல 3 ஆல்ஃபா பார்ட்டிகல் ரிவர்ஸ் ஆயிருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டல். இதுல இருந்து அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வராருன்னா, டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் சார்ஜ் இன் தர் நியூக்ளியஸ். கரெக்டா இல்லையா? ஆமாண்ணா, கோல்டுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும், சில்வருக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும், பிளாட்டினம்க்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும் நியூக்ளியஸ்குள்ள. அதனால தான் ஒவ்வொரு ஷீட்டை நம்ம மாற்றும் போதும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து மாறுது. ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு இவர் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. பட் இவரோட ஆட்டமும் ஒன்றும் இவரோட மாடல் ஆஃப் ஆட்டமும் ஃபுல்லி கரெக்ட்லாம் சொல்ல முடியாது. சரியா? இதுலேயுமே ஒரு சில ட்ராபேக்ஸுங்கிறது இருந்துச்சு. அது என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு மேக்ஸ்வெல், ஓகே, மேக்ஸ்வெல்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் தி ஆக்சிலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஆக்சிலரேட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஆக்சிலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல் எமிட் எனர்ஜி ஆஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதாவது மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு. சரியா? இப்படி ஒரு பார்ட்டிகல் இருக்கு. லெட்ஸ் சே we have a particle like this. இது வந்துட்டு சம் சார்ஜ் இருக்கு இந்த பார்ட்டிகிள்கிட்ட, அண்ட் இந்த பார்ட்டிகிளுக்குன்னு ஒரு ஆக்சிலரேஷனும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் he says that this particle, this accelerated charge particle should emit energy. சரியா? should emit energy. okay, so இப்போதைக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் திங் இவர் எலக்ட்ரான்ஸை பற்றி எதுவுமே பெருசாக பேசலை. ஓகேவா? டிட் நாட் சே எனிதிங் அபவுட் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சொல்லியே இவரோட தியரியை வந்துட்டு என்ன பண்ணாங்க, சப்ரஸ் பண்ணாங்க. நீ எலக்ட்ரான்ஸை பற்றி ஒன்றும் சொல்லலைன்னு. அப்புறம் இவர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, ஆக்சுவலி ரூதர்ஃபோர்ட் செட் தட் எலக்ட்ரான்ஸ் கேன் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு மட்டும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். ஓகேவா? சிம்பிளி இவர் இதை வாயில் சொன்னார். என்னன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் பண்ணணும்னு மட்டும் சொல்லிட்டார். ஓகே, இதை என்ன ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. he said that electrons revolve around the nucleus அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார். ஓகே, எப்படி சுத்துது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் சுற்றுது அதெல்லாம் சொல்லலை. நியூக்ளியஸ் இருக்கா, அதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றும். இங்கேயும் சுற்றலாம், கொஞ்சம் தள்ளி இங்கேயும் சுற்றலாம், கொஞ்சம் தள்ளி இங்கேயும் சுற்றலாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கேயும் சுற்றலாம். அது மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் முடிச்சிட்டார். ரொம்ப சிம்பிளாக எலக்ட்ரான் ரிவால்வ் அரௌண்ட் நியூக்ளியஸோட மட்டும் அப்படியே முடிச்சிட்டாரு. அது எப்படி சுற்றுது, அரேஞ்ச்மெண்ட் எப்படிங்கிறதுல இவர் பேசவே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை சொல்லியே இவரோட தியரியை வந்துட்டு லாக் பண்ண பார்த்தாங்க. நீ எலக்ட்ரான்ஸை பற்றி ஒன்று சொன்னா, அப்புறம் தான் இவர் இப்படி சொல்லிட்டாரு, எலக்ட்ரான் சுற்றுதுப்பா நியூக்ளியஸை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் அப்புறம் தான் மேக்ஸ்வெல் வராரு. நீ என்ன நீ இப்படி சொல்கிற, ஒரு ஆக்சிலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குன்னா அது வந்து எனர்ஜி எமிட் பண்ணணும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்லாம் விட்டுருங்க, எனர்ஜி எமிட் பண்ணணும். பட் நீ சொல்கிற மாதிரி ஒருவேளை நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றுதுன்னு வச்சுக்கணும். அவர் கேட்குறாரு, மேக்ஸ்வெல் சொல்கிறாரு, நீ என்ன சொன்ன ரூதர்ஃபோர்ட், ஆட்டமை சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதுன்னு சொன்ன. இப்போ நீ சொன்ன மாதிரி ஒரு வேளை எலக்ட்ரான் ரிவால்வ் ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரானுங்கிறது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அப்படி எலக்ட்ரான் சுற்றி சுற்றி வரும்போது எனர்ஜியை லோஸ் ஆகிட்டே வரும். ஓகே, அதாவது பாருங்கள், this is your nucleus. okay, நல்ல டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. this is your nucleus. okay, now இவர் என்ன சொன்னார், எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் பண்ணது அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தார் இல்லையா? ஆமாண்ணா. நம்மளோட மேக்ஸ்வெல் வேகமாக வராரு. ஓகேடா, நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம், எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் பண்ணதுனே வச்சுக்குவோம். பட் எலக்ட்ரான்ஸ் ஆர் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இல்லையா? ஆமாண்ணா. எலக்ட்ரான்ஸ் ஆர் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். okay, now since they are charged particles, when a charged particle is accelerated, when a accelerated charge particle is there, சரியா? சார்ஜ் பார்ட்டிகளுக்கு ஆக்சிலரேஷன் இருக்கு. என்ன நடக்கும் அண்ணா, அல்டிமேட்லி இட் லூசஸ் எனர்ஜி. சரியா? அது வந்துட்டு எனர்ஜியை லூஸ் பண்ணுமா? நீங்களே நினச்சி பாருங்கள், ஏன் எனர்ஜி லூஸ் பண்ணுது? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ப்ரோட்டான் இருக்குது, இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதை அட்ராக்ட் பண்ணுமா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இப்படி இருக்கா,
தென் இந்த பார்ட்டிகிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி லாஸ் பண்ணி 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 இப்படி வந்துட்டு ஸ்பைரல் ஆகி உள்ளே விழுந்துருமா. ஓகே, இதானே ஆக்சுவலி இப்படி தானே நடக்கணும். ஆமாண்ணா, ஏன்னா மேக்ஸ்வெல் அதுதான் சொல்கிறாரு. Electrons are charged particles. Okay, when a charged particle is accelerated, it loses energy. So energy loss ஆச்சுன்னா என்ன ஆகும் அண்ணா? Since it loses energy, ultimately it will spiral. Okay, அப்படியே சுத்தி spiral and fall into the nucleus. Okay வா? Oh, okay na, and fall into nucleus. Okay, and இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் அண்ணா? நம்மளோட ஆட்டம்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஆட்டம்ஸ் கொலாப்ஸ். ஓகே, அண்ட் இது எவ்வளோ நேரத்தில் தெரியுமா கொலாப்ஸ் ஆகும்? அக்கார்டிங் டு த கால்குலேஷன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஆட்டம்ஸ் வில் பி கொலாப்ஸ்ட் within 10 raised to the power minus 8 seconds. Okay, 0.000ன்னு 8 ஜீரோக்கு அப்புறம் ஒரு 1, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்லேயே ஆட்டம் கொலாப்ஸ் ஆகிடுமா. ஓகே, பட் இதை வந்து நம்மளோட யாரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? ரூதர்ஃபோர்ட்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வர போர் தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நவ் போரோட தியரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி ஃபெமிலியர் வித் வேவ்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூதர்ஃபோர்டோட பேக், அதாவது என்ன சொல்கிறது, drawbacks வந்து முடிஞ்சிருச்சு. அக்கார்டிங் டு மேக்ஸ்வெல், accelerated charge particles should emit energy. அப்படியாச்சுன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான் would spiral into the nucleus and collapse. So early theory was not in accordance with Maxwell theory. இந்த தியரி வந்து மேக்ஸ்வெலோட தியரியை கான்ட்ராடிக்ட் பண்ணுது. சரியா? ஓகே, இப்போ இதை ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவர் பண்ண மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு போர்னு ஒருத்தர் உள்ள வராரு. பட் நம்ம போர்ஸ் தியரியை நேராக படிச்சிட முடியாது. We should know some basics of waves. ஓகேவா? ஏன்னா waves? Because see, இப்போ நமக்கு ஓரளவுக்கு பேசிக் ஐடியா வந்துருச்சு. நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதுன்னு வந்துருச்சு. பட் அப்படி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆனால் சம் ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது இல்லையா? இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட ஆட்டமை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைட்டுடா. என்ன சொல்கிறீங்க? எஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கனெக்ஷனை தான் உங்களுக்கு எங்கேயுமே டீட்டெயிலாக சொல்லித்தர மாட்டாங்க. டக்குன்னு மூவ் ஆகிடுவாங்க. ஏன் நம்ம பண்ணுறோங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது. இந்த இடத்துல நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி, டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஆட்டம்ஸ் பெட்டர், we should learn about light. Okay, we should learn about light. ஓகே, சரி, ஓகேண்ணா. அண்ட் லைட்டோட மட்டும் நிறுத்தாம அண்ட் ஹவு லைட் இன்ட்ராக்ட்ஸ் வித் ஆட்டம். ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேடா. Now let me brief you about the light. Okay, லைட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். ஃபர்ஸ்ட் லைட்னா என்ன? ஆனால் ஒரு வேவ்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வேவை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஒரு வேவ்னா என்ன? இட் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் தட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எனர்ஜி ஃப்ரம் one point to another. சரியா? வேவ்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் அ டிஸ்டர்பன்ஸ் தட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எனர்ஜி ஃப்ரம் one point to another point. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை பிடிச்சிருக்கீங்க, என் கையில் எனர்ஜி இருக்குது, இப்படி என்னால் பண்ண முடியும். நான் அந்த ஸ்ட்ரிங்கை இப்படி இழுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அது வைப்ரேட் ஆகி உங்கள் கையில் வந்து இப்படி மேலே கீழே படும் இல்லையா? ஸோ என்ன ஆகுது? அதாவது இந்த ஸ்ட்ரிங் மூலியமா என்னோட எனர்ஜியை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சு. ஆனால் எப்படி? ஒன்றும் இல்லை, ஒரு ரப்பர் பேண்டை அப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இந்த சைட்லேருந்து இந்த ரப்பர் பேண்டை அப்படி மேலே எடுத்துகிட்டு கீழே விடுங்க, என்ன ஆகும்? ஆனால் அப்படியே வைப்ரேட் ஆகி என் ஃப்ரெண்டு கையிலேயே அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகும்னா. ஸோ இனிஷியலி ரப்பர் பேண்ட் ஸ்டேபிளாக இருந்துச்சு, நீங்கள் அதை இழுத்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதனால் என்ன ஆகுது? உங்கள் கையில் இருந்த அந்த எனர்ஜி, ஓகே, நீங்கள் கையில் இப்போ எனர்ஜி வச்சுருக்கீங்கல்ல, இது அப்படியே ட்ராவல் ஆகி உங்கள் ஃப்ரெண்டோட கை வரைக்கும் போயிடுச்சு. சரியா? சிம்பிள் அனாலஜி ஆஃப் வேவ்ஸ். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் a disturbance that transfers energy from one point to another. ஓகேவா? ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சது இல்லை? ஓகேடா. நெக்ஸ்ட்டு இந்த வேவோட இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை பற்றி படிப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் வேவ் லென்த். ஓகே, வேவ் லென்த்னா என்ன?
wavelength is the distance between successive crest or trough of a wave. சரியா? ஆனால் ஃபஸ்ட்டு crestனா என்ன, ட்ரஃப்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த வேவோட ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே பாருங்களேன், இப்படி வருது, இப்படி மேலே போகுது, கீழே போகுது, திரும்பி மேலே வருது. ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் எல்லாம் இருக்குல்ல, இங்கே இங்கே இங்கே, இதெல்லாம் வந்து நம்ம கிரெஸ்ட்னு சொல்லுவோம். டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டை, சரியா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ரஃப்னு சொல்லுவோம். ஸோ கிரெஸ்ட்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட், ட்ரஃப் அப்படின்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட். அண்ட் இந்த லைனில் இருந்து வேவ் எவ்வளோ தூரம் மேலே போகுது, ஓகே, இந்த லைனில் இருந்து வேவ் எவ்வளோ தூரம் அப்படி ஹையாக இருக்குது, இதை தான் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். சரியா? இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெஸ்ட்னா என்ன, ஆனால் டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ வேவ். ட்ரஃப்னா என்ன, பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ வேவ். ஆம்ப்ளிடியூட்னா என்ன, ஆனால் அந்த மீடியனில் இருந்து வேவ் எவ்வளோ தூரம் மேலே ரைஸ் ஆகிருக்கு. சரியா? அதை தான் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். இங்கேருந்து இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து வேவ் எவ்வளோ தூரம் மேலே ரைஸ் ஆகிருக்கு, தட் இஸ் யோர் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். ஸோ what do you mean by wavelength? என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, the distance between successive crest or trough. சரியா? அதாவது இது ஒரு crest. ஓகே, ஆமாண்ணா, இது ஒரு crest, டாப் மோஸ்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இது ஒரு crest இல்லையா? ஸோ இது ஒரு crest. தென் அதுக்கு அடுத்து இம்மீடியட்டாக crest வரணும்ல, அதுதான் சக்ஸசிவ்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டு சக்ஸசிவ்னா என்ன அர்த்தம்? ஒன்று அதுக்கு அடுத்து இம்மீடியட்டாக வர crest, அதுதான் சக்ஸசிவ் crestன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு சக்ஸசிவ் crestக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை தான் வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகேண்ணா, அப்போ இன்னொன்று கொடுத்துருக்காங்களே, சக்ஸசிவ் ட்ரஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒன்று தான். ஓகே, ரெண்டு சக்ஸசிவ் கிரெஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் ரெண்டு சக்ஸசிவ் ட்ரஃபுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்குமா, இதை தான் வேவ் லென்த்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்களேன். ஓகே, திஸ் இஸ் லேம்டா, திஸ் இஸ் ஆல்சோ லேம்டா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் எதுவும் டவுட் இல்லையே உங்களுக்கு? டு யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? கிரெஸ்ட்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட், ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த் தான். ஆர் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸையும் நீங்கள் வேவ் லென்த்னு சொல்லலாம். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். வேவ் லென்த் புரிஞ்சதில்ல? சூப்பர்டா பசங்களா. நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் ஆர் த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் இன் 1 செகண்ட். ஓகேவா? அதாவது இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல 1 செகண்ட்ல எத்தனை வேவ்ஸ் டிராவல் ஆகுது. ஓகே, எத்தனை வேவ்ஸ்னா இந்த மாதிரி ஒரு சக்ஸசிவ் கிரெஸ்ட்லேருந்து இன்னொரு சக்ஸசிவ் கிரெஸ்ட் வரைக்கும் இப்படி உள்ளே போயிட்டு வெளியே வருதா? யூ கேன் திங்க் ஆஃப் இட் லைக் திஸ். ஓகேவா? அதாவது இப்போ நல்லா பாருங்களேன், இப்படி இருக்கா, நல்லா பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்படியே போகுது, அப்படியே போகுது, அப்படியே போகுது. ஆக்சுவலி இட் ஷுட் பி லைக் திஸ், மூவ் ஆகணும். அதை என்னால் இந்த இடத்துல விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், அப்படியே போகுது, இப்படியே போகுது, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, போகுது 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 போகுது, ஒரு வேவ் தாண்டிடுச்சு. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் வேவ் தாண்டிடுச்சு, தென் செகண்ட் வேவ் தாண்டிடுச்சு, தென் தேர்ட் வேவும் தாண்டிடுச்சு. இந்த மாதிரி ஒரு செகண்டில் எத்தனை வேவ் இந்த பாயிண்ட்டை தாண்டி போகுது, அதுதான். சரியா? கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு செகண்டில் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே எத்தனை வேவ் ட்ராவல் ஆகி போகுது. ஓகே, ஸோ அதை தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட், எத்தனை சைக்கிள் ஒரு செகண்டில் வருது, ஆர் த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் இன் 1 செகண்ட். ஒரு செகண்டில் அந்த பாயிண்ட்டில் எத்தனை வேவ் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருது. ஓகேவா? அதுதான் பாசிங் த்ரூ தட் பாயிண்ட். நவ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த யூனிட்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ், அதை HZ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆர் செகண்ட் இன்வர்ஸ், ஓகே, 1/செகண்ட் ஆர் சைக்கிள் பை செகண்ட், சைக்கிள் பர் செகண்ட்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த 3 யூனிட்ஸும் இருக்குது நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சினா என்ன, ஒரு செகண்டில் அந்த பாயிண்ட் வழியாக எத்தனை வேவ்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகே, எத்தனை வேவ் லென்த் கவர் ஆயிருக்கு அப்படி கூட சொல்லலாம். எத்தனை வேவ் லென்த் கம்ப்ளீட்டாக ஒரு வேவ் எப்போ ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறது. ஓகேவா? அதோட யூனிட்ஸ் என்ன, ஆனால் ஹெர்ட்ஸு ஆர் செகண்ட் இன்வர்ஸ் ஆர் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? எதுவும் டவுட் இல்லையே? ஓகேடா, சூப்பர். நவ் let us then quickly move on to your next term, which is called as period. Period na enna? It is the amount of time a wave takes to travel one wavelength. ஒரு wavelength travel பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதை தான் வந்து பீரியட் டீன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்கும் நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஃப்ரீக்வன்சினா என்ன, ஆனால் ஒரு செகண்டில் எவ்வளோ வேவ் ட்ராவல் பண்ணுதுன்னு. ஓகே, ஒரு செகண்டில் எவ்வளோ வேவ் ட்ராவல் பண்ணுதுன்னு. நம்ம பீரியட்னா என்ன, ஆனால் ஒரு வேவ் ட்ராவல் ஆக எவ்வளோ டைம்,
புரியுதா? சி ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம்? ஒரு டைமில் ஒரு செகண்டில் எவ்வளோ வேவ் ட்ராவல் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பீரியட்னா என்ன? ஆனால் பீரியட்னா ஒரு வேவ் கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆக எவ்வளோ டைம் எடுக்குது. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, யுவர் ஃப்ரீக்வன்சி மியூ. ஓகே, சிம்பிள் இஸ் மியூ. இதை மியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை பீரியட். ஏன்னா டோட்டலாக டீனா என்ன? ஆனால் ஒரு வேவ் ட்ராவல் பண்ண எவ்வளோ டைம்? ஓகேவா, the time taken for one wave to travel. Okay, now 1 by t னா என்ன அர்த்தம்? 1 செகண்டில் எவ்வளோ வேவ்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, அதுதானே நம்மளோட ஃப்ரீக்வன்சி. ஆமாண்ணா, அவ்வளோதான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இந்த ரிலேஷன் டிரைவ் பண்ணது புரியலன்னா டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை பீரியட். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவ்லென்த்தோட சிம்பிள் என்ன? லாம்டா. ஓகே, வி ரெப்ரசென்ட் வேவ்லென்த் யூசிங் த சிம்பிள் லாம்டா அண்ட் we represent the frequency using the symbol mu. இந்த சிம்பிள் பேர் என்ன? மியூ. இப்படி v மாதிரி போட்டு இப்படி கர்சிவாக இழுத்து விட்டுருப்போம். we call this mu. and நம்ம பீரியடோட சிம்பிள் என்ன? இட்ஸ் சிம்பிளி கேபிட்டல் டி. சரியா? ஓகேண்ணா, இது மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. சரியா? நெக்ஸ்ட் velocity. Okay, velocity and the distance traveled by the wave in unit time is known as velocity. now இதில் இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் ஒன்று இருக்குடா. ஆனால் அது என்ன ரிலேஷன்? அதாவது நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் உண்டான ரிலேஷன். ஓகே, ஆனால் அது என்ன? ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்களேன். லெட்ஸே 2 வேவ் இருக்குடா. ஓகேவா, இப்படி ஒரு வேவ் இருக்குது அண்ட் இப்படி ஒரு வேவ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வேவோட வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்குது. ஆமாண்ணா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வேவ் லென்த் இஸ் ஹையர், lambda 1. இந்த வேவுக்கு பாருங்கள், வேவ் லென்த் இந்த கிரஸ்ட்லேருந்து இந்த கிரஸ்ட் வரைக்கும் ரொம்பவே சின்ன லென்த்து தான். ஓகே, ஸோ we can clearly see that lambda 1 is greater than lambda 2. now frequencyனா என்ன? அண்ணா ஒரு செகண்டில் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே எத்தனை வேவ் ட்ராவல் ஆச்சு? ஒரே செகண்டில் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே எத்தனை வேவ் ட்ராவல் ஆச்சு? now டைமர் ஆன் பண்ணி பாருங்கள். ஒரு செகண்ட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம். நீங்களே சொல்லுங்கள், இந்த வேவ் அதிகமாக போயிருக்குமா இல்லை இந்த வேவ் அதிகமாக போயிருக்குண்ணா? அண்ணா இது பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது வேவ். ஸோ ஒரு செகண்டில் நிறைய வேவ்ஸால் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியாது, கொஞ்சமாக தான் ட்ராவல் பண்ணும். பட் இது பாருங்கள், வேவே குட்டி குட்டியாக இருக்குது, வேவ்லேருந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு செகண்டில் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நிறைய சைக்கிள்ஸால் போயிட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் we can arrive at the relation that frequency is inversely proportional to wavelength. இல்லையா? ஏன் இப்படி? ஏன்னா wavelength பெருசாக இருந்தால் வேவ் பெருசாக இருக்குது, வேவ் பெருசாக இருந்தால் ஒரு செகண்டில் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நிறைய வேவ்ஸால் ட்ராவல் பண்ண முடியாது. இல்லையா? ஆமாண்ணா, ஒரு செகண்டில் நிறைய வேவ்ஸால் இந்த பாயிண்ட்குள்ளே ட்ராவல் பண்ண முடியாது. பட் இதுவே வேவ் சின்னதாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக சக்க 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 அப்படியே போயிட்டே இருக்கும்ல. ஆமாண்ணா, ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் ரிலேஷன் என்ன சொல்லுது? ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த்னு வருது. ஸோ இங்கே அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைன் எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரேன். அதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட். v is equals to c/λ. ஓகே, ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி வருது? அண்ணா இப்போ தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ரிலேஷன் பார்த்துருக்கோம். அதாவது wavelength is inversely proportional to frequency அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இங்கே தான் இந்த ரிலேஷனை நான் டிரைவ் பண்ணுறேன். that frequency is equals to speed of light divided by lambda. now இந்த இடத்துல ஒரு ஆக்சுவல் JEE நீட் ஸ்டூடெண்ட் இதை நல்லா நோட் பண்ணணும். இது என்னது? சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்னா இல்லையா? ஆமாண்ணா, ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட் கான்ஸ்டண்ட்டாக இல்லையா? ஆமாண்ணா, இட் இஸ் கான்ஸ்டன்ட்ண்ணா. அதான் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த லாம்டாவை அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. ஃப்ரீக்வன்சி இன்டூ வேவ் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, அதாவது உங்களுக்கு என்ன கிடைக்குது? சிம்பிளி ஃப்ரீக்வன்சி இன்டூ வேவ் லென்த் ஆர் எல் சிம்பிளி ப்ராடக்ட் ஆஃப் frequency and wavelength is always a constant பசங்களா. சரியா? the frequency product of frequency and wavelength is always a constant. okay, I hope this is clear. இதில் எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு? ஓகேடா, புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஸோ இதை தான் இந்த இடத்துல எழுதியிருப்பேன்.
that mu frequency is equals to c divided by lambda, where c is speed of light, lambda is your wavelength, mu is your frequency. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் known as your wave number. wave numberனா ஒன்றும் இல்லை, it is defined as the number of waves in unit length, or இதோட ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது அண்ணா வேவ் நம்பரோட ஃபார்முலா v bar அப்படின்னு சொல்லுவாங்க. இதை v bar is equals to 1 by lambda. ஓகேவா? I hope this is clear. ஸோ இதில் ஏதாவது ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா then please let me know. பட் கன்ஃபியூசிங்காலாம் ஒன்றும் இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான். திரும்பி வேணா ரீகேப் கொடுக்குறேன். வேவ்னா என்ன? ஆனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ். சரி விட்டுருங்க. அதாவது வேவ் லென்த்னா என்ன? ரெண்டு சக்ஸசிவ் கிரெஸ்ட்டுக்கு ஆர் ரெண்டு சக்ஸசிவ் ட்ரஃபுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த். அதை லேம்டாவில் மென்ஷன் பண்ணுவோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சினா ஒரு செகண்டில் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே எத்தனை வேவ்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அதுதான் ஃப்ரீக்வன்சி. அதை மியூவால் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். யூனிட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீரியட்னா என்ன? ஆனால் பீரியட் அப்படின்னா the amount of time taken for a wave to travel one wavelength. ஒரு wavelength travel பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அதுதான் நம்மளோட பீரியடு. அண்ட் பீரியடுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ரிலேஷன் இருக்குது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வன்சி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை பீரியட். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. the next formula is the relation between mu and lambda. mu க்கு lambda க்கு என்ன ரிலேஷன்? ஆனால் the product of mu and lambda is always a constant, and mu is simply equals to speed of light divided by the wavelength. ஓகேவா? I hope this is clear. ரெண்டாவது ஃபார்முலா இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. then final formula is about your wave number. wave numberனா என்ன? it simply equals to 1 by lambda. இந்த மூணு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதிலிருந்து கொஷின்ஸ் வந்துன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆக்சுவல் JEE மெயின்ஸ் நீட்டில் வருது. இது உங்களோட NCERTல இருக்க கொஷின். சரியா? This is the question taken straight out of your NCERT. Okay? ஓ சரி, ஓகேண்ணா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? the விவித் பாரதி ஸ்டேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரேடியோ. சரி, ஆல் இந்தியா ரேடியோ இருக்குல்ல, அதில் விவித் பாரதின்னு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கான் of Delhi. it broadcasts at a frequency of 1368 kilohertz. சரியா? அதாவது டெல்லியில் இருக்க அந்த ஸ்டேஷனு அது வந்துட்டு எவ்வளோ வேவ்லென்த்தோட ப்ராட்காஸ்ட் பண்ணதா? ஆக்சுவலி வேவ்லென்த் கொடுக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா இட் ப்ராட்காஸ்ட் சிக்னல். ரேடியோ ஸ்டேஷன் வந்து சிக்னல் அனுப்புவாங்கல்ல நம்ம வீட்டுக்குலாம். ஸோ தட் நம்ம ரேடியோவில் அதை வந்து லிசன் பண்ணுவோம்ல. தட் சிக்னல் ஹாஸ் அ ஃப்ரீக்குவன்சி ஆஃப் 1368 kilohertz. Now they are asking you to calculate the wavelength of the electromagnetic radiation emitted by the transmitter. அதெல்லாம் விடுங்க. சிம்பிளி wavelength கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் தெரியுமா நமக்கு? தெரியும்னா. we know that frequency is simply equals to speed of light by wavelength. ஸோ இங்கேருந்து wavelengthக்கு ஃபார்முலா என்ன வரும்? ஆனால் wavelength is simply equals to speed of light divided by frequency. சரியா? I hope this is clear. புரிஞ்சதில்லை? அவ்வளோதான்டா. எடுத்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்மளோட லாம்டா இங்கே இருக்கும். ஓகே, இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன? ஆனால் 3 × 10⁻8 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி என்ன? ஆனால் 1368 இன்டூ கிலோ. கிலோனா 10⁻3. ஓகேவா? 10⁻3 ஹர்ட்ஸ். ஓகே, நவ் ஹர்ட்ஸ்னா என்ன? ஆனால் ஹர்ட்ஸ்னா 1 by second. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ புட் இட் லைக் திஸ். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன? 1 by second. ஸோ 1 by second 1 by second கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா இஃப் யூ சிம்பிளிஃபை திஸ், okay, this is just the calculation part, you will end up with 219.3 meters. okay, அதாவது அந்த விவித் பாரதி ஸ்டேஷன் இருக்குல்ல டெல்லியில், அது எந்த வேவ் லென்த்தில் ரேடியேஷன் எமிட் பண்ணுது அப்படின்னா இட் எமிட்ஸ் த ரேடியேஷன் வித் அ வேவ் லென்த் ஆஃப் 219.3 meters. அதாவது இது எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசு. வேவ் லென்த்னா என்ன? ஆனால் ஒரு கிரஸ்டில் இருந்து இன்னொரு கிரஸ்ட் வரைக்கும் சக்ஸசிவ் கிரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் 219 meters தான். அப்ராக்ஸ் 1/4 ஆஃப் அ கிலோமீட்டர். ஓகே, அவ்வளோ பெருசாக அந்த வேவ் லென்த். ஓகேவா? அவ்வளோ பெருசாக வேவ் லென்த் இருக்கிறதுனால தான் நம்ம வீடு வரைக்கும் வந்து அது சேருது. ஓகே, பேசுவோம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் இட்ஸ் அ நியூமரிக்கல். என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா இஸ் வேவ் லென்த் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. முடிச்சிட்டோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் யோர் JEE மெயின்ஸ். ஓகே, இது JEE மெயின்ஸில் கேட்டது. சரியா? ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஆனால் அது என்னன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் சொல்லித்தரேன்டா, அடுத்த ஸ்லைடில் இருக்குது, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு வேவ், டைப் ஆஃப் வேவ். ஓகே, ஹைப்போதெட்டிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் ஷோன் பிலோ, இப்படி கீழே காட்டியிருக்காங்க. ஓகேவா? நவ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் இஸ் டேஷ். Okay, frequency of the wave is x into 10 power 19 hertz. What is the frequency? What is the value of x ன்னு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நல்லா பாருங்களேன், இது என்னது? ஆனால் என்னமோ கொடுத்துருக்காங்கண்ணா, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. டேய், வேவ் லென்த்னா என்ன? ஒரு கிரஸ்டில் இருந்து இன்னொரு கிரஸ்ட்டு வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை தான் வேவ் லென்த்னு சொல்லுவோம் இல்லையா? ஓ ஆமாண்ணா, இந்த இடத்துல ஒரு வேவ் லென்த் ஆடா கொடுத்துருக்காங்க. அண்ணா இல்லைண்ணா ஒரு வேவ் லென்த்லாம் கொடுக்கலண்ணா. சரி, அப்போ இது எவ்வளோ? சரி, அதை கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், இவ்வளோ தூரம் தான் ஒரு வேவ் லென்த் இல்லையா? ஆமாண்ணா, திஸ் இஸ் யுவர் வேவ் லென்த். ஓகே, திஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் வேவ் லென்த். ஓகேவா? பட் இவ்வளோ லென்த்தை கொடுக்காம ஜஸ்ட் இதில் ஒரு பார்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது வேவ் லென்த்தில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, இந்த இடத்துல நான் 2-3 லைன்ஸ் போடுறேன், இங்கே போட்டிருக்க மாதிரி லைன்ஸ் போடுறேன். நல்லா பாருங்கள், இந்த லைன் வந்து எங்கே இருக்குது? ஆனால் கரெக்டாக அந்த மிடில் ஆஃப் த வேவ்லேருந்து எண்ட் ஆஃப் த வேவ் வரைக்கும் வந்திருக்கு இந்த 2 லைனும். ஓகேவா? இப்போ அடுத்த லைன் நான் எங்கே போடுறேன் அப்படின்னா, ஐ எம் ட்ராயிங் த நெக்ஸ்ட் லைன் ஓவர் ஹியர். ஓகே, லைக் திஸ். கரெக்டாக இந்த எட்ஜுக்கு போடுறேன். கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல போடுறேன். பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு அடுத்த லைனை போடுறேன். இந்த ஸ்டார்ட்லேருந்து பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து திரும்பி இங்கே வரைக்கும் ஒரு லைன். ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் திரும்பி இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு லைன். ஆக்சுவலி பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம், பட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறது, சின்ஸ் யூ ஆர் நாட் ஃபெமிலியர் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரொம்பவே ஸ்லோவாக போகிறேன். சரியா? நல்லா பாருங்களேன், இப்போது இங்கே பிரிச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி இந்த ஒன் வேவ் லென்த்தை நான் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்கேன்? ஆனால் இவங்க போட்டிருக்க மாதிரியே லைன் போடுறோம். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே டாப் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு லைன் போட்டிருக்காங்க, நம்ம அதே ஃபாலோ பண்ணுறோம். திரும்பி இங்கேருந்து அடுத்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைனு, திரும்பி பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு லைனு, திரும்பி இந்த எட்ஜ்லேருந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் போடுறோம். ஸோ டோட்டலாக நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 2 லைனுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 1.5 பிகோமீட்டரா. ஸோ இது மாதிரி இங்கே ஒரு 1.5 பிகோமீட்டர், இங்கே ஒரு 1.5 பிகோமீட்டர், இங்கே ஒரு 1.5 பிகோமீட்டர் இல்லையா? 4 1.5 பிகோமீட்டர் சேர்ந்தாதான் லாம்டா. ஓகேவா? இதுதான் நீங்கள் இந்த இடத்துல டிரைவ் பண்ணணும். சரியா? ஆர் சிம்பிளி யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட் லைக் திஸ். டோட்டலாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் லாம்டா லென்த்து, இதை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் எவ்வளோ இருக்கும்? ஆனால் திஸ் இஸ் லாம்டா பை 4. ஏன்னா 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் லாம்டா பை 4 அண்ட் திஸ் இஸ் லாம்டா பை 4 and this is lambda by 4 and this is also lambda by 4 இல்லையா? ஆமாண்ணா, ஒரு என்டையர் லாம்டாங்கிற அந்த லென்த்தை 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஈச் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு லாம்டா பை 4. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குது? லாம்டா டிவைடட் பை 4 is equals to 1.5 picometers. Now 1 picometer is equals to, இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 10 raised to the power minus 12 meters டா பசங்களா. சரியா? 1 picometerனா எவ்வளோ? 10 raised to the power minus 12 meters. ஸோ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு, ஆர் ஃப்ரம் ஹியர் lambda is equals to 4 into 1.5 okay into picometer அப்படின்னா into 10 raised to the power minus 12 meter. So this is simply equals to 4 into 1.5 என்னடா வரும்? ஆனால் 2 into 1.5 is 3. So 4 into 1.5 is 6. So 6 into 10 raised to the power minus 12 meter. இது என்னது? வேவ் லென்த். நமக்கு என்ன தேவை? ஃப்ரீக்வன்சி தேவை. ஃபார்முலா இருக்கா இல்லையா? ஆனால் இருக்குண்ணா. வாட் இஸ் த ஃபார்முலா? ஆனால் the formula is that frequency is simply equals to speed of light divided by wavelength. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 into 10 raised to the power 8 ஸ்பீட் ஆஃப் லைட்டை அதை எடுத்துக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஃபார்முலா என்ன? ஐ மீன் யூனிட்ஸ் என்ன? ஆனால் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு you just have to divide it with the wavelength which we just now found. என்னது wavelength? ஆனால் 6 into 10 power minus 12னா. ஓகே, சூப்பர். நவ் இதோட யூனிட்ஸ் என்ன? மீட்டர்ஸ். இப்போ நல்லா பாருங்கள் என்ன ஆகுது. ஆனால் ஃபர்ஸ்ட்டு இது 1 டைம்ஸ், 6 1 டைம்ஸ், இது வந்துட்டு 2 டைம்ஸ். ஓகேவா? மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆகிடும். நவ் இந்த 10 பவர் minus 12 மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆனால் 10 பவர் +12 மாறிடும். ஸோ சிம்பிளி
this is equals to 1 by 2 என்னது 0.5 into இங்கே 10 power 8 இருக்கு, இங்கே 10 power minus 12 இருக்கு, மேலே போச்சுன்னா 10 power 20. ஓகே, now இந்த இடத்துல என்ன இருக்கும் 1 by second இருக்கும் இல்லையா, மீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு, யூனிட்ஸ் வந்துட்டு 1 divided by second. இப்போ கொஞ்சம் நல்லா பாருங்க, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, the frequency equals to x into 10 power 19. நமக்கு 10 power 20 இருக்கு, இதை 10 power 19 ஆக்குவோம். எப்படி ஆக்குறது, ஒரு 10 எடுத்து இந்த 0.5 ஓட மல்டிப்ளை பண்ணுங்க, பண்ணோம்னா it will simply be equals to 5 into 10 to the power of 19 1 divided by seconds அப்படிங்கிறது ஹெர்ட்ஸ். ஓகேவா, ஹைட்ஸ் அவ்வளோதான். ஸோ இதையும் கொடுத்துருக்கதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வருது, ஆனால் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 into 10 power, I mean actually frequency வேல்யூ 5 into 10 power 19 ஹெர்ட்ஸ், கொடுத்துருக்கிறது x into 10 power 19 ஹெர்ட்ஸ். கம்பேர் பண்ணோம்னா what is the value of x, it simply equals to 5. ஓகேவா, ஸோ அந்த ஆன்சர் தான் ஓரமாக எழுதியிருப்பேன். you guys can verify over here. I hope this is clear. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் பாருங்கள், there is not a certain way, you have to find out. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் உள்ள கிராஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் you have to think, ஓகே இது கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க, சரிண்ணா ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்களா, ஓகே என்ன தெரிஞ்சால் ஃப்ரீக்வன்சி கொண்டு வர முடியும், வேவ் லென்த் இருந்தால் ஃப்ரீக்வன்சி கொண்டு வர முடியும். சரி வேவ் லென்த் கொடுத்துருக்காங்களா, வேவ் லென்த்துக்கு ரிலேட்டடாக சம்திங் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக வேவ் லென்த் தரல, வேவ் லென்த்துக்கு ரிலேட்டடாக சம்திங் கொடுத்துருக்காங்க. எப்படி, ஒரு வேவ் லென்த்தை 4 பிரித்து ஒரு பார்ட்டோட லென்த்து 1.5 பிகோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து யூ ஹாவ் டு come to your final answer. புரிஞ்சுதா, ஓகேடா, I hope this is clear. Now let me move to your next question. Wave number for a radiation having 5800 Armstrong wavelength is x into 10 centimeter inverse. The value of x is, ஓகேவா, ஆக்சுவலி இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. பிக்கோமீட்டர்னா என்ன, ஆம்ஸ்ட்ராங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10 raised to the power minus 10 meters. ஓகே, தென் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆம்ஸ்ட்ராங்னா 10 raised to the power minus 10 meter. அதே மாதிரி ஒரு நானோமீட்டர், this is 1 Armstrong. 1 Armstrong equals to 10 raised to the power minus 10 meter. And similar way 1 nanometer is equals to 10 raised to the power minus 9 meters. சரியா, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதில் தான் டீல் பண்ணுவீங்க. சரியா, இது போக மில்லின்னா என்னன்னு தெரியும், 1 millimeterனா 10 power minus 3 meter. ஓகே, சூப்பர். Now wave number for a radiation having 5800 Armstrong wavelength is x into 10 centimeter inverse. The value of x is, சரியா, simply wave number கேட்டிருக்காங்க. ஓகே, wave number is equals to x into 10 to the power, okay, x into 10 centimeter inverse. What is the value of x அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, ஆனால் இது எப்படின்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். I hope you guys remember the formula for your wave number. Wave number is simply equals to 1 divided by wavelength lambda. So 1 divided by 5800 Armstrong. Okay, now 1 Armstrong is equals to 10 power minus 10 meters. சரியா, ஓ ஓகேண்ணா. Now this is meters. சரியா, now நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் சென்டிமீட்டரில் இருக்குது, அப்போ மீட்டரையும் சென்டிமீட்டராக போடுங்க. I hope you guys know 1 meter equals to 10 power minus 2 centimeters இல்லையா, அதையும் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிடுறேன், 10 power minus 2 centimeter அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, now all you have to do is simplify this. ஓகே, என்ன வரும், ஆனால் இந்த இடத்துல 10 power minus 10 10 power minus 2 ரெண்டும் மல்டிப்ளை ஆச்சுன்னா 10 power minus 12 வரும், அது அப்படியே மேலே போயிடும் இல்லையா. ஆமாண்ணா, ஸோ திஸ் வில் பி 10 to the power plus 12 divided by 5800 into centimeter inverse. சரியா, யூனிட் centimeter inverse. Now if you simplify this, okay, this is just calculation part, you have to simplify, there is no other way. If you simplify this, you will get your wave number is simply equals to 1724.13 into 10 centimeter inverse. So according to your question you have to report the answer. இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லலை, அதனால் அப்படியே ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா தென் 1724.13 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன வரும், ஆனால் சிம்பிளி
1724 தான் வரும் இல்லையா, 0.1 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஜீரோக்கே பண்ணிவிடுவோம் இல்லையா, ஆமாண்ணா. 24 into 10 centimeter inverse. So what is the value of x? Anna, the value of x is simply equals to 1724. If at all they ask you to round off, then you have to follow this. இல்லை ஒருவேளை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லலை அப்படின்னா then you need not worry. I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா பசங்களா. Now let us dive into the next part of your light. லைட்டை அடுத்த இது கொண்டு போகிறோம் சரியா. இவ்வளோ நேரம் நம்ம வேவ்ஸை பற்றி தான் டீல் பண்ணிட்டு இருந்தோம், லைட்டை பற்றி பெருசாக டீல் பண்ணலை. ஓகே, first understand there are two types of waves. One is a mechanical wave and another one is an electromagnetic wave. ஆனால் அது என்ன மெக்கானிக்கல் வேவ், அது என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ரொம்ப சிம்பிள். மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னா as the name suggests it is mechanical. அதாவது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னா ஒரு மீடியம் தேவைப்படும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்டு வேவ்ஸ். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, நான் பேசுகிற சவுண்டு உங்களை வந்து கேட்குது. ஏன் அப்படின்னா இந்த சவுண்டு வேவ்ஸ் இருக்குல்ல, அது இங்கேருந்து அதாவது என் வாயிலிருந்து உங்களோட காதுக்கு ட்ராவல் ஆகி வருது. ஓகே, கேமரா வழியாக வருது வேறு, நான் நேரில் சொல்கிறேன், நான் இங்கே இருக்கேன், நீங்கள் அங்கே இருக்கீங்க. ஓகேவா, இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்கும், ஆனால் உங்கள் வாயிலிருந்து சவுண்ட் வேவ்ஸ் வரும், அது அப்படியே ட்ராவல் ஆகி என்னோட காதுக்கு வந்து விழுகும்னா அதை நான் இன்டர்பிரட் பண்ணிக்குவேன் இல்லையா. நான் நீங்களே சொல்கிறீங்க அது இங்கேருந்து அங்கே ட்ராவல் ஆகி வரும். இப்படி ட்ராவல் ஆகிறதுக்கு நடுவில் ஒரு மீடியம் வேணும்டா. ஆனால் என் கண்ணுக்கு எந்த ஒரு மீடியமும் தெரியலேன்னு கேட்டிங்கன்னா the medium present is simply air. ஓகேவா, எனக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன இருக்குது, ஏர் இருக்குது. அந்த ஏர் வழியாக தான் என் சவுண்டு உங்களை வந்து ரீச் ஆகுது. ஒருவேளை ஏர் இல்லைன்னா சவுண்டே கேட்காதான்னு கேட்டிங்கன்னா கேட்காது. என்னென்னா சொல்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மூணுக்கு போங்களேன். மூணில் ஆக்சுவலி அப்போலோ மிஷின்ஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ், இங்கே ஒரு ஆஸ்ட்ரோனட் அங்கே ஒரு ஆஸ்ட்ரோனட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன கற்றுனாலும் அங்கே இருக்க ஆஸ்ட்ரோனட்டுக்கு ஒரு துளி கூட சவுண்டு கேட்காது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த ஸ்பேஸ் ஷூட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் ஷூட்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மைக்ரோஃபோன்ஸ் வந்து வச்சுக்குவாங்க. ஸோ தட் நான் பேசுகிறது ரேடியோ சிக்னலாக அங்கே போயிட்டு, ஓகே, தேர் ஆர் சம் அதர் வேவ்ஸ், அதர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவாக கன்வெர்ட் ஆகிட்டு நேராக போயிட்டு இன்னொரு ஆஸ்ட்ரோனட் கிட்ட விழுகும், அதை அவர் இன்டர்பிரேட் பண்ணிக்குவார். ஓகேவா, ஸோ ரெண்டு டைப் ஆஃப் வேவ் இருக்குது. மெக்கானிக்கல் வேவ்னா மீடியம் தேவை ட்ராவல் பண்ண, அதுக்கு ஆப்போசிட்டாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா அது ட்ராவல் பண்ண எந்த ஒரு மீடியமுமே தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் லைட் எடுத்துக்கோங்க. லைட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். என்ன சொல்கிறீங்க, லைட்டு ட்ராவல் பண்ண மீடியமே தேவையில்லையான்னு கேட்டால் தேவையே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சன் எடுத்துக்கோங்க, எர்த் எடுத்துக்கோங்க. சன்லேருந்து லைட்டு ட்ராவல் ஆகி தானே எர்த்துக்கு வருது. ஆமாண்ணா, நான் எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் ஏதாவது மீடியம் இருக்கா? இல்லைண்ணா, எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் ஸ்பேஸ் தான் இருக்குது. இட்ஸ் அ வேக்யூம். ஸோ அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு மீடியம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ரொம்ப சிம்பிள். வேவ்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், மெக்கானிக்கல் வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். மெக்கானிக்கல் வேவ்னா மீடியம் தேவை, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா அது ட்ராவல் பண்ண மீடியம் தேவையில்லை. மெக்கானிக்கல் வேவ்க்கான எக்ஸாம்பிள் சவுண்ட் வேவ்ஸ் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக லைட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, சூப்பர்டா. நவ் ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஓகேடா, லெட்ஸ் ப்ரொசீட். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, அந்த கேமரா கொஞ்சம் டில்ட்டாக இருந்துச்சு, அதை தான் மேலே நோக்கி வச்சேன். நவ் ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அண்ட் லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிறது கிளியர் ஆயிடுச்சுல. இப்போ சின்ஸ் லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக படிப்போம் சரியா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா என்னன்னா, ஏன் இதுக்கு பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எலக்ட்ரோமேக்னெட்டிக்னு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டு இதில் அனலைஸ் பண்ண வேணாம், நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா இட்ஸ் வெரி சிம்பிள். There will be one electric field and there will be one magnetic field. Both are oscillating. Oscillating என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுமா, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுமா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுமா, தென் திரும்பி டிக்ரீஸ் ஆகுமா, தென் திரும்பி இன்க்ரீஸ் ஆகும், தென் திரும்பி டிக்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க, திஸ் இஸ் யுவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட். என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுது, திரும்பி இன்க்ரீஸ் ஆகுது, தென் திரும்பி டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆசிலேட் பண்ணும். அட் த சேம் டைம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட சேர்ந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆசிலேட் பண்ணும். ஓகேவா, இங்கே பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுது, திரும்பி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, so both electric as well as magnetic field oscillate perpendicular to each other. நல்லா பாருங்களேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி ஆசிலேட் பண்ணுது, மேலே கீழே இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படி போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகுது, ஆனால் இப்படி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. கிளியரா, புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மட்டும் போதும்.
அண்ட் 12th எக்ஸ்க்ளூசிவாக இதுக்குன்னே ஒரு சாப்டர் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஎம் வேவ்ஸ்னு சொல்லுவோம். அப்போ போயிட்டு டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இப்போதைக்கு கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது மட்டும் போதும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன? அந்த வேவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். அது ரெண்டும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் ஆசிலேட் பண்ணிக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் தென் சஃபிஷியண்டா. சரியா? நெக்ஸ்ட்டு they consist of both magnetic and electric field which are perpendicular to each other and also perpendicular to the direction of the wave propagation. இதுமே தேவையில்லாத கான்செப்ட் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு சொன்னேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ வேவ் எந்த சைடு மூவ் ஆகும்? ஆனால் ரொம்ப சிம்பிள், வேவ்னா என்ன, மூவ் ஆகணுமா இல்லையா? இப்படி 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 ஒரு டைரக்ஷனில் போகணும் இல்லையா? இப்போது இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஆசிலேட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி ஆசிலேட் ஆகுது. வேவ் எந்த டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகும், வேவ் எந்த டைரக்ஷனில் முன்னாடி போகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் போகும். என்னன்னா சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு இது ரெண்டும் பர்பெண்டிகுலர்னு சொன்னீங்க. ஆமாம், ரொம்ப சிம்பிள், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்கும். ஓகே, இப்போ என்னன்னா சொல்கிறீங்க, ப்ராபகேஷனும் பர்பெண்டிகுலரா? ஆமாம். இப்போது இந்த வேவ் எந்த டைரக்ஷனில் போகும்னா, the direction will be perpendicular to both your magnetic and electric field. நல்லா பாருங்க, இதுக்கும் perpendicular என்ன direction இருக்கு? ஆனா into the page, out of the page, அவ்வளவுதான். ஸோ இப்படியே எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆசிலேட் பண்ணிட்டு எய்தர் இப்படி முன்னாடி போகும் ஆர் இப்படி பின்னாடி வரும், அவ்வளோதான். சரியா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் தோ இது புரியலனாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, சின்ஸ் வி ஹாவ் டு ஸ்டடி சம்திங் அபவுட் லைட், அதனால தான் இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்பவே டீட்டெயிலாக நான் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகேடா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ரெண்டு பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இப்படி ஆசிலேட் பண்ணிகிட்டே போகும். அண்ட் அந்த வேவ் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்? perpendicular to both electric and magnetic field, into the page or out of the page வந்து travel பண்ணும். சரியா? ஓகேடா. Now the most important point is they do not require any medium for their propagation. இல்லையா? electromagnetic waves ஓட definitionல நான் என்ன சொன்னேன், those waves does not require any medium to travel at all. இல்லையா? ஸ்பேஸில் சன்னில் இருந்து எர்த்துக்கு எப்படி லைட் வருது, ஆனால் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவாக தான் வருது. அந்த வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. சரியா? ஓகே, நெக்ஸ்ட், இன் வேக்யூம் தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுமா? லைட் ஸ்பீடுக்கு ட்ராவல் பண்ணுமா? அது எப்படின்னா, டே லைட்டே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். ஸோ லைட்டோட ஸ்பீடில் தானே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவல் பண்ண முடியும். ஆமாண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்டு, they differ from each other in terms of frequency and wavelength. அதாவது நீங்கள் ஃப்ரீக்குவன்சியையும் வேவ்லென்த்தையும் மாற்றினீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுமா இல்லையா? எப்படின்னா, ரொம்ப சிம்பிள், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எப்படி உருவாகுது அண்ணா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இப்படி பெர்பெண்டிகுலராக ஆசிலேட் பண்ணுறதுனால தானே உருவாகுது. ஓகே, கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். இஃப் யூ சேஞ்ச் த வேவ் லென்த், ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, இதோட வேவ் லென்த்தை கம்மி பண்ணுறீங்க ஆர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இதோட வேவ் லென்த்தை கம்மி பண்ணுறீங்க ஆர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஆர் ஃப்ரீக்வன்சியோட விளையாடுறீங்க. இப்படிலாம் பண்ணும்போது அல்டிமேட்லி இந்த வேவே மாறிடுமா இல்லையா? ஆமாண்ணா, அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, they differ from each other in terms of frequencies and wavelength. சரியா? I hope this is clear. ஓகேடா, இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பற்றி நம்ம பார்ப்போம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா ஃபஸ்ட்டு என்ன? ஓகே, நான் சொன்னேன்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா, ஸோ டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக நம்ம எடுத்து பார்க்குறோம். சரியா? நிறைய டைப் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது. ஓகேவா? நாட் ஒன்லி ஒன் வேவ், தெர் ஆர் நிறைய வேவ்ஸ், மல்டிபிள் வேவ்ஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் வேவ்ஸை இன்க்ரீசிங் வேவ்லென்த் ஆர் இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சியில் அடுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஆனால் திரும்பி சொல்லுங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஆமாண்ணா. இப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இன்க்ரீசிங் வேவ் லென்த்தில் அடுக்கி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ அப்படி அடுக்கி பார்க்கும்போது பாருங்க, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தி வேவ் லென்த் இன்க்ரீசஸ் டா. ஓகே, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தி wavelength increases. Now we know that wavelength and frequencies are inversely proportional to each other. So wavelength increase ஆகுதுனா frequency decrease ஆகும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ நான் இப்படி சொல்கிறேன், ரைட்லேருந்து லெஃப்ட் பார்த்தீங்கன்னா யார் ஃப்ரீக்வன்சி வில் இன்க்ரீஸ் இல்லையா? ஆமாண்ணா. லெஃப்ட் டு ரைட் போக போக வேவ்லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரைட் டு லெஃப்ட் வரீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரைட்லேருந்து லெஃப்ட் வரப்போ. ஓகேண்ணா. நவ்
இந்த ஆர்டரை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் யூ கைஸ் ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். ஓகே, வாட் இஸ் த ஆர்டர்? ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே கம்மியான வேவ் லென்த் யாரோடது? காமா ரேஸோடது. அதுக்கடுத்து எக்ஸ் ரேஸ், அதுக்கடுத்து அல்ட்ரா வயலண்ட் ரேஸ். நவ் அல்ட்ரா வயலண்ட் ரேஸ்க்கு அடுத்து தான் நம்மளோட விசிபிள் ஸ்பெக்ட்ரம் வருது. சரியா? இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் மட்டும்தான் நம்ம ஐஸால் பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இது இருங்க, இதை வெயிட் பண்ணுங்க. அல்ட்ரா வயலண்ட் ரேஸ்க்கு அப்புறம் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் வருது. ஓகேவா? அதுக்குள்ள தான் நமக்கு தெரிஞ்ச எல்லா கலர்ஸுமே இருக்கு. சரியா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன் எல்லாமே. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இன்ஃப்ராரெட் ரீஜன் வருது. சரியா? அல்ட்ரா வயலண்ட், விசிபிள் ரீஜன், அடுத்து இன்ஃப்ராரெட் ரீஜன், அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்ஸ், அதுக்கடுத்து ரேடியோ வேவ்ஸ்டா. ஆனால் ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இங்கே என்னென்னமோ எழுதியிருக்கு, எஃப்எம், ஏஎம், லாங் ரேடியோ வேவ்ஸ். அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ். சரியா? ரேடியோ வேவ்ஸே 2 டைப்பாக பிரிப்போம், ஷார்ட் ரேடியோ வேவ்ஸ், லாங் ரேடியோ வேவ்ஸ்னு. நீங்கள் ஜஸ்ட் இந்த என்டையர் ரீஜனை ரேடியோ வேவ்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ ஆல் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இஸ் காமா, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ்ஸ். ஆனால் இது ஞாபகம் வச்சுக்க ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குண்ணா, ஏதாவது சிம்பிளாக ட்ரிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். சரியா? நீங்கள் அந்த நேம்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த நிமோனிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ், பட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். என்ன எழுதியிருக்கு? கிரேட் எக்ஸ்ரே யூசர்ஸ் விசிட் இந்தியன் மெட்ரோ ரயில்ஸ். ஓகேவா? இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்மளோட ஆர்டரை வந்துட்டு டீகோட் பண்ணிடலாம். ஆனால் எப்படின்னா டீகோட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்மளோட ஜி இருக்கா, கிரேட்டில் ஜி இருக்கா, அதுக்கு பதிலாக காமா ரேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீனா காமா. ஓகே, ஸோ கிரேட்டில் இருக்க ஜிக்கு பதிலாக காமா ரேஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்ரேவா அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து இந்த யூங்கிறது அல்ட்ரா வயலட் ரேஸை குறிக்குது, இந்த விங்கிறது விசிபிள் ரீஜனை குறிக்குது, அண்ட் இந்த ஐ அப்படிங்கிறது இன்ஃப்ராரெட் ரீஜனை குறிக்குது, அண்ட் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைக்ரோவேவ், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேடியோ வேவ். சரியா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், காமா வேவ்ஸ்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் போனீங்கன்னா உங்களோட வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளோட ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் தே போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? ஆமாண்ணா. நெக்ஸ்ட் அப்படியே ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் வேவ் லென்த் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஓகே, ஸோ இதை நாங்கள் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம்ல, அந்த விவித் பாரதி ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன், அதில் ரேடியோ வேவோட வேல்யூ என்ன வந்துச்சு? ஆனால் 219 சம்திங் வந்துச்சு, 219 மீட்டர்ஸ். ஸோ நான் கூட சொன்னேன்ல ரேடியோ வேவ்ஸோட வேவ் லென்த் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீடு வரைக்கும் அந்த வேவ்ஸ் வரணும். அப்போ அதோட வேவ் லென்த் ரொம்ப பெருசாக இருந்தால் தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேடியோ வேவ்ஸ் ஆர் ஹையஸ்ட் இன் வேவ் லென்த், ஃபாலோட் பை அடுத்து அப்படியே அப்படி ரிவர்ஸில் வந்துகிட்டே வாங்க. அப்போ காமா ரேஸ்க்கு இருக்கிறதுலே கம்மியான வேவ் லென்த் இருக்கும். சரியா? ஓகேடா. ஸோ அந்த ரிலேஷன் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். வேவ் லென்த்தோட ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி புரிஞ்சிடும். ஏன்னா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகணும். அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகும். சரி, ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர்டா. நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் மோர் அபவுட் திஸ் விசிபிள் ரீஜன். நான் கூட சொன்னேன்ல நம்மளால இவ்வளோ தான் பார்க்க முடியும்னு. ஆக்சுவலி நல்லா பாருங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ங்கிறதுல இவ்வளோ ரேடியேஷன் இருக்குது. காமா இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, யூவி இருக்குது, இன்ஃப்ராரெட் இருக்குது, மைக்ரோவேவ் இருக்குது, லாங் ரேடியோ, ஷார்ட் ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நம்ம ஐஸால் ஒன்லி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜனை மட்டும் தான்டா பார்க்க முடியும். ஓகே, அந்த ரீஜனோட வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 400 நானோமீட்டர்ஸ்லேருந்து 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ இதில் தான் அந்த 7 கலர்ஸ் வரும், விப்கியார், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஸோ isn't it interesting? Actually some scientists say we are blind. என்னன்னா சொல்கிறீங்க, நமக்கு கண்ணு தெரியாதா? எஸ், பிகாஸ் இவ்வளோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்குது இந்த யூனிவர்ஸில். பட் நம்மளால் ஒன்லி இந்த ஸ்மால் சங்க் ஆஃப் கலர்ஸை மட்டும்தான் பசங்களா பார்க்க முடியுது இல்லையா? ஸோ கேன் வி சே வி ஆர் பிளைண்ட்? ஓரளவுக்கு நம்ம பிளைண்டுன்னு தான் சொல்லுவாங்க நிறைய சயின்டிஸ்ட். அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு டாக் மோர் அபவுட் திஸ் ஐ கேன் டாக், பிகாஸ் இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணி தான், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமை யூஸ் பண்ணி தான் ஸ்பேஸில் ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. சரியா? ஐ ஹோப் யூ கைஸ் மைட் ஹவ் ஹியர்ட் அபவுட் டெலஸ்கோப்ஸ் நேமிங். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்குது, ஹப்பிள் டெலஸ்கோப் இருக்குது. இந்த டெலஸ்கோப்லாம் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமை தான் கீ பாயிண்ட்டாக வச்சு ஒர்க் பண்ணுது. நான் அது என்னங்கிறதுலாம் டீட்டெயிலாக தேவைப்படும் போது சொல்லித்தரேன். சரியா? ஓகே, ஃபிசிக்ஸில் பார்ப்போம். Now coming back to this, visible region stands from 400 nanometers to 700 nanometers wavelength, and இதில் 7 கலர்ஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச 7 கலர்ஸ், violet, indigo, blue, green, yellow, orange, red. சரியா? ஓகே, now இதில் wavelength ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா red has the highest wavelength தான்.
Okay, so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. On moving from left to right, the wavelength increases. Since the wavelength is increasing, its frequency is decreasing. சரியா? ஓகேனா? Now அப்படியே உல்டாவா பாருங்க. Left to right wavelength increase ஆகுது, frequency decrease ஆகுது. அப்ப right to left வந்தோம்னா frequency increase ஆகும், wavelength decrease ஆகும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. Red has the highest wavelength. ஓகேவா? So highest wavelength இருக்கு அப்படின்னா then this will have the lowest frequency இல்லையா? ஆமாண்ணா highest wavelength னா then that will have the lowest frequency. அவ்வளோதான், அப்படியே நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? I hope this is clear. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அண்ணா லைட் இஸ் அ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு பார்த்தோம். அண்ட் அந்த டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் அக்கார்டிங் டு தேர் வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? I hope this is clear because it's very important. ஓகே பசங்களா, திஸ் இஸ் வேர் திங்ஸ் ஆர் கோயிங் டு கெட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இவ்வளோ நேரம் லைட்டோட நேச்சர் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆனால் லைட் இஸ் ஆஃப் வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? நீங்கள் மட்டும் இல்லை, ஏர்லியர் ஸ்டேஜில் சயின்டிஸ்ட்டுமே அதை தான் பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க, லைட் இஸ் ஆஃப் வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆக அவங்க ஒரு ரொம்ப பெரிய டிஸ்கவரி ஒன்று பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, லெட் மீ கிவ் யூ கைஸ் அ ஸ்பாய்லர். Light is not just a wave, rather it also shows particle nature. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க, லைட்டில் பார்ட்டிகல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். இதை ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நீங்கள் எப்படி ஷாக் ஆகுறீங்க, அதே மாதிரி எல்லா சயின்டிஸ்டுமே ஷாக் ஆனாங்க. இது சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் அதை அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. ஸோ இப்போ நம்மளும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சயின்டிஸ்ட் எப்படி லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் ட்ராவல் பண்ணி லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை ப்ரூவ் பண்ணவும் போகிறோம் பசங்களா. சரியா? ஓகேடா. ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? So far we have classified light based on the wavelength and frequency இல்லையா? ஆமாண்ணா, இப்போ கூட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம். அதில் என்ன பண்ணோம்? அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ்லென்த் அண்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எல்லாத்துலையும் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ சயின்டிஸ்ட் ஒரு டீப்பர் கொஸ்டின் கேட்குறாங்க. How is energy carried by these light waves? அதாவது இந்த லைட் வேவ்ஸ் வழியா எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நவ் அந்த காலத்தில் இருந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு லைட் ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்லாம் தெரியலடா. சரியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் லைட் ஒரு வேவ். ஓகேவா? எந்த மாதிரினா சவுண்ட் வேவ்ஸ் இருக்குல்ல, சவுண்ட் வேவ்ஸ் என்ன வேவ்? ஆனால் ஒரு மெக்கானிக்கல் வேவ் இல்லையா? அந்த மாதிரி தான் லைட்டையும் அசியூம் பண்ணாங்க. ஓகேவா? சவுண்ட் வேவாக இருக்கட்டும், ஹீட்டுமே ஆக்சுவலி வேவ் ஃபார்மில் தான் ட்ராவல் ஆகும். இஃப் யூ கோ டு இன்ஜினியரிங் யூ வில் ஸ்டடி திஸ் டீட்டெயிலாக. ஹீட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் போய் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, சவுண்ட் எப்படி ஒரு வேவோ அதே மாதிரி ஹீட்டும் ஒரு வேவாக தான் ட்ராவல் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் லைட்டும் ஒரு வேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுண்டுக்கும் ஹீட்டுக்கும் ஒரு ஃபிசிக்ஸ் இருக்கும்ல. ஆமாண்ணா, இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். சவுண்ட் வேவ் எப்படி எனர்ஜியை கேரி பண்ணுது, ஹீட் வேவ் எனர்ஜி எப்படி கேரி பண்ணுதுன்னு அதே ஃபிசிக்ஸை எடுத்துகிட்டு வந்து அவங்க லைட்டுக்கும் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சவுண்ட் வேவோட ஃபிசிக்ஸும் ஹீட் வேவோட ஃபிசிக்ஸும் படிச்சிடுவோம். தென் அந்த சயின்டிஸ்ட் அதை எப்படி லைட் வேவுக்கு ரிலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு படிப்போம். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அ மெக்கானிக்கல் வேவ் இல்லையா? ஆமாண்ணா. இப்போ அதெல்லாம் விடுங்க, நான் கேட்குற சிம்பிள் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, யூ ஹாவ் அ ஸ்பீக்கர்டா. ரொம்ப சிம்பிள். யூ ஹாவ் அ ஸ்பீக்கர். நவ் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் த ஸ்பீக்கர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆனால் ஆல்ரெடி ஒரு சின்ன நாபு மாதிரி இருக்கும், இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இல்லையா? அதை பிடிச்சி இப்படி திருவணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நீங்களே சொல்லியிருக்கீங்க, அந்த நாபை நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருவ வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை ஒரே அடியாக இன்க்ரீஸ் ஆகுமா? ஆனால் நீங்கள் ஸ்லோவாக திருவுனீங்கன்னா வால்யூமும் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலி 20 டெசிபல்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ வால்யூம். தென் நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, வால்யூம் என்ன ஆகும்? 21 டெசிபலாக மாறும். திரும்பி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, வால்யூம் என்ன ஆகும்? 21.5 டெசிபலாக மாறும். இன்னும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 22 டெசிபல்ஸாக மாறும். அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. எடுத்தோடனே டக்குன்னு 20லேருந்து 22 ஜம்ப் ஆகலை. 20, 21, அடுத்து 21.5, அடுத்து 22, ஒரு மாதிரி கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்களா? நடுவில் எந்த ஒரு கேப்புமே இல்லை. 20க்கு அடுத்து 21, 21க்கு அடுத்து 22, இப்படி கண்டினியூஸாக போகுது. பார்த்தீங்களா? ஸோ இதனால தான் we call sound energy is continuous. Continuousனா என்ன அர்த்தம்? It can be increased or decreased by any small amount இல்லையா?
ஆமாண்ணா வேணும்னா நான் நினச்சா 21 டெசிபிள்ஸ் என்னால் வால்யூம் வைக்க முடியும், நான் நினச்சா அதை கம்மி பண்ணி 19 டெசிபிள்ஸாக மாற்ற முடியும். அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது. 20லேருந்து 21 போகுது, 21லேருந்து 22 போகுது, எடுத்தோடனே 20லேருந்து 22 ஜம்ப் பண்ணல, ஓகேவா? அதே மாதிரி எடுத்தோடனே 20லேருந்து 18 ஜம்ப் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவர் வேணும்னா ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரலாம். கிளியர்ல? ஸோ சவுண்ட் எனர்ஜி இஸ் கண்டினியூஸ், இதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் அபவுட் ஹீட் வேவ்? ஹீட் வேவ்ஸுமே கண்டினியூஸ் தானா? எப்படி நம்மளால வால்யூமை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண முடியுதோ அதே மாதிரி ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸில் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்கடா, டெம்பரேச்சர் எப்படி டக்குன்னு 100 டிகிரி செல்சியஸ் குதிச்சிருமா? சான்ஸே இல்லைண்ணா. 27 இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்டா. அடுத்து 27.5, அடுத்து 28, அடுத்து 28.1, 28.2, 28.3, இப்படி கிராஜுவலாக ரைஸ் ஆகும்னா டெம்பரேச்சர். இதுவும் கிளியர் தானே? ஓகே. இப்படி டெம்பரேச்சர் கிராஜுவலி ரைஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல என்னால் சொல்ல முடியும், எப்படி சவுண்ட் வேவ்ஸ் கண்டினியூஸாக இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம ஹீட் எனர்ஜி இஸ் ஆல்சோ கண்டினியூஸ்டா. ஓகேவா? ஸோ சவுண்ட் எனர்ஜி இஸ் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சவுண்டை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம டெம்பரேச்சருமே வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணுங்கிற அளவுக்கு டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். சரியா? ஓகேடா. இப்போ சயின்டிஸ்ட் இதே ஐடியாவை வச்சு எப்படி சவுண்ட் எனர்ஜியும் ஹீட் எனர்ஜியும் கண்டினியூஸாக இருக்கோ, வேணுங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியுதோ அதே மாதிரி நம்மளோட லைட் எனர்ஜியும் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஓகேவா? எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணல, எந்த ஒரு வேல்யூஸும் எடுத்து வெரிஃபை பண்ணாம ஜஸ்ட் இன்ட்யூஷனால சவுண்டும் ஹீட்டும் ஒரு வேவ், சின்ஸ் லைட் இஸ் ஆல்சோ அ வேவ், அதுவும் சவுண்ட் வேவ் மாதிரியும் ஹீட் வேவ் மாதிரியும் தான் பிஹேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில், அதாவது நம்மளோட நார்மல் ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு என்ன அசியூம் பண்ணுறாங்கன்னா லைட் எனர்ஜி இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு அசியூம் பண்ணுறாங்க. ஓகேவா? சரிண்ணா, அசியூம் பண்ணிட்டாங்க, அதில் என்ன தப்புன்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன் பாருங்க. இஃப் யூ கன்சிடர் லைட் எனர்ஜி டு பி கண்டினியூஸ், லைட் எனர்ஜியை நீங்கள் கண்டினியூஸாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா தென் யூ அரைவ் அட் திஸ் ரிலேஷன், எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. சரியா? ஆனால் இதிலிருந்து எப்படி இதுக்கு வந்தோம் அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, லைட் எனர்ஜி நீங்கள் கண்டினியூஸ்னு அசியூம் பண்ணீங்கன்னா யூ வில் அரைவ் அட் திஸ் ரிலேஷன் தட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி அண்ட் நாட் ஆன் கலர். சரியா? எனர்ஜி வந்து இன்டென்சிட்டியில் தான் டிபெண்ட் ஆகுதான், கலரில் டிபெண்ட் ஆகலையா? ஆனால் என்னன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இன்னும் சிம்பிளாக சொல்லுங்கண்ணா. சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா பிரைட்னஸ் அதிகமாக எனர்ஜி அதிகமாகிட்டே போகுமா, அதுதான் இந்த லைன் நமக்கு சொல்லுது. ஓகே, நீங்கள் லைட் எனர்ஜியை கண்டினியூஸ்னு அசியூம் பண்ணீங்கன்னா பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ண எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணுமா? சரியா? ஓகே, இப்போ இந்த லைனை வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அக்கார்டிங் டு திஸ் ஐடியா விச் ஒன் ஹேஸ் மோர் எனர்ஜி? பிரைட் ரெட் லைட் கிட்ட அதிக எனர்ஜி இருக்கா, ஒரு டிம் ப்ளூ லைட் கிட்ட அதிக எனர்ஜி இருக்கா? அண்ணா இது என்னன்னா கேள்வி, ரொம்ப சிம்பிள்ண்ணா, பார்த்தாலே தெரியுது. த ஆன்சர் இஸ் பிரைட் ரெட் லைட். அப்படி தானே சொல்லுவீங்க? ஆமாண்ணா, இதுக்கு ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க, டேரெக்டாக எங்கள்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டிருந்தா நாங்களே ஆன்சர் சொல்லியிருக்க போகிறோம். பிரைட் ரெட் லைட் கிட்ட தான் அதிக எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தானே சொல்கிறீங்க? பட் யூ ஆர் ராங். என்னண்ணா சொல்கிறீங்க? எஸ், தி டிம் ப்ளூ லைட் ஹேஸ் மோர் எனர்ஜி தேன் யுவர் பிரைட் ரெட் லைட். அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க, ஒரு பிரைட் ரெட் லைட்டை விட டிம் ப்ளூ லைட் கிட்ட அதிக எனர்ஜி இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. நீங்கள் எப்படி ஷாக் ஆகுறீங்களோ அதே மாதிரி தான் சயின்டிஸ்ட்டுமே ஷாக் ஆனாங்க. ஸோ திஸ் ஐடியா இஸ் ராங். ஓகே, ஆனால் எப்படி நான் ராங் ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு பிரைட் ரெட் லைட்டை விட டிம் ப்ளூ லைட் கிட்ட எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சயின்டிஸ்ட் கேட்குறாங்க, அது எப்படி டிம் ப்ளூ லைட்டு கிட்ட எனர்ஜி அதிகமாக இருக்குது? எப்படின்னா ஃபஸ்ட்டு தேடுறாங்க, டிம் ப்ளூ லைட்டு கிட்ட பிரைட் ரெட்டை விட என்ன அதிகமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. நம்ம விப்கியூர் சீரீஸில் பாருங்கள், ப்ளூ இங்கே வருது, ரெட் இங்கே வருது. ஓகே, ஸோ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், ரைட் டு லெஃப்ட் வரும்போது நம்மளோட ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. சரியா? ஓ ஓகேண்ணா, இப்போ தானே சொன்னேன். ஆமாண்ணா, லெஃப்ட் டு ரைட் போகும்போது நம்மளோட வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ரைட் டு லெஃப்ட் வரும்போது நம்மளோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட்டுக்கு ரெட் லைட்டை விட அதிக ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா? ஆமாண்ணா, ப்ளூ ஹேஸ் ஹையர் ஃப்ரீக்வன்சி தென் ரெட். அதே மாதிரி ப்ளூ லைட்டுக்கு ரெட்டை விட வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்குது.
ஆமாண்ணா. சரிண்ணா, எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் என்னண்ணா ரிலேஷன்? குழப்புறீங்களேண்ணா? குழப்பமே இல்லை, இப்போ கிளியர் பண்ணுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சிட்டோம் பிரைட் ரெட் லைட்டை விட டிம் ப்ளூ லைட்டுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, எப்படியாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பின்னாடி போயிட்டு ஃப்ரீக்வன்சியோடையும் வேவ் லென்த்தோடையும் ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ப்ளூ லைட்டுக்கு ஃப்ரீக்வன்சி ரெட்டை விட அதிகமாக இருக்கான் அண்ட் வேவ் லென்த் வந்துட்டு ரெட்டை விட கம்மியாக இருக்கான். ஸோ தே அரைவ் அட் அ கன்க்ளூஷன் தட் எனர்ஜி ஆஃப் அ லைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி and energy of a light is inversely proportional to wavelength அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இதுக்கு எப்படி வராங்க? பிகாஸ் எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன தெரிஞ்சிச்சு, டிம் ப்ளூ லைட்டுக்கு ரெட் லைட்டை விட அதிக எனர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கம்பேர் பண்ணி பார்க்குறோம், ப்ளூக்கு ஃப்ரீக்வன்சி ரெட்டை விட அதிகமாக இருக்குது அண்ட் வேவ் லென்த் ரெட்டை விட கம்மியாக இருக்குது. அப்புறம் தான் இந்த ரிலேஷனுக்கு வராங்க. ஓகே, அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும் போல், அதே மாதிரி வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் எனர்ஜி கம்மியாக இருக்கும் போல். ஏன்னா ரெட்டுக்கு அதிக வேவ் லென்த் இருக்குது பட் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரிலேஷனுக்கு வராங்க. ஓகேவா, இந்த ரிலேஷனை நான் உங்களுக்கு டீச் பண்ணலை, டிரைவ் பண்ணியே காமிச்சிட்டேன், எப்படி இந்த ரிலேஷன் வந்துச்சுன்னே காமிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ இதை தான் பசங்களா நம்மளோட பிளாங்க் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ரிலேஷன் டிரைவ் பண்ணோம்ல, என்ன ரிலேஷன்? இந்த E இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு. இதை ஃபர்ஸ்ட் பிளாங்க் தான் டிரைவ் பண்ணுறாரு அண்ட் அவர் ஒரு ஃபார்முலாவே கொடுக்குறாரு. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறாரு, ஹைச் அப்படின்னு சொல்லிட்டு. நவ் இவர் பண்ணது ரொம்ப பெரிய டிஸ்கவரி. அதனால இந்த கான்ஸ்டன்ட்டோட பேரே என்னன்னு வச்சுட்டாங்க, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னு வச்சுட்டாங்க. சரியா? ஸோ ஹைச் இஸ் ஈக்குவல்ஸ் டு தி Planck's constant and the value of Planck's constant is equals to 6.626 into 10 raised to the power minus 34 joules second பசங்களா. சரியா? It's a very small value. 6.626 into 10 power minus 34ங்கிறது ரொம்ப 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 சின்ன வேல்யூ. ஓகே, சரிண்ணா. இப்போ எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ரிலேஷன் கிடச்சிருச்சு. எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கும் ரிலேஷன்னா ரொம்ப சிம்பிள். யூ கைஸ் ஆல்ரெடி நோ ரைட், ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் ரிலேஷன் இருக்குல்ல. என்ன ரிலேஷன்? டே மியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு சி பை லாம்டா. அதை தூக்கி உள்ளே போடுங்க. we know frequency is simply equals to c divided by wavelength lambda. அதை தூக்கி இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? எனர்ஜி E is equals to hc divided by lambda. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷனை ஃபார்முலேட் பண்ணி பிளாங்க் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. அதனால தான் அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேரே பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம். ரிலேஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அண்ட் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். சரிண்ணா, ஓகே, இது ஒரு சின்ன ஃபார்முலா தானே, இதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ சீன் போடுறீங்கன்னு தானே கேட்குறீங்க. இங்கேருந்து தான் பசங்களா அந்த பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட்டுங்கிற கான்செப்டே உள்ள வருது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள். லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த ஃபார்முலாவை ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். நமக்கு என்ன தெரியுது? ஆனால் E ஈக்குவல்ஸ் டு ஹச் இன்டூ மியூ அப்படின்னு தெரியுது. ஹச்சுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். என்னது? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். 6.626 into 10 power minus 34 ஜூல்ஸ் செகண்ட். ஆர் இன்னொரு யூனிட்டும் இருக்கு, மீட்டர் ஸ்கொயர் கேஜி பர் செகண்ட். ஓகேவா, இப்போதைக்கு அது ஒரு கான்ஸ்டன்ட், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அதுவுமே ஃபிக்ஸ்டு பசங்களா. ஒரு சோர்ஸுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி தான் இருக்க முடியும், தட் இஸ் சோர்ஸ் டிபெண்டன்ட். சரியா? ஸோ ஹச்சும் ஒரு கான்ஸ்டன்ட், ஃப்ரீக்வன்சியும் ஃபிக்ஸ்டு. ஸோ எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? ஃபிக்ஸ் ஆயிருச்சு ஹச் நியூன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்கள் இஷ்டத்துக்கு 0.1 0.2லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எப்படி தெரியுமா இன்க்ரீஸ் பண்ண முடியும்? 1 HV. சரியா? அடுத்து வேணும்னா 2 HV, இன்னொரு HV தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். வேணும்னா இன்னொன்று 3 HV ஆர் 4 HV. இப்படி உங்களால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம சவுண்ட் வேவுக்கு ஹீட் வேவுக்கு பண்ண மாதிரி கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. புரியுதா? சவுண்ட் வேவ் அண்ட் ஹீட் வேவ்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஆனால் சவுண்ட் அண்ட் ஹீட் வேவ்ல நம்ம இஷ்டத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம் ஆர் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ண முடியும். பட் நம்மளோட லைட் எனர்ஜியை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா லைட் எனர்ஜி ஃபிக்ஸ் ஆயிருச்சு பிளாங்க்ஸோட ஃபார்முலா மூலமா. ஓகேவா? ஸோ வேணும்னா 1 HV மினிமமாக எவ்வளோ இருக்க முடியும்? ஆனால் ஹச் இன்டு வி தான் மினிமம். இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு HV இன்க்ரீஸ் பண்ண முடியும், 2 HV வரும். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு HV 3 HV வருமே தவிர உங்கள் இஷ்டத்துக்கு 1.5 HV 2.5 HVன்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து பிளாங்க் இன்னொரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொடுக்குறாரு. எனர்ஜி இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு இன்டிகிரல் மல்டிபிள் ஆஃப் ஹைச் நியூ. அதாவது E ஈக்குவல்ஸ் டு n இன்டூ ஹைச் நியூங்கிறாரு. வேர் n இஸ் அன் இன்டீஜர். சரியா?
n is an இன்டீஜர். ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எனர்ஜியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது. You can either increase or decrease in the integral multiples of HV. வேணும்னா 1 HV எனர்ஜி வச்சுக்கலாம், or 2 HV எனர்ஜி ஆக்கலாம், or 3 HV ஆக்கலாம், or so on. இப்படி இன்டெக்ரல் மல்டிபிளாக தான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண முடியும்டா பசங்களா உங்களால் எனர்ஜியை. ஓகே சரிண்ணா, இதுவும் எங்களுக்கு புரிஞ்சுது. பட் நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகுறீங்க அப்படி தானே கேட்குறீங்க. சொல்கிறேன் பாருங்க. ஸோ இன் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் எனி எனர்ஜி இஸ் அலோவ். 13.67 ஜோல்ஸ் இருக்கலாம், ஒரு 11.23 ஜோல்ஸ் இருக்கலாம், என்ன எனர்ஜினாலும் அலௌடு. ஓகேவா? எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஹீட் எனர்ஜியாக இருக்கட்டும், சவுண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், எந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு மாதிரி கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ எல்லா எனர்ஜியுமே அலௌடு. 13.67 ஜோல்ஸ்னு எனர்ஜி இருக்க முடியும், 11.23 ஜோல்ஸ்னு எனர்ஜி இருக்க முடியும். பட் பிளாங்க்ஸோட மாடலில் எல்லா எனர்ஜியும் அலௌட் கிடையாது. ஒன்லி த எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு h into mu. Integral multiple of h nu is only allowed. வேணும்னா 1 HV எனர்ஜி இருக்கலாம், or 2 HV எனர்ஜி இருக்கலாம், or 3 HV எனர்ஜி இருக்கலாம். இஷ்டத்துக்கு எல்லா எனர்ஜி இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்சிடர் எனர்ஜி ஆஸ் யுவர் மணி. ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிறேன். எனர்ஜியை மணி அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்னாலும் பே பண்ண முடியும். 10 rupees பே பண்ண முடியும், 12 rupees பே பண்ண முடியும், 15 rupees கூட பே பண்ண முடியும். பட் பிளாங்கோட மாடலில் ஒன்லி 10 rupees காயின் ஆர் அலோவ். சரியா? இங்கே எப்படி h into mu சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லை எனர்ஜி, அந்த மாதிரி எனர்ஜியை மணின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா பிளாங்கோட மாடலை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு மணி வந்து ஃபிக்ஸ்டு 10 rupees காயின் மட்டும்தான் அலௌடு. ஸோ உங்களால் நினச்ச மாதிரிலாம் பே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட 10 rupees காயின் மட்டும்தான் இருக்குன்னா எவ்வளோ பே பண்ண முடியும்? வேணும்னா 10 rupees பே பண்ணலாம்னா, இல்லைனா 2 காயினாக கொடுத்து 20 rupees பே பண்ணலாம், இல்லைனா 5 காயினாக கொடுத்து 50 rupees பே பண்ணலாம். பட் எந்த நேரத்துலையுமே ஒரு காயினை 2ஆக உடச்சு ஒரு 10 rupees காயினும் பாதி 10 rupees காயினும் தந்து 15 rupees தான் உங்களால் ஆக்க முடியாது. புரியுதா? கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன வேணாலும் பே பண்ணலாம். 11 rupees வேணாலும் பே பண்ணலாம், rupees வேணாலும் பே பண்ணலாம், 15 rupees வேணாலும் பே பண்ணலாம். பட் பிளாங்க்ஸோட மாடலில் எனர்ஜி வந்து ஃபிக்ஸ்டு, மணி வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ உங்களால் 10 rupees பே பண்ண முடியும், ஆர் 20 rupees பே பண்ண முடியும், ஆர் 30 rupees தான் பே பண்ண முடியும். அதுக்கு நடுவில் எந்த மணியுமே பே பண்ண முடியாது. ஸோ இங்கிருந்து நமக்கு என்ன ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியும் அண்ணா, எனர்ஜி இஸ் நாட் கண்டினியூஸ், ராதர் டிஸ்கிரீட். ஓகே. So Planck proposed that energy is not continuous but rather discrete. Okay, this is very high level physics. இதை எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாங்க. பட் இப்போயே நீங்கள் இந்த 11th 12th புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காலேஜ் போகிறப்ப கண்டிப்பாக உங்களை யாராலையுமே அடிச்சுக்க முடியாதுடா. சரியா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஆனால் எங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எல்லா கான்செப்டையுமே நான் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லைனா எல்லா சேனல்லையும் பண்ணுற மாதிரி சும்மா மேலாக டச் பண்ணிட்டு என்னாலையும் போக முடியும். சரியா? உங்கள் கையில் தான் இருக்குது. யூ ஹேவ் டு மென்ஷன் இன் கமெண்ட். ஓகே, சூப்பர்டா. ஸோ பிளாங்க் என்ன சொல்கிறாரு, நார்மலாக ஹீட் வேவ் சவுண்ட் வேவ் மாதிரி எனர்ஜி கண்டினியூஸாக இல்லாமல் லைட் வேவுக்கு டிஸ்க்ரீட்டாக இருக்குது. அதாவது எனர்ஜி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது. அதாவது இன்னும் டீட்டெயிலாக போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஃபார் அ கிவன் ஃப்ரீக்வன்சி மியூ, ஒரு ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா h into mu is the smallest possible energy packet. அதாவது மியூ, அதாவது ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கடா மியூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எனர்ஜி என்ன ஆயிடுது, ஃபிக்ஸ் ஆயிடுது h into மியூன்னு. இதுதான் ஸ்மாலஸ்ட் எனர்ஜி பாசிபிள். ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் எனர்ஜியை அவர் ஒரு பேக்கெட்னு சொல்றாரா. ஓகே, ஸோ ஃபார் அ கிவன் ஃப்ரீக்வன்சி மியூ h into மியூ இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் எனர்ஜி பேக்கெட். நவ் இந்த குட்டி எனர்ஜி பேக்கெட் இருக்குல்ல h into மியூன்னு, அதை தான் அவர் ஒரு குவாண்டா அப்படின்னு சொல்றாரு. This small packet is called as quanta, and in case of light, இந்த small packetக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சிருக்கோம். We call that as photon. ஓகே, அதாவது புரியுதா? லைட் எனர்ஜி வந்து குட்டி குட்டி பேக்கெட்டாக வருதான், h nu h nu h nu h nu சொல்லி குட்டி குட்டி பேக்கெட்டாக வருதான். அந்த குட்டி குட்டி பேக்கெட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த பாக்கெட்டோட பேர் தான் பசங்களா ஃபோட்டான்ஸ். ஓகே, ஸோ ஃபோட்டான்ஸ் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி ஸ்டேட்ஸ் தட் different atoms and molecules can emit or absorb energy in form of discrete packets of energy. கண்டினியூஸாக எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கவோ எமிட் பண்ணவோ முடியாது. என்ன பண்ண முடியும்? இட் கேன் அப்சார்ப் ஆர் எமிட் இன் த ஃபார்ம் ஆஃப்
discrete packets of energy. குட்டி குட்டி பேக்கெட்டா h nu h nu h nu சொல்லி குட்டி குட்டி பேக்கெட்டா தான் absorb or release பண்ண முடியுமா? The smallest amount of energy that can be emitted or absorbed in the form of electromagnetic radiation is known as a quantum or quanta. இங்க சொன்னேன்ல the smallest energy packet இருக்குல்ல அதோட பேர் என்ன? குவாண்டாவாம். சரியா? அத குவாண்டம்னு சொல்லலாம் or குவாண்டான்னு சொல்லலாம். and in case of light the quantum of energy is called as a photon. ஓகேவா? லைட்டோட கேஸ்ல அந்த smallest packet of energyக்கு பேர் என்ன? photon அண்ணா. ஓகே சூப்பர்டா. ஸோ இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது லைட் வந்து வேவ் மாதிரி தான் டிராவல் பண்ணுது பட் அதோட எனர்ஜி எப்படி டிராவல் ஆகுது அண்ணா குட்டி குட்டி பேக்கெட்ல டிராவல் ஆகுதுண்ணா அவ்வளோதான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ஈச் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு h into mu and it's called as a photon. சரியா? ஸோ பிளாங்க் இதை தான் சொல்றாரு லைட் டிராவல்ஸ் லைக் அ வேவ் பட் gives energy like a particle. ஒரு பார்ட்டிக்கல் எப்படி எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுமோ குட்டி குட்டி பேக்கெட்ல அதே மாதிரி நம்மளோட லைட்டுமே சின்ன சின்ன பேக்கெட்ல தான் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ thus born the particle nature of light. இப்படி தான் light is not only a wave rather it also has a particle nature அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரா. ஓகேவா? isn't it interesting? if you guys understood this then it's well and good. இல்ல ஒரு அளவுக்கு தானே உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை போக 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 இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ரிஃபைன் ஆகிட்டே தான் போகும். சரியா? ஓகேடா. நெக்ஸ்ட் இந்த பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ பிளாங்க்ஸோட குவாண்டம் தியரி இதுதான் சொல்லுது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதுதான் அவங்க தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. the energy of a photon is directly proportional to the frequency of a radiation. so energy E is directly proportional to frequency of light mu. so E is directly proportional to mu and E is equals to h mu or it is also equals to height c by lambda where height is your Planck's constant. சரியா? ஓகேண்ணா. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சி நிறைய டைம் வந்துட்டு வேவ்லென்த் கொடுத்துட்டு டைரக்டா அந்த வேவ்லென்த்தோட எனர்ஜி என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்க இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க E equals to hc by lambdaன்னு. பட் இஷ்யூ என்னன்னா இந்த இடத்துல hங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் 6.626 into 10 power minus 34. ஸ்பீட் ஆஃப் லைட் சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு வாட்டி இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி போடுறதுக்குள்ள கன்ஃபார்மா எக்ஸாமே முடிஞ்சிடும். அதனால என்ன பண்றேன்னா இந்த ஹச்சோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கேன். அந்த ஃபார்முலாவை டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி E is equals to 12400 divided by lambda. h into c க்கு பதிலா 12400 divided by lambda போட்டுக்கோங்க. now இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே இப்படி நீங்க 12400 இந்த ஃபார்முலா யூஸ் பண்றப்ப you should substitute your lambda in Armstrong. சரியா? ஆம்ஸ்ட்ராங்ல நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். நீங்க பாட்டுக்க வேவ் லென்த்தை மீட்டர்லயோ சென்டிமீட்டர்லயோ சப்ஸ்டிடியூட் பண்ணிடக்கூடாது. லாம்டாவை நீங்க ஆம்ஸ்ட்ராங்ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஆனா ஆம்ஸ்ட்ராங்னா 1 ஆம்ஸ்ட்ராங் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 raised to the power minus 10 meters. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும்ல அந்த எனர்ஜியோட யூனிட் வந்துட்டு ஜவுல்ஸ் கிடையாது. அந்த எனர்ஜியோட யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்டா. சரியா? so this is the actual formula E is equals to hc by lambda. but h c மல்டிப்ளை பண்றது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். மல்டிப்ளை பண்ணப்ப எனக்கு என்ன கிடைக்குது? E is equals to 12400 by lambda கிடைக்குது. now இங்க தான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த லாம்டாவை நீங்க ஆம்ஸ்ட்ராங்ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். நானோமீட்டர்லயோ இல்ல நார்மல் மீட்டர்லயோ சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜியோட வேல்யூ வந்துட்டு எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கும். சரியா? ஓகேண்ணா. எங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுங்க. தாராளமா பண்ணி காட்டுறேன். ஓகே first this is your question. Calculate the energy of each of the photon which corresponds to light of frequency this. அதாவது first sub caseல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா frequency வந்துட்டு இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. frequency is equals to 3 into 10 raised to the power 15 hertz அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. now they are asking you the energy. எப்படின்னா கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். we know energy E is equals to h into mu. so value of h is 6.626 into 10 raised to the power minus 34 joules second into frequency எவ்வளோ? 3 into 10 raised to the power 15 hertz. hertzனா 1 by second. சரியா? ஓகேண்ணா. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? I have my calculator. you guys have to do the calculation with your own hands. சரியா? ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன் எக்ஸாமில். நீங்களும் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ 6.626 into 3 how much you will get? 19.878. okay so this is equals to or simply energy E is equals to 19.878
878 into 10 raised to the power minus 19 joules பசங்களா சரியா this is your energy of that particular electromagnetic wave with frequency 3 into 10 power 15 hertz சரியா ஓகே நான் புரிஞ்சுது நெக்ஸ்ட் செகண்ட் சப் கேஸ் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க wavelength கொடுத்து எனர்ஜி கேட்டிருக்காங்க ஸோ யூ கேன் டைரெக்ட்லி யூஸ் திஸ் ஃபார்முலா E is equals to 12,400 divided by wavelength but in Armstrong சரியா ஓகேண்ணா ஸோ this will be equals to 12,400 divided by wavelength என்ன 0.50 ஆம்ஸ்ட்ராங் அவங்களே ஆம்ஸ்ட்ராங் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் தருவாங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தான் அவங்கள ஹிண்ட் கொடுக்குறாங்க சரியா உள்ள 0.5 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க என்ன வரும் அண்ணா this will be equals to 2 into because 0.5ங்கிறது 1/2 if you want you can simplify this என்ன வரும் நமக்கு 12,400 divided by 0.5 this will be equals to 24800 electron volt சரியா ஏன்னா இவ்வளவு அதிகமா இருக்குன்னு யோசிக்காதீங்க this is electron volt not joules ஓகேவா I hope this is clear எதுவும் டவுட் இல்லையே சூப்பரா பசங்களா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சரியா now let's practice some questions which was asked in your JEE mains okay so question என்ன கொடுத்திருக்காங்கன்னா energy of 1 mole of photon of radiation of frequency சரியா frequency கொடுத்துட்டாங்க okay and எவ்வளவு photons 1 moles of photons in joule mole inverses கேக்குறாங்க நம்மள்ட்ட ஓகேவா அதாவது நமக்கு என்ன தெரியும் அண்ணா ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி வந்துட்டு simply equals to h into mu இல்லையா ஆமாண்ணா ஃபோட்டான்னா என்ன ஸ்மாலஸ்ட் packet of energy ஸோ ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி வந்துட்டு h into mu இதுவே n ஃபோட்டான்ஸோட எனர்ஜி அண்ணா சிம்பிள்ண்ணா n ஃபோட்டானோட எனர்ஜி தானே E is simply equals to n into h mu அண்ணா ஓகே இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க 1 mole of photon கொஸ்டின்ல 1 mole photon ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் 1 மோல்னா என்ன அண்ணா ஆவகேட்ரோ நம்பர் அண்ணா ஆவகேட்ரோ நம்பர் எங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஆவகேட்ரோ நம்பரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அண்ணா 6.022 இன்டூ 10 raised to the power 23 கொடுத்துருக்காங்கண்ணா ஓகேவா அப்போ இவ்வளோ ஃபோட்டான்ஸோட எனர்ஜி எவ்வளோ இருக்கும் ஆனால் சிம்பிளி எனர்ஜி ஆஃப் திஸ் மச் ஃபோட்டான் வில் பி ஈக்குவல்ஸ் டு 6.022 into 10 raised to the power 23 டா அவ்வளவுதான் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் this into h into mu ஓகேவா அவ்வளவுதான் this is your formula you just have to substitute values and multiply to get the final answer so energy E is simply equals to 6.022 into 10 to the power 23 into Planck's constant value என்ன அதுவும் கொடுத்துட்டாங்க 6.626 into 10 raised to the power minus 34 into frequency value என்ன 2 into 10 raised to the power 12 okay now simplify this first இது எல்லாத்தையும் multiply பண்ணிடலாம் so 6.022 into 6.626 into 2 எவ்வளோ வருது 79.80 வருதுடா okay now 10 ஓட பவர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க என்ன இருக்கு அண்ணா 10 power 23 into 10 power 12 is 10 to the power 35 okay into 10 to the power minus 34 சரியா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் ஆனால் சிம்பிளி வெறும் 10 to the power 1 வரும் 79.80 ஓட 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get energy E is equals to 798 joule mole inverse ஓகேவா I hope this is clear புரிஞ்சதில்ல ஓகேடா ஆனால் ஏன் எனர்ஜிக்கு மோல் இன்வர்ஸ் வருது ஏன்னா நம்ம 1 மோல்க்கான வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம்ல அதனால இங்கே மோல் இன்வர்ஸ் வருது ஓகே ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் டவுட் இல்லையே சூப்பர்டா பசங்களா நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு another question which was asked in JEE mains 2021 ஓகே ஸோ இந்த கொஸ்டினோட வேர்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் பட் ரொம்பவே ஈஸி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பை ஓகே நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்டிருக்காங்க which is emitted by a monochromatic அப்படின்னா single frequency okay infrared range finder அதாவது ஒரு கன்னு நினைச்சுக்கோங்கடா infrared range finderங்கிறது ஒரு கன்னா அது எவ்வளோ ஃபோட்டான்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அந்த கன்னோட பவர் வந்து 1 மைக்ரோவாட்டா and wavelength of 1000 nanometers in 0.1 second okay
கொஷின் வந்து ரொம்ப குழப்பி கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாக தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கன் இருக்குது, அந்த கன்னோட பேர் வந்து இன்ஃப்ராரெட் ரேஞ்ச் ஃபைண்டரா. ஓகே, அந்த கன்னோட பவர் வந்துட்டு 1 மைக்ரோவாட்டாம். அண்ட் அந்த கன்னோட வேவ்லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நானோமீட்டரா. சரியா? ஓகேண்ணா, புரிஞ்சுது. அந்த கன் 0.1 செகண்டில் எத்தனை ஃபோட்டான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? யூ ஹாவ் டு ஹாவ் சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இங்கிலீஷ். ஏன்னா இவங்க இப்படி தான் போட்டு குழப்புவாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ஃபோட்டான்ஸ்னா தட் இஸ் எக்ஸ் இன்டூ 10^30 த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஐ வில் ஹெல்ப் யூ ஹவு டு சால்வ் திஸ் கொஸ்டின். கொஸ்டினில் நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்க? பவர் கொடுத்துருக்காங்க. ஆர்எல்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஆனால் நம்மள்ட்ட நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்டிருக்காங்க. இப்படி யோசிங்க. சரியா? கொஷினே புரியலனாலும் இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க நம்மள்ட்ட? ஆனால் நம்மள்ட்ட வந்துட்டு பவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பவர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.1 மைக்ரோ ஆர் 0.1 இன்ட்டு 10⁻³ வாட்டா. அண்ட் அது போக வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகேண்ணா, வேவ் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1000 நானோமீட்டர்ஸ். அண்ட் அது போக டைமுமே கொடுத்துருக்காங்க. அது போக டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகேண்ணா. அதாவது பவர் இருக்கு, டைம் இருக்கு, வேவ்லென்த் இருக்கு, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆனா இப்பதான் ஒரு ஃபார்முலா நீங்க சொல்லி தந்தீங்க. n ஃபோட்டான்ஸ் இருக்குன்னா அதோட எனர்ஜி எவ்வளவு வரும்? E is equals to n into h nu. So இங்க இருந்து I can write that number of photons n is equals to energy divided by h into mu. இல்லையா? ஸோ எனக்கு எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சி இருந்தால் போதும். I can simply find the number of photons. and இங்க எனக்கு என்ன இருக்கு? எனர்ஜி இல்லை, பட் அதுக்கு பதிலாக பவரும் டைமும் இருக்கு. ஸோ பவரையும் டைமையும் வச்சு எனர்ஜி கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் முடியும். சரியா? எப்படின்னா, பிகாஸ் we know, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, பவர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எனர்ஜி டிவைடட் பை டைம். சரியா? எனர்ஜி பர் யூனிட் டைம்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்பவே டீட்டெயிலாக ஃபிசிக்ஸில் படிப்போம். சரியா? ஓகேண்ணா. ஸோ இங்கேருந்து எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு பவர் பி இன்டூ டைம் டி. ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணுமேண்ணா. ஃப்ரீக்வன்சி ஏன்டா கண்டுபிடிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். யூனோ ஃப்ரீக்வன்சி மியூ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் ஆஃப் லைட் டிவைடட் பை வேவ் லென்த் லாம்டா. லாம்டா தெரியும், தூக்கி உள்ள போட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி கிடைக்க போகுது. ஓகே, நவ் லெட்ஸ் குயிக்லி சால்வ் திஸ் கொஸ்டின். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆர் இந்த ஃபார்முலாவே சிம்பிளிஃபை பண்ணுறேன்னே. எனர்ஜிக்கு பதிலாக பவர் இன்ட்டு டைம்னு போடுறேன், ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக சி பை லாம்டான்னு போடுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ we know n is equals to energy divided by h into mu. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எனர்ஜிக்கு பதிலாக I am going to write power into time divided by h into frequencyக்கு பதிலாக c divided by lambda. ஸோ போட்டால் என்ன வருது? அண்ணா p into t into lambda divided by h into c வருதா? ஆமாண்ணா. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ இதே நான் ஒரு ஷார்ட்கட் வச்சும் போட சொல்லித்தர முடியும். பட் லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொசீட். கொடுத்துருக்க மாதிரி ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, சரிண்ணா. ஸோ n is equals to பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1 1 மைக்ரோ வோல்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 1 into 10⁻³ ஓகேண்ணா. இன்டூ டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆனால் டைம் வந்துட்டு 0.1 செகண்ட் கொடுத்துருக்காங்கண்ணா. ஓகே, ஸோ 0.1 போட்டுக்கோங்க. லாம்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆனால் லாம்டா வந்துட்டு 1000 நானோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கண்ணா. ஓகே, 1000 நானோமீட்டர்ஸ். ஸோ நானோனா 10⁻⁹ மீட்டர்ஸ். ஓகே, ஓகேண்ணா. டிவைடட் பை ஹச்சோட வேல்யூ என்ன? ஆனால் ஹச்சோட வேல்யூ வந்துட்டு 6.626 இன்ட்டு 10⁻⁻34. சியோட வேல்யூ என்ன? ஆனால் 3 இன்ட்டு 10⁸. ஆனால் இது என்ன இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது? வேறு வழியே இல்லைடா ஜேடபிள்யூ மெயின் ஸ்டூடெண்ட், காம்ப்ளிகேட்டடாக போட்டு தான் ஆகணும் கால்குலேஷன். ஏன்னா இப்போது ஏனே தெரியல, கால்குலேஷன் ரொம்ப மோசமாக கேட்குறாங்க. இஃப் யூ சிம்பிளிஃபை திஸ் யூசிங் அ கால்குலேட்டர் என்ன இருக்குது நமக்கு? 10⁻³ இன்ட்டு 0.1 இன்ட்டு 1000 இன்ட்டு 10⁻⁹ டிவைடட் பை 6.626 into 10⁻�34 into 3 into 10⁸. Okay, the answer is approx 5 into, okay, the answer is
5.03 into 10 raised to the power of 14. Okay, now question என்ன கொடுத்திருக்காங்க? It's equals to x into 10 power 13 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? so இந்த இடத்துல 10 power 14 இருக்கு, அதை first 30 ஆக்குங்க. so n will be equals to 50 into approximately 50 into 10 raised to the power 13. so value of x என்ன வரும்? 50 வரும்னா. கம்பேர் பண்ணுங்க, இதுதான் நம்மளோட ஆன்சர். அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் is x into 10 power 13. so x க்கு பதிலா என்ன வருது? நியரஸ்ட் இன்டிஜர் is 50 டா. ஓகே, I hope this is clear. calculation அப்படி தான் இருக்க தான் செய்யுது, என்ன பண்ணுறது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் யூ கைஸ் பி ஃபெமிலியர் வித் த கான்செப்ட். சரியா? கான்செப்ட் புரிஞ்சா போதும், calculation ஏதாவது பண்ணி போட்டுக்கலாம்டா. ஓகே, சரி. now let's move to the next question which says electromagnetic radiation of, okay, this is a very important model. நம்ம நீட்லயும் இது அடிக்கடி இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. so this is very important. The electromagnetic radiation of wavelength 242 nanometer is just sufficient to ionize the sodium atom. அதாவது ionizeனா என்ன அண்ணா? நம்மளோட சோடியம் ஆட்டம் இருக்குல்ல, அந்த சோடியம் ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு சோடியம் ஆட்டமை சோடியம் அயானா மாத்திருச்சான். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு லெவல் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அந்த எலக்ட்ரானை வெளியே ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நவ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த எனர்ஜியை யார் சப்ளை பண்ணாவா? 242 நானோமீட்டர் வேவ்லென்த் இருக்க ஒரு ரேடியேஷன் தான் சப்ளை பண்ணுச்சான். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல. this was done by a wave having wavelength 242 nanometers. சரியா? ஓகேனா? now what is the ionization energy of sodium னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்குமோ அதை நான் கொடுத்தேன்னா நீங்கள் கொடுத்தீங்களா? ஆனால் நம்ம யாருமே கொடுக்கல, அந்த வேவ்லென்த் தான் கொடுத்துச்சு. அதாவது இந்த ரேடியேஷன் தான் கொடுத்துச்சு. அப்போ அந்த வேவ்லென்த்தோட எனர்ஜி என்னவோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. இதுக்கு ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஃபார்முலா இருக்கா? ஐயோ அப்படி இப்படிம்பாங்க. ரொம்ப சிம்பிள், ஒரே ஃபார்முலா தான். E is equals to hc divided by lambda. சரியா? அவ்வளோதான். இந்த வேவ்லென்த்துக்கு என்ன எனர்ஜியோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. நான் இதுக்கு நமக்கு ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தெரியும் இல்லையா? 12,400 divided by lambda in Armstrong. பட் கொஸ்டினில் ஆம்ஸ்ட்ராங்கில் கொடுக்கல, நானோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நானோமீட்டருக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைடா. 1 nanometer is equals to 10 raised to the power minus 9 Armstrong. Sorry, 10 raised to the power minus 9 meter. Whereas 1 Armstrong is equals to 10 raised to the power minus 10 meter. If you want to take a ratio of these two, எடுத்தோம்னா என்ன வரும்? 1 nanometer divided by 1 Armstrong is simply equals to 10 power minus 9 meter divided by 10 power minus 10 meter. meter cancel ஆயிடும். ஓகே, ஸோ 10 power minus 9 10 power minus 10 போயிடும். இங்கே simply ஒரு minus 1 மட்டும் இருக்கும். From here you can arrive at the relation that 1 nanometer is equals to 10 power minus 1 மேலே போச்சுன்னா plus 10 இல்லையா? ஆமாண்ணா, 10 Armstrong. Okay, you can use this. 1 nanometer equals to 10 Armstrong. இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. now the wavelength lambda is equals to 242 nanometer or simply 1 nanometer equals to 10 Armstrong. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும் அண்ணா? 242 into 10, அதாவது 2420 Armstrong. அவ்வளோதான். all you have to do is substitute this into the equation. so this will be equals to 12400 divided by lambdaக்கு பதிலா என்ன இருக்கு அண்ணா? 2420 இருக்கு. now நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதோ that is electron volt. ஓகேவா? ஜவுல்ஸ் கிடையாது, electron volt. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். this will be equals to 12400 divided by 2420 எவ்வளோ வருது அண்ணா? 5.1239 போயிட்டே இருக்கும். ஸோ 5.124 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்குவோம். சரியா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? எனர்ஜி கிடைச்சிருக்கு. பட் தட் இஸ் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கு. ஆமாண்ணா, பட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இதை கிலோ ஜவுல்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எலக்ட்ரான் வோல்ட்டை ஜவுல்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். அதை எப்படி நான் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள்.
The conversion factor is simply equals to 1.6 into 10 power minus 19. ஆனால் என்ன சொல்றீங்க? See, ரொம்ப simple. 1 electron volt is simply equals to 1.6 into 10 raised to the power minus 19 joules பசங்களா. சரியா? அவ்வளோதான். இதை எடுத்து உள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்க. நமக்கு என்ன கிடைச்சிச்சு? எனர்ஜி E is equals to 5.124 தானே? ஆமாண்ணா. 5.124 into electron voltோட joules conversion என்ன? அண்ணா 1 electron volt is 1.6. அவ்வளோதான் போட்டுருங்க. 1.6 into 10 power minus 19 joules. But this is not your final answer. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது ஒரு சோடியம் ஆட்டம்க்கு. ஓகே, பட் எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, whenever we calculate ionization energy, okay, calculate ionization energy, we always do it for 1 mole da. Okay, we always do it for 1 mole. ஓகே, ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜியோட டெஃபனிஷனே அதுதான். ஓகே, ஆனால் டெஃபனிஷன் நீங்கள் எங்கே சொல்லி தந்தீங்க? சொல்லித்தரேன்டா, தேவைப்படும் போது சொல்லித்தரேன். இந்த சாப்டரில் அது வராது. சரியா? பின்னாடி வர சாப்டரில் நம்ம எப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோமோ அப்போ ரொம்பவே டீட்டெயிலாக அந்த அயனைசேஷன் எனர்ஜி பற்றி சொல்லித்தரேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, எப்போதுமே அயனைசேஷன் எனர்ஜினா 1 மோலுக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம். நம்ம கால்குலேட் பண்ணது ஒரு ஆட்டமுக்கு. அப்போ 1 மோல்னா சிம்பிளி ஆவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணிடுங்கண்ணா. ஸோ எனர்ஜி E, ஃபைனல் எனர்ஜி E is equals to 6.022 டக்குனு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நடுவில் வருது. ஆவகேட்ரோ நம்பர் என்ன? 6.022 into 10 to the power 23 into 5.124 into 1.6 into 10 to the power minus 19. மாட்டினீங்கடா JEE பசங்களா. You have to do the calculation. What it is? 6.022 times 5.124 times 1.6. It will be equals to approx. Actual value என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is equals to 49.37. ஓகே, இன்ட்டு இங்கே என்ன வருது அண்ணா? இந்த இடத்துல பாருங்கள், 10 power 23 into 10 power minus 19 என்ன வரும் அண்ணா? this is simply equals to 10 raised to the power 4 joules வரும். now நம்மள்ட்ட கிலோ ஜவுல்ஸில் கேட்டிருக்காங்க. கிலோனா என்ன அண்ணா? 10 power 3. இந்த 10 power 4 இருக்குல்ல, இதை ரைட் லைக் திஸ். ஓகே, all you have to do is write the 10 power 4 as 49.37 into 10 power 4 10 into 10 power 3 joules அப்படின்னு எழுதுங்க. ஓகேவா? ஸோ we know 10 power 3 joules என்ன அண்ணா? 1 கிலோ ஜவுல். அவ்வளோதான், அதை உள்ள சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ the energy E is simply equals to 49.37 into 10 என்ன வரும்? 493.7 into 10 power 3 joules கிலோ ஜவுல்ஸ்னு எழுதிடலாம். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான் பசங்களா. இஃப் யூ வாண்ட் டு ரவுண்ட் இட் ஆஃப், யூ கேன் அப்ராக்சிமேட்லி ரவுண்ட் இட் ஆஃப் டு 494 கிலோ ஜவுல்ஸ். சரியா? திஸ் இஸ் ஹவு யூ கால்குலேட் த அயனைசேஷன் எனர்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, whenever we calculate ionization energy, we always do it for 1 mole da. சரியா? ஓகேண்ணா. now let's move to the next question. ஸோ இதுவும் அதே மாதிரி கொஷின் தான். சொல்ல இம்பார்ட்டன்ட் மாடல்னு சொல்லிட்டு, the electromagnetic radiation of wavelength 663 nanometer, okay, wavelength கொடுத்துட்டாங்க, is just sufficient to ionize the atom of metal A. okay, ஒரு metal A இருக்கான், அதை ionize பண்ணுறதுக்கு எவ்வளோ wavelength இருக்க radiation வேணுமா? 663 nanometer wavelength இருக்க ஒரு radiation தேவைப்படுதான். now the ionization energy of metal A in kilojoules is same template, value மட்டும் வேற. போட்டுடலாமா? இப்போ டேரெக்டாகவே போட்டுடலாம். we can say that the ionization energy E is equals to hc by lambda. but ionization energy, first energy na hc by lambda. ஆனால் ionization energy எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அண்ணா? நம்ம ionization எனர்ஜியை ஒரு மோலுக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஆமாண்ணா. இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க ionization energy is always calculated for 1 mole. okay, calculated for 1 mole. so simply அந்த 1 மோல்கான ஆவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. so energy E is equals to என்ன பண்ணலாம்? 6.022 into 10 to the power 23
into hc by lambda. Okay, if you want you can also simplify this. இந்த hc by lambda வேணும்னா simplify பண்ணி என்ன போடலாம் 12400 by Armstrong னு போட்டு பண்ணலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. Now I leave it up to you guys. Okay, you have to report the final answer in your comment section. சரியா? புரிஞ்சுதா? ஓகேடா பசங்களா, சூப்பர். ஸோ இதுதான் பசங்களா பிளாங்க்ஸ் தியரி. பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியிலேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் கேட்க முடியும் உங்கள்கிட்ட. கெமிஸ்ட்ரிலையும் கேட்பாங்க, ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஃபிசிக்ஸ்லையும் கேட்பாங்க. ஃபிசிக்ஸில் இது நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. சரியா? சரி, ஓகேண்ணா. நவ் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சரும் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அது பிளாங்க்ஸ் வந்து நமக்கு தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணாரு. பட் அதை எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமா? அதுக்கு தான் இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, சி the wave nature of electromagnetic radiation was able to explain the phenomenons like diffraction and interference. ஓகே, ஆக்சுவலி டிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய ஃபினாமினான் இருக்கு. 12th வேவ் ஆப்டிக்ஸில் படிப்போம். சரியா? ஸோ அது எல்லாத்தையுமே லைட்டை வந்து ஒரு வேவாக கன்சிடர் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆகிடுது. பட் photoelectric effect, hydrogen spectra, black body radiation இந்த ஃபினாமினெல்லாம் லைட்டை வேவா கன்சிடர் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலையா? சரியா? இதோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் எல்லாம் நீங்கள் லைட்டை வேவ்னு நினச்சி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேட்சே ஆகலை. ராதர் லைட்டை பார்ட்டிகல் நேச்சராக கன்சிடர் பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபினாமினான்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சான். இதை நம்ம இப்படி உல்டாவை கூட சொல்லலாம். பிளாங்க்ஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டாருல்ல, அதாவது லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும்டா. சரியா? ஸோ தீஸ் 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். They have proved that light also has particle nature. சரியா? I hope this is clear. ஸோ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ரொம்பவே டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரியா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி மெட்டல்கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரும். அந்த ஃபினாமினான ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிக்குவோம். சரியா? இட்ஸ் ஹைலி டைம் ஃபார் மீ டு ஜம்ப் அகைன் டு திஸ் சைட். ஓகே, திரும்பி அங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அங்கிட்ட வரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பாருங்க. சி ஆல்மோஸ்ட் 10th கெமிஸ்ட்ரி படித்த எல்லாருக்குமே தெரியும், மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரான் டோனர்ஸ். அதாவது மெட்டல் வந்து எப்படா என்கிட்ட இருக்க எலக்ட்ரானை யாருக்காவது தருவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா மெட்டலோட இந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இருக்கும்ல, அந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரொம்பவே லூஸ்லி பவுண்டாக இருக்கும்டா. ஆனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நியூக்ளியஸுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணி உள்ள வைக்கும். ஓகே, நவ் நியூக்ளியஸுக்கு பக்கத்துலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த எலக்ட்ரான் மாதிரி நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக நியூக்ளியஸ் பிடிச்சி வச்சுக்கும். பட் கொஞ்சம் தூரம் போக 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 நியூக்ளியஸால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருக்க முடியாது. ஸோ ரொம்ப தூரம் தள்ளி இந்த ஃபைனல் எலக்ட்ரானை பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ரொம்பவே லைட்டாக பிடிச்சி வச்சிருக்கும். சரியா? அது ஒரு காரணம். அது போக இந்த எலக்ட்ரானுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரான் இருக்கும்ல, ஆமாண்ணா இந்த எலக்ட்ரான் இருக்கு, இது வந்து இந்த எலக்ட்ரானை போ அப்படின்னு சொல்லி தள்ளும். இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, அதுவும் இதை நீயே கிட்ட வர போன்னு சொல்லி தள்ளும். ஏன்? ஏன்னா இது எல்லாமே சேம் சார்ஜ். லைக் சார்ஜ் ரிப்பல் ஈச் அதர். ஓகேவா? ஸோ அதனால ஆல்ரெடி இந்த எலக்ட்ரானை நியூக்ளியஸை ரொம்ப லைட்டாக பிடிச்சிருக்கு, ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஓகே, ரொம்ப லைட்டாக பிடிச்சி வச்சிருக்கு. அது பத்தாதுன்னு அதுக்கு முன்னாடி இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் சேர்ந்து நீ வெளியே போன்னு தள்ளுது. ஸோ இது செம்ம டென்ஷனில் இருக்கும். ஓகே, எப்படியாவது வெளியே போயிடணும்னு பார்க்கும். பட் அதால் உடனே வெளியே போக முடியாது. சரியா? ஏன்னா ஸ்டில் நியூக்ளியஸ் பிடிச்சி வச்சிருக்கு லைட்டாக. ஓகே, விட்டுருச்சுன்னா போயிடலாம். பட் லைட்டாக பிடிச்சி வச்சிருக்கு, நியூக்ளியஸ் இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அப்போது அதால் எப்படி வெளியே போக முடியும்? நம்ம வெளியே இருந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரானை இப்படி இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது போதுண்டா சாமின்னு அடித்து ஓடி வந்துடும் அந்த பக்கம். ஓகேவா? கான்செப்ட் புரியுது இல்லை? நியூக்ளியஸ் வந்து அந்த எலக்ட்ரானை லைட்டாக பிடிச்சிருக்கு, மற்ற எலக்ட்ரான்ஸ்லாம் சேர்ந்து அதை வெளியே போன்னு தள்ளிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரான் எப்படா வெளியே போவோம், யாராவது நம்மளை கூப்பிட்டுக்க மாட்டாங்களான்னு பார்க்கும். நம்ம போயிட்டு கையை நீட்டி லைட்டாக எனர்ஜி கொடுத்து நீ வா வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டோம்னா ஓடி வந்துடும் நம்மளோட. ஓகேவா? ஸோ இதை தான் எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் மெட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எல்லாமே ஆட்டம்ஸால மேட் ஆனது. ஸோ மெட்டல் சர்ஃபேஸில் இப்போ இதுதான் மெட்டல் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நிறைய குட்டி 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 ஆட்டம்ஸாக இருக்கும். ஒவ்வொரு ஆட்டம்லையும் இந்த மாதிரி லூஸாக பவுண்டாக இருக்க எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்கும். நம்ம வெளியே இருந்து எனர்ஜி இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு அந்த லூஸ்லி பவுண்டாக இருக்க எலக்ட்ரான்லாம் அப்படியே ஜம்ப் அடிச்சு வெளியே ஓடி வந்துடும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். மோஸ்ட்லி சர்ஃபேஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் லூஸ்லி பவுண்ட், ரொம்பவே லூஸ்லி பவுண்டாக இருக்கும். ரீசன் என்னன்னு சொல்லிட்டேன். நியூக்ளியஸ் ரொம்ப கம்மியாக அட்ராக்ட் பண்ணுது, மற்ற எலக்ட்ரான்ஸ்லாம் நல்லா வெளியே
வெளியே புஷ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இஃப் வி கிவ் சஃபிஷியன்ட் எனர்ஜி, ஓகே, லைட்டாக எனர்ஜி கொடுத்தா போதும். பட் ரொம்ப லைட்டாக கொடுத்தீங்கன்னா வராது. ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு தான் நியூக்ளியஸ், நீங்கள் தான் எலக்ட்ரானு. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை சட்டையை பிடிச்சி இப்படி வச்சிருக்கான், சரியா? ஸோ நான் சும்மா இப்படி இழுத்தா நீங்கள் வந்துடுவீங்களா? இல்லைண்ணா நீங்கள் கொஞ்சம் எனர்ஜி போட்டு இழுத்தா தான் நான் வெளியே வர முடியும். ஏன்னா என் ஃப்ரெண்டு என் சட்டையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவனை விட அதிகமாக அந்த பக்கம் இழுக்கணும் இல்லையா? சஃபிஷியன்ட் எனர்ஜி கொடுத்து இழுத்தா மட்டும்தானா என்னால் வெளியே வர முடியும். அதே தான் எலக்ட்ரான்ஸுக்கும். இஃப் வி கிவ் சஃபிஷியன்ட் எனர்ஜி, கரெக்டான எனர்ஜி கொடுத்தோம்னா அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஜம்ப் அடிச்சு வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ தே கெட் எஜெக்டட் ஃப்ரம் த சர்ஃபேஸ். புரிஞ்சது இல்லை? இதுதான் பசங்களா எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் மெட்டல் சர்ஃபேஸுங்கிறது. சரியா? இதை நான் இன்னொரு சிம்பிள் அனாலஜி வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். திங்க் ஆஃப் electrons are in depth with nucleus. Okay, depthனா கடன் வாங்கியிருக்கு, நியூக்ளியஸ் கிட்ட கடன் வாங்கியிருக்கு. நீங்க ஒருத்தன் காசு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அவனை போடான்னு விட்டுருவீங்களா? எப்படி நான் விடுவேன்? சட்டையை பிடிச்சி நிப்பாடி காசை வாங்கிடுவேன்ல. அது மாதிரி தான் நியூக்ளியஸ் கிட்ட அந்த எலக்ட்ரான் வந்து கடன் வாங்கியிருக்கு. ஸோ நியூக்ளியஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்கு. ஓகேவா? நம்ம பார்க்குறோம், சரி நீ எவ்வளோ கடன் கொடுக்கணும்னு கேட்குறோம். ஆனால் நான் வந்து 500 rupees தரணும்னு இந்த எலக்ட்ரான் சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த எலக்ட்ரானுக்காக நம்ம வந்து அந்த 500 rupees கொடுத்துட்றோம். சரியா? எனர்ஜியாக, காசாக கொடுக்கல, எனர்ஜியாக நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நம்ம எனர்ஜி கொடுக்குறோம்ல, நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அனாலஜி படி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கடனில் இருக்கு. நம்ம எனர்ஜி கொடுக்கறத நம்ம காசு கொடுக்குறோம் நீங்கள் நினச்சிக்கோங்க. சரியா? we repay the debt. now நம்ம எலக்ட்ரானுக்கு தேவையான அந்த காசை கொடுத்துனோடனே எலக்ட்ரான் என்ன ஆயிடுது? ஃப்ரீ ஆயிடுது. தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லி எலக்ட்ரான் எஸ்கேப் ஆகி அப்புறம் ஓடிடுது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் எஸ்கேப்ஸ். இதை இப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப சிம்பிள் ஆகிடும்டா. ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆக்சுவல் கான்செப்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ்லாம் நியூக்ளியஸில் கடன் வாங்கியிருக்கு. ஸோ நியூக்ளியஸ் வந்து எங்கடா போகிறான்னு பிடிச்சி வச்சிருக்கு. நீ காசை தந்துட்டு வெளியே போன்னு சொல்லுது. நம்ம பார்க்குறோம், பாவமாக இருக்க எலக்ட்ரான் இந்தா எவ்வளோ கடனோன்னு கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நியூக்ளியஸ்ட்டை நம்ம காசு கொடுத்துறோம், எனர்ஜியை நம்ம கொடுத்துறோம். ஸோ எலக்ட்ரான் என்ன பண்ணுது? ரிலீஸ் ஆகி தப்பிச்சோண்டா சாமின்னு ஓடிடுது. சரியா? ஓகேண்ணா. நவ் இப்போ இந்த எனர்ஜி கொடுக்குறோம்ல, இதை வெரைட்டி ஆஃப் வேஸில் கொடுக்கலாம். சரியா? ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஆக்சுவலி கண்ணில் என்னமோ விழுந்துருச்சு. ஓகே லெட்ஸ் ப்ரோசீட். அதாவது இப்போ இந்த எனர்ஜி கொடுக்குறோம்ல, இதை வெரைட்டி ஆஃப் வேஸில் கொடுக்கலாம்டா. எப்படி கொடுக்கலாம்? ஏன்னா நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கு. ஹீட் எனர்ஜி இருக்கு, லைட் எனர்ஜி இருக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ல நம்மளால இந்த எனர்ஜியை மெட்டலுக்கு சப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் thermionic emission. அப்படின்னா ஒன்றும் இல்லை, மெட்டல் பீஸ் இருக்கா, மெட்டல் பீஸில் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கும். நம்ம எனர்ஜியை ஹீட்டோட ஃபார்மில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியே குதிக்கும். சின்ஸ் நம்ம எனர்ஜியை தெர்மல் ரேடியேஷன் வழியாக கொடுத்ததுனால, ஹீட் எனர்ஜியாக கொடுத்ததுனால இதுக்கு பேர் தெர்ம் அயானிக் எமிஷன். ஏன்னா ஹீட் வழியாக எனர்ஜியை கொடுக்குறோம், அதை அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரான்ஸ்லாம் ஜம்ப் அடிச்சு அப்படியே வெளியே ஓடுது. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நெக்ஸ்ட் டை எலக்ட்ரிக் பிரேக் டவுன் இருக்கு. இங்கே என்ன பண்ணுவோம்னா, இதுதான் மெட்டல் பிளாக். சரியா? இந்த மெட்டல் பிளாக்குக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வழியாக எனர்ஜியை சப்ளை பண்ணுவோம். இப்படி சப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்? அந்த எனர்ஜி எல்லாம் எலக்ட்ரான் சப்ளை பண்ணிட்டு வெளியே குதிச்சிரும். நவ் இதெல்லாம் ஆர் நாட் ஆஃப் அவர் கன்சர்ன். we are only concerned about our photoelectric effect. photoelectric effectல என்ன பண்ணுவோம்னா, ஒரு மெட்டல் இருக்கும், மெட்டலில் நிறைய லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கணும், அதோட டெப்த்தை நம்ம ரீபே பண்ணணும். எப்படி ரீபே பண்ணுவோம்னா, ரேடியேஷன் வழியாக அந்த எனர்ஜியை கொடுத்து ரீபே பண்ணுவோம்டா. சரியா? ரேடியேஷன்னா என்ன? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதை கொடுத்து அந்த எனர்ஜியை சப்ளை பண்ணி எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதுக்காக தான் ஐன்ஸ்டைன் வந்துட்டு நோபல் பிரைஸ் வாங்கினார். இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவர் என்ன பர்ஃபெக்ட் ஈக்குவேஷன் கொடுத்தாருங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் கிளியரில். ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் அதில் நிறையா இருக்குது. ரேடியேஷன் வழியாக எனர்ஜியை சப்ளை பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் எஸ்கேப் பண்ண வைக்கிறோம் மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து. இவ்வளோ தான் பசங்களா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ இதை ரொம்பவே டீட்டெயில்டாக படிப்போம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகேண்ணா. So let's study more about your photoelectric effect. First, I hope you guys remember, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அந்த எலக்ட்ரானால வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு, இல்லையா? ஆமாண்ணா. அதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் வைக்கிறோம், and we call that the work function. work function என்ன? ரொம்ப சிம்பிள். The minimum amount of energy required to eject an electron from a metal surface is called as work function. So work function என்ன? அண்ணா மினிமமா அந்த மெட்டல்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும்? ஓகேவா? அதை we call as work function and we represent it as phi. சரியா? அந்த சிம்பிள் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே,
சரிண்ணா. நவ் ஒர்க் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் மெட்டல். ஒவ்வொரு மெட்டலுக்கு ஒவ்வொரு எனர்ஜி தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சீசியம்க்கு பார்த்தீங்கன்னா 1.9 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தீங்கன்னா போதும், எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி வெளியே வந்துடும். பட் அதுவே பொட்டாசியம்க்கு யூ ஷுட் கிவ் 2.2 எலக்ட்ரான் வோல்ட். அவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான்ஸை வெளியே ரிலீஸ் பண்ண முடியுமா? காப்பருக்கு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் கிவ் 4.5 எலக்ட்ரான் வோல்ட். இவ்வளோ எனர்ஜி நீங்கள் கொடுத்தா தான் ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண முடியுமா? ஓகேவா? திஸ் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to eject an electron from the metal surface. I hope this is clear. புரிஞ்சது இல்லை? ஓகேடா, சூப்பர். பட் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே. Even when we supply energy greater than the 5, அதாவது அந்த மினிமம் எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான் வெளியே வரும். அது கிளியர்ல? ஓகேண்ணா. அதுக்கு கம்மியாக கொடுத்தா எலக்ட்ரான் வெளியவே வராது. இது புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னதான் அந்த மினிமம் எனர்ஜிக்கு மேலேயே எனர்ஜியை கொடுத்தாலும், இப்போ தேவைப்படுறது 2 எலக்ட்ரான் வோல்ட், நீங்க 8 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தாலுமே it is not necessary that an electron is ejected out of metal surface. ஓகேவா? அதாவது நீங்க என்னதான் தேவைப்படுற எனர்ஜியை விட அதிகமாக சப்ளை பண்ணாலுமே எலக்ட்ரான் கண்டிப்பா வெளியே வரணுங்கிற அவசியம் இல்லையா? என்னன்னா சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க அந்த மினிமம் எனர்ஜி கொடுத்தா எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும்னு. இப்போ என்ன மாத்தி சொல்றீங்க? இதை தான் ஐன்ஸ்டைன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? திங்க் ஆஃப் அ சிச்சுவேஷன் லைக் திஸ். ஒரு மெட்டல் இருக்கு, அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துட்டு 2 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகேண்ணா. இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துட்டு 2 எலக்ட்ரான் வோல்ட். ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன அண்ணா? எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. சரியா? அதுதான் நம்மளோட ஒர்க் ஃபங்க்ஷன். லெட்ஸ் சே இட்ஸ் 2 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? நம்ம 8 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் வரோம்டா. வி கிவ் 8 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி. ஓகே, இப்படி நம்ம ரேடியேஷன் வழியா 8 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் தரோம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த எலக்ட்ரான் வந்து கடன் வாங்கியிருக்கு. எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு? 2 எலக்ட்ரான் வோல்ட் கடன் வாங்கியிருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் யாரும் டெப்ட்னு சொன்னேன்ல, எவ்வளோ டெப்ட்ல இருக்கு? 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி டெப்ட்ல இருக்கு. ஸோ நம்ம அந்த எனர்ஜியை கொடுத்துட்டோம்னா எலக்ட்ரான் ஃப்ரீ ஆயிருமா? ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த 8 எலக்ட்ரான் வோல்ட் கையில் இருக்கா, 2 எலக்ட்ரான் வோல்ட் எடுத்து இப்படி கொடுக்குறோம். ஓகே, நீ ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகுன்னு சொல்லிட்டு. நவ் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கரெக்டாக இந்த மெட்டலோட சர்ஃபேஸ்லேயே மேலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 8 எலக்ட்ரான் வோல்ட் கொடுப்போம், அதை வாங்கிட்டு 2 எலக்ட்ரான் வோல்ட்டை வச்சு என்ன பண்ணோம்? அந்த நியூக்ளியஸ் கிட்ட கடன் கட்டிடும். கடன் கட்டிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ஆனால் மிச்சம் வந்துட்டு 6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும்லாம். மிச்சம் 6 எலக்ட்ரான் வோல்ட் இருக்குமா? அதை வச்சு அது என்ன பண்ணும்? நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் எலக்ட்ரான் நியூக்ளியஸ் கிட்ட ரொம்ப நாளாக கடன் பிரச்சனையில் மாட்டின்னு முடிச்சுட்டே இருக்கீங்க. நான் வந்து காசு கொடுக்குறேன், 2 லட்சம் நியூக்ளியஸ் கொடுத்தோன்னே மிச்சம் இருக்க 6 லட்சத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போதுண்டா சாமின்னு ஃப்ளைட்டு பிடிச்சி வேற ஊருக்கு ஓடிட மாட்டீங்களா? அப்படி தான் நம்ம எலக்ட்ரானும் பண்ணோம். பட் அது சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சர்ஃபேஸில் இருக்குன்னா 2 லட்சத்தை நியூக்ளியஸ் கொடுத்துட்டு 2 எலக்ட்ரான் வோல்ட்டை நியூக்ளியஸ் கொடுத்துட்டு மிச்சம் 6 எலக்ட்ரான் வோல்ட்டை வச்சு அப்படியே வெளியே ஓடிடும். சரியா? சின்ஸ் இட் இஸ் அட் அ சர்ஃபேஸ், இது யாரோடையும் சண்டை போட தேவையில்லை. இங்கிட்டு இடிக்கணும் அங்கிட்டு இடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. சர்ஃபேஸில் இருக்கிறதுனால டக்குன்னு மேலே வந்து அப்படியே ஓடிடும். ஓகேவா? ஸோ லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் 0 இன் திஸ் கேஸ். சர்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா லாஸ் ஆஃப் எனர்ஜியே இருக்காது. ஏன்னா அது சர்ஃபேஸில் இருக்குன்னா எனர்ஜியை கொடுத்தோன்னே நியூக்ளியஸ்ட்டை கட்டிட்டு அப்படியே மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ எனர்ஜி 0, லாஸ் ஆஃப் எனர்ஜி 0வாக இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க அந்த 6 எலக்ட்ரான் வோல்ட் என்ன ஆகும்? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானாக மாறிடும். ஓகே, புரியுதா? நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், ஃபர்ஸ்ட் மெட்டலுக்கு ரீபே பண்ணிது டெப்ட்டை. அது போக மிக்சர் இருக்க எனர்ஜியை வச்சுட்டு பார்க்குது நம்ம பக்கத்தில் யாராவது இருக்கானா, சண்டை போடணுமான்னு பார்க்குது. யாருமே இல்லை, அதுவே சர்ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ எல்லா எனர்ஜியும் அப்படியே தூக்கிட்டு அது ஓடியே போயிடுது, விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் இதுவே வாட் இஃப் எலக்ட்ரான் சர்ஃபேஸில் இல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்குது. ஓகே, நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன தேவை? அதுக்கு வந்துட்டு நியூக்ளியஸ் கிட்ட கடன் கொடுக்கணும். ஓகேவா? நம்ம 8 எலக்ட்ரான் வோல்ட் தருவோம் இல்லையா? ஆமாண்ணா. அதில் 2 எலக்ட்ரான் வோல்ட் வந்து அது கடன் கட்டிடும். நவ் கடன் கட்டினதுக்கப்புறம் அதால் உடனே வெளியே வர முடியாது. ஏன்னா அது நடுவில் இருக்குது. அதை சுற்றி நிறையா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸோடையும் முட்டுமா? ஆமாண்ணா, ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸோடையும் போயிட்டு முட்டும். அப்படி முட்டும் போது எனர்ஜி லாஸ் ஆகுமா இல்லையா? நினச்சி பாருங்க, கும்பலாக இருக்க இடத்துல கையில் 6 லட்சம் கேஷோட சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் முட்டுற இடத்துலலாம் எனக்கு ஒரு 2 லட்சம் கூட 2 லட்சம் கூடன்னு உருவ மாட்டாங்களா? கண்டிப்பாக திருடுவாங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி இந்த எலக்ட்ரான் நடுவில் இருக்குது. அது மேலே வரணும்னா நிறையா எலக்ட்ரான்ஸோட முட்டணும். அப்படி முட்டும் போது பார்த்தீங்கன்னா அது கையில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் செதற விட்டுரும். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் 2 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் வந்து அப்படியே லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் அது வெளியே வரப்போ அதுக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? கைனடிக் எனர்ஜியா? ஆனால் ஒன்லி 4 எலக்ட்ரான் வோல்ட் தானே இருக்கும். ஓகே, நவ் லெட்ஸ் அஸ்யூம் எலக்ட்ரான் இன்னும் டீப்பாக இருக்குது, மெட்டலில் இன்னும் டீப்பாக இருக்குது. ஓகே, நம்ம 8 எலக்ட்ரான் வோல்ட் தான் கொடுப்போம், அது 2 எலக்ட்ரான் வோல்ட் தான் நியூக்ளியஸ்க்கு கட்டணும். பட்
அது இன்னும் கீழே இருக்கிறதுனால மேலே வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும் கொலிஷனில். லெட்ஸ் அஸ்யூம் 4 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ 4 + 2 டோட்டலாக 6 எலக்ட்ரான் வோல்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சு. வெளியே வரப்போ அதுக்கிட்ட 2 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் தான் இருக்கும். 2 lakhs கேஷ் தான் இருக்கும். ஃப்ளைட்டு பிடிச்சனா வேறு ஊருக்கு போக முடியாது, வேணா ஆட்டோ ரிக்ஷா ஏதாவது பிடிச்சி போகலாம். ஓகேவா, அவ்வளோ பணம் தான் இருக்குது. பட் வாட் இஃப் த எலக்ட்ரான் இஸ் டீப்பர், இன்னும் டீப்பரில் இருக்குது. அப்போ நம்ம 8 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 எலக்ட்ரான் வோல்ட் வந்துட்டு இதுக்கே போயிடும், மெட்டலுக்கே போயிடும், டெப்ட் கொடுக்கறதுக்கே போயிடும். அது போக பேலன்ஸ் இருக்க 6 எலக்ட்ரான் வோல்ட்டுமே கொலிஷன்லேயே லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பசங்களா ஆகும் அண்ணா? அவ்வளோதானா, அந்த எலக்ட்ரானால ஓடவே முடியாது, இப்படியே வரும். பட் கொலிஷன்ல எல்லா எனர்ஜி லாஸ் ஆனதுனால திரும்பி மெட்டல்குள்ளே ஸ்டக் ஆகிக்கும்னா அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி 0 எலக்ட்ரான் வோல்ட் ஆகிடும். அதால் வெளியே எஸ்கேப் ஆக முடியாது. ஓகேவா, இப்போ புரியுதா? என்னதான் நம்ம ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக எனர்ஜி சப்ளை பண்ணாலுமே எலக்ட்ரான் கண்டிப்பாக வெளியே வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது மற்ற எலக்ட்ரான்ஸோட முட்டும் போது நிறைய எனர்ஜியை லாஸ் பண்ணிடுது. ஒருவேளை எல்லா எனர்ஜியும் இப்படி முட்டியே லாஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அந்த எலக்ட்ரானால வெளியவே வர முடியாது. நம்ம கொடுத்த 8 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் தண்டத்துக்கு போச்சு. சரியா, நீ வெளியே வருவ, உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி நான் கொடுத்தேன். ஆனால் என்ன பண்ணுச்சு அந்த எலக்ட்ரான்? அதை யூஸ் பண்ணி வெளியே வராமல் இங்கே அங்கன்னு முட்டி எல்லா எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இதை தான் ஐன்ஸ்டீன் சொன்னாரு. இதை ஒரு ஈக்குவேஷனாவே கொடுத்தாரு. ஓகே, என்ன மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாருன்னா நீங்களே பாருங்க. when there is no loss of energy, அதாவது எந்த ஒரு கொலிஷனுமே நடக்கல, சர்ஃபேஸ்லேயே இருக்கு, அதாவது எலக்ட்ரான் சர்ஃபேஸ்லேயே இருக்கு, யாரோடையும் முட்ட தேவையில்லை அப்படின்னா எவ்வளோ கைனடிக் எனர்ஜியோட வருது? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியோட வருதுண்ணா. இந்த இடத்துல பாருங்க, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியோட வருதா? ஆமாண்ணா, இதை தான் ஐன்ஸ்டைன் வந்து சொன்னார். he stated this formula, kinetic energy maximum is equals to actual energy, நம்ம என்ன எனர்ஜி கொடுக்குறோமோ that minus the work function assuming no loss of energy due to collision. சரியா, அதான் சொல்லியிருக்காரு. when there is no collision electrons comes out efficiently and he gave this equation, the maximum kinetic energy can be the given energy minus work function. இந்த இடத்துல இருக்க மாதிரி given energy 8 volt minus work function 2 volt, மிச்சத்துக்கு இருக்க எல்லா எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியா மாறுச்சுனா தான் மேக்ஸிமம் எனர்ஜியோட எலக்ட்ரான் வெளியே வரும். இல்லை ஒரு எலக்ட்ரான் வோல்ட் கூட கொலிஷன்ல லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியா, ஓகேண்ணா. வாட் ஹேப்பன்ஸ் யூ see, the kinetic energy decreases. ஓகேவா, யூ won't believe, இந்த ஈக்குவேஷனுக்காக தான் ஐன்ஸ்டைன் நோபல் பிரைஸ் வாங்கினாரா. ஓகே, அவரு ரிலேட்டிவிட்டி தியரி கொடுத்தாரு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஐன்ஸ்டைன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ப்ரெடிக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் டைம். சரியா, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் டாபிக், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசுவோம். பட் அதுக்கு கூட அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கல, இந்த ஈக்குவேஷனுக்காக தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் அவர் சொல்லியிருந்தாரு, when there is no collision electrons comes out efficiently அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ the maximum kinetic energy in terms of frequency. சரியா, அதாவது எனர்ஜியை in terms of frequency எழுதுறோம். எப்படி எழுதுவோம்? பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி இருக்குல்ல, அதில் எழுதுவோம், E equals to h nu போடுறோம். சரியா, ஓகேண்ணா. நவ் இதுவே வேவ் லென்த் எழுதணும்னா ஈக்கு பதிலாக hc/λ போடலாம். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகேண்ணா, புரிஞ்சுது. இப்போ என்னோட கொஸ்டின், phi அப்படிங்கிறது என்ன? ஒர்க் ஃபங்க்ஷன், தட் இஸ் த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு எஜெக்ட் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரான். அதாவது இப்படி வெளியே வருதுல ஒரு எலக்ட்ரான், நம்ம ரேடியேஷன் கொடுத்து ஜம்ப் ஆகி வெளியே வருதுல்ல, அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர்லாம் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட் திஸ் டவுன் ஓவர் ஹியர். ரொம்ப டீட்டெயிலாக ஃபிசிக்ஸில் தான் பார்ப்போம், பட் ஸ்டில் இந்த இடத்துல நம்ம படிக்கிறதுனால நான் டீட்டெயிலாகவே சொல்லி கொடுத்துட்றேன். சரியா, இந்த வெளியே வருதுல எலக்ட்ரான், இப்படி ரேடியேஷன் கொடுத்து அதனால் ஒரு எலக்ட்ரான் வெளியே வருதுல்ல, அதோட பேர் வந்துட்டு ஃபோட்டோ எலக்ட்ரான்ரா. ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரான். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சது இல்லை? எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா பசங்களா. நவ் இப்போ என்னோட கொஸ்டின் வந்து இதுதான். சரியா, அதாவது எனக்கு மினிமம் எனர்ஜி தெரியும். ஓகே, ஃபைங்கிறது தான் மினிமம் எனர்ஜி டு எஜெக்ட் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரான். நவ் இந்த ஃபையை இன் டர்ம்ஸ் ஆஃப் லாம்டா அண்ட் மியூ நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என் கொஸ்டின் புரியுதா? இது எனர்ஜியை இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? ஆர் இஸ் தேர் எனி மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் டு எஜெக்ட் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரான்? அதான் நமக்கு தெரியும், மினிமம் எனர்ஜி கொடுத்தா, இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா ஃபோட்டோ எலக்ட்ரான் வெளியே வரும்னு. அந்த மாதிரி மினிமம் ஃப்ரீக்வன்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் ரொம்ப சிம்பிள்னா, ஃபைக்கு பதிலாக நம்மளோட இந்த ஃபார்முலா போடுங்க, E is equals to h nu. சரியா, எனர்ஜியையும் ஃப்ரீக்வன்சி ரிலேட் பண்ணிடலாம், அவ்வளோதான். அதை தான் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு பேர் தான் we called as threshold frequency. Threshold frequency என்ன? The minimum frequency of incident radiation which
may cause the photoelectric effect. சரியா, மினிமமா நீங்க அவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ரேடியேஷன் கொடுத்தா மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, என்ன பண்ணுவோம், ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரியும், for the electron emission the supplied energy should be greater than or at least equal to the work function. இல்லையா, ஆமாண்ணா, மினிமமா அவ்வளோ எனர்ஜி தேவை, அட்லீஸ்ட் அந்த மினிமம் எனர்ஜியாவது கொடுக்கணும், இல்லை அதுக்கு மேலே நம்ம எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் எலக்ட்ரான் கம்ஸ் அவுட் எஃபெக்டிவ்லி. ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன், the energy supplied should be greater than or equal to the work function phi. Now எனர்ஜிக்கு பதிலாக h into mu போடுறேன். சரியா, ஓகேண்ணா. ஸோ h into mu should be greater than or equals to phi. ஏன் greater than or equal to? இப்போ தானே சொன்னீங்க, மினிமமாக நம்ம அவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் எலக்ட்ரான் வெளியே வரும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், மினிமம் எனர்ஜியாவது கொடுக்கணும், இல்லைனா அதுக்கு அதிகமாக கொடுத்தா தான் எலக்ட்ரானால் எஃபெக்டிவாக வெளியே வர முடியும். அதனால தான் E is greater than or equals to phi. இப்போ ஈக்கு பதிலாக h nu போடுறேன். சரியா, h into mu is greater than or equals to phi. இங்கேருந்து ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரிலேஷன் வருது, ஆனால் ஃப்ரீக்வன்சி mu is greater than or equals to phi divided by h. சரியா, what is phi? Phi is the work function. What is height? Height is the Planck's constant. Okay, so இதை நான் வேர்டிங்ஸில் எழுதியிருக்கேன் பாருங்க, the frequency mu should always be greater than or equal to phi by h டா. சரியா, the frequency mu should be greater than or equals to phi divided by h. பசங்களா, I hope this is clear. இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, ஸோ இதை தான் சொல்கிறோம், the minimum frequency or the threshold frequency is the, or simply the minimum frequency of incident radiation which may cause the photoelectric effect is known as the threshold frequency. Okay, அண்ணனோட இங்கிலீஷ் அப்பப்போ அப்படி தான் இருக்கும், you should adjust with it. ஓகேவா, ஓகே. அண்ட் இந்த threshold frequency-யை mu naught அப்படின்னு போடுவோம். what is threshold frequency? ஆனால் mu naught equals to phi divided by h. மினிமமா இவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், photoelectric effect நடத்தி காட்ட முடியும். ஓகே, ஸோ அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது, நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம், அந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி மியூவாக இருக்குது, அண்ட் வி வாண்ட் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டு அக்கர் அப்படின்னா தட் சப்ளைடு ஃப்ரீக்வன்சி should be greater than or equals to the threshold frequency for electron eject from the metal surface. ஓகேவா, I hope this is clear. ஓகேடா, இப்போ இதை நம்ம JEE நீட்ல அப்படியே கேட்காம கிராஃபிக்கலாக கொஷின் கேட்பாங்க. என்னடா சொல்றீங்க? எஸ், see, this is Einstein's photoelectric equation. Kinetic energy max equals to E minus phi, supplied energy minus the work function. இல்லையா, ஆமாண்ணா. now நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்ம கொடுக்குற ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அதை கிராஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? ஆனால் அதை எப்படி பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கு இல்லையா, ஆமாண்ணா. திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த எனர்ஜியை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, ஆனால் E equals to h nu. ஓகே, மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? ஆனால் ஒர்க் ஃபங்க்ஷன்னா மினிமமாக எந்த அளவுக்கு எனர்ஜி வேணும் ஸோ தட் த எலக்ட்ரான் இஸ் எஜெக்டட். ஓகே, திஸ் இஸ் த மினிமம் எனர்ஜி. நவ் நமக்கு தெரியும் மினிமமாக நம்ம த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலே போதும் எலக்ட்ரான் வெளியே வந்துடும்னு. ஸோ இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூ நாட் எழுதுங்க. ஆனால் அதை எப்படி எழுதுவீங்க? ரொம்ப சிம்பிள், we can say that phi is equals to h into mu naught. ஏன்? ஏன்னா mu naught is the minimum frequency. So minimum frequency தான் minimum energy. ஆமாண்ணா. So phi equals to h into mu naught. தூக்கி உள்ள போடுங்க, h into mu naught. ஓகே, அவ்வளோதான்டா. Now isn't it a straight line equation? என்னடா சொல்றீங்க? Yes. So this is y equals to m into x minus c. சரியா, இதுக்கு ரிலேட் ஆகுது. ஸோ y axisல என்ன இருக்கு? maximum kinetic energy இருக்கு. ஓகே, if you guys don't know, this is the general equation of a line. Y is equals to slope m into x minus c டா. சரியா, ஓகேண்ணா. now yங்கிறது என்னது? maximum kinetic energy. so kinetic energy maximum, y axisல என்ன இருக்கு? இது இருக்குண்ணா. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? ஃப்ரீக்வன்சி இருக்குண்ணா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி போட்டுக்கோங்க. ஐ கெஸ் இட்ஸ் ஹைலி டைம் ஃபார் மீ டு மூவ் டு தேட் சைட். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி போட்டுக்கோங்க. நான் நல்லா பாருங்கள், திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் வித் அ நெகட்டிவ் இன்டர்செப்ட். அதாவது இப்படி இருக்கு பசங்களா. ஓகே, ஒரு ராதர் இன்னும் கொஞ்சம் டில்ட் பண்ணி போட்டுக்குவோம். ஓகே, now
this is the equation of the line. இது யாருக்காவது புரியலனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடல, மேத்தமேட்டிக்ஸ்ல கோனிக் செக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் இது டீட்டெயிலாக புரியும் எப்படின்னா அதை போட்டிங்கன்னு. இதெல்லாம் you guys have to bear it for now. சரியா, கொஞ்சம் டைம் போக 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 ரொம்ப டீட்டெயிலாக புரியும். ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்ன, பேராபோலாவோட ஈக்குவேஷன் என்ன, சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன, எல்லாத்தையும் நான் சொல்லி தர போகிறேன். சரியா, ஓகே. இப்போ நல்லா பாருங்க, the slope of this straight line, the slope of this straight line, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ, அதாவது இந்த எம் தான் ஸ்லோப்பு. ஸ்லோப் என்னது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹைட். சரியா, ஓகேண்ணா. அண்ட் தென் இந்த இன்டர்செப்ட் தான் என்னது, இதுதான் சி. சரியா, ஹைட் இன்டூ மியூ நாட். நவ் கொஞ்சம் நல்லா பாருங்க, இதை அனலைஸ் பண்ணி பார்ப்போமா. when your frequency is 0, frequency இந்த இடத்துல என்ன இருக்கு, ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக frequency இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. when your frequency is 0, there is no kinetic energy, kinetic energy இல்லை. when frequency is 1, kinetic energy இல்லை. frequency is 2, kinetic energy இல்லை. frequency is 3, kinetic energy இல்லை. frequency is 4, kinetic energy இல்லை. but at a specific frequency, கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சியில் ஒரு kinetic energy இருக்கு. kinetic energy 0 வருது இல்லையா, ஆமாண்ணா. ஸ்பெசிஃபிக்காக இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா at this particular frequency your kinetic energy is 0. அதுக்கப்புறம் பாருங்களேன், frequency increase ஆக kinetic energy increase ஆகிட்டே போகுது. so what is this frequency? this is your threshold frequency. சரியா, அவ்வளோதான். கரெக்டாக அந்த threshold frequency வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரான்ஸுமே வெளியே வரல. ஓகே, எந்த ஒரு எலக்ட்ரான்ஸுமே வெளியே வரல. பட் once you give threshold frequency, கரெக்டாக threshold frequency கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் frequency increase பண்ண என்ன ஆகுது, kinetic energy increase ஆகிட்டே போகுது. ஓகேவா, ஸோ this is very important. ஸோ டேரெக்டாக உங்கள்கிட்ட கொஷின் கேட்பாங்க இந்த கிராஃபை பிளாட் பண்ண சொல்லியே. ஓகே, ஸோ இதில் வந்து கொஷின் வந்திருக்கு, பட் ரொம்பவே டீட்டெயிலாக இதை நம்ம இன்னும் ஃபிசிக்ஸில் 12th தான் படிப்போம். பட் இட் இஸ் யுவர் டியூட்டி டு லேர்ன் திஸ் நவ். ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸோ அதை 12th படிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக மாறிடும். ஓகேவா, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ வேவ் லென்த், அதாவது ஃப்ரீக்வன்சி எது பார்த்துட்டோம், அடுத்து வேவ் லென்த்தை வச்சு பார்த்துருவோம். ஸோ வாட் இஸ் threshold wavelength? threshold wavelength தான் த மேக்ஸிமம் வேவ் லென்த். நல்லா பார்த்துக்கோங்க, it is the maximum wavelength or the longest wavelength of incident radiation, reaction இல்லை radiation. okay this is not reaction, incident radiation. I have to fix this up, type பண்றவங்கள்ட்ட சொல்லணும். okay, radiation which cause photoelectric effect. சரியா, அதாவது மினிமம் ஃப்ரீக்வன்சியா மேக்ஸிமம் வேவ்லென்த் தான். என்ன சொல்றீங்க, டேய் ஃப்ரீக்வன்சியும் வேவ்லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். ஆர் இதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். we know எலக்ட்ரான் எமிட் ஆகணும் அப்படின்னா the supplied energy should be greater than or equals to the work function. ஆமாண்ணா, கரெக்ட். now இந்த எனர்ஜியை in terms of lambda போடுங்க. height c divided by lambda should be greater than or equals to 5. now இந்த lambdaவை அந்த பக்கம் அனுப்புங்க, 5 இந்த பக்கம் அனுப்புங்க. lambda அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்கே lambda இருக்கும். ஓகே, இங்கே lambda இருக்கும். lambda பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்கு, ஆனால் lambda should be less than or equal to, இங்கிட்டு இருந்து பாருங்க less than or equal to, அவ்வளோதான். இதை நான் அந்த இடத்துல டீட்டெயிலாக எழுதியிருக்கேன் பாருங்க. lambda அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு 5 இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா your lambda should be less than or equal to hc by 5. ஸோ lambda எப்போ hc by 5 விட கம்மியாக இருக்கோ அப்போ தான் எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகுமா. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் lambda? அண்ணா lambda maximum is simply equals to height c by 5. okay, lambda வந்துட்டு எதர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஆர் இதை விட கம்மியாக இருக்கணும். சரியா, அப்போ தான் வந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுமா. வாட் இஸ் த மேக்ஸிமம்? ஆனால் hc by 5. ஸோ இதை தான் நம்ம lambda நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ lambda maximum is the threshold wavelength lambda naught and it is simply equals to height c by 5 பசங்களா. சரியா, I hope this is clear. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த வேவ்லென்த் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட லைட், அதாவது எலக்ட்ரான் வெளியே வரும். இதுக்கும் மேலே நீங்கள் வேவ்லென்த் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டு வெளியே, அதாவது எலக்ட்ரான் வெளியே வராது. ஓகேவா, I hope this is clear. சூப்பர்டா. now இதையும் நம்ம கிராஃபிக்கலாக படிச்சிருவோம். kinetic energy maximum is equals to E minus 5 and we know for electron emission your lambda should be less than or equals to lambda naught. அப்போ இதை in terms of lambda எழுதிருவோமா, we can write kinetic energy maximum is equals to the supplied energy which is height c divided by lambda, okay, minus 5 க்கு பதிலா height c divided by lambda naught ன்னு போடலாம், the threshold wavelength. ஓகேவா, ஓகேண்ணா. I hope this is clear. now compare it with the equation of straight line y equals to mx into c.
இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எழுதுறேன். You can write that from here kinetic energy maximum is equals to h into c into 1 by lambda. ஓகே, இப்படி எழுதலாம்ல? ஆமாம், நான் எழுதலாம். மைனஸ் hc divided by lambda நாட். இப்போ இதை நான் y ஈக்குவல்ஸ் டு mx மைனஸ் சியோட கம்பேர் பண்ணுறேன் பாருங்களேன். y ஈக்குவல்ஸ் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி. பார்த்தாலே தெரியுது y ஆக்சிஸில் என்ன இருக்கு? ஆனால் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கு. ஓகே, அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பதிலாக என்ன இருக்கு? 1 டிவைடட் பை லாம்டா இருக்கு. ஓகேவா? ஓகேண்ணா, 1 டிவைடட் பை lambda. now ஸ்லோப்புக்கு பதிலாக என்ன இருக்கு? h into c இருக்கு and ஒரு நெகட்டிவ் இன்டர்செப்ட் இருக்கு. ஓகே, so it will also be like this. It will also be like this. சரியா? ஓகேண்ணா. this intercept is hc by lambda naught. சரியா? and this is your kinetic energy. இங்கேயும் நல்லா பாருங்க. இப்போ நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? மேக்ஸ் டு மேக்ஸ் லாம்டா நாட் கொடுத்தா மட்டும்தான் எலக்ட்ரான் வெளியே வரும்னு சொன்னீங்க. இங்கே என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அதை ஒரு செகண்டில் கிளியர் பண்ணுறேன் பாருங்க. சி, வாட் இஸ் திஸ் அண்ணா? ஐயோ, காணாம சரி, வாட் இஸ் திஸ் அண்ணா? திஸ் இஸ் யுவர் த்ரெஷோல்டு வேவ் லென்த் 1 by lambda நாட் இல்லையா? ஆமாண்ணா, திஸ் இஸ் அவர் 1 by lambda நாட். நவ் சி, எப்போ வந்து நமக்கு இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது அண்ணா? த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி வென், இந்த கிராஃப்லேயே பாருங்க, இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது அண்ணா? ஃப்ரம் திஸ் கிராஃப் ஐ கேன் சே தட் எலக்ட்ரான்ஸ் கம் அவுட் ஒன்லி ஆஃப்டர் 1 by lambda is greater than or equals to. நல்லா பாருங்க, 1 by lambda நாட்டை விட அதிகமாக இருக்கிறப்ப தான் நமக்கு என்ன வருது? எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. ஸோ அதை நான் அந்த இடத்துல எழுதுறேன். எலக்ட்ரான்ஸ் கம் அவுட் ஒன்லி ஆஃப்டர் 1 by lambda is greater than 1 by lambda நாட். ஸோ இங்கேருந்து ரிலேட் பண்ணி பாருங்க. இங்கேருந்து ரிலேட் பண்ணி பாருங்க. ஸோ ரிலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அண்ணா? இங்கேருந்து லாம்டா நாட்டை இப்படி லாம்டா அந்த பக்கம் அமிச்சிங்கன்னா ஒன்லி வென் யோர் லாம்டா ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு லாம்டா நாட்னு வரும். ஏன்னா லாம்டா அந்த பக்கம் போயிடும், லாம்டா நாட் இங்கே வந்துடும். ஸோ லாம்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு லாம்டா நாட். ஸோ நல்லா பாருங்க, ரிலேஷன் வந்துருச்சா? ஆமாண்ணா, ஒன்லி வென் யோர் சப்ளைடு வேவ் லென்த் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு யோர் மேக்ஸிமம் த்ரெஷோல்டு வேவ் லென்த் யோர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வில் அக்கர். அதை நான் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். கிராஃபிக்கல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் டீட்டெயிலாக பேசிக்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன்னொரு எடுப்பேன். அதாவது அதை பேசிக்ஸ்னு சொல்ல முடியாது, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட சேர்த்து எடுப்பேன். எல்லா கிராஃபையும் சொல்லி தந்துடுவேன். எல்லா கிராஃபையும், கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் யூ ஹேவ் டு கிவ் மீ சம் டைம் பிகாஸ் as you guys know, I'm in my 3rd year. கொஞ்சம் ஹெக்டிக்காக ஓடிட்டு இருக்கு. இன்னொரு 3 மாதம் தான் முடிச்சு மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரே டே இறங்கிடுறேன். ஓகேவா? சரி, ஓகேடா. நவ் let's talk about intensity. This is very important. ஓகேவா? இங்கிருந்து கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும், என்னால் அடிச்சு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கிராசிங் யூனிட் ஏரியா per unit time. ஓகே, இன்டென்சிட்டினா ரொம்ப சிம்பிள். இட் இஸ் தி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கிராசிங் யூனிட் ஏரியா per unit time. ஒரு யூனிட் டைமில் ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ ஃபோட்டான்ஸ் கிராஸ் பண்ணுது, அதுதான் இன்டென்சிட்டி. ஓகேவா? லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் யூனிட் ஏரியா. ஓகே, இங்கே ஒரு லைட் வச்சிருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் கேன் சி லைட் வரது தெரியும். இதுதான் யூனிட் ஏரியா. ஓகேவா? ஒரு செகண்டில் இந்த ஏரியாக்குள்ள எத்தனை ஃபோட்டான்ஸ் போகுது, அதை தான் நம்ம இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்டென்சிட்டியோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் டிவைடட் பை ஏரியா இன்டூ டைம். ஓகேவா? ஓகேண்ணா, திஸ் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் இன்டென்சிட்டி. இப்போ நீங்களே சொல்லுங்க, இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஆனால் டினாமினேட்டர் டிக்ரீஸ் பண்ணால், ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணாலோ டைமை டிக்ரீஸ் பண்ணாலும் இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். பட் லாஜிக்கலாக யோசிங்க, ஏரியா இதுதான் ஏரியா ஃபிக்ஸ்டு, இதனால் டிக்ரீஸ் பண்ண முடியுமா? இல்லைனா கஷ்டம். டைமை டிக்ரீஸ் பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை. ஸோ டினாமினேட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. அப்போ எப்போ இந்த இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும்? நீங்கள் நியூமரேட்டரை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஆர் சாரி, எஸ், நியூமரேட்டர் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஆர் நியூமரேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆமாண்ணா. ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இஃப் யோர் இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ் ஒன்லி நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீசஸ். அவ்வளோதான், ஏரியா சேஞ்ச் ஆகாது, டைம் சேஞ்ச் ஆகாது. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா ஒன்லி நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீசஸ்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மட்டும் தான் மாறுது, வேற எதுவுமே மாறல. நெக்ஸ்ட், ஒருவேளை இன்டென்சிட்டியை கம்மி பண்ணீங்கன்னா என்ன நடக்குது? ஆனா ஒன்லி த நம்பர் ஆஃப் ஃபோட்டான் டிக்ரீசஸ், வேற எதுவும் நடக்கல. இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆகுது, இன்டென்சிட்டியை டிக்ரீஸ் பண்ணா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் டிக்ரீஸ் ஆகுது. எந்த ஒரு இடத்துலையுமே எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் is not changed. ரொம்ப இம்பார்ட்டண்டா, energy of photon is not affected in both the cases. இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஆனால் இந்த ஏரியாக்குள்ளே இனிஷியலி 100 ஃபோட்டான்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே 1000 ஃபோட்டான்ஸ் போகும், அவ்வளோதான். முன்னாடி 100 போயிட்டு இருந்தது, இப்போ 1000 ஃபோட்டான்ஸ் போகும். பட் அந்த ஃபோட்டான்ஸோட எனர்ஜி சேஞ்சே ஆகலை. இதுவே இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலி இந்த ஏரியாக்குள்ளே ஒரு 100 ஃபோட்டான் போயிட்டு இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 10 ஃபோட்டான் தான் போகும். பட் அந்த 10 ஃபோட்டானோட எனர்ஜியும் சேஞ்சே ஆகலை. இனிஷியலி 100 ஃபோட்டானுக்கு என்ன எனர்ஜி இருந்துச்சோ அதே எனர்ஜி தான் அந்த 10 ஃபோட்டானுக்கு இருக்கு, ஜஸ்ட் நம்பர் மட்டும் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இஸ் நாட் அட் ஆல் அஃபெக்டட். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எனர்ஜி சிம்பிளி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி, இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டென்சிட்டி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க. ஓகே, கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம்க்கும் இன்டென்சிட்டிக்கும் ஏதாவது ரிலேஷன் இருப்பான்னு கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3 ஃபார்முலாவுமே எழுதுறேன். கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம்க்கு 3 ஃபார்முலா இருக்குல்ல. கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஈக்குவல்ஸ் டு சப்ளைடு எனர்ஜி மைனஸ் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி, ஆர் த what do you say, this is the work function, or kinetic energy maximum equals to hf frequency minus h into f naught, or kinetic energy maximum equals to hc by lambda minus hc by lambda naught. இந்த 3 ஃபார்முலாலையுமே எங்கேயாவது இன்டென்சிட்டி வந்துச்சா? இல்லைண்ணா, இன்டென்சிட்டியே வரல. அப்போது ஆன் இன்க்ரீசிங் த இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்க்ரீசஸ் பட் த எனர்ஜி ரிமைன்ஸ் சேம். இல்லையா? ஆமாம், நான் இவ்வளோ நேரம் அதானே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஆர் டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தான் மாறுதே தவிர எனர்ஜி மாறவே இல்லை. ஸோ எனர்ஜி மாறாததுனால தி மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் அன்அஃபெக்டட்ரா. இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் திக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இருந்து தான் ஜேடபிள்யூ மெயின்ஸில் நீட்டில் கொஷின் கேட்டே இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் வந்துட்டு ஃபிக்ஸ்டு. இன்டென்சிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும், இன்டென்சிட்டி கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமானாலும் சரி, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்குது, தென் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, தென் கொஞ்சம் 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 இன்டென்சிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இந்த ரிலேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. தி கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், தி கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஆஃப் தி photoelectrons does not depend on your intensity. Does not depend on intensity. நீங்கள் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி இல்லை டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் வந்துட்டு சேஞ்சே ஆகாது. இட் டஸ் நாட் ஈவன் டிபெண்ட் ஆன் யுவர் இன்டென்சிட்டி. புரிஞ்சுதா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர்டா பசங்களா. நவ் லெட்ஸ் குவிக்லி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட் கால்ட் அஸ் photocurrent and stopping potential. ஓகேவா? ஃபர்ஸ்ட் photocurrentங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. இந்த டியூப்ல 2 மெட்டல் பிளேட் வச்சுக்கோங்க. இந்த 2 மெட்டல் பிளேட்டையும் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நவ் இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகாமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்? பிகாஸ் ஒயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும், சர்க்யூட் ஃபுல்லாக, அப்போ தானே கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஆமாண்ணா, அப்போ தான் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல இங்கே ஒயரே இல்லை, காலி ஸ்பேஸ் தான் இருக்குது. ஆனால் அப்போ கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோ ஆகாதுண்ணா அப்படி தானே நினைக்கிறீங்க. பட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். எப்படின்னா? ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பிளேட்டில் ரேடியேஷனை டைரக்ட் பண்ணுவேன். ஓகே, ஓகேண்ணா. ஸோ இந்த பிளேட்டில் நான் ரேடியேஷனை டைரக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது ஒரு மெட்டல் பிளேட், ஆனோட் கேத்தோட்லாம் என்ன ஒரு மெட்டல் பிளேட். அந்த மெட்டல் பிளேட்டு இந்த ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிவிட்டு எலக்ட்ரான்ஸை வெளியே விடுமா இல்லையா? ஆமாண்ணா. ஸோ என்ன ஆகும்? இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். See, let me shrink this down. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? ரேடியேஷனை பீம் பண்ணுறோம். ரேடியேஷனை பீம் பண்ணுறதுனால என்ன ஆகுது? இந்த மெட்டல் பிளேட்டில் இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வெளியே வருது. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? இப்படியே ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி போயிட்டு
இந்த இடத்த ரீச் பண்ணிடும். நவ் இங்கே ரீச் பண்ணிச்சுன்னா போதும், திரும்பி இந்த ஒயர் வழியாக இப்படியே சுற்றி 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 இங்கே வரும், திரும்பி இப்படி எஜெக்ட் ஆகி காற்றுலேயே பறந்து போயிட்டு திரும்பி இப்படி வரும், திரும்பி இப்படி போயிட்டு இப்படி வரும். ஸோ என்ன ஆகுது, சர்க்யூட் கம்ப்ளீட் ஆயிடுது, ஒரு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிடுது. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறோம், த கரண்ட் ப்ரொடியூஸ்டு டியூ டு த ஃப்ளோ ஆஃப் photoelectrons from the emitter to the collector. ஓகே, எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணதில்ல அதை எமிட்டர்னு சொல்லுவோம், அண்ட் எலக்ட்ரான்ஸை கலெக்ட் பண்ணதில்ல அதை கலெக்டர்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ இருக்கு, 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் நத்திங் பட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கரண்டோட டெஃபினிஷன் வேற, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், பட் இப்போதைக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, ஃபிசிக்ஸில் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது, ஸோ ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் நம்ம ரேடியேஷன் அடிச்சு இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்ததுனால ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸோட பேர் என்ன, ஆனால் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இல்லையா? ஆமாண்ணா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வழியாக வர எலக்ட்ரான்ஸை ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். அதனால இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுல, அதுக்கு பேரே ஃபோட்டோ கரண்ட்னு வச்சுட்டோம். ஸோ எங்கேயாவது ஃபோட்டோ கரண்ட் என்ன கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், த கரண்ட் ப்ரொடியூஸ்ட் டியூ டு தி ஃப்ளோ ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் from emitter to the collector is known as photocurrent. சரியா? I hope this is clear. இப்போ இன்னொரு கொஸ்டின். ஓகே, ஃபோட்டோ கரண்ட்டுக்கும் இன்டென்சிட்டிக்கும் ரிலேஷன் இருக்கா? அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க, ஃபோட்டோ கரண்ட்டுக்கும் இன்டென்சிட்டிக்குமா? இதோ பார்ப்போம். அதுதான் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ கரண்ட்னா என்ன, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். எந்த அளவுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் நிறைய எமிட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃபோட்டோ கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா, ஒருவேளை இஃப் நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் என்ன ஆகும்? அண்ணா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, கரண்ட்னா என்ன, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ நிறைய ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுதுன்னா நிறைய ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகி இந்த பக்கம் வரும். இப்படி நிறைய எலக்ட்ரான்ஸ் வரதுனால கரண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். நவ் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஆனால் நமக்கே தெரியும், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது இல்லை, அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஃபோட்டோ கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்டா. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோட்டோ கரண்ட். அண்ணா குழப்புதுண்ணா, இப்போ தான் சொன்னீங்க இன்டென்சிட்டி டஸ் நாட் டிபெண்ட் ஆன் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம்னு இங்கே ஒன்று சொன்னீங்க. எங்கே இதோ இங்கே சொன்னீங்க, கைனடிக் எனர்ஜிக்கும் இன்டென்சிட்டிக்கும் ரிலேஷன் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னா இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ கரண்ட்டுக்கும் எதுவும் ரிலேஷன் சொல்கிறீங்க. நாங்கள் என்னென்னா பண்ணுறது, அதுக்கு தான் ரெண்டையுமே எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 2 கிராஃபை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, முடிஞ்சு. சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, you can find it almost 4 to 5 times in both of your JEE and NEET paper. என்னன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோட்டான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெளியே வர எலக்ட்ரான்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோட்டான்ஸ்னா என்ன, லைட்டு. சரியா? நிறைய லைட்டு போய் பட்டுச்சுன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும் இல்லையா? ஆமாண்ணா, நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துச்சுன்னா கரண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ your intensity is directly proportional to photo current, whereas your intensity does not depend on your kinetic energy maximum. or உல்டாவா சொல்லணும், kinetic energy maximum does not depend on your intensity. நீங்கள் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க, டிக்ரீஸ் பண்ணுங்க, the maximum kinetic energy of an electron is fixed. சரியா? இந்த 2 கிராஃபை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். we can proceed to the next concept known as the stopping potential. ஓகே, சரி. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, நான் இந்த இடத்துல வந்து ரேடியேஷன் அடிக்கிறேன். சரியா? எமிட்டர்ல ரேடியேஷன் அடிக்கிறேன். எமிட்டர் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணும். அந்த எலக்ட்ரான்ஸ் இப்படியே ட்ராவல் ஆகி ஆனோட் வரைக்கும் வரும், அதாவது கலெக்டர் வரைக்கும் வந்து இப்படி ரீச் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆனோட் இருக்குல்ல, அதாவது இந்த கலெக்டர் இருக்குல்ல, இந்த கலெக்டருக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜில் தான் இருக்குது. சரியா? இப்போதைக்கு இது பாசிட்டிவ் சார்ஜில் தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்க போகிறேன்டா. ஓகே, ஆர் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறத படிச்சிடுவோம், தென் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், அடுத்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேவா? ஆன் இன்க்ரீசிங் த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆன் ஆனோட் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட். ஆனோட் இருக்குல்ல, ஆனோட்னா பாசிட்டிவ் வந்துட்டு இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? ஆமாண்ணா, நான் இந்த பாசிட்டிவ் சார்ஜை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஹை வோல்டேஜில் வைக்கிறேன் பாசிட்டிவ் சார்ஜ். என்ன ஆகும், ஆனால் இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணும், வேகமாக வரும்ண்ணா. எலக்ட்ரான்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜ், இந்த சைடு நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸ்வைன்னு வேகமாக வந்து எல்லாமே இந்த இடத்துல வந்து முட்டும் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ ஆன் இன்க்ரீசிங் த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆன் ஆனோட் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட், ஆனோடோட பாசிட்டிவ் சார்ஜை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், மோர் அண்ட் மோர் எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஆனோட். நிறைய எலக்ட்ரான்ஸ் ஆனோட்ல வந்து இடிக்கும்னா, ஸோ அல்டிமேட்லி என்ன ஆகும், த ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ். ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பட் அதுக்குன்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்ஃபினிட்டிக்குலாம் போகாது இல்லையா? ஆமாண்ணா, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு அளவுக்கு மேலே கரண்ட் அப்படியே சேச்சுரேட் ஆகிடும்ண்ணா இல்லையா? ஆமாம். ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ த ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ் until it reaches the saturation value. ஓகே, இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் அப்படியே சேச்சுரேஷன் ஆகிடும்.
ஓகேவா? எப்போ ஆனோட்ல நார்மலாக இருக்க மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா. ஓகே, நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ அப்ளை நெகட்டிவ் சார்ஜ் டு த ஆனோட்? ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆனோடில் நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன்டா. ஓகே, on applying negative potential on anode with respect to cathode. Cathode கம்பேர் பண்ணும்போது ஆனோட்ல நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கணும். சரியா? ஸோ இங்கே வந்துட்டு சம் -2 வோல்ட் இருக்குன்னா இங்கே -4 வோல்ட் இருக்கணும். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி. இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான்ஸும் நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஆனோடில் நம்மளும் நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கோம். அப்போ என்ன ஆகும் அண்ணா, அல்டிமேட்லி அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பல் ஆகும்ண்ணா. ஓகே, என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேட்டரியை மாற்றி போட்டு இந்த சைடு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொண்டு வந்துடுறேன். சரியா? கொண்டு வந்தா என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸும் நெகட்டிவ் சார்ஜ், இப்போ இந்த ஆனோட்லேயும் நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ்ல என்ன ஆகும், இந்த ஆனோட பார்த்து கொஞ்சமாக ரிப்பல் ஆகி பின்னாடி வரும்டா பசங்களா. ஓகே, the photo electrons get repelled by the anode. இப்போ என்ன ஆகுது, நிறைய எலக்ட்ரான் ஃபுல்லாக ஃப்ளோ ஆனால் தான் கரண்ட் இருக்கும். எலக்ட்ரான் வந்துட்டு ஃப்ளோ ஆகிறது நின்றுச்சு, பாதியிலே நின்றுச்சு. சரியா? இப்படி போகுது, ஃபுல்லாக ரிப்பல் ஆகி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போக முடியல. இப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், ஃபோட்டோ கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். நான் இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சேச்சுரேஷன் வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரானால கூட இங்கிட்டு இருந்து அந்த பக்கம் போக முடியாது. ஓகேவா? ஏன்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கும். சரியா? ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டே இருக்கும். நெகட்டிவ் பொட்டன்ஷியல் பார்த்து 2 எலக்ட்ரான் ரிப்பல் ஆகி பின்னாடி ஓடும். பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க எலக்ட்ரான்ஸ், கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும்ல, அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணும், அப்படியே நேராக ஓடும். பரவாயில்ல, நீ என்னதான் ரிப்பல் பண்ணாலும் என்கிட்ட நிறைய கைனடிக் எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு அது போயிடும், எப்படியோ போய் கரண்ட்டை பாஸ் பண்ணிடும். பட் இந்த நெகட்டிவ் வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ண அந்த 10 எலக்ட்ரான்ஸில் ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான்ஸால தான் தாண்டி போக முடியல. அடுத்து ஒரு 4 எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ரிப்பல் ஆகி, அடுத்து 5 ஆகும், அடுத்து 6 எலக்ட்ரான், இப்படியே நான் இன்க்ரீஸ் பண்ண ஃபைனலாக ஒரு எலக்ட்ரான் கூட கிராஸ் பண்ணி போக முடியாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும்டா. புரியுதா? ஏன்னா எலக்ட்ரான்ஸும் நெகட்டிவ் சார்ஜ். இந்த பிளேட்டில் நான் இப்போ நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு வரேன். இனிஷியலி நெகட்டிவ் சார்ஜ் இந்த பிளேட்டில் கம்மியாக இருக்கப்ப 10 எலக்ட்ரான்ஸில் ஒரு 8 எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகிடும். 2 எலக்ட்ரான் மட்டும் வீக்காக இருக்கிறது மட்டும் ரிப்பல் ஆகி நின்றோம். நான் இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ண 10 எலக்ட்ரானில் அடுத்து ஒரு 5 எலக்ட்ரான் தான் பாஸ் பண்ண முடியும், அடுத்து 4 எலக்ட்ரான் தான் பாஸ் பண்ண முடியும். இப்படியே போய் நிறைய நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொண்டு வந்துட்டேன்னா ஒரு எலக்ட்ரானால கூட இந்த பக்கம் பாஸ் பண்ண முடியாதுடா. அந்த அளவுக்கு நான் ஹை பொட்டன்ஷியல் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகிடும், ஒரு எலக்ட்ரான் கூட பாஸ் ஆகாது. ஒரு எலக்ட்ரான் கூட பாஸ் ஆகலைன்னா அப்போ ஃபோட்டோ கரண்ட் 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம கைனடிக் எனர்ஜி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன, த மினிமம் மேக்னிடியூட் ஆஃப் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஆனோடுக்கு நான் எவ்வளோ மினிமமாக நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தரணும் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோட் which can just stop the photo current. ஓகே, நான் பொட்டன்ஷியலை ரொம்ப கொடுத்தாலும் -10,000 வோல்ட் கொடுத்தா முடிஞ்சிச்சு, கரண்ட்டே போகாது. பட் நான் மினிமமாக எவ்வளோ கொடுக்கணும், -10 கொடுத்தா கரண்ட் கொஞ்சம் குறையுது, -15 கொடுத்தா இன்னும் கொஞ்சம் குறையுது, -15.2 கொடுத்தா ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுது. அவ்வளோதான், அதுதான் உங்களோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். மினிமமாக நான் இந்த ஆனோடுக்கு எவ்வளோ நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தரணும் ஸோ தட் என்னோட ஃபோட்டோ கரண்ட் 0 ஆயிடுது அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இஃப் தி பொட்டன்ஷியல் ஆஃப் யுவர் ஆனோட் இஸ் ஈக்குவல்ஸ் டு V0. ஓகே, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0னு சொல்லுவோம். When the anode potential is equal to the stopping potential, then your photo current becomes 0 டா பசங்களா. சரியா? I hope this is clear. இதில் யாருக்கும் எது டவுட் இல்லையே? ஓகே, இப்போது பொட்டென்ஷியல் வர்சஸ் ஃபோட்டோ கரண்ட்டுக்கான கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பாருங்கள், நீங்கள் ஆனோடு பொட்டென்ஷியலை பாசிட்டிவ் ஆக்க இந்த இடத்துல பாருங்கள், நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல, ஆனோட் பொட்டன்ஷியலை நீங்கள் பாசிட்டிவ் ஆக்க என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ்லாம் வேகமாக இந்த பக்கம் வரும் இல்லையா? ஆமாண்ணா, வேகமாக வந்துட்டே இருக்கும். ஓரளவுக்கு மேலே சேச்சுரேஷன் ஆயிரும்னு சொன்னேன்ல, அந்த கிராஃப் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இனிஷியலி ஆனோட் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா? அப்புறம் போக 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 பாருங்கள், ஆனோட் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வருது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் அப்படியே சேச்சுரேட் ஆயிடுது. சரியா? ஒரு வேல்யூ வந்து சேச்சுரேட் ஆயிடுது. நவ் வாட் இஃப் யூ கிவ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் டு ஆனோட்? ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்க என்ன ஆகுது, இந்த ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிப்பல் ஆகி ஃபுல்லாக போக முடியாமல் பாதியிலே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ பாருங்கள், ஃபோட்டோ கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்படியே வந்து when your anode potential equals to the stopping potential, உங்களோட ஃபோட்டோ கரண்ட் என்ன ஆகிடுது, எக்ஸாக்ட்லி 0 ஆகிடுது.
ஓகேவா photocurrent என்ன ஆயிடுது எக்ஸாக்ட்லி 0 ஆயிடுது ஓகே திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் ரீட் த கிராஃப் நல்லா பாருங்க நீங்கள் ஆனோட் பொட்டன்ஷியலை பாசிட்டிவ் ஆக்க என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்படியே சேச்சுரேட் ஆயிடுது நான் அதே ஆனோட் பொட்டன்ஷியலை நெகட்டிவ் ஆக்குறீங்கன்னா எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆயிடுது அதை கிராஸ் பண்ண முடியாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி நல்லா டிக்ரீஸ் ஆகி ஒரு அளவுக்கு மேலே ஃபோட்டோ கரண்ட் வந்து 0 ஆயிடுதுடா சரியா இந்த கிராஃப் இம்பார்ட்டண்ட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் ஓகேவா சரிண்ணா நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலாடா சி இட்ஸ் வெரி சிம்பிள் டேரெக்டாக சொல்லிடுறேன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை இ இஸ் நத்திங் பட் த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் சரியா திஸ் இஸ் நத்திங் பட் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன வரும் அண்ணா this is simply equals to minus 1.6 into 10 raised to the power minus 19 joules okay this is the charge of electron okay வா so நல்லா பாருங்க the stopping potential இருக்குல்ல that depends on kinetic energy maximum ஏன்னா ஈல டிபெண்ட் ஆகாதா டேய் ஈங்கிறது கான்ஸ்டன்ட் அதுல எப்படி டிபெண்ட் ஆகும் ஆமாண்ணா stopping potential maximum kinetic energy தான் டிபெண்ட் ஆகுது now இந்த maximum kinetic energy எதுல டிபெண்ட் ஆகுது அண்ணா நமக்கு தெரியும் kinetic energy maximum is equals to E minus phi and E is equals to h nu or it is equals to hc by lambda இல்லையா ஆமாண்ணா so kinetic energy maximum வந்துட்டு it depends on your frequency and your wavelength ரா சரியா ஓகேண்ணா so stopping potential maximum kinetic energy ல depend பண்ணுது and the maximum kinetic energy depends on your wavelength and frequency so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க stopping potential depends only upon your wavelength and frequency ஆனா இப்போதானே kinetic energy சொன்னீங்க டேய் இது இதில் டிபெண்ட் ஆகுது இது இதில் டிபெண்ட் ஆகுது அப்போ V0 எதில் டிபெண்ட் ஆகுது ஆனா wavelength and frequency தான் டிபெண்ட் ஆகுது ஓகேவா கிளியரா புரிஞ்சுதா சூப்பர்டா இப்போ இதை வச்சு அடுத்த கொஸ்டின் வருவாங்க ஸோ இங்கே என்ன சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதில் டிபெண்ட் ஆகுதுன்னு வேவ்லென்த்லையும் ஃப்ரீக்வன்சிலையும் மட்டும்தான் டிபெண்ட் ஆகுது தி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் யுவர் இன்டென்சிட்டிடா சரியா இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க டிக்ரீஸ் பண்ணுங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு சேஞ்சே இருக்காது ஓகே கொஞ்சம் நான் நோந்துக்கிறேன் பாருங்களேன் டீட்டெயிலாக தெரியும் ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்க on increasing the intensity என்ன ஆகும் number of photons increases ஆமாண்ணா திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரீங்களா சரி போவோம் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் ஆனால் ஃபோட்டான்ஸ் போய் பட்டு அந்த மெட்டல்ல இருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகி வெளியே வரும் இல்லையா ஆமாண்ணா நவ் நிறைய எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஃபோட்டோ கரண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே நல்லா பாருங்க ஐ இன்டென்சிட்டியில் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ கரண்ட் இவ்வளோ இருக்கும் 2i இன்டென்சிட்டியில் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ கரண்ட் இவ்வளோ இருக்கும் 3i இன்டென்சிட்டியில் இருந்துச்சுன்னா கரண்ட் இவ்வளோ இருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பட் நம்மளோட ஆனோடு பொட்டன்ஷியல் அதாவது நம்மளோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகுமா இல்லைனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஸ்டில் இட் ரிமைன்ஸ் த சேம் ஓகே இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்க hence the photocurrent increases but kinetic energy க்கு அஃபெக்ட் ஆகுதா மேக்ஸிமம் kinetic energy அஃபெக்ட் ஆகுதா இல்லனா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா kinetic energy அஃபெக்ட் ஆகாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க அதுக்கு கூட இந்த இடத்துல ஒரு கிராஃப் கொடுத்தீங்க இல்லையா ஆமாண்ணா இந்த இடத்துல பாருங்க I have given a graph now இதுல இருந்தே சொல்லுங்க நான் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணா kinetic energy மாறாது ஆமாண்ணா now kinetic energy மாறலனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறுமா இல்லனா சான்ஸே இல்ல so it does not matter whatever be the intensity but your stopping potential is still the same V0 தான் இருக்கும் ஓகேவா பட் இதுவே frequency-யையும் wavelength-யையும் மாத்துனீங்கன்னா உங்களோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்துட்டு மாறும் ஓகே I hope this is clear அவ்வளவுதான் பசங்களா நம்ம photoelectric effect முடிச்சிட்டோம் this photoelectric effect is the first proof of the existence of photon சரியா ஓகேனா ஆனா அது ஏன் எப்படி அதெல்லாம் இன்ஜினியரிங்ல படிச்சுக்குவீங்க இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகேனா சோ ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க ஆனா நீங்க வந்து 3 கான்செப்ட் பார்க்கணும் 3 எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க ஓகே ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் photoelectric effect next is your hydrogen spectra and third is your black body radiation சரியா இத வச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்கு அப்படினு சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வராங்க சோ ஃபர்ஸ்ட் photoelectric effect ரொம்பவே டீடைலா பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் let us move into the hydrogen spectra ஓகே ஓகேனா சரி ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஸ்பெக்ட்ரம் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே
ஓகே பசங்களா, ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்களேன். ஒரு ப்ரிசம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணுங்க. வெளியே என்ன வரும்? ஆனால் 7 கலர்ஸ் வரும். அந்த வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், அந்த 7 கலர்ஸ் வரும்னா அந்த 7 கலர்ஸ் வருது இல்லை, அந்த பேண்ட் ஆஃப் கலர்ஸை தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒயிட் லைட்டை விடுறோம், அது 7 கான்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. அந்த 7 கலர்ஸோட அந்த கலெக்ஷன் இருக்குல்ல, அதை தான் கம்பைண்டாக நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஒன் லைன் டெஃபினிஷன் என்ன தெரியுமா சொல்லலாம்? ஸ்பெக்ட்ரம் இஸ் தி ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேவ்லென்த் ஆர் கலர்ஸ் ஆஃப் லைட். சரியா? அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்ஸ் ஆஃப் லைட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரேஞ்சில் இப்படி அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சிருக்கோம். அதுதான் ஸ்பெக்ட்ரம். கைண்ட் ஆஃப் அ லைப்ரரி மாதிரி புக்கெல்லாம் அடுக்கி வச்சிருப்போம்ல, அது மாதிரி எல்லா வேவ்லென்த்தையும் அடுக்கி ஒரு சீரீஸ் ரெடி பண்ணுறோம், ஒரு ரேஞ்ச் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்குல்ல இந்த கலர்ஸ், இந்த பேண்ட் ஆஃப் கலர்ஸ், இதுதான் பசங்களா ஸ்பெக்ட்ரம். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை. ஸ்பெக்ட்ரம்னா இட் இஸ் தி ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேவ்லென்த்ஸ் ஆர் கலர்ஸ் ஆஃப் லைட். பாருங்களேன், ஒவ்வொரு கலராக அப்படி ஆர்டராக அடுக்கி வச்சிருக்கோமா, அவ்வளோதான், அதுதான் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? நவ் there are two types of spectrum. One is continuous spectrum, another one is discontinuous spectrum. அதுவும் ரொம்ப ஈஸி தான். சரியா? கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா ஒன்றுமே இல்லைடா, நீங்கள் ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 400 நானோமீட்டர்லேருந்து நீங்கள் ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. 400 நானோமீட்டர்ல இருந்து 750 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, ஒரு 700 நானோமீட்டர்ஸ் எனிதிங். நவ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க எல்லா வேவ்லென்த்துமே உங்களோட ஸ்பெக்ட்ரம்ல இருக்கு அப்படின்னா அது கண்டினியூஸ்டா. பாருங்களேன், 400க்கு அடுத்து 410 இருக்கா இந்த இடத்துல? ஆனா இருக்குண்ணா, சம்வேர் ஓவர் ஹியர் 410 நானோமீட்டர் இங்க இருக்கும். சரி, 417 இருக்கா? இருக்குண்ணா, சம்வேர் ஓவர் ஹியர். ஓகே, வேற ஏதாவது யோசிங்க. 400 to 700 குள்ள 500.17 இதோ இங்க இருக்கும் எங்கேயாவது. ஓகே, சரிண்ணா, அப்போ 679.86 இதோ இங்க இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ள 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டருக்குள்ள இருக்க எல்லா வேவ்லென்த்தும் உங்களோட ஸ்பெக்ட்ரம்ல இருக்கு. ஒரு வேவ்லென்த் கூட மிஸ் ஆகல அப்படின்னா அதுதான் பசங்களா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல கீழே பாருங்களேன், இது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமா? ஆமா, ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, வாட் எவர் பி இட் 300 to 500 இருக்கலாம். பட் அந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரேஞ்சில் இருக்க எல்லா வேவ்லென்த்துமே எக்ஸிஸ்ட் ஆகணும். ஒரு வேவ்லென்த் கூட மிஸ் ஆகக்கூடாது. இப்போ இதை 400ன்னு வச்சுக்கிறோம், இந்த எண்டை வந்துட்டு 500ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் இருக்க எல்லா வேவ்லென்த்தும் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. நல்லா பாருங்கண்ணா, 410 இருக்கு, 420 இருக்கு, 21 இருக்கு, 22 இருக்கு. எல்லா வேவ்லென்த்துமே இந்த இடத்துல இருக்கும்டா. அப்படி ஒரு வேவ்லென்த் கூட மிஸ் ஆகாம அந்த ரேஞ்சில் இருக்க எல்லா வேவ்லென்த்தும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதுதான் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். அப்போ இதோட ஆப்போசிட் என்ன? ஆனா ஏதாவது ஒரு வேவ்லென்த் மிஸ் ஆனா கூட அது டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஸ்பெக்ட்ரம் இதில் லெட்ஸ் அஸ்யூம் 400 நானோமீட்டர்ஸ்ல இருந்து 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க ஸ்பெக்ட்ரம். பட் கரெக்டாக பாருங்க, நடுவில் கொஞ்சம் வேவ்லென்த்தை காணாம். இப்படி ஒரு வேவ்லென்த் மிஸ் ஆனால் கூட அது டிஸ்கண்டினியூஸ் ஆகிட்டும்டா. கண்டினியூஸாக இருக்கணும், எல்லா வேவ்லென்த்துமே இருக்கணும், அப்போதான் அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். நடுவில் ஒரு வேவ்லென்த் மிஸ் ஆனாலுமே அது டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக மாறிடும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, பாதியை காணா, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே இவ்வளோ பெருசாக காணா. ஓகேவா? இந்த மாதிரி நடுவில் வேவ்லென்த் மிஸ் ஆச்சுனாலே அது டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக மாறிடும். ஓகே, ஸோ ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஆனால் இட் இஸ் நத்திங் பட் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேவ்லென்த் or colors of light na. ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? அந்த கொடுத்துருக்க ரேஞ்சில் இருக்க எல்லா வேவ்லென்த்துமே கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். நடுவில் ஒரு லைன், அதாவது ஒரு வேவ்லென்த் மிஸ் ஆனால் கூட அது டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்டா. சரியா? ஓகேண்ணா, ஏன்னா இப்போ இதுக்கு ஏன்னா நீங்கள் இவ்வளோ மூச்சை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. நவ் வி வில் ஸ்டடி சம்திங் நோன் அஸ் தி எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? ஸோ எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். இவர் தான் நம்மளோட ஹைட்ரஜன் ஆட்டம். சரியா? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காரு. இவர்கிட்ட என்ன இருக்கும்? இவர்கிட்ட நியூட்ரானே கிடையாது. இவரோட நியூக்ளியஸ்ல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும் அண்ட் அவரோட நியூக்ளியஸை சுற்றி ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா, அவ்வளோதான் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஓகேவா? ஹாப்பி ஹைட்ரஜன் ஆட்டம் வித் சிங்கிள் எலக்ட்ரான் இன் இட்ஸ் லோவஸ்ட் எலக்ட்ரான் ஷெல். இருக்கிறதே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். கரெக்டாக நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் ஹாப்பியாக அந்த எலக்ட்ரானும் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஹைட்ரஜன் ஆட்டமும் ஹாப்பியாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் நல்லா வெளியே இருந்து பார்க்குறேன். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் கிட்ட இந்த ஒரே ஒரு ஷெல் மட்டும் இல்லை, இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஷெல் இருக்கு.
ஓகேவா? இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஷெல் இருக்குது. ஆனால் ஷெல்லுனா வரேன் இதெல்லாம் பின்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. இந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, அது சன் மாதிரி. ஓகேவா? இந்த எலக்ட்ரான் சுற்றுதுல, இது வீனஸோட ஆர்பிட் மாதிரி நினச்சிக்கோங்க. வீனஸ்க்கு அடுத்து ஆனால் நம்மளோட ஏர்த்தோட ஆர்பிட் இருக்குது. ஏர்த்துக்கு அடுத்து மார்ஸோட ஆர்பிட் இருக்குது. மார்ஸ்க்கு அடுத்து ஜூபிட்டரோட ஆர்பிட் இருக்குது. இந்த மாதிரி போகும். சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த ஹைட்ரஜன்ட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்பிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சரி அதான் இவ்வளோ ஆர்பிட் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஹாப்பியாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்துட்டு எனர்ஜி கொடுப்போம்னு சொல்லி நான் எனர்ஜியை கொடுக்குறேன்டா. இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் வெளியே இருந்து ரேடியேஷன் வழியாக ஆர் லைட் வழியாக நான் எனர்ஜியை கொடுக்குறேன். ஓகே, லைட் வழியாக நான் எனர்ஜியை கொடுக்குறேன். ஸோ எனர்ஜியை அப்சர்வ் பண்ணோன்னே அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், ஆனால் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணோன்னே அந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆயிரும்னா, ஐயா நமக்கு எனர்ஜி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த லோவர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருந்துச்சுல்ல, இந்த லோவர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருந்துச்சுல்ல, டக்குன்னு குதிச்சு ஹையர் ஆர்பிட்டுக்கு இப்படி போயிடும். ஓகே பாருங்கள், இங்கே சுற்றிட்டு இருந்துச்சு, எனர்ஜியை நம்ம கொடுத்தோன்னே எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி எக்ஸைட் ஆயிடுச்சு. எக்ஸைட்டாக என்ன பண்ணிடுச்சு, மேலே போய் குதிச்சிருச்சு, அடுத்த ஆர்பிட்டில் போய் உட்காந்துக்குச்சு. ஓகேவா? the electrons can be bumped up into a higher electron shell but it is not happy, it's excited. அது எக்ஸைட்டடாக தான் இருக்குது, ஹாப்பியாக இல்லை. அது எப்போ ஹாப்பியாக இருக்கும், ஆனால் திரும்பி கிரவுண்ட் லெவலுக்கே வந்து பீஸ்ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும் போது தானே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நினச்சி பாருங்களேன், நீங்கள் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வில்லேஜில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் வேகமாக வந்து உங்கள்கிட்ட ஒரு 1 crore தரேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸைட் ஆகி நல்ல ஊர்லாம் போய் சுற்றுவீங்க. சரியா? நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபுல்லாக செலவு பண்ணுவீங்க. பட் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களான்னு கேட்டால் இல்லை, எக்ஸைட்டடாக இருப்பீங்க. சில பேர் ஹாப்பியாக இருக்கலாம், நானும் ஹாப்பியாக இருப்பேன். பட் ஒரு சில பேர் எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அண்ட் ஒன்ஸ் யூ ஸ்பெண்ட் ஆல் யுவர் கேஷ் என்ன ஆகும், ஆனால் திரும்பி வந்துட்டு ஐயோ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம ஊருக்கே வந்துடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸைட்டான அந்த எலக்ட்ரான் ஒரு அளவுக்கு மேலே எக்ஸைட்டாகவே இருக்க முடியாது. என்ன பண்ணும், வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கீழே வந்துடும். சரியா? அங்கே இருக்குல்ல, திரும்பி கீழே வந்துடும். இப்படி கீழே வரப்ப அதை அப்சர்வ் பண்ண எனர்ஜி காணா போயிருமா, இல்லைன்னா அது எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சோ அது கீழே வரப்ப அந்த எனர்ஜியை அப்படியே வெளியே விட்டுரும்னா. இனிஷியலி எனர்ஜியை வாங்கிட்டு அது மேலே போகுது, அப்புறம் யோசிக்குது நான் கீழே இருக்கும்போதே ஹாப்பியாக இருந்தேன், இப்போ அந்த எனர்ஜி என்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் வெறும் எக்ஸைட்டடாக மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எனர்ஜி வேணான்னு சொல்லி கீழே போயிடும், திரும்பி வந்த இடத்துக்கே போயிடுங்க. பாருங்க, இங்கேருந்து திரும்பி கீழே வந்துருச்சு. அப்படி போகிறப்ப அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருந்துச்சுல எனர்ஜி, அதை வெளியே விட்டுரும்டா. அதை வெளியே விட்டுரும். ஓகேவா? இதுதான் எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். திரும்பி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நார்மலாக ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இந்த ஷெல்லில் சுற்றிட்டு இருக்கு. நான் எனர்ஜி கொடுத்தோன்னே அது எக்ஸைட் ஆகி மேலே போயிடுது. நவ் என்ன பண்ணுது, அது எக்ஸைட்டடாக ரொம்ப நேரம் இருக்க முடியாது, திரும்பி ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே வந்துடுது. வரப்ப அது எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுச்சோ அவ்வளோ எனர்ஜியை அப்படியே வெளியே விட்டுருதுடா. ஓகேவா? இதுதான் எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஹைட்ரஜன், இன்னும் நிறைய ஆட்டம்ஸ், ஐ மீன் ஆல்மோஸ்ட் நிறைய ஆட்டம்ஸ் வந்துட்டு இந்த ஃபினாமினான ஷோ பண்ணோம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஸோ ஒரு ஹாட் கேஸ் இருக்குது. சரியா? கேஸ் இருக்குது, அதை வந்துட்டு கீழே இருந்து நான் பர்னர் வச்சு ஹீட் பண்ணுறேன், நல்ல ஹீட் ஆகுது. ஹீட்னா என்ன அர்த்தம், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் ஃபயர் கொடுக்குறேன், அந்த ஹீட் எனர்ஜி வந்து கேஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ்லாம் ஹையர் லெவல் போயிடும் இல்லையா? ஆமாண்ணா. நவ் அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ரொம்ப நேரம் ஹையர் லெவல்லே இருக்குமா, சான்ஸே இல்லைண்ணா, திரும்பி கீழே வந்து தான் ஆகணும். ஸோ அப்படி கீழே வரப்போ என்ன பண்ணுது, அது சம் ரேடியேஷன் எமிட் பண்ணுது. அப்படி அந்த ரேடியேஷன் வருது இல்லை, அந்த ரேடியேஷனை நம்ம ஒரு ப்ரிசம்குள்ளே அனுப்பி பார்த்தோம் அப்படின்னா that turns out to be a discontinuous spectrum. Okay, discontinuous spectrum. என்னன்னா சொல்றீங்க? எஸ், அதாவது கேஸ் நார்மலாக இருக்குது, அதை ஹீட் பண்ணி எனர்ஜி கொடுத்துறேன். எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும், எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு ஹையர் லெவலுக்கு போய் உட்காந்துக்கும். தென் கொஞ்ச நேரத்தில் அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் கீழே வரும். அப்படி கீழே வரும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்ல, அந்த ரேடியேஷனை அது என்ன ரேடியேஷனாக தான் கொடுக்கும். சரியா? இது இந்த எனர்ஜி இந்த இடத்துல கொடுக்குது இல்லை, திஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டான். பசங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் in the form of photon. அதாவது லைட் எனர்ஜியாக தான் வெளியே விடுண்டா நமக்கு. சரியா? I hope this is clear.
ஓகேண்ணா. ஸோ என்ன பண்ணுது, ஆட்டம் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, திரும்பி அது கீழே போகிறப்ப எனர்ஜியை வெளியே விடுது. எந்த ஃபார்மில் விடுது, ஆனால் ஃபோட்டானாக வெளியே விடுதுண்ணா, லைட்டாக வெளியே விடுதுண்ணா. அந்த லைட்டை நான் ஒரு ப்ரிசம்குள்ளே ப்ராஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக இருக்குது. எல்லா வேவ்லென்த்தும் இல்லை, ஒரு வேவ்லென்த் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வேவ்லென்த் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஒரு வேவ்லென்த் இருக்குது, அதுக்கப்புறம் வேற ஒரு வேவ்லென்த் இருக்குது. இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக வருது. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன இருக்கு, ஆனா ஆட்டம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்கு இந்த லைட்டை, இதான் எமிஷன். ஆட்டம் வந்து எமிட் பண்ணிருக்கு, அதனால இது எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். இதே மாதிரி இன்னொரு ஃபினாமினான் இருக்கு, சரியா? பட் அந்த ஃபினாமினான் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்குவோம். லெட்ஸ் லுக் இன்டு வாட் எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் இஸ். ஓகேவா? எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் முடிஞ்சுல, ஆட்டமை ஹீட் பண்றோம், எலக்ட்ரான்ஸ்லாம் எனர்ஜி கெயின் பண்ணுது, திரும்பி எலக்ட்ரான்ஸ்லாம் கீழே போறப்ப அந்த அப்சர்வ் பண்ண எனர்ஜியை லைட்டோட ஃபார்ம்ல வெளியே விட்டுருது. அதை ப்ரிசம்குள்ள பாஸ் பண்றோம், நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குடா. ஓகேவா? ஸோ படிப்போம் பாருங்க. when a beam of electromagnetic radiation is sent through a sample of atoms or molecules. ஓகே, இது மாதிரி ஏதோ ஒரு சிலிண்டர் இருக்கு, சிலிண்டருக்குள்ள நிறைய ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அனுப்புறேன். ஓகே, நான் உள்ள அனுப்புனோன்னா என்ன ஆகும், அந்த ஆட்டம்ஸ்ல இருக்கும்ல எலக்ட்ரான்ஸ், தே அப்சார்ப் த எனர்ஜி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் themselves to a higher energy state. அந்த மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்ல நார்மலா எலக்ட்ரான்ஸ்லாம் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும், அது எனர்ஜி அப்சார்ப் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு மேலே போயிடுது. Then they fall back to the earlier energy state they occupy by giving away additional energy they absorb. ஓகேவா? மேலே போயிடுது, பட் இட்ஸ் நாட் ஹாப்பி, இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸைட்டட். திரும்பி கீழே வரும்போது என்ன பண்ணும், அதை அப்சார்ப் பண்ண எக்ஸ்ட்ரா எனர்ஜியை லைட்டோட ஃபார்ம்ல வெளியே விட்டுரும். சரியா? when the released energy is plotted against the wavelength, it is called an emission spectrum. அண்ட் அதாவது வெளியே வருதுல அந்த எனர்ஜி, அதை வேவ்லென்த் படி கேட்டகரைஸ் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட எமிஷன் ஸ்பெக்ட்ரமா. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் டிஸ்கண்டினியூவஸ். சரியா? ஓகேண்ணா, எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் discontinuous. I hope this is clear. ஓகேண்ணா, புரிஞ்சுது? ஓகேடா, சூப்பர். நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்காக தரப்போறேன். என்ன ஃபார்முலானா, எலக்ட்ரான் வந்துட்டு லெட்ஸ் அஸ்யூம் இனிஷியலி அது N2 ஷெல்லில் இருந்துச்சு. ஓகேவா? N2 அப்படிங்கிற ஷெல்லில் இருந்துச்சு. N2ங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம், 4th ஷெல், 5th ஷெல், 6th ஷெல், இது மாதிரி எந்த ஷெல்லாக வேணாலும் இருக்கலாம். இனிஷியலி N2 அப்படிங்கிற ஷெல்லில் இருந்துச்சு. தென் அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, எனர்ஜி அப்டைன் பண்ணி தான் போயிருக்கணும் இல்லையா? ஆமாண்ணா. நவ் அது N2 ஷெல்லில் இருந்துட்டு திரும்பி N1 ஷெல்லுக்கு குதிக்குதுன்னு வச்சுக்குவோம். சரியா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5th ஷெல்லில் இருந்து 1st ஷெல்லுக்கு குதிக்குதுடா. ஓகேவா? 5th ஷெல்லில் இருந்து 1st ஷெல்லுக்கு ஜம்ப் பண்ணுது. இப்படி ஜம்ப் பண்ணுறப்ப அது என்ன பண்ணும் அண்ணா, அது அப்சர்வ் பண்ணி வச்சிருந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடும்னா. ஸோ அந்த ரிலீஸ் ஆன எனர்ஜி எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ணா, லைட்டோட ஃபார்மேட்டில் இருக்கும், லைட்டோட ஃபார்மில் இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா. நவ் அந்த லைட்டுக்கு ஒரு வேவ்லென்த் இருக்குமா இல்லையா? ஆமாண்ணா, கண்டிப்பாக இருக்கும். லைட்டுனா ஒரு வேவ்லென்த் இருக்கும். அந்த வேவ்லென்த்தை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. இது எப்படி டிரைவ் பண்ணாங்கிறத 12th ஸ்டாண்டர்டில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு தான் ஆகணும். அதாவது N2 ஷெல்லில் இருந்து இனிஷியல், N2ங்கிறது தான் இனிஷியல், மறந்துடாதீங்க. இனிஷியலி எலக்ட்ரான் இங்கே இருந்துச்சு. ஓகேவா? ஹையர் ஆர்பிட்டில் இருக்கு. ஓகே, அண்ட் ஃபைனலாக அது லோவர் ஆர்பிட்டுக்கு குதிக்குது. ஓகே, ஓகேண்ணா. ஸோ இப்படி N2லேருந்து N1 ஆர்பிட்டுக்கு அது ஜம்ப் பண்ணுறப்ப இந்த எமிட்டட், அது ஒரு ஃபோட்டான் எமிட் பண்ணும்ல. ஆமாண்ணா, ஒரு ஃபோட்டானை ரிலீஸ் பண்ணோம். அந்த எமிட்டட் ஃபோட்டானோட வேவ்லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/λ. ஓகே, இதுதான் அந்த லாம்டா தான் ஒரு வேவ்லென்த். அதுக்கான ஃபார்முலா இஸ் 1/λ ஈக்குவல்ஸ் டு RZ². ஆனா ஆர்னா சொல்றேன் RZ² இன்டூ 1/N1² மைனஸ் 1/N2². சரியா? இந்த N1 N2ல நீங்க குழப்பிக்குவீங்க, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியலி N2ல இருந்துச்சு, ஃபைனலி N1க்கு வந்துச்சு. ஓகேவா? இனிஷியலி 2ல இருந்துச்சு, ஃபைனலி 1க்கு வந்துச்சு. N2ல இருந்து N1க்கு வந்துச்சு. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் நீங்க ஆக வேண்டாம். புரிஞ்சதில்ல? ஓகேடா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர்னா என்ன? திஸ் ஆர் இஸ் நோன் as your Rydberg's constant. ஓகேவா? ஆனா அவர் யாருன்னா, அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? சரி, Rydberg கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன? இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1.09 into
10 raised to the power 7 meter inverse. Okay, r ஓட வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகேனா, நெக்ஸ்ட் n2 அப்படிங்கிறது இனிஷியல் ஆர்பிட், n1 அப்படிங்கிறது ஃபைனல் ஆர்பிட். அது என்னன்னா zனா ஒன்றும் இல்லை, நம்மளோட அட்டாமிக் நம்பர்டா பசங்களா. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சது இல்லை? ஸோ இந்த இடத்துல n2 to n1 எழுதியிருக்கேன், கீழே பார்த்துக்கோங்க. ஓகேவா? இனிஷியலி n2ல இருந்துச்சு, ஃபைனலி n1க்கு போயிருச்சு. புரிஞ்சது இல்லை? Shall we solve some questions? ஓகேடா, let's quickly solve some questions. So this is your first question. Calculate the wavelength of radiation and trust me, this is very important. எத்தனை கொஷின் வந்திருக்கு நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எப்போ வேணாலும் நீங்கள் போய் எடுத்து பார்க்கலாம். உங்கள் JEE மெயின்ஸ் பேப்பரையோ நீட் பேப்பரோ எடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாடல் வந்து கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ we have to calculate the wavelength of radiation emitted when an electron in hydrogen atom. சரியா? ஹைட்ரஜன் ஆட்டம்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அட்டாமிக் நம்பர் என்னது? 1. ஹைட்ரஜன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் 1. ஓகே, makes a transition from n equals to 3 to n equals to 1. அதாவது இனிஷியலி n equals to 3ல இருந்துச்சான். அப்போ இனிஷியல் ஆர்பிட் என்னது? n2. ஸோ n2 வந்துட்டு 3, ஃபைனலாக எங்கே வந்துருச்சான்? அண்ணா 3ல இருந்து 1க்கு வந்துருச்சாண்ணா. 3 2 n1 equals to 1 and the atomic number is simply equals to 1. ஸோ வேவ்லென்த்தை கண்டுபிடிச்சிடலாமா? ஆனால் எப்படி கண்டுபிடிப்போம்? ரொம்ப சிம்பிள். 1 divided by lambda is equals to rz squared into 1 divided by n1 square minus 1 divided by n2 square. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலால n1 முன்னாடி வரும். இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டினாமினேட்டர் சின்னதாக இருக்கா, அந்த ஃப்ராக்ஷன் பெருசாக இருக்கும் இல்லையா? ஆமாண்ணா, we know n1 is smaller, so 1 by n1 will be bigger. ஓகேவா? n2 வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஹையர் ஆர்பிட். ஓகேவா? ஸோ 1 by n2 வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எப்போதுமே பாசிட்டிவாக தானே வரணும் வேவ் லென்த்து, நெகட்டிவாக வர முடியாதுல்ல. அதனால தான் 1 by n1 ஸ்கொயர் மைனஸ் 1 by n2 ஸ்கொயர் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை டேரக்ட் ஆனாலும் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறதுலாம் நான் பொறுமையாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு இட் இஸ் நாட் ஆஃப் யோர் கன்சர்ன். ஓகேவா? சொல்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, சரிடா. Now you just have to substitute the value of n1. Okay, let's do it. போட்டுடலாம் ஒரு ஐடியா, it's not a big deal. Let's try to solve this. So என்ன வரும்? அண்ணா 1 divided by lambda is equals to r அப்படியே வச்சுக்கோங்க, போட்டுக்கலாம். zக்கு பதிலாக 1 square into 1 divided by n1 ஓட வேல்யூ என்ன? 1 minus 1 divided by n2 ஓட வேல்யூ என்ன? 3. ஸோ 3 ஸ்கொயர். நான் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? ஆனால் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 divided by lambda is equals to r into 1 minus 1 by 1 square is 1 minus 1 by 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? ஆனால் இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 9 minus 1 is 8. ஸோ r into 8 divided by 9 வரும் இல்லையா? 1 by lambda equals to r into 8 by 9. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகே, ஆனால் என்னடா அது இவ்வளோ பெருசாக போகுது? டேய் ஒன்றுமே இல்லைடா, இதில் என்ன இருக்குது? நமக்கு இப்போ என்ன வந்திருக்கு? 1 divided by lambda equals to 8 into or else 8 by 9 into r. ஸோ இங்கேருந்து லாம்டாவோட வேல்யூ என்ன வருது? ஆனால் லாம்டாவோட வேல்யூ வந்துட்டு you just have to take it to that side, them to this side. So you will get 9 by 8 into 1 divided by r. ஓகே, சரிண்ணா. இப்போ இந்த ஆரோட வேல்யூ தானே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை போட்டு எப்படின்னா நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்? யூ நோ தட் தி வேல்யூ ஆஃப் ஆர் இஸ் 1.09 into 10 to the power 7 மீட்டர் இன்வர்ஸ். இப்போது அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன் பாருங்க. See, you got the value of lambda to be this. Okay, now just remember this value. இந்த 1 by r ஓட வேல்யூ இருக்குல்ல, that simply equals to 911 Armstrong தான் approximately. The value of 1 by r is approximately equals to 911 Armstrong. சரியா? ஸோ நீங்கள் ஆரோட வேல்யூ எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு இருக்க வேணாம். சிம்பிளி இந்த 1 by ஆரோட வேல்யூவை உள்ளே போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. 1 by ஆரோட வேல்யூ என்ன? ஆனால் 1 by ஆரோட வேல்யூ இஸ் 911 Armstrong. தூக்கி உள்ளே போடுங்க, என்ன வரும்? we will get lambda is equals to 9 divided by 8 into 911 Armstrong. So what is the value? இதை கால்குலேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ 911 into 8 divided by 9, 9 divided by 8, 9 divided by 8. So 1024,
So this is equals to 1024.875 Armstrong. Okay, so என்ன தெரிஞ்சிருச்சு? ஆனா இந்த டிரான்சிஷன் நடக்குது இல்ல, எதுல இருந்து எது வரைக்கும்? தேர்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வரைக்கும் டிரான்சிஷன் நடக்குது இல்ல, அப்ப வெளியே வர ஃபோட்டானோட வேவ் லென்த் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1024.875 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. பட் இப்படி கேட்க மாட்டாங்க, ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. சரியா? சில நேம்ஸ் வச்சு கேட்பாங்க, டெக்னிக்கல் நேம்ஸ்ல விளையாடுவாங்க. என்னன்னா, we call them the spectral line. ஓகே, ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிச்சு இல்ல? இந்த ஸ்பெக்ட்ரம் புரிஞ்சது இல்லை, எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் இது புரிஞ்சதுன்னா இப்போ ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இங்கே நான் வரைஞ்சிருக்கேன்ல, இதெல்லாம் ஒவ்வொரு எனர்ஜி லெவல். ஓகேவா? n is equals to 1 ஃபர்ஸ்ட் ஷெல்லு, n is equals to 2 செகண்ட் ஷெல்லு, தேர்ட் ஷெல்லு, ஃபோர்த் ஷெல்லு, ஃபிஃப்த் ஷெல்லு, இது மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் நிறைய ஷெல் இருக்கு. ஓகேவா? என்ன சொல்றீங்க, ஒரு ஆட்டம்ல நிறைய இன்ஃபினிட் ஷெல்ஸ் இருக்கா? ஆமா, ஒரு ஆட்டம்ல 1 2 3 4 இந்த மாதிரி. இப்போ எப்படி சன்னை சுற்றி அடுத்து ஒரு பிளானட், அதுக்கு அடுத்து ஒரு பிளானட், அதுக்கு அடுத்து ஒரு பிளானட், அந்த மாதிரி நியூக்ளியஸை சுற்றி ஒரு ஆர்பிட்ல எலக்ட்ரான், அதுக்கு அடுத்த ஆர்பிட், அதுக்கு அடுத்த ஆர்பிட், அதுக்கு அடுத்த ஆர்பிட்னு போயிட்டே இருக்கும். சரியா? ஆர்பிட் நிறைய இருக்கும், பட் எலக்ட்ரான்ஸ் லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ எல்லா ஆர்பிட்லையுமே எலக்ட்ரான் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு ஃபோர்த் ஆர்பிட், ஃபிஃப்த் ஆர்பிட் வரைக்கும் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மற்ற இதெல்லாம் காலியாக இருக்கும் சும்மா. ஓகே, ஸோ என் பூனை கத்திட்டே இருக்கும், அது அப்படிதான், அதை கண்டுக்காதீங்க, அது கொஞ்சம் நேரத்தில் போயிடும். சரியா? ஸோ என்ன ஆகும், இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒவ்வொரு ஷெல்லாக இருக்கும். நம்ம எனர்ஜி கொடுத்தோன்னு வச்சுங்க எலக்ட்ரானுக்கு, அது குதிச்சு போயிட்டு ஒரு ஷெல்லில் ஹையர் எனர்ஜி ஷெல்லில் உட்காந்துக்கும். நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஹையர் ஷெல்லில் போகும். சரியா? இனிஷியலி லெட்ஸ் அஸ்யூம் எலக்ட்ரான் இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருக்குது. நான் கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி செகண்ட் ஷெல்லுக்கு போகும். இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது டேரெக்டாக தேர்ட் ஷெல்லுக்கு போயிடும். இன்னும் நல்லா எனர்ஜி கொடுத்தோன்னா டேரெக்டாக அது குதிச்சு ஃபோர்த் ஷெல்லுக்கு போயிடும். இன்னும் நல்லா எனர்ஜி கொடுத்தோன்னா டேரெக்டாக குதிச்சு ஃபிஃப்த் ஷெல்லுக்கு போயிடும். இந்த மாதிரி நான் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண இந்த எலக்ட்ரான் ஹையர் லெவலுக்கு ஜம்ப் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? ஓகேண்ணா, இது புரிஞ்சிருது எங்களுக்கு. நவ் லெட்ஸ் அஸ்யூம் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அது இப்போ கரண்ட்லி செகண்ட் ஷெல்லில் இருக்கு, எக்ஸைட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்துச்சு. ஓகேவா? எப்போதுமே n is equals to 1 தான் நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகேண்ணா. நான் இது என்ன ஆயிடுச்சு, இங்க இருந்தது எக்ஸைட் ஆகி எப்படியோ போய் இங்க நின்றுச்சுடா. n is equals to 2க்கு போயிருச்சு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, n is equals to 2 இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஏன்னா எலக்ட்ரான் எக்ஸைட் ஆனே எங்க போகும், ஆனா ஃபர்ஸ்ட் n equals to 2க்கு தானே போகும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் n is equals to 3 இருக்குல்ல, அதை செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஏன்? ஏன்னா இங்க இருக்க எலக்ட்ரானு ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஆச்சுன்னா இங்கே தான் போகும், செகண்ட் எக்ஸைட் ஆச்சுன்னா எங்கே போகும், ஆனால் இங்கே போகும். ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறது n is equals to 3. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா n is equals to 3. ஓகேண்ணா. லெட்ஸ் அஸ்யூம் இந்த மாதிரி எலக்ட்ரான் போயிடுச்சு, மேலே வந்துட்டு ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. போயிட்டு இப்போ அந்த எலக்ட்ரான் கீழே வருதுடா. இப்போ அந்த எலக்ட்ரான் கீழே வரணும்னு பார்க்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அஸ்யூம் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது n is equals to 2 செகண்ட் ஷெல் இருக்குல்ல, அங்கேருந்து கீழே வருது. ஓகேவா? எங்கே வருது? கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. ஓகே, சரிண்ணா. நெக்ஸ்ட் n is equals to 3லேருந்து லெட்ஸ் அஸ்யூம் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் n is equals to 4லேருந்து லெட்ஸ் சே கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் n is equals to 5லேருந்து லெட்ஸ் அஸ்யூம் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. ஸோ இப்படி இந்த ஆட்டம், அதாவது இந்த எலக்ட்ரான் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து n is equals to 1, அதாவது நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரப்ப ரிலீஸ் பண்ணோம்ல வேவ் லென்த். ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் 2லேருந்து 1க்கு வரப்ப ஒரு வேவ் லென்த் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 3லேருந்து 1க்கு வரப்ப ஒரு வேவ் லென்த் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 4லேருந்து 1க்கு வரப்ப ஒரு வேவ் லென்த் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 5லேருந்து 1க்கு வரப்ப ஒரு வேவ் லென்த் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேவ் லென்த் எல்லாத்தையும் கலெக்ஷனா ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சு சொல்லுவேன். அதோட பேர் என்னன்னா லைமான் சீரீஸ். ஓகே, லைமான் or Lyman. Okay, you know my English, right? So Lyman series. ஓகேடா, அவ்வளோதான். ஓகேவா? அண்ணா தோ புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனால் புரியலண்ணா, திரும்பி சொல்கிறேன். see, it does not matter. அதோட ஃபர்ஸ்ட் ஆரிஜின் எங்கே வேணாலும் இருக்கலாம், பட் ஃபைனல் டெஸ்டினேஷன் n is equals to 1 இருந்துச்சு அப்படின்னா தென் அந்த சீரீஸை நம்ம லைமான் சீரீஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? if see the or else இப்படி எழுதுறேன், if the
final destination movie இல்ல, if the final destination is n1, initially n2 ல இருந்துச்சு, ஃபைனலா வரப்ப என்ன வரும் n1 இல்லையா? ஆமாண்ணா, அப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கீங்க. if the final destination is 1, first ஷெல்லுக்கு வருது அப்படின்னா then those transition are known as Lyman series. சரியா? ஓகேண்ணா. ஸோ எதுக்காக இதுனா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான்டா. இனிமேல் வந்துட்டு போன கொஷினில் கொடுத்த மாதிரி சிம்பிளாக n1 இது n2 இதுன்னு இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இதில் வந்து சொல்லிட்டாங்கல்ல, இனிஷியலி 3ல இருந்துச்சு, ஃபைனலி இங்கே போச்சுன்னு. இப்போ இப்படி சொல்ல மாட்டாங்க. சிம்பிளி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஃபைன் தி சீரீஸ் இன், அதாவது என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, கொஷின் இங்கே பாருங்களேன். Find lambda when an electron in hydrogen atom makes a transition from n is equals to 2 to n is equals to 1, or simply இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஓகேவா? Find the lambda for first line in Lyman series அப்படி சொல்லலாம். ஓகே, எந்த நம்பருமே கொடுக்காம find the lambda for first line in Lyman series. நீங்க என்ன பண்ணணும், அப்ப யோசிக்கணும். first Lyman seriesனா என்ன? if the final destination is 1, then those transition are known as Lyman series. இதுல இருக்க first line என்ன? ஆனா n is equals to 2 ல இருந்து n is equals to 1 க்கு வரது தான் first line. அப்ப இதோட wavelength தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இந்த நேம். பட் நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது, ஏன்னா நான் தெளிவா உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஓகே, இனிஷியல் எங்க வேணாலும் இருக்கட்டும், செகண்ட் ஷெல்ல இருக்கட்டும், தேர்ட் ஷெல்ல இருக்கட்டும், ஃபிஃப்த் ஷெல்ல இருக்கட்டும், 100th ஷெல்ல கூட இருக்கட்டும், ஃபைனலா 1க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் லைமான் சீரிஸ். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஸோ இதுல இருந்து நம்மளால என்ன சொல்ல முடியும்? n2 கேன் பி எனிதிங். இனிஷியலா அது 1லே இருக்க முடியாது. 1லே இருந்துட்டு 1க்கே வருமா? இல்லைண்ணா, இனிஷியலி அது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், இல்ல இன்ஃபினைட் ஷெல்லா கூட இருக்கலாம். இன்ஃபினைட் ஷெல் ரொம்ப தூரம் தள்ளி கூட இருக்கலாம். பட் ஃபைனல் டெஸ்டினேஷன் 1ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தென் அந்த சீரீஸ் எல்லாம் நம்ம லைமான் சீரீஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யோர் கொஷின். they can also frame the question like this. ஓகே, ரொம்ப மோசமாக எழுதியிருக்கேன். let me write it clearly. கொஷினை இப்படி கூட அவங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். find the lambda for which, or else find the lambda for the first line in Lyman series. சரியா? ஓகேண்ணா. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், லைமன் சீரீஸ்னா என்ன? ஆனால் இனிஷியலாக அது எங்கே வேணாலும் இருந்துட்டு போகுது, ஃபைனலாக அது 1ங்கிற ஷெல்லுக்கு வந்துடணும்னா அவ்வளோதான். லைமான்னே புரிஞ்சுக்கோங்க, ஃபிக்ஸ் ஆகிடணும். லைமான் அப்படின்னு பேரை பார்த்தாலே the final destination, that is your n1 should be equals to 1. ஓகேவா? ஓகேண்ணா. since this is the first line and questionலேயே கூட கொடுத்துட்டாங்க, என்ன இருக்கு? your n2 should be equals to 2. ஓகே, ஓகேண்ணா. அதாவது இனிஷியலா எங்க இருந்துச்சு? n2ல இருந்துச்சு, அதாவது செகண்ட் ஷெல்ல இருந்துச்சு. தென் அது அப்படியே மூவ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு வருது. நவ் ஃபர்ஸ்ட்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும் அது லைமான் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகேண்ணா, அண்டர்ஸ்டுட். நவ் let's try to do this. We know 1 divided by lambda is equals to rz square into 1 divided by n1 square minus 1 divided by n2 squared. Okay, now if you substitute the values, hydrogen atom கொடுத்துட்டாங்க இல்லையா? so atomic number 1 இங்க பாருங்க, hydrogen atom கொடுத்துட்டாங்க. so z ஓட value is simply 1. okay, சரிண்ணா. next n1 ஓட value என்ன? final destination ஓட value என்ன? அண்ணா final destination is your 1 and what is your initial orbit or initial shell? ஆனா initial shell வந்துட்டு 2னா. okay, so if you substitute all this, you will arrive at a value of approx 1216 Armstrong டா. இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, it's a simplification you guys can do, right? simplify பண்ணீங்க அப்படின்னா you will get the value of lambda to be approximately equals to
1216 ஆம்ஸ்ட்ராங் வரும். ஓகே, இப்போது இதை வச்சு அடுத்த கான்செப்ட் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன் பாருங்கள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ செகண்ட் ஷெல்லிருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு டிரான்சிஷன் நடந்திருக்கு. வேவ்லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் போட்டு சிம்பிளிஃபை பண்ணப்போ நமக்கு 1216 ஆம்ஸ்ட்ராங் வருது இல்லையா? ஆமாண்ணா, நீங்கள் தான் சொல்கிறீங்க, வேணும்னா கால்குலேட் பண்ணி பாருங்கள், அதுதான் வரும். ஓகே, 1216 ஆம்ஸ்ட்ராங். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஷெல்லிருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு டிரான்சிஷன் நடந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஷெல்லேருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு டிரான்சிஷன் நடந்தால் 1216 ஆம்ஸ்ட்ராங்கு. தேர்ட் ஷெல்லேருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு டிரான்சிஷன் நடக்குது, அதாவது இங்கேருந்து இங்கே த செகண்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸ். இப்போ இங்கேருந்து இங்கே வந்துச்சு, அதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேவ் லென்த்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா ஓகேண்ணா, அதுக்கும் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணணும்? சிம்பிளி யுவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் இஸ் ஃபிக்ஸ்டு. N2க்கு பதிலாக 3 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். அதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் அரைவ் அட் an answer of 1022 ஆம்ஸ்ட்ராங். ஆனால் உண்மையிலேவா? எஸ், யூ கேன் வெரிஃபை. அதாவது தேர்ட் ஷெல்லிருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு டிரான்சிஷன் நடக்குது எலக்ட்ரான் அப்படின்னா யுவர் வேவ்லென்த் வில் பி 1022 ஆம்ஸ்ட்ராங். அடுத்து ஃபோர்த் ஷெல்லிருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு டிரான்சிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யுவர் வேவ்லென்த் வில் பி அப்ராக்ஸ் 960 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுக்க வேணாம். சரியா? நான் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி இந்த பக்கம் வச்சுட்டேன். நான் அதை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? இதில் N2க்கு பதிலாக 4 போடுங்க. 4 to 1 டிரான்சிஷன் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 960 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். என்ன நடக்குது? இந்த ட்ரெண்ட் புரியுதா? டிரான்சிஷன் பெருசாக பெருசாக 2 to 1, 3 to 1, 4 to 1 டிரான்சிஷன் பெருசாக 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 நம்மளோட வேவ்லென்த் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுண்ணா. இனிஷியலி வேவ்லென்த் அதிகமாக இருந்துச்சு, அப்புறம் வேவ்லென்த் கம்மியாச்சு, அப்புறம் இன்னும் கம்மியாச்சு. இது மாதிரி ரொம்ப பெரிய டிரான்சிஷன். அதாவது இன்ஃபனைத் ஷெல்லிருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு எலக்ட்ரான் குதிச்சுச்சுன்னா அப்போ வேவ்லென்த் எப்படி இருக்கும்? அதை நீங்கள் ஈஸியாக ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ணலாம். we know the formula of 1 by lambda is equals to rz square into 1 divided by n1 square minus 1 divided by n2 square. இல்லையா? ஆமாண்ணா. now this is an hydrogen atom, so atomic number ஓட வேல்யூ என்ன? 1. and இந்த டிரான்சிஷன் சொல்லுங்க ஃபைனலாக எங்கே வருது? அண்ணா n1 வந்துட்டு 1ண்ணா. இனிஷியலி இன்ஃபனைட் ஷெல் இருக்குது. ஓகேவா? தேர்ட் ஷெல், ஃபோர்த் ஷெல், ஃபிஃப்த் ஷெல் மாதிரி ரொம்ப தூரம் மேலே, ஓகே, வானத்துக்கிட்ட இன்ஃபனைட் ஷெல் இருக்குது. அங்கேருந்து எலக்ட்ரான் கீழே குதிக்குது. ஓகேவா? ஓகேண்ணா, அதுக்குன்னு வானத்துலலாம் இருக்காது, ஆட்டம் எத்தனும் இருக்கா, அதோ இங்கே இருக்கும் இன்ஃபினிட் ஷெல், அவ்வளோதான். ஓகே, ஸோ N2 இஸ் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி. போட்டால் என்ன ஆகும்னு பாருங்க. அண்ணா 1 divided by lambda is equals to r into zக்கு பதிலாக 1 square into 1 divided by n1க்கு பதிலாக 1 minus 1 divided by n2க்கு பதிலாக infinity square. அவ்வளோதான்டா. நல்லா பாருங்க, 1 by infinity என்ன ஆகுது? அண்ணா 0 ஆயிரும்ண்ணா. எப்படிண்ணா 0 ஆகும்? டேய், 1 divided by 10 என்ன? அண்ணா 0.1. 1 divided by 100 என்ன? அண்ணா 0.01. 1 divided by 1000 என்னடா? அண்ணா 1 divided by 1000 0.001. ஸோ டினாமினேட்டர் பெருசாக பெருசாக நியூமரேட்டரில், அதாவது அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ 0 கிட்ட போகுது. டினாமினேட்டர் ரொம்ப பெருசாக இருந்தா, ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தா அண்ணா ஆல்மோஸ்ட் அந்த ஃப்ராக்ஷன் வந்து 0 ஆகிடும்ண்ணா. ஓகே, அதனால தான் இங்கே 1 by infinity 0ன்னு போடுறேன். போட்டோம்னா நமக்கு என்ன வருது? அண்ணா 1 by lambda is equals to, or it's approximately equals to r னு வருது. or from here the value of lambda is approximately equals to, ஆனால் இந்த r இங்கே கொண்டு வந்துருங்க, 1 by r. நமக்கு தெரியுமா இல்லையா 1 by r ஓட வேல்யூ? ஆமாண்ணா. ஸோ lambda is approximately equals to 911 ஆம்ஸ்ட்ராங். ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல, 1 by lambda ஓட வேல்யூ, சாரி 1 by r ஓட வேல்யூ என்ன? அண்ணா 911 ஆம்ஸ்ட்ராங்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்ஃபனைத் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, அதாவது டிரான்சாக்ஷனுங்கிற டிரான்சிஷன், இன்ஃபனைத் ஷெல்லிருந்து எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி கீழே வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வேவ்லென்த் வரும் தெரியுமா? that wavelength will approximately be equal to 911 ஆம்ஸ்ட்ராங். ஸோ ட்ரெண்டு புரியுதா? இந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு தேவை உங்களுக்கு இந்த ட்ரெண்டு புரியணும். ஆனால் அது என்னன்னா ட்ரெண்டு? நல்லா பாருங்க, ஆஸ் தி டிரான்சிஷன் கீப்ஸ் ஆன் கெட்டிங் பிக்கர், டிரான்சிஷன் பெருசாக பெருசாக நம்மளோட வேவ்லென்த் என்ன ஆகுது? சின்னதாயிட்டே போகுது. ஓகே, ஆஸ் தி டிரான்சிஷன் becomes bigger,
என்ன நடக்குது? ஆனால் டிரான்சிஷன் பெருசாக பெருசாக நம்மளோட வேவ்லென்த் வந்துட்டு சின்னதாயிட்டே போகுது. ஓகே, wavelength decreases. Now I hope you guys remember this. Energy is inversely proportional to wavelength. So wavelength சின்னதாகுது அப்படின்னா என்ன ஆகும்? ஆனால் அல்டிமேட்லி நம்மளோட எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னா. ஆனால் இது எங்கேருந்து நான் தூக்கிட்டு வந்தீங்க? டேய், பிளாங்க்ஸ் மாடல் ஞாபகம் இருக்கா இல்லையா? E is equals to hc by lambda. ஸோ லேம்டாவும் அதாவது வேவ்லென்த் எனர்ஜி எப்படி இருக்குது? ஆனால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ லேம்டா டிக்ரீஸ் ஆகுது, வேவ்லென்த் டிக்ரீஸ் ஆகுதுன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகேண்ணா, அவ்வளோதான். இப்போ இதை வச்சு எப்படி தெரியுமா கொஷின் கேட்பாங்க? இப்படி தான் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் வேவ்லென்த் வேணும் ஆர் ஹையஸ்ட் வேவ்லென்த் கரஸ்பாண்ட்ஸ் டு லோவஸ்ட் எனர்ஜி, ரைட்? ஆமாண்ணா, ஹையஸ்ட் வேவ்லென்த் வேணும் ஆர் லோவஸ்ட் எனர்ஜி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அண்ணா நீங்களே பாருங்க, இந்த இடத்துல ஹையஸ்ட் வேவ்லென்த் அவுட் ஆஃப் தீஸ் ஆல் டிரான்சிஷன்ஸ் ஹையஸ்ட் வேவ்லென்த் யார்கிட்ட இருந்துச்சு? அண்ணா 2 to 1. அதாவது செகண்ட் ஆர்பிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணும்போது தான் ஹையஸ்ட் வேவ்லென்த் இருந்துச்சு. ஸோ ஹையஸ்ட் வேவ்லென்த் வேணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் த ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன். 2ல இருந்து 1க்கு ஜம்ப் பண்ணணும் இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இஃப் யூ எவர் கம் அக்ராஸ் த வேர்ட் ஹையஸ்ட் வேவ்லென்த் யூ ஷுட் கோ ஃபார் த ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன். ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன்னா என்னது? ஆனால் நம்மளோட N1 ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து N அப்படின்னா நம்மளோட இனிஷியல் டெஸ்டினேஷன் என்னவா இருக்கணும்? ஜஸ்ட் அதுக்கு மேலே N+1 இருக்கணும். ஓகே, அவ்வளோதான்டா. நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் N அப்படின்னா அது நம்மளோட இனிஷியல் டெஸ்டினேஷன் என்ன இருக்கணும்? ஜஸ்ட் Nக்கு மேலே ஒரு ஷெல், N+1th ஷெல்லாக இருக்கணும். ஓகே, சரிண்ணா. பட் இதுவே இஃப் யூ வாண்ட் த லோவஸ்ட் பாசிபிள் வேவ்லென்த், இருக்கிறதுலே சின்ன வேவ்லென்த் வேணும்னா என்ன பண்ணணும்? அண்ணா இந்த சீரீஸில் பாருங்க, இந்த ட்ரெண்ட் படி பார்த்தோம்னா வேவ்லென்த் இருக்கிறதுலே கம்மியாக எங்கே இருக்குது? பிக்கஸ்ட் டிரான்சிஷனுக்கு இன்ஃபினிட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு குதிச்சாதான் லோவஸ்ட் வேவ்லென்த் வருது. அவ்வளோதான், அதை இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஃபார் லோவஸ்ட் வேவ்லென்த் யூ ஷுட் கோ ஃபார் த பிக்கஸ்ட் டிரான்சிஷன். தட் இஸ் நம்மளோட பிக்கஸ்ட் டிரான்சிஷனால என்ன? ஆனால் இன்ஃபினிட்டியிலேருந்து இனிஷியலி எலக்ட்ரான் வந்துட்டு இன்ஃபினிட்டியில் இருக்கலாம் அண்ட் ஃபைனலாக டெஸ்டினேஷன் எதுக்கு வேணாலும் வரலாம். ஓகே, nth ஷெல்னு வச்சுக்குவோம். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? புரிஞ்சதில்லை? ஓகேடா. இப்போ இதை வச்சு எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு பாருங்க. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் வேவ்லென்த்னா ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன், லோவஸ்ட் வேவ்லென்த்னா பிக்கஸ்ட் டிரான்சிஷன். ஓகேவா? ஆனால் அப்போ எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். லோ எனர்ஜின்னு கொடுத்தாங்கன்னா அதை வேவ்லென்த்தில் கன்வெர்ட் பண்ணுங்க. எனர்ஜி லோவாக இருக்கா? அப்போ ஹை வேவ்லென்த். ஓகே, ஹை வேவ்லென்த்துக்கு என்ன கண்டிஷன்? ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன். ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் மேலே இருந்து கீழே குதிக்கிறது. முடிஞ்சிச்சு. ஓகேவா? சூப்பர். அடுத்து ஹையஸ்ட் எனர்ஜின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எனர்ஜியில் டீல் பண்ணாதீங்க, வேவ்லென்த் கொண்டு வந்துருங்க. ஹையஸ்ட் எனர்ஜினா லோவஸ்ட் வேவ்லென்த். எப்போ லோவஸ்ட் வேவ்லென்த் கிடைக்கும்? பிக்கஸ்ட் டிரான்சிஷன். இன்ஃபினிட்டியிலேருந்து கீழே குதிச்சாதான் நமக்கு பிக்கஸ்ட், அதாவது தட் இஸ் த பிக்கஸ்ட் டிரான்சிஷன். ஸோ பிக்கஸ்ட் டிரான்சிஷன்னா யோர் இனிஷியல் டெஸ்டினேஷன், யோர் இனிஷியல் ஆரிஜின் இஸ் இன்ஃபினிட்டி. ஃபைனல் டெஸ்டினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன நான் சூஸ் பண்ணிக்கலாங்கிறீங்க? வரேன். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. இப்போ இந்த இடத்துல லைமான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்தோம்ல, இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பெஷல் நேம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம படிப்போம். என்ன நான் சொல்கிறீங்க? எஸ். சி, இனிஷியலாக எங்கே வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? இனிஷியலாக எங்கே வேணாலும் இருக்கட்டும். ஃபைனலாக ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு வந்துச்சுன்னா அந்த சீரீஸ் பேர் என்ன சொல்லியிருந்தேன்? ஆனால் நீங்கள் தான் அது பேர் லைமான்னு சொல்லியிருந்தீங்க. என்ன ஒரு என்ன காணா இங்கே? ஓகே, லைமன் ஆர் லைமான் ரெண்டுமே ஒன்று தான். சரியா? சில இடத்துல டபுள் என் போடுவாங்க, சில இடத்துல சிங்கிள் என் போடுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆத்தர். பரவாயில்ல. சரியா? ஓகே, ஸோ இனிஷியலி எங்கே வேணாலும் இருக்கட்டும். செகண்ட் ஷெல்லையோ, தேர்ட் ஷெல்லையோ, ஃபோர்த் ஷெல்லையோ, ஃபிஃப்த் ஷெல்லையோ எங்கே வேணாலும் இருக்கட்டும். ஃபைனலாக அது ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது லைமான் சீரீஸ் தான். ஓகேவா? இதே மாதிரி இனிஷியலி அது எங்கே வேணாலும் இருக்கட்டும். இனிஷியலி அது தேர்ட் ஆர்பிட்டில் இருக்கட்டும், ஃபோர்த் ஆர்பிட்டில் இருக்கட்டும், ஃபிஃப்த் ஆர்பிட்டில் கூட இருக்கட்டும். பட் ஃபைனலாக அது செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக அது இப்படி செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பெஷல் சீரீஸோட பேர் வந்துட்டு லைமான் அடுத்து பால்மர் சீரீஸ் தான். ஓகே, ஓகேண்ணா. ஸோ அந்த இடத்துல டீட்டெயிலாக எழுதியிருப்பேன் பாருங்க. தி இனிஷியல் shell can be anything, but if the final energy level is N1 equals to 2, செகண்ட் ஷெல்லில் வந்து விழுகுது அப்படின்னா அதை பால்மர் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் if N1 is equals to 3, then it's your passion series. இனிஷியலி எங்கே வேணாலும் இருக்கட்டும், ஃபைனலாக வந்து தேர்ட் எனர்ஜி லெவலில் எலக்ட்ரான் விழுந்துச்சு அப்படின்னா அது பேஷன் சீரீஸ். ஓகேவா? அதே மாதிரி ஃபோர்த் எந்த எனர்ஜி லெவல் வேணாலும் இருக்கட்டும், ஃபைனலாக ஃபோர்த் எனர்ஜி லெவலில் வந்து விழுந்துச்சுன்னா அது பிராக்கெட், ஃபிஃப்த்தில் விழுந்துச்சுன்னா பீஃபன், சிக்ஸ்த்தில் விழுந்துச்சுன்னா அது ஹம்ஃப்ரே.
ஓகேவா? புரிஞ்சுதா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகே, லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், பீஃபன், ஹம்ஃப்ரே. சரியா? யூ ஹாவ் டு ரைட் திஸ் ஆர்டர், ரைட் த நம்பர். லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், பீஃபன், ஹம்ஃப்ரே. இப்படி எழுதிட்டு 1 2 3 4 5 6 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அது என்ன 1 2 3 4? the final destination. n1 should be 1, n2 should be n1 should be 2, n1 should be 3. இதுக்கு பேஷனுக்கு பிராக்கெட்டோட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன 4, பி ஃபண்டோடது 5, ஹம்ஃப்ரேயோடது 6டா. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். சூப்பர் பசங்களா. நவ் இந்த சீரீஸோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரீஜியன் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எத்தனை ரொம்பனா, ஏன்னா மோர் தென் ட்வைஸ் ஒரே டைம் ஒரே ஷிஃப்ட்டில் ஜான் ஷிஃப்ட்லேயே 2 டைம் கேட்டாங்க இதே கொஷினை. ரொம்ப சிம்பிள், பார்த்தோன்னே தெரிஞ்சாதான் ஆன்சர் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை அடிக்கடி கேட்குறாங்க நம்மளோட ஜேடபிள்யூல அண்ட் நீட்டில் ப்ரீவியஸ் இயர்ஸில் 22 23 பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் எழுதுகிற டைமில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் நீட் எழுதல, ஜேடபிள்யூ எழுதுறப்ப நீட் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க இந்த கொஷின் வந்துச்சுன்னு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லைமான் வந்துட்டு அல்ட்ரா வயலட் ரீஜனில் இருக்கும் அண்ட் பால்மர் மட்டும்தான் விசிபிள் ரீஜனில் இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பால்மர் சீரிஸ் இருக்குல்ல, அது மட்டும்தான் பசங்களா விசிபிள் ரீஜனில் இருக்கும். பால்மர் சீரிஸோட வேவ்லென்த் மட்டும்தான் விசிபிள் ரீஜனான அந்த 400 to 700 நானோமீட்டர்ஸ்குள்ளே வரும். மற்ற எல்லாமே லைமன் வந்துட்டு என்னது ஆனால் யூவி, அடுத்து பேஷனும் பிராக்கெட்டும் லோ இன்ஃப்ராரெட். ஓகே, இது நியர் இன்ஃப்ராரெட், ஃபார் இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, நியர் லோ இன்ஃப்ராரெட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஷனும் பிராக்கெட்டும் லோ ஐஆர் ரீஜன், பி ஃபண்டும் ஹம்ஃப்ரேவும் ஹை ஐஆர் ரீஜன்டா. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே. பால்மர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலு, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது மட்டும் தான் விசிபிள் ரீஜனில் வரும். சரியா? ஓகேடா. நான் கொஷின் இப்படி தாண்டா இருக்கும், நம்பரே இருக்காது, நம்பர்ஸே இல்லாமல் கொஷின் கேட்பாங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் வேவ்லென்த். புரிஞ்சுச்சுங்க? லார்ஜஸ்ட் வேவ்லென்த் தான் பை டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, கரஸ்பாண்டிங் டு பி ஃபண்ட் சீரிஸ். ஒரு நம்பர் கூட தரல, n2 n1 எந்த நம்பருமே தரல. ஆனால் இதுக்கு ஆன்சர் நியூமரிக்கல்ல வரும். என்னடா சொல்றீங்க? எஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டின் வந்து டீகோட் பண்ணுவோம். சரியா? ஆன்சர் மை கொஸ்டின். லார்ஜஸ்ட் வேவ்லென்த் வேணும்னா நம்ம எந்த டிரான்சிஷனுக்கு போகணும்? ஆனால் வி ஷுட் கோ ஃபார் ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன் இல்லையா? ஆமாண்ணா, லார்ஜஸ்ட் வேவ்லென்த் அப்படின்னா வி ஷுட் கோ ஃபார் ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 1. நெக்ஸ்ட் பி ஃபண்ட் சீரிஸ் எழுதுங்க. நம்மளோட சீரிஸ் எழுதுங்க. லைமான், ஓகே, பால்மர், பேஷன், பிராக்கெட், பி ஃபண்ட். சரியா? நம்பர் என்ன வருது? ஆனால் 1 2 3 4 5. ஸோ பி ஃபண்டோட நம்பர் வந்து 5ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சூப்பர். ஐயோ, இங்கே காணா போச்சே. ஓகே, என்னென்ன ஜஸ்ட் கிவ் மீ a minute. இப்போ போகாது. சரியா? என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் வேவ்லென்த்ங்கிறத பார்த்துட்டோம், ஹைட்ரஜன் ஆட்டம்னு பார்த்துட்டோம், பி ஃபண்ட் சீரீஸுங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் நம்ம இப்போ தான் எழுதி கண்டுபிடிச்சோம் பி ஃபண்ட் சீரீஸோட ஃபைனல் டெஸ்டினேஷன். அதாவது n1 என்னது? அண்ணா 5 வந்துச்சு. ஓகே, தெரியலனா இந்த ஆர்டரை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பாருங்க, லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், பி ஃபண்ட். n1 is 5. ஃபைனல் டெஸ்டினேஷன் 5. இனிஷியலி அது எங்கே வேணாலும் இருக்கட்டும், 6ல் இருக்கட்டும், 7ல் இருக்கட்டும், 10ல் இருக்கட்டும், 25ல் இருக்கட்டும், எந்த எனர்ஜி லெவலில் வேணாலும் இருக்கட்டும். ஃபைனலாக அது 5th எனர்ஜி லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் அது பி ஃபண்ட் சீரிஸ். ஓகே, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நவ் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன் தேவை இல்லையா? ஆமாண்ணா, n1 is equals to 5 and we need the shortest transition. நமக்கு என்ன தேவை? shortest transition தேவை. So which is the shortest transition? அண்ணா shortest transitionனா ஃபைனலாக 5க்கு வரணுமா? இனிஷியலாக 6ல் இருக்கணும். 6லேருந்து 5க்கு குதிச்சா தானே அந்த ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன். 7லேருந்து 5க்கு குதிச்சோம்னா 2 எனர்ஜி லெவல் தாண்டுறோம். 8லேருந்து 5க்கு குதிச்சோம்னா 3 எனர்ஜி லெவல் தாண்டுறோம். ஜஸ்ட் 6லேருந்து 5க்கு குதிச்சோம்னா அதுதானே ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷனோட நீங்கள் புரிஞ்சுக்கணும், your energy level n2 will simply be equals to 6. I hope this is clear. புரிஞ்சதில்ல? எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான். பாருங்கள், நம்பரே கொடுக்கல, நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம் கொஷினை. Now it's up to you guys to solve this question. 1 divided by lambda என்ன கேட்டிருக்காங்க? வேவ்லென்த் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, we'll find 1 divided by lambda is equals to rz square into 1 divided by n1 square minus 1 divided by n2 squared. அவ்வளோதான். உள்ள தூக்கி போடுங்க. You have to find the answer. Find answer.
okay, because you guys should know how to do calculations. Okay, next இங்க பாருங்க, find minimum energy in Paschen series for hydrogen atom. இங்கேயும் பாருங்க நம்பர்ஸே இல்லை, பட் ஆனால் ஆன்சர் நம்பர்ஸில் வரும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? மினிமம் எனர்ஜி. ஓகே, Paschen series ஹைட்ரஜன் ஆட்டம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு மினிமம் எனர்ஜி அப்படின்னா மேக்ஸிமம் வேவ்லென்த். ஆமாண்ணா, மேக்ஸிமம் வேவ்லென்த். ஸோ மேக்ஸிமம் வேவ்லென்த்னா அது என்ன டிரான்சிஷன்? ஆனால் மேக்ஸிமம் வேவ்லென்த்னா ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன். ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சு, ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன் கொண்டு வரணும். ஓகே, எங்கேருந்து எங்கே அப்படிங்கிறத பேஷன்லேருந்து தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அந்த சீரீஸ் எழுதுங்க. லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், பீஃபன், ஹம்ஃப்ரே. பேஷன் எங்கே வருது அண்ணா? தேர்ட் பொசிஷனில் வருது. ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் வெரிஃபை திஸ். ஒரு 2-3 டைம் பார்க்குறப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும். சரியா? ஸோ பேஷன் எங்கே வருது? N1 = 3 வருது. ஓகேண்ணா. ஸோ பேஷன் உடனே நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கணும் அண்ணா? பேஷனா? ஓகே, ஸோ பேஷன்னா நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. N1 என்னது? your N1 = 3. சரிண்ணா, நம்மளோட இனிஷியல் டெஸ்டினேஷன் எங்கேயா இருந்திருக்கும்? ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன் நடக்கணுமா? we should go for the shortest transition. அண்ட் ஃபைனலாக தேர்ட் பொசிஷனுக்கு வரணும்னா அப்போ இனிஷியலாக எந்த பொசிஷனில் இருந்திருக்க முடியும் அண்ணா? இது என்னென்னா கேள்வியாண்ணா இது. இனிஷியலாக அது 4th பொசிஷனில் இருந்திருக்கணும்ண்ணா. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ இனிஷியலி it must have been in your 4th position. So the value of N2 is simply equals to 4. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சிம்பிள். ஹைட்ரஜன் ஆட்டமா? அட்டாமிக் நம்பர் 1 தூக்கி போட்டு விடுங்க, முடிஞ்சிச்சு. your atomic number is simply equals to 1. அவ்வளோதான். Substitute in this, 1 divided by lambda is equals to Rz square into 1 divided by N1 square minus 1 divided by N2 squared. You substitute and find the answer. It's your duty. ஓகேவா? உள்ள தூக்கி போட்டுட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் செக்ஷனில் ரிப்போர்ட் பண்ணுங்க. Okay, nice, super. Now let's look into a very important formula, the total number of spectral lines formed when an electron undergo transition from N2 to N1. அதாவது let's say இது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் let me take இதை எடுத்துக்கலாம். ஐயோ, திடீர்னு காணா போகுதுடா. ஏன்னா இதுலேருந்து கெமிஸ்ட்ரியில் அதிகமாக கொஷின் வரும். ஓகேவா? ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததுலேருந்து அதுலேருந்து கெமிஸ்ட்ரியில் கொஷின் வரும், பட் கெமிஸ்ட்ரியோட ஃபிசிக்ஸில் அதிகமாக கொஷின் வரும். இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராலாம் கன்ஃபார்மாக ஃபிசிக்ஸு இல்லை கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் இப்போ நான் சொல்லி தந்ததுலேருந்து வந்துடும். ஸோ தைரியமாக போங்க. சரியா? ஓகே, நவ் லெட் மீ டீச் தட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நம்பர் ஆஃப் spectral lines, it's very important. another lens enu எழுதிருக்கேன். It's called lines. Okay, now the problem is something like this. அதாவது initially நம்மளோட ஆட்டம் வந்துட்டு some energy level இருக்கு. let's say this fifth level ரொம்ப அதிகமாக வரும். let's go for this third level இருக்கு. initially இந்த ஆட்டம் இங்கே இருக்கு. இப்போ இந்த ஆட்டம்ங்கிற பாருங்க எலக்ட்ரான் தேர்ட் லெவலில் இருக்கு. நான் இந்த எலக்ட்ரானால எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைனை கொடுக்க முடியும்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க அண்ணா? ரொம்ப சிம்பிள்ண்ணா, தேர்டுலேருந்து நேராக 1க்கு வரும்ண்ணா. தேர்டுலேருந்து நேராக என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? லெட்ஸ் கோ ஃபார் எல்லோ கலர். தேர்ட்லேருந்து நேராக 1க்கு வரும்ண்ணா. ஓகே, ஓகே, ஸோ 3 to 1 ஒரு டிரான்சிஷன். ஓகேவா? ஒரு லைன், ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன். என்ன லைனு? லைமான் சீரிஸ் இல்லையா? ஆமாண்ணா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதாண்ணா. மேபி வேணும்னா இந்த எலக்ட்ரான் 3லேருந்து 2க்கு வரலாம். ஓகே, இது என்ன சீரீஸ்? பால்மர் சீரீஸ் இல்லையா? ஆமாண்ணா. ஆர் ஒன் மோர் பாசிபிள் டிரான்சிஷன் இஸ் 3 to 2. தேர்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவலுக்கு வரலாம். ஓகே, அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அங்கே தான் ராங். தேர்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவலுக்கு வந்துச்சா, திரும்பி இந்த செகண்ட் லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வரலாம். இது ஒரு புது டிரான்சிஷன். ஓகே, ஸோ 2 to 1
டோட்டலாக எத்தனை டிரான்சிஷன் இருக்குது? அண்ணா டோட்டலாக 3 டிரான்சிஷன் இருக்குண்ணா. டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சிஷன், அதாவது இது எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ஒரு லைமன் சீரீஸ், இங்கேருந்து 3லேருந்து 2க்கு வந்துட்டு 2லேருந்து 1க்கு வரலாம். ஓகேவா? அப்படி நடக்கலாம். ஸோ டோட்டலி 3 லைன்ஸ். டோட்டலி 3 லைன்ஸ். சரியா? ஓ ஓகேண்ணா. இப்போ இதுவே வாட் இஃப் த எலக்ட்ரான் இஸ் அட் சம் ரேண்டம் லெவல். சரியா? லெட்ஸ் சே 5th பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ அது ஈஸியாக போட்டிங்கல்ல, உங்களுக்கு அடுத்து தரேன், நீங்கள் எப்படி ஈஸியாக போடலாம். லெட்ஸ் சே எலக்ட்ரான் வந்து 5th எனர்ஜி லெவலில் இனிஷியலி இருக்குது. இதுக்கு எத்தனை பாசிபிள் லைன்ஸ்னு கேட்டால், ஃபஸ்ட்டு 5th லெவல்லேருந்து 5th லெவலில் நேராக ஃபஸ்ட் லெவலுக்கு வரலாம்டா, இல்லையா? ஆமாண்ணா. ஸோ 5 to 1 இஸ் த ஒன் பாசிபிலிட்டி, இல்லையா? ஆமாண்ணா. 5thலேருந்து நேராக ஃபஸ்ட்டுக்கு வரலாம். இது ஒரு டிரான்சிஷன், ஒரு லைனு. ஓகே. ஆர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5th இருந்து 4க்கு வரும். ஆர் சிம்பிளி 5thலேருந்து ஏன்னா வந்து 2க்கு வருதுடா. ஓகேண்ணா. 5thலேருந்து 2க்கு வருது அண்ட் 2லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வருது. ஓகேவா? 2 டிரான்சிஷன் ஆச்சு, இல்லையா? ஆமாண்ணா. ஸோ 2nd இஸ் 5 to 2 அண்ட் 2 to 1. ஓகே. ஸோ டோட்டல் எத்தனை லைன் ஆச்சு? அண்ணா இங்கே ஒரு டிரான்சிஷன், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, டோட்டலாக 3 லைன் ஆச்சுண்ணா. இதே மாதிரி எத்தனை லைன் இருக்குன்னு பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த டிரான்சிஷன் எங்கேருந்து எங்கே தெரியுமா நடக்கும்? மேபி 5th இருந்து 3க்கு வரும். ஓகேவா? ஓகேண்ணா. 5thலேருந்து 3க்கு வரும், 3லேருந்து 2க்கு வரும். ஓகே. என்னடா அது கலர் ஒவ்வொரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. 3லேருந்து 2க்கு வரும், தென் 2லேருந்து 1க்கு வரலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா 5thலேருந்து 4க்கு வரலாம். ஓகே. ஆர் 4thலேருந்து 3க்கு வரலாம், தென் 3லேருந்து 2க்கு வரலாம், தென் 2லேருந்து 1க்கு வரலாம். இல்லையா? இது மாதிரி எக்ஸஸ் ஆஃப் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லையா? ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு கவுண்ட், ரைட்? இட்ஸ் வெரி ஹார்ட் டு கவுண்ட். ஸோ இங்கே தான் நம்ம மேத்தமேட்டிக்ஸை யூஸ் பண்ணுவோம், பெர்முடேஷன் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பட் அதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லித்தர போகிறது இல்லை. டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ வி ஹாவ் அரைவ்ட் அட் அ ஃபார்முலா. தட்ஸ் அ ஃபார்முலா. ஃபார்முலானோடனே உங்கள் மூஞ்சிலாம் பிரைட் ஆகிடும். ஓகே. தட்ஸ் அ ஃபார்முலா. இப்படி ஒன்றா நீங்கள் போட்டு ஒன்றும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அந்த ஃபார்முலாவில் தூக்கி வேல்யூவை போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. தட் ஃபார்முலா இஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? So the total number of spectral lines formed when electron undergoes transition from N2 to N1 is simply equals to N2 minus N1 multiplied with N2 minus N1 plus 1 divided by 2. Okay va? Okay na. So 3 to 1 வருதுன்னு வச்சுக்குவோம். எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? அண்ணா the number of spectral lines formed is 3 minus 1. Okay, initially 2, finally 2N1 into 3 minus 1 plus 1 divided by 2. என்ன வரும்? 3 minus 1 is 2, minus 1 plus 1 cancel ஆயிரும். 2 into 3 is 6 divided by 2. ஓகே. 2 cancel ஆயிரும், 3 வருதா? இதுதானே நம்ம கவுண்ட் பண்ணப்பே வந்துச்சு. நம்ம கவுண்ட் பண்ணப்பே இதானே வந்துச்சு. ஆமாண்ணா. 3லேருந்து 1க்கு வருதுன்னா மொத்தம் எத்தனை பாசிபிள்? 3லேருந்து டேரெக்டாக 1க்கு வரலாம், ஒரு பாசிபிலிட்டி. 3லேருந்து 2க்கு வரலாம், இன்னொரு பாசிபிலிட்டி. தென் 2லேருந்து 1க்கு வரலாம், 3 பாசிபிலிட்டி இருக்குது, இல்லையா? ஆமாண்ணா. ஸோ அதை தான் இந்த இடத்துல ஃபார்முலாவாக போட்டிருக்கேன். சரியா? ஸோ 3 minus 1 of 3 minus 1 plus 1 by 2. சரியா? போட்டோம்னா என்ன வருது? 3 வருது. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். 3 to 1ன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹாவ் டு சூஸ். யுவர் இனிஷியல் இஸ் திஸ் N2 and your final is this 1. So according to that, the formula will be N is equals to N2 minus N1. 3 minus 1 into N2 minus N1, 3 minus 1 plus 1 divided by 2. போட்டால் நமக்கு என்ன வருது? N is equals to 3 வருது. இதே தான் நம்ம கவுண்ட் பண்ணவே நமக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது ரேண்டமாக கொடுக்குறாங்க, 17th ஷெல்லிருந்து 12th ஷெல்லுக்கு போகுதுன்னா அந்த ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகே. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஆனால் இவ்வளோ நேரமாக நம்ம எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை நான் ஹீட் பண்ணுறேன், அதுக்குள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் எக்ஸைட் ஆகி மேலே போயிடுது, அது திரும்பி கீழே வரும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜியை
எனர்ஜியை நான் ப்ரிசம்குள்ளே அனுப்புனேன்னா ஒரு ஸ்பெக்ட்ரம் வருது. அந்த ஸ்பெக்ட்ரம் டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக இருக்குது. இது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஆட்டம்ஸ் எமிட் பண்ணுது, லைட்டாக எமிட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சிமிலராக அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதில் என்ன பண்ணுறோம், இது கேஸை ஹீட் பண்ணுறோம், அந்த கேஸ்லேருந்து ரேடியேஷன் வெளியே வருது. ஓகே, நான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா அப்படியே உல்ட்டா. ஓகேவா? ஆல்ரெடி ஒரு நல்ல ஹை சோர்ஸ் இருக்கும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் சோர்ஸ் இருக்கும். ஓகே, இதை வந்துட்டு நம்ம கோல்டு கேஸ்க்குள்ளே அனுப்புகிறோம். சரியா? இந்த தான் ஒரு சிலிண்டர், இதுக்குள்ள நல்ல சில்லுன்னு கேஸ் இருக்குது. இங்கேருந்து நான் நிறைய ஹை ரேடியேஷன் உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோல்டு கேஸ் வந்து ஒரு சில எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். நமக்கே தெரியும் ஏன். ஆமாண்ணா, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஹையர் லெவலுக்கு போகுது, அப்போ அது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் இல்லையா? நான் நிறைய வேவ்லென்த் கொடுப்பேன், அதில் ஒரு சில ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த்ஸை மட்டும்தான் அது என்ன எடுத்துக்கும், எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். அது போக மிச்சம் இருக்கும்ல, நான் அமிச்ச ரேடியேஷனில் மிச்ச வேவ்லென்த்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த கேஸை ட்ராவல் பண்ணி வரும். அப்போ அந்த மிச்சம் இருக்க ரேடியேஷனை நான் ப்ரிசமில் காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் வரும். அந்த ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே இருக்கும், ஒரு சில கலர்ஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஏன்? அந்த ஒரு சில மிஸ் ஆன கலரை தான் நம்ம கேஸ் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. புரியுதா? திஸ் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். போன வாட்டி கேஸ் எமிட் பண்ணதில் லைட்டு, அதை ஸ்பெக்ட்ரமாக பாட்டுறப்ப நமக்கு என்ன வந்துச்சு, இந்த மிஸ் ஆன கலர் மட்டும் அங்கே வந்திருக்கும் பாருங்க. போன வாட்டி நம்ம கேஸை ஹீட் பண்ணோம், கேஸ் ரேடியேஷனை விட்டுச்சு. இந்த இடத்துல பாருங்க, கேஸ் வந்து ரேடியேஷனை கொடுத்துச்சு. அப்படி கொடுக்குறப்ப ஒன்லி திஸ் இந்த கலர்லாம் தான் கொடுத்துருந்துச்சு. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கேஸு கோல்டாக தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அனுப்புகிறோம். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்லேருந்து கொஞ்சம் ரேடியேஷன் மட்டும் காணா போயிடுச்சான்டா, ஒரு சில வேவ்லென்ஸ் மட்டும் காணா போயிடுச்சான், அங்கங்கெல்லாம் பிளாக்காக இருக்குது பாருங்க, அதுதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா அந்த கேஸ் வந்து வெளியே விடும் ரேடியேஷனை, அதை ஸ்பெக்ட்ரமாக பார்க்கும்போது ஒரு சில வேவ்லென்த் தான் இருக்கும். நான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா வெளியே இருந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை உள்ள அனுப்புவோம், அதை கேஸ் அப்சர்வ் பண்ணது போக மிச்சம் இருக்க ரேடியேஷனை ஸ்பெக்ட்ரம் மாற்றும் போது ஒரு சில வேவ்லென்த் மட்டும் மிஸ் ஆகும். ஏன் மிஸ் ஆகுது? ஏன்னா கேஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? தட் இஸ் யோர் அப்சார்ப்ஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். And this is also a discontinuous spectrum. Okay, this is also a what? Discontinuous spectrum. I hope this is clear. இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? ஓகேடா, சூப்பர். நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் திஸ் இஸ் நாட் ஆஃப் மச் இம்பார்ட்டன்ட். ரொம்ப டீட்டெயில்டாக வந்துட்டு நம்மளை அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் படிக்க சொல்ல மாட்டாங்க. சரியா? ஜஸ்ட் read this. Emission spectrum தான் ரொம்ப important. Okay, now let's practice some questions which was asked in your JEE NEET. This question was asked in your JEE Mains 2024 and it asks us to match list 1 with list 2. Okay, list 1 என்ன கொடுத்துருக்காங்க, லைமன், பால்மர், பேஷன், பீஃபன். பாருங்க, ஸ்பெக்ட்ரல் ரீஜன். நான் சொன்னேன்ல, ஒரே வருஷம் 2 டைம் இந்த கொஸ்டினை கேட்டாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். பால்மர் இஸ் த ஒன்லி விசிபிள் ரீஜன். ஸோ பிக்கு வந்து 2. பிக்கு 2 எங்கே இருக்குது? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு லைமன் வாங்க. லைமன் வந்துட்டு அல்ட்ரா வயலட் ரீஜன். ஸோ ஏக்கு வந்துட்டு 1, பிக்கு 2, ஏக்கு 1, அவ்வளோதான் முடிஞ்சு. சிக்கு 3, டிக்கு 4. ஆமாம், பேஷனும் லோ தான், பி ஃபண்டும் ஹை தான். ஓகேவா? திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் யர் கரெக்ட் ஆப்ஷன். இதை எப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்தேன்ல, ஞாபகம் இருக்கா? என் பிசி டெட் ஸ்லோவாக இருக்குது, அதனால் டக்கு என்னால் மூவ் ஆக முடியாது. இங்கே கொடுத்தேன்ல, பால்மர் இஸ் த only spectral line which lies in the visible region, Lyman lies in the UV region, then P fund on the high irukku, passion on the low irukku. Okay va? Okay na. So the answer to that particular question is your option B. புரிஞ்சுதுல்ல? Okay da. Now let us quickly move to the next question. அவ்வளவுதான். Within seconds you can solve these questions. Okay va? Super da. Next mains 2024 ல கேட்ட ஒரு question பார்ப்போம். The number of spectral lines obtained in the helium plus spectra. Okay, helium plus spectra la. Okay, the spectra vandana namalta number of spectral lines nu kettaanga when an electron makes a transition from fifth excited state. Okay, inge da neenga lock avinga fifth excited state to first excited state. சரியா? first formula la எழுதிடுவீங்க. ஆனா number of spectral lines ரொம்ப சிம்பிள் னா, number of spectral lines n is equals to, capital N is equals to n2 minus n1 into n2 minus n1 plus 1 divided by 2. ஓகே, இப்போ நீங்க ரொம்ப வேகமா வந்து initially ஆனா 5th excited stateல இருந்துச்சு. so initially n2 equals to 5 and finally n1 equals to first excited state 1 ன்னு போட்டீங்கன்னா then you lost your mark, minus 1 mark. என்னன்னா சொல்றீங்க? எஸ், பிகாஸ்
நான் படித்து சொன்னேனே. எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன? ஆனால் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா நார்மலாக n கிடையாது. சி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்? திரும்பி வாங்க, மேலே போவோம். நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equals to 2. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equals to 3. தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equals to 4. ஸோ ஃபோர்த் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equals to 5. அப்போ nth எக்ஸைட்டட் ஸ்டேட்னா the value of n is equals to n+1. ஆனால் என்ன சொல்கிறீங்க? ஆமாம். சி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட k எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா then the value of n is simply equals to k plus 1 டா. சரியா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equals to 2, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equals to 3, அது மாதிரி kth எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equals to k plus 1. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இப்போ சொல்லுங்கள், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n2, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n1? ஆனால் n2 இனிஷியலி ஃபிஃப்த் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருந்துச்சா. ஸோ n2 is equals to 5 plus 1. okay, and n1 equals to first excited state அப்படினா 1 plus 1, that is 2. okay, so n2 ஓட ஷெல் நம்பர் என்ன? இனிஷியலா எந்த ஷெல்ல இருந்துச்சு? 6 ஷெல்ல இருந்துச்சா. ஃபைனலா செகண்ட் ஷெல்லுக்கு வந்திருக்கான். now we have to arrive at the final answer. this is very simple. இதுக்கப்புறம் சிம்பிள் தான். பட் முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் வந்துட்டு மிஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ மேக் ஷோர் தட் யூ ஆர் நாட் கமிட்டிங் தி சேம் மிஸ்டேக். now let us quickly substitute this value inside the formula. ஒரு நிமிஷம் இங்கிட்ட அங்கிட்டு ஓடுது. ஓகேடா, let's do the substitution. You will get the total number of spectral lines, capital N is equals to n2 minus n1. 6 minus 2 multiplied with 6 minus 2 plus 1 divided by 2. என்ன வரும் அண்ணா? 6 minus 2 அப்படிங்கிறது 4. so n is equals to 6 minus 2 is 4. 6 minus 2 plus 1 is 5 வரும், divided by 2. so 5 4s are 20. 20 by 2 is 10. 20 by 2 is simply equals to 10. so the total number of spectral lines obtained in helium spectra when an electron makes transition from fifth excited state to the first excited state will simply be equals to 10. I hope this is clear. புரிஞ்சதில்ல? சூப்பரா பசங்களா. now let us then quickly move on to your next question, which was asked in 2023. if wavelength of the first line of the Paschen series of hydrogen atom is 720 nanometer. okay va? okay, then the wavelength of the second line of the series is, ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ரஜன் ஆட்டம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்னு கொடுத்தோன்னே அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 1ன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பேஷன் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன? ஆனால் லைமன், பால்மர், பேஷன். ஸோ தேர்டு ரோவில் வருது, தேர்டு பொசிஷனில் வருது. ஸோ your ஃபைனல் பொசிஷன் will be 3. now ஃபர்ஸ்ட் லைன்னா என்ன அர்த்தம்? அண்ணா ஃபர்ஸ்ட் லைன்னா பேஷன் சீரீஸில் இருக்க ஃபர்ஸ்ட் லைன் எங்கேருந்து வரும்? அண்ணா ஃபோர்த்துலேருந்து தேர்டுக்கு டிரான்சிஷன் ஆகிருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் இன் பேஷன் சீரீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் இன் பேஷன் சீரீஸ் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். த டிரான்சிஷன் இஸ் ஃப்ரம் ஃபோர்த் டு தேர்ட். ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் செகண்ட் லைன் இன் பேஷன் சீரீஸ் அப்படின்னா அடுத்து 4க்கு மேலே என்ன இருக்குது? 5. 5லேருந்து 3. அவ்வளோதான். செகண்ட் லைன் இன் பேஷன் சீரீஸ் அப்படின்னா சிம்பிளி 5 to 3டா. 5லேருந்து 3க்கு வரும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியா? சூப்பர். now let's simply substitute this into our equation. first let's assume first லைனோட wavelength வந்துட்டு lambda 1ன்னு வச்சுக்கலாம், and second லைனோட wavelength வந்துட்டு lambda 2ன்னு வச்சுக்கலாம். lambda 1ஓட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 720 நானோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. lambda 2ஓட வேல்யூ தான் நம்மள்ட்ட என்னன்னு கேட்குறாங்க. இட்ஸ் வெரி ஈஸி, யூ கைஸ் கேன் டூ இட். எப்படின்னா see 1 by lambda 1 is equals to r into z ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர் into 1 by n1. ஓகே, அதாவது ஃபைனலாக எங்கே போகுது? ஆனால் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபைனலாக தேர்டுக்கு போகுது. ஸோ 1 by 3 ஸ்கொயர் மைனஸ் 1 by n2 which is 4 ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்?
ஆனால் அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 divided by lambda 1 is equals to r into 1 by 9 minus 1 by 16. Okay, so அதை simplify பண்ணோம்னா என்ன வரும் 16 இங்க 9 இங்க 16 minus 9 அண்ணா that will simply be equals to 7 அண்ணா. So 7r by 9 வரும்டா. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அண்ணா 1 by lambda 1 we just got this 1 divided by lambda 1 is equals to 7r divided by 9 வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, இது எப்படி ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு let's try to find the wavelength for the second transition or the second line. So 1 divided by lambda 2 will simply be equals to r into z க்கு பதிலா 1 z square into 1 divided by n1 என்னது அண்ணா செகண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லைன் இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் லைன் இருந்தாலும் சரி n1 ஃபிக்ஸ்டுனா பேஷன் சீரிஸ்னா n1 is 3. ஸோ 3 போட்டுருங்க அந்த இடத்துல 1 divided by 3 square minus 1 divided by second line. ஸோ ஃபிஃப்த்ல இருந்து தேர்டுக்கு வருது. ஸோ 5 ஸ்கொயர் இங்கே போட்டுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு 5 ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வரும் அண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 divided by lambda 2 this is equals to r into 1 by 9 minus 1 divided by 25. now இதை simplify பண்ண என்ன வரும் அண்ணா 1 by lambda 2 equals to 25 minus 19 is 16. so 16r divided by you will get sorry இந்த இடத்துல actually we should take the cross multiplication, right? I'm really sorry, extremely sorry. இந்த இடத்துல 7r by 9 into 16 வரும் கீழே. ஆமாண்ணா 9 into 16. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன வருது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16r by 9 into 25 வரும். ஓகேவா? ஐம் சாரி, ஐ நோ இப்போயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, திரும்பி போய்ட்டு உங்கள் கமெண்ட்டை நீங்கள் மாற்றிடலாம் பிகாஸ் ஐ ஃபிகர் திஸ் அவுட். இந்த இடத்துல என்ன வரும் 9 into 16 வரும். சரியா? ஏன்னா எல்சிஎம் எடுக்கணும்டா. இந்த இடத்துல பாருங்கள் 16 இங்கே வந்துருச்சு, 9 இங்கே வந்துருச்சு, டினாமினேட்டரில் என்ன இருக்கும் 9 into 16 இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ ஐம் சாரி ஃபார் திஸ் மிஸ்டேக். 7r by 9 into 16. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் 1 by lambda 2 is 16r divided by 9 into 25 இல்லையா? ஆமாண்ணா. 1 divided by lambda 2 is equals to 16r divided by 9 into 25. okay, now simply இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுப்போம். ஏன்னா ரேஷியோ எடுக்கிறோம் ஏன்னா ஆர் கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கு தான். அண்ட் லாம்டா 1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், லாம்டா 2ஓட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேண்ணா. ஸோ லெட்ஸ் ட்ரை டு டேக் ரேஷியோ ஆஃப் தீஸ் டூ. So 1 divided by lambda 1 divided by 1 divided by lambda 2. Left hand side ரெண்டையும் divide பண்ணுறேன். So similarly right hand side divide பண்ணணும். 7r divided by 9 into 16 whole divided by 16r divided by 9 into 25. Okay. So denominator numeratorக்கு போயிடும். அந்த மாதிரி simplify பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எனக்கு என்ன வரும் அண்ணா denominator lambda 2 மேலே போயிடும். So lambda 2 divided by lambda 1 is simply equals to இங்கே பாருங்களேன் என்ன ஆகிடும் அண்ணா இந்த 9 இந்த 9 கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் வில் பி சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு இந்த 25 மேலே போயிடும். ஓகேவா? 25 into 7 அண்ட் தென் இந்த ஆறுமே கேன்சல் ஆகிடும். ஓகே, ஆர் சிம்பிளி இதை நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேனே, ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் எப்படி கேன்சல் ஆகுதுன்னு சொல்லித்தரேன். லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். ஐயோ காணா போச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஆகும் 7r நியூமரேட்டரில் இருக்கும்டா. இப்படி எழுதுங்க, 7r நியூமரேட்டரில் இருக்கா, அது அப்படியே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும். இந்த 9 into 25 மேலே வந்துடும். ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் டினாமினேட்டருக்கு போகும். ஆனால் இந்த 16r ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட 9 into 16 அங்கே தான் இருக்கும். ஓகே, சரி ஓகேண்ணா. நவ் லெட்ஸ் சிம்பிளிஃபை திஸ். என்னென்ன கேன்சல் ஆகுது ஆனால் ஆர் கேன்சல் ஆகுது, 9 கேன்சல் ஆகுது. அண்ட் நமக்கு லாம்டா 1ஓட வேல்யூ தெரியும். ஸோ லாம்டா 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. லெட்ஸ் டேக் இட் டு த நெக்ஸ்ட் பேஜ் wherein we are left over with lambda 2 by lambda 1 is simply equals to என்ன கிடைச்சிருக்கு நம்ம இந்த இடத்துல அண்ணா 7 into 25 divided by 16 into 16 ஓகே, 7 into 25 divided by 16 into 16 ஸோ இங்கிருந்து lambda 2ஓட வேல்யூ என்ன வருது அண்ணா the value of lambda 2 will simply be equals to lambda 1 into
25 into 7 divided by 16 into 16. So what is the value of lambda 1? Lambda 1 oda value தான் நமக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 720 கொடுத்திருந்தாங்க I guess இல்லையா? ஆமாண்ணா 720 nanometers, right? So the value of lambda 2 will be equals to lambda 1, which is 720 nanometer into 25 into 7 divided by 16 into 16. Now you just have to simplify this. Let me take the help of my calculator. But நீங்கள் calculatorல போடக்கூடாது சரியா? நான் முடிச்சிட்டேன் எக்ஸாம், நான் போடுவேன். நீங்கள் calculator இல்லாமல் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 720 into 25 into 7 divided by 16 times 16 approx 492 வருதுடா சரியா? approx 492.1 வருது. So they've asked us to round off to the nearest integer, right? ஆமாண்ணா round off பண்ண சொல்லியிருக்காங்க. So you can approximately put it equals to 492 சரியா? So the value of lambda 2 is approximately equals to 492 nanometers. Okay, units மறந்துடக்கூடாது சரியா? I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர் பசங்களா. Now let us then quickly proceed to your next question, which goes something like this. The shortest wavelength of hydrogen atom in Lyman series is lambda. Okay. Shortest wavelength தான். Shortest wavelength னா அண்ணா biggest transition. இந்த புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை டீகோட் பண்ணுவோம். ஷார்ட்டஸ்ட் wavelength அப்படின்னா it corresponds to the biggest transition இல்லையா? ஆமாண்ணா. biggest transition அப்படின்னா அண்ணா biggest transition அப்படின்னா ரொம்ப சிம்பிள். It's the transition from infinity to and Lyman. Lymanனா என்ன? அண்ணா லைமான்னா நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் 1 இருக்கணும்னா n1 equals to 1 அவ்வளோதான். ஸோ பிக்கஸ்ட் டிரான்சிஷன் இன் லைமன் சீரீஸ் இஸ் இன்ஃபினிட்டி டு 1 அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா த லாங்கஸ்ட் வேவ்லென்த் இன் பால்மர் சீரீஸ் ஆஃப் ஹீலியம் பிளஸ் இஸ். ஓகே, நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா த லாங்கஸ்ட் வேவ்லென்த். லாங்கஸ்ட் வேவ்லென்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் லாங்கஸ்ட் வேவ்லென்த்னாலே ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன் தான். லாங்கஸ்ட் வேவ்லென்த் அப்படின்னா shortest transition and what is the shortest transition in your helium plus? helium na atomic number மாறும், தப்பி தவறி கூட 1 ன்னு போட்றாதீங்க. 2 helium ஓட atomic number என்ன? 2. ஓகே சரி. shortest transition in your Balmer series. லைமன் அடுத்து பால்மர்னா. ஸோ பால்மர்னா நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இஸ் ஃபிக்ஸ்டு இல்லையா? ஆமாண்ணா. பால்மர் அப்படின்னா நம்மளோட n1 வந்துட்டு 2னா ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன் இஸ் சிம்பிளி 2க்கு மேலே 3லேருந்து 2க்கு வரது தான் ஷார்ட்டஸ்ட் டிரான்சிஷன். ஓகேவா? இது ரெண்டுக்கும் நடுவில் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க இந்த பிக்கஸ்ட் டிரான்சிஷன் இருக்குல்ல லைமன் சீரீஸில், அதோட வேவ்லென்த் லாம்டா அப்படின்னா இதோட வேவ்லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் இதோட வேவ்லென்த் இஸ் சம் லாம்டா ஓகே லாம்டா நாட்னு வச்சுக்குவோம். ஓகே, லாம்டா நாட்னு வச்சுக்குவோம். we have to derive what is the value of lambda naught or else simply xன்னு வச்சுக்கிறதாலும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன வேணாலும் வச்சுக்கலாம், சஞ்சய்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, now let's try to arrive at relation. first நமக்கு biggest transition இல்லையா? அதுக்கு முதல்ல ரிலேஷன் எழுதுவோம். 1 divided by lambda, அதோட வேவ்லென்த்தே லாம்டான்னு கொடுத்துட்டாங்க, அதனால் இங்கே போட்டேன். r into z ஸ்கொயர். z என்னது? ஆனால் ஹைட்ரஜன் ஆட்டம், அதனால் 1 ஸ்கொயர் into 1 divided by n1. இனிஷியலி எங்கே இருந்துச்சு? ஆனால் சாரி 1 divided by n1 ஃபைனலி எங்கே போகுது? 1க்கு போகுது. மைனஸ் 1 divided by n2 ஸ்கொயர். இனிஷியலி எங்கே இருந்துச்சு? ஆனால் பிக்கஸ்ட் ட்ரான்சிஷனில் இன்ஃபினிட்டிலேருந்து கீழே வந்துச்சு. ஸோ இன்ஃபினிட்டி ஸ்கொயர். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருது? ஆனால் சிம்பிளி வி கெட் 1 by lambda equals to r. ஸோ த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல the shortest wavelength in the Lyman series, அதோட வேல்யூ வந்துட்டு simply Rydberg constant r ஆண்டா. ஓகே சரிண்ணா. now let's try to write the relation for your second transition which is of shortest transition 3 to 2. okay, 1 divided by lambda equals to r into z க்கு பதிலா 2 போடணும். ஏன்னா because first transition வந்து எங்க நடக்குது? ஹைட்ரஜன் ஆட்டம்ல நடக்குது. and நம்மளோட செகண்ட் transition எங்க நடக்குது? ஹீலியம் ஆட்டம்ல நடக்குது. ஓகே, ஸோ அதனால் அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 2ன்னு போடணும் சரியா? ஹைட்ரஜன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் இஸ் 1, ஹீலியம் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் இஸ் 2. ஓகே, RZ ஸ்கொயர் தானே ஃபார்முலா, ஜெட்டுக்கு பதிலாக 2 போட்டுக்கோங்க.
then multiply it with 1 divided by n1. ஃபைனலாக எங்கே போகுது நம்மளோட பால்மர் சீரீஸ். ஸோ 2க்கு தான் போகும். 2 squared minus 1 divided by initial எங்கே இருந்துச்சு 3ல இருந்துச்சு. ஸோ 3 square. Now simply try to simplify this. Okay, so 1 divided by lambda is simply equals to, this is lambda என்னன்னு வச்சுருந்தோம் xன்னு வச்சுருந்தோமா. ஓகே, இந்த செகண்ட் ட்ரான்சிஷனை எக்ஸ்ன்னு சொன்னோமா, வேவ் லென்த்தை எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம். ஸோ 1 by x is equals to r into z square என்ன வரும், சாரி r into 2 square. ஸோ 4r. இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணுங்க. திஸ் இஸ் 1 by 9, திஸ் இஸ் 1 by 4. ஸோ 9 minus 4 என்ன வரும், ஆனால் மேலே 5 கீழே வந்துட்டு 9 into 4. ஓகேவா. ஸோ 5 divided by 9 into 4. ஸோ இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 5r by 9ரா. ஓகே, ஆனால் என்னடா இவ்வளோ கொச்ச கொச்சன்னு எழுதிருக்கீங்க, கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரியும். ஐ கெஸ் ஐ எம் நாட் ஓகே, மறக்கல, சூப்பர்டா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 1 by எக்ஸோட வேல்யூ தெரியும், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். லெட்ஸ் டேக் தீஸ் டூ இன்டு யுவர் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ this is your 1 divided by r and this is your 1 divided by x. 1 by x ஓட வேல்யூ என்ன வந்துச்சு, ஆனால் 1 by x ஓட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5r divided by 9 வந்துச்சுண்ணா. ஓகே, சரி, இப்போ நமக்கு x ஓட வேல்யூ தேவை. ரொம்ப சிம்பிள், சரியா. ஃப்ரம் ஹியர் ஐ கேன் ரைட் தட் x equals to x equals to என்ன வரும், ஆனால் 9 by 5 into 1 by r அண்ணா இல்லையா. ஆமாம், நான் இந்த சைடு அனுப்பிச்சு விடுங்க, ரெசிப்ரோக்கல் எடுத்துருவோம். ஸோ we know 1 divided by lambda equals to r. So what is the value of 1 by r? ஆனால் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா from here we can say that 1 divided by r is equals to lambda. ஓகேவா. ஓகேண்ணா, அவ்வளோதான், தூக்கி உள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, இதை எப்படி வச்சுக்குவோம், இதை எப்படி வச்சுக்குவோம். ஓகேவா. ஸோ இங்கேருந்து இந்த ரிலேஷனுக்கு வந்தோம். நவ் we know 1 by lambda equals to r. ஸோ இங்கேருந்து இப்போ இதை எடுத்து இப்படி உள்ள சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்னன்னா ஃப்ளோ சார்ட்லாம் போடுறீங்க, ஓகே போடுவோம். ஸோ x is equals to 9 divided by 5. 1 divided by r க்கு பதிலாக கொடுத்துருக்க லேம்டாவை போட்டுற வேண்டியதான். ஓகேவா. ஸோ 9 by 5 into lambda. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x? இட்ஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 9 lambda divided by 5 பசங்களா, சரியா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 9 lambda divided by 5. ஆப்ஷன் B is your correct answer. I hope this is clear. Superla. Now we have 2 more questions and I would like to give you those questions as homework, but ரொம்ப சிம்பிளா இருக்கு, முடிச்சிட்டு போயிடலாம். என்ன ஒரு 5 minutes கூட ஆகாது. The region in electromagnetic spectrum where the Balmer series line appears. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், the only series which falls in the visible region is your Balmer. ஓகேவா. ஸோ Balmer அப்படின்னாலே visible region அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகேண்ணா. ஸோ Balmer எந்த ரீஜனில் வரும், விசிபிள் ரீஜனில் வரும். ஆப்ஷன் டி இஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன், சரியா. ஓகேடா. நெக்ஸ்ட்டு 2019 கேட்ட கொஷின் ஃபார் அ எமிஷன் லைன் ஆஃப், திஸ் இஸ் அ டிபிக்கல் JEE கொஷின். மேக்ஸ் எப்படி உள்ள கம்பைல் பண்ணுறாங்க பாருங்க. ஃபார் எமிஷன் லைன் ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன் ஃப்ரம் இனிஷியல் எயித்து ஷெல்லில் இருக்கு டு ஃபைனல் nth ஷெல்லுக்கு போகுது. 8th ஷெல்லிருந்து nth ஷெல்லுக்கு டிரான்சிஷன் நடக்குது. த பிளாட் ஆஃப் வேவ் நம்பர், ஓகே, வேவ் நம்பர் against will be actually against there is some mistake in question but I will let you know. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், against 1 by n I guess, or let me check it, give me a minute. I checked it. We have to plot the wave number against 1 by n square. Okay, against 1 divided by n square. ஓகே, ஒரு கிராஃப் வரையணுமா, வேவ் நம்பரை ஒய் ஆக்சிஸ்லையும் 1 by n ஸ்கொயரை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வச்சோம்னா நமக்கு வர அந்த கர்வ் வந்துட்டு லீனியராக இருக்கா, நான் லீனியராக இருக்கா, அதோட ஸ்லோப் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பார்க்க தான் பயங்கரமாக இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ இட்ஸ் சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் த ஃபார்முலா. we know 1 by lambda. ஓகே, இந்த டிரான்சிஷனுக்கு வேவ் லென்த் என்ன கரஸ்பாண்ட் பண்ணுது, ஆனால் 1 by lambda is simply equals to the Rydberg constant, ஓகே, r into z square. அட்டாமிக் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, ஸோ 1 ஸ்கொயர் இல்லையா, ஆமாண்ணா, இன்டூ 1 divided by n1, அதாவது ஃபைனலாக எங்கே போகுது, ஆனால் என்னுக்கு போகுது. ஸோ 1 divided by n ஸ்கொயர் மைனஸ் இனிஷியலி எங்கே இருந்துச்சு,
ஆனால் 8th ஷெல்லில் இருந்துச்சு 8 ஸ்கொயர். ஓகேவா? இது எழுதுறதுல யாருக்காவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு திரும்பி போயிட்டு ஒரு வாட்டி அந்த எமிஷன் லைன் ஃபார்முலாவை நல்லா பாருங்கள். ஓகே சரி. நவ் வேவ் நம்பர்னா என்ன அண்ணா? நீங்கள் அந்த வேவ் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே சொல்லி கொடுத்தீங்க. வேவ் நம்பர் அப்படிங்கிறது இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு V bar or எப்படி வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். The formula is 1 divided by lambda. ஓகேவா? ஸோ 1 by lambda தூக்கிட்டு வேவ் நம்பர் போட்டுடலாமா? ஓகேண்ணா. ஸோ இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? வேவ் நம்பர் போட்டுடலாம். அண்ட் இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு R into 1 by n square. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க இதை. ஓகேண்ணா. ஸோ R into 1 divided by n square. Then இங்கே போய் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் R divided by 64. ஓகே. Now இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து ஒரு கிராஃப்ல plot பண்ணுங்க such that your wave number comes along y axis, 1 by n square comes along x axis. பண்ணிடுவோமா? Compare this with the equation of a straight line slope intercept form. Y is equals to m into x minus c. Y equals to m into x minus c. So compare பண்றப்ப நமக்கு என்ன தெரியுது அண்ணா? y axisல wave number இருக்கு. ஓகே. x axisல 1 divided by n square இருக்கு. டபுள் ஓகே. அதுக்கு முன்னாடி ஸ்லோப்ல என்ன இருக்கு? அதாவது ஸ்லோப்னா அந்த m தான். ஓகே. x க்கு முன்னாடி என்ன இருக்கு? அண்ணா r இருக்கு. அவ்வளவுதான். ஸ்லோப் முடிஞ்சிச்சு. என்ன சொல்றீங்க? சிம்பிளி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. y axisல என்ன இருக்கு? வேவ் நம்பர் இருக்கு. இல்லையா? ஆமாண்ணா, வேவ் நம்பர் இஸ் ஓவர் ஹியர். x axisல என்ன இருக்கு? நம்மளோட 1 divided by n square இருக்கு. ஓகே. ஸோ கிராஃபை பிளாட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கு அண்ணா? இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கு. ஓகே. திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? ஓகேண்ணா. ஸ்ட்ரைட் லைன் வித் அ பாசிட்டிவ் ஸ்லோப். ஸ்லோப் என்ன வருது அண்ணா? ஸ்லோப் இஸ் ஈக்குவல்ஸ் டு r அண்ட் இன்டர்செப்ட் என்ன வருது? இன்டர்செப்ட் கொஸ்டின்ல கேட்கல. ஒருவேளை கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதிடலாம். சரியா? அதாவது இந்த சி இருக்குல்ல, அதுதான் இன்டர்செப்ட். நெகட்டிவ் இன்டர்செப்ட்னா கீழே பார்த்துருக்கு, கீழே வருது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே வருது. ஸோ என்ன வருது? r divided by 64 தான் இன்டர்செப்ட். ஓகே. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இது லீனியரா? எஸ், ஒரு லீனியர் தானே, ஸ்ட்ரைட் லைன் தானே. ஆமாண்ணா, லீனியர் வித் ஸ்லோப் நெகட்டிவ் RH. நோ, ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ் RH. ஆர் ஆர் RH எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லீனியர் வித் ஸ்லோப் RH. ஸோ ஆப்ஷன் சி இஸ் யுவர் கரெக்ட் ஆப்ஷன். சரியா? I hope this is clear. யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையே? சூப்பர்டா பசங்களா. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன முடிச்சிட்டோம்? we have completed 2 phenomenon successfully. அதாவது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபினாமினானா டீட்டெயிலாக படிச்சிட்டோம். என்னென்ன படிச்சிருக்கோம் அண்ணா? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படித்தோம் இல்லையா? ஆமாண்ணா. அதுக்கடுத்து இப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா படித்தோம். சரி, இதெல்லாம் எதுக்கு படித்தோம்? ஆனால் நீங்கள் சொல்லித்தரேன்னு நாங்கள் படிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் எதுக்கு படித்தோன்னு புரிஞ்சுங்க. we have studied this to prove that light has particle nature. ஓகேவா? இப்போ நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் இவ்வளோ நேரம் படித்தோம்ல, அதுவுமே நீங்கள் லைட்டாக பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எங்கன்னா நம்ம பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் பண்ணேன் அப்படின்னா தட்ஸ் ஆஃப் ஹையர் லெவல். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். உங்களுக்கு அது தேவையில்லை, தெரிஞ்சுக்கோங்க. அது லைட்டாக பார்ட்டிக்கல் நேச்சர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபிசிக்ஸில் தான் படிப்பீங்க. ஓகே. நாங்கள் ஆக்சுவலி இன்ஜினியரிங்கில் we have a physics paper in our first sem. First semல நான் ரொம்ப டீட்டெயிலாக படித்தேன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டையே ஆல்மோஸ்ட் ஃபார் 1 month என்னோட ப்ரொஃபஸர் வந்து நடத்தினார். ரொம்ப டீட்டெயிலாக நடத்தினார். ஐன்ஸ்டைன் என்ன கண்டுபிடிச்சாரு, மற்றவங்க அதில் என்ன பண்ணாங்க, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாங்க. பட் நமக்கு அது தேவையில்லை. 12th பாயிண்ட் ஆஃப் வியூ, 11th 12th பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி தந்தது இஸ் வே மோர் தென் சஃபிஷியன்ட். ஈவன் இஃப் யூ கோ டு யுவர் அட்வான்ஸ் லெவல், இதை தாண்டி கொஸ்டின் வரதுக்கு சான்ஸே இல்லை. சரியா? போதும். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் முடிச்சிட்டோம், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா முடிச்சிட்டோம், ஃபைனலாக பிளாக் பாடி ரேடியேஷன் இருக்குது. See, this black body radiation is quite tougher. ஓகேவா? இந்த black body radiation நான் 1 month படித்தேன் என்னோட இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயரில், ஃபர்ஸ்ட் செம்மில் ஃபிசிக்ஸ் பேப்பரில். ஓகேவா? அல்ட்ரா வயலட் கேட்டஸ்ட்ரோஃபே நிறைய வரும், அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸே வரும். பட் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு ஆல் தட். நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் பாடினா என்ன, பிளாக் பாடி ரேடியேஷன்னா என்ன. சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் we will be completing all these 3. தென் அடுத்த எதுக்கு போயிடுவோம்? எதுக்கு போயிடுவோம்னா அடுத்த மாடல் ஆஃப் ஆட்டம் போயிடுவோம். ஆனால் மாடல் ஆஃப் ஆட்டமா ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? அட்டாமிக் மாடல் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டால்டன்ஸ் தியரி பார்த்தோம். அதுக்கப்புறம் தாம்சன்ஸ் அட்டாமிக் மாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் பார்த்தோம். ரூதர்ஃபோர்ட் பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக இதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரூதர்ஃபோர்ட்க்கு அடுத்து யார் இருக்கா? போர்ஸ் ஆட்டம் ஆஃப் மாடல் இருக்குல்ல, சாரி போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் இருக்குல்ல, அதை படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிளாக் பாடி ரேடியேஷன் முடிச்சிடுவோம். சரியா? ஓகேண்ணா. ஸோ வாட் இஸ் பிளாக் பாடி ரேடியேஷன்? ஃபர்ஸ்ட் பிளாக் பாடினா என்ன? உங்களோட மைண்டில் பிளாக் பாடினா ஒரு பிளாக் கலர் பாடிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க.
but that is not exactly correct. ஓகேவா? and I don't want to get into details of black body. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு black bodyனா it can absorb and emit all the frequencies. நீங்கள் என்ன frequency அனுப்பினாலும் அதை absorb பண்ணிட்டு எல்லா ஃப்ரீக்வன்சியும் அப்சர்வ் பண்ண எல்லா ஃப்ரீக்வன்சியும் திரும்பி வெளியே அனுப்பிச்சிருமா. அதுதான் பிளாக் பாடியா. விசித்திரமா இருக்குல்ல? அதனால தான் black body. Okay, so ideal black body which emits and absorbs all the frequencies is called as a black body, and the radiation emitted by such body absorb பண்ணிக்கிறதுல black body. நீங்க என்ன ரேடியேஷன் கொடுத்தாலும் அப்சர்வ் பண்ணுடா. ஒயிட் லைட் அடிச்சாலும் அப்சர்வ் பண்ணும், ரெட் லைட் அடிச்சாலும் அப்சர்வ் பண்ணும், கிரீன் லைட் அடிச்சாலும் அப்சர்வ் பண்ணும். தென் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா எமிட் பண்ணும் ரேடியேஷனை. சரியா? அப்படி அந்த black பாடியால எமிட் ஆகுற அந்த ரேடியேஷனை தான் நம்ம black body radiation அப்படின்னு சொல்லுவோம். I hope this is clear. புரிஞ்சதில்ல? ஓகேடா, சூப்பர். Now let's quickly move on to the issue with black body radiation. ஓகே, black body radiationல இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த black body இருக்குல்ல, அதை வந்து எடுத்துக்கிறேன் நான். ஓகே, let's assume this calculator is a black body. ஓகேவா? ஒரு டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹை டெம்பரேச்சர், லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 3500 கெல்வின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெம்பரேச்சர் 3500 கெல்வின் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த black body எடுத்துக்கிறேன். இப்போ அந்த black body என்ன பண்ணும்? ஆனால் எல்லா ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ணிட்டு எல்லா ரேடியேஷனுமே எமிட் பண்ணும் இல்லையா? ஆமாம். ஸோ அப்படி எமிட் ஆகி வெளியே வருதுல ரேடியேஷன், அந்த ரேடியேஷனோட இன்டென்சிட்டியை ஒய் ஆக்சிஸ்லையும் வேவ் லென்த்தை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நான் பிளாட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்க மாதிரி எனக்கு ஒரு கவுண்ட் வரும், ஒரு கர்வ் வருமா. ஓகே, பிளாக் பாடியோட இன்டென்சிட்டியை ஒய் ஆக்சிஸில் அண்ட் ரேடியேஷனை எக்ஸ் ஆக்சிஸில் பிளாட் பண்ணும்போது எனக்கு வர கர்வ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பீக்குக்கு போயிட்டு டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் வேற டெம்பரேச்சர் வைக்கிறேன் 3500ல இந்த கர்வ் 4000 கெல்வின் வச்சேன்னா இன்டென்சிட்டி வர்சஸ் வேவ் லென்த் கர்வ் பாருங்க. ரொம்ப சிம்பிள். பிளாக் பாடி இருக்குது, டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் எமிட் பண்ணுமா, அந்த எமிட் ஆகிற ரேடியேஷனோட இன்டென்சிட்டியையும் வேவ் லென்த்தையும் பிளாட் பண்ணுறேன். பிளாட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கர்வ் கிடைக்குது. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண இந்த கர்வ் எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்படியே போகுது, டாப்புக்கு போயிட்டு தென் திரும்பி கீழே வரும். அப்படியே பாருங்க 4500 கெல்வின் பாருங்க. இன்க்ரீஸ் ஆகுது, டக்குன்னு அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் இருக்குல்ல, இந்த கிராஃபோட இந்த ஃபீச்சரை நம்மளோட நார்மல் ஃபிசிக்ஸாக, அதாவது லைட்டை வேவாக கன்சிடர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எப்போ நம்ம வேவை லைட்டை பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணுறோமோ அப்போ தாண்டா பசங்களா இந்த ஃபீச்சர் ஆஃப் திஸ் கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். தி இன்டென்சிட்டி ஆஃப் எமிட்டட் ரேடியேஷன் அட் கிவன் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் த டிக்ரீஸ் இன் வேவ் லென்த். ஓகேவா? ஓகேண்ணா. It attains a maximum value at a given wavelength and then starts decreasing with further decrease in wavelength. அதாவது என்ன ஆகுதா, the intensity of emitted radiation at a given temperature increases with decrease in wavelength. Okay, wavelength இதுதான் wavelength. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் wavelength குறைச்சிட்டே வரீங்க. இனிஷியலி 2000, அடுத்து 1500, அடுத்து 1000, இப்படி நீங்கள் வேவ்லெத்தை கம்மியாக்க உங்களோட இன்டென்சிட்டி என்ன ஆகுது, மேக்ஸிமம் ஆகுதா. ஓகே, பூனை பாருங்களேன். ஓகே, விடுங்க, அதை பார்த்துக்கலாம். நீங்கள் வேவ்லென்த்தை கம்மி பண்ண இன்டென்சிட்டி என்ன ஆகுது, அப்படியே அதிகமாகிட்டே போகுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்குது, அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, தென் ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அட்டன் பண்ணிவிட்டு, ஒரு கிவன் வேவ்லென்த்தில் மேக்ஸிமம் வேல்யூ அட்டன் பண்ணிவிட்டு தென் ஃபர்தராக நீங்கள் வேவ்லென்த்தை குறைக்க 1000லேருந்து 700, 600, 500, 400 இப்படி வேவ்லென்த்தை குறைக்க நம்மளோட இன்டென்சிட்டி என்ன ஆகுது, அப்படியே குறைஞ்சி கீழே வருதான். ஓகேவா? ஸோ தீஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் கேன் ஒன்லி பி எக்ஸ்பிளைன் பை த பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட். லைட்டை நீங்கள் பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ரிசல்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? சூப்பர் பசங்களா. இப்போ நம்ம இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் பண்ணி பார்த்து என்ன பண்ணிட்டோம், லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். நவ் லெட்ஸ் மூவ் இன்டு யுவர் போஸ் அட்டாமிக் மாடல். ஓகே, பிஃபோர் தட் கிவ் மீ a minute. அதுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்டு வந்துடுறேன். யா, ஓகே பசங்களா, ஒரு வழியாக அதை லாக் பண்ணி வெளியே தெரியாச்சு. நவ் லெட்ஸ் ப்ரொசீட் வித் போஸ் அட்டாமிக் மாடல். போஸ் அட்டாமிக் மாடலுங்கிறது நம்ம ரூதர்ஃபோர்ட் மாடலோட ஒரு மாடிஃபிகேஷன் தான். சரியா? இவர் என்ன பண்ணார்னா, ரூதர்ஃபோர்டோட ட்ராபேக்ஸ்லாம் ஒரு சிலது இருந்துச்சுல்ல, அதை போர் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, electrons can revolve only in certain stable orbits. நம்மளோட ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னாரு, எலக்ட்ரான்ஸ் எங்க வேணாலும் சுத்தலாம், எந்த இடத்துல வேணாலும் சுத்தலாம் அப்படின்னு சொன்னார்ல. அவரு ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதை தான் சொல்றாரு. எலக்ட்ரான்ஸ் அதோட இஷ்டத்துக்குலாம் சுத்த முடியாதான், they can revolve only in certain stable orbits. சரியா? and these orbits have fixed energy and these are called as energy level or stationary state. சரியா? எலக்ட்ரான்ஸால ஒரு சில
ஃபிக்ஸ்டு ஆர்பிட்ஸில் மட்டும்தான் சுத்த முடியுமா, அந்த ஃபிக்ஸ்டு ஆர்பிட்ஸோட எனர்ஜி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குமா. சரியா, அவர் சொல்கிறார்ல அந்த ஃபிக்ஸ்டு ஆர்பிட்ஸ், அது ஒவ்வொரு ஃபிக்ஸ்டு ஆர்பிட்ஸுக்குமே எனர்ஜி இஸ் ஃபிக்ஸ் அண்ட் அந்த ஆர்பிட்ஸோட நேமை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனர்ஜி லெவல் ஆர் ஸ்டேஷனரி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அண்ட் தீஸ் வேர் நேம்டு KLMN. நம்மளோட 9th படிச்சிருப்பீங்கல்ல, K ஷெல், L ஷெல், M ஷெல், N ஷெல், அதுதான். ஓகே, நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸை சுற்றி K ஷெல் இருக்கு, அதுக்கப்புறம் L ஷெல் இருக்கு, அதுக்கப்புறம் M ஷெல் இருக்கு. ஒவ்வொரு ஷெல்லுலையுமே எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் பண்ணுமா, சிமிலர் டு அவர் சோலார் சிஸ்டம். எப்படி நம்ம சன்னை சுற்றி பிளானட்ஸ் ரிவால்வ் பண்ணதில்ல, அந்த மாதிரி தான் ஆட்டம்குள்ளேயும் நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் பண்ணுது அப்படின்னு சொன்னார். ஓகேவா, நெக்ஸ்ட், எலக்ட்ரான்ஸ் ஹாவ் சேம் எனர்ஜி ஆஸ் தட் ஆஃப் த ஆர்பிட் இன் விச் இட் இஸ் ரொட்டேட்டிங் ஒரு ரிவால்விங். ஓகேவா, அதாவது இந்த ஆர்பிட்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அப்படியாண்ணா இருக்கும், அதுதான் சொல்லிட்டார் நம்ம போர். என்ன சொல்லிட்டாருன்னா ஃபிக்ஸ்டு எனர்ஜி இருக்கா ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும். K ஷெல் ஆர் K ஆர்பிட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, L ஷெல் ஆர் L ஆர்பிட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, M ஷெல் ஆர் M ஆர்பிட்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. நவ் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆர்பிட்டுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் சுத்துதுன்னா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி அந்த ஆர்பிட்டோட எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்குமா. ஓகே, சிமிலர் டு யூ கேன் ஆக்சுவலி இதை நீங்க வந்துட்டு பேரலா சொசைட்டியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நீங்க வந்துட்டு ரிச்சா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வாழ்ற இடமே எப்படி இருக்கும், ஒரு சொசைட்டியே ரிச்சா இருக்கும் இல்லையா. இன்னும் அல்ட்ரா ரிச் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த சொசைட்டியை விட்டுட்டு அடுத்த சொசைட்டி போயிடுவீங்க. ஓகே, இல்ல போரா இருந்தீங்கன்னா உங்களோட சொசைட்டி வேற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ சிமிலர்லி எலக்ட்ரான்ஸும் அப்படிதான் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு லெவலில் இருக்கும். சரியா, கம்மியான எனர்ஜி இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே இருக்கும், இன்னும் கொஞ்சம் எனர்ஜி இருந்துச்சுன்னா நல்ல பெரிய ஆர்பிட்டில் இருக்கும், இன்னும் நல்ல எனர்ஜி இருந்துச்சுன்னா பெரிய ஆர்பிட்டில் இருக்கும். ஓகே, ஸோ எந்த ஆர்பிட்டில் அந்த எலக்ட்ரான் இருக்கோ அந்த ஆர்பிட்டுக்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் ஒரே எனர்ஜி லெவல் தானா. புரிஞ்சுதா? ஓகேண்ணா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நெக்ஸ்ட், while revolving in a particular energy level, electron does not emit any radiation. நம்ம மேக்ஸ்வெல் ஒரு இது கொடுத்தார்ல, accelerated charged particles should emit radiation, then electron will spiral and fall into the nucleus ன்னு சொன்னாரா, அதையும் அவர் இங்க முடிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருக்குன்னா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியும் அந்த ஆர்பிட்டோட எனர்ஜியும் சேமா இருக்குமா. அப்போ ஒருவேளை அந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை லாஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஆர்பிட்ல அதால இருக்க முடியாது, அந்த ஆர்பிட்ல இருந்து வெளியே வந்துடணும் இல்லையா. ஆமாண்ணா, நீங்களே சொல்லியிருக்கீங்க. திங்க் ஆஃப் இட் லைக் திஸ். இப்போ நீங்க வந்து ஒரு பணக்கார சொசைட்டில இருக்கீங்க, எவ்வளவு நாள் உங்களால் அங்கே இருக்க முடியும், உங்கள்கிட்ட பணம் இருக்க வரைக்கும் தான் உங்களால் அந்த சொசைட்டியில் இருக்க முடியும். உங்கள்கிட்ட சுத்தமாக பணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அந்த சொசைட்டியில் வச்சுக்குவாங்களா, ஓடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்களே. அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும் அந்த சொசைட்டி, அதாவது அந்த ஆர்பிட்ல இருக்கணும்னா அந்த ஆர்பிட்டுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த அளவுக்கு எனர்ஜியை அந்த எலக்ட்ரான் வச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஆர்பிட்ல அதால ஸ்டே பண்ண முடியும். ஒருவேளை அந்த ஆர்பிட்ல இருக்க எனர்ஜியை விட இந்த எலக்ட்ரான் கிட்ட அதிகமா எனர்ஜி இருந்தா என்ன பண்ணும், அடுத்த ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணிடும். கம்மி எனர்ஜியா இருந்தா அதுக்கு கீழே இருக்க ஆர்பிட்டுக்கு போயிடும். அவ்வளவுதான், மற்றபடி நடுவுலலாம் சுத்த முடியாது. ஓகேவா, ஒரு ஆர்பிட்ல இருக்கணும்னா அந்த ஆர்பிட்ல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜியை அந்த எலக்ட்ரானும் பொசஸ் பண்ணணும். ஓகேவா, அதுதான் டீட்டெயிலாக இங்கே சொல்லியிருப்பாரு பாருங்க, அது இல்லை இது. ஸோ நெக்ஸ்ட், சரி, அதான் சொல்லியிருக்காரு, எலக்ட்ரான் டஸ் நாட் எமிட் எனி ரேடியேஷன் இல்லையா, அந்த ரவுண்டில் ஆர்பிட்ல இருக்க வரைக்கும் எலக்ட்ரான் எந்த ஒரு எனர்ஜியும் ரேடியேட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் சொல்றாரு பாருங்க, இது எப்படி மேக்ஸ்வெல் லா என்ன சொல்லுது, ஒரு ரொட்டேட்டிங் சர்க்குலர் ரொட்டேட்டிங் சார்ஜ்டு பார்ட்டிகல் ரேடியேஷன் எமிட் பண்ணுன்னு சொல்லுது. இவர் என்ன அப்படி சொல்றாரு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைனை சொல்றாரு, கிளாசிக்கல் EM waves and classical mechanics cannot be 100% applied to the atomic level. இங்கே இருந்து தான் பசங்களா குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு தனியாக ஒரு ஃபிசிக்ஸே உருவாக ஆரம்பிச்சிச்சு. இவர் அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ்லாம் வேறு மாதிரி வருது. அத்தனை நாளாக நமக்கு ஃபிசிக்ஸில் இருந்த நாலேஜெல்லாம் வேறு மாதிரி சொல்லுது. ஓகே, தியரி வேறு மாதிரி சொல்லுது, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி சொல்லுது. அப்புறம் தான் ரொம்ப யோசிச்சு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வராரு. ஓகே, நம்மளோட மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டு, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய வேர்ல்டுக்கு அப்ளை பண்ணுற ஃபிசிக்ஸை நம்மளால் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆட்டம்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், இதுக்கெல்லாம் வேற டைப் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்கு. அங்க இருந்து தான் மாடர்ன் ஃபிசிக்ஸ்ங்கிற கான்செப்டே உருவாகுது பசங்களா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன் மேக்ஸ்வெல் லா வந்துட்டு இது சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து குவாண்டம்ல அப்ளை பண்ணாதீங்க, இங்கே தனி ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டாரு. நவ்
அடுத்து சொல்கிறாரு, இஃப் அன் எலக்ட்ரான் அப்சார்ப்ஸ் ஆர் எமிட்ஸ் எனர்ஜி இட் மஸ்ட் மூவ் டு அ டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல். கரெக்டாக இல்லையா? ஒரு சொசைட்டியில் உங்களால் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அந்த சொசைட்டியில் எல்லார்ட்டையும் எவ்வளோ பணம் இருக்கோ அதே அளவுக்கு பணம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அந்த சொசைட்டியில் உங்களால் இருக்க முடியும். அவங்கள விட நீங்கள் நிறையா சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல அந்த சொசைட்டியில் இருப்பீங்களா? இல்லைனா நான் ஜம்ப் ஆகி அதோட பெரிய சொசைட்டிக்கு போயிடுவேன். ஓகே, இல்லை நீங்கள் அந்த சொசைட்டியில் இருக்கவங்களோட கம்மியாக பணம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போவேண்ணா அவங்கள அடிச்சு தொத்தி விட்டுருவாங்க ஓடுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்படி தான் ரிலேட் பண்ணி நான் ஞாபகம் வச்சுக்குவேன் பர்சனலாக. ஓகே, பட் திஸ் இஸ் எவ்ரி திங் இஸ் ஃபார் ஜோக். ஓகேவா? ரியாலிட்டி அதுதான், பரவாயில்ல, புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரிடா. நவ் லெட்ஸ் டிஃபைன் ஸ்டேபிள் ஆர்பிட். இப்போ வந்து கேட்குறாங்க அவங்கள்ட்ட, சரி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஸ்டேபிள் ஆர்பிட்டில் தான் சுற்றுதுன்னு சொல்லிட்டு, அது என்ன ஸ்டேபிள் ஆர்பிட், அதை எப்படி நீங்கள் ஸ்டேபிள் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, எலக்ட்ரான்ஸ் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தீஸ் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் ஃபார் விச் தீஸ் ஆர் தோஸ். ஓகே, ஜஸ்ட் a minute. Electrons revolve only in those circular orbits for which the orbital angular momentum. சரியா? ஆனால் அது என்னன்னா ஆர்பிட்டல் ஆங்குலார் மொமெண்டம் ஃபிசிக்ஸில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிட்டல் ஆங்குலார் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு ஆர்பிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்பிட்டுக்கு ஒரு ஆங்குலார் மொமெண்டம் இருக்குது. சரியா? நார்மல் லீனியர் மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி இல்லையா? ஆங்குலார் மொமெண்டம் அப்படின்னா m இன்டூ v இன்டூ ரேடியஸ், மாஸ் இன்டூ வெலாசிட்டி இன்டூ ரேடியஸ், mvr அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் பார்த்துக்கலாம், கெமிஸ்ட்ரியில் தேவையில்லை. கெமிஸ்ட்ரியில் டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் for which the orbital angular momentum of electron is an integral multiple of h by 2 pi. சரியா? அதாவது போர் என்ன சொல்றாருன்னா, எலக்ட்ரான்ஸால அந்த ஆர்பிட்ஸ்ல தான் சுத்த முடியும். எந்த ஆர்பிட், எந்தெந்த ஆர்பிட்டுக்கெல்லாம் ஆங்குலார் மொமெண்டம், the orbital angular momentum இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h by 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதாவது ஆங்குலார் மொமெண்டம் வந்துட்டு h by 2 pi அப்படின்னா ஓகே, எலக்ட்ரான் சுற்றலாம். 7 into h by 2 pi, ஏன்னா 7ங்கிறது ஒரு இன்டீஜர் இல்லையா? அதாவது h by 2 pi யோட இன்டெக்ரல் மல்டிபிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்குலார் மொமெண்டம், தென் அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் சுற்றலாம்டா. இங்கே பாருங்க, இந்த இடத்துல 1 into h by 2 pi இல்லையா? ஆமாண்ணா, 1 into h by 2 pi, எஸ், இதில் எலக்ட்ரான் சுத்த முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஆர்பிட் இருக்கான், அந்த ஆர்பிட்டோட ஆங்குலார் மொமெண்டம் வந்துட்டு 7 into h by 2 pi. சுத்தலாமா? தாராளமாக சுத்தலாம்ண்ணா. ஏன்னா h by 2 pi-யோட ஒரு 7ங்கிற இன்டீஜர் மல்டிப்ளையாக இருக்கு. ஓகேவா? ஓகேண்ணா, இதுலேயும் சுற்றலாம், இதுலேயும் எலக்ட்ரான் சுற்றலாம். இங்கே சுத்த முடியுமாண்ணா? h by 2 pi-யோட 1.5 மல்டிப்ளையாக இருக்கு. ஆஹா, சான்ஸே இல்லை. ஓகே, இந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் சுத்த முடியாதான். சரியா? எந்தெந்த ஆர்பிட்ல எலக்ட்ரானோட சுத்த முடியும்? எலக்ட்ரான் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் whose angular momentum is then integral multiple of h by 2 pi. அதோட angular momentum h by 2 pi யோட integral multiple இருந்தா மட்டும் தான் சுத்த முடியும், இல்லாட்டி முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அண்ணா L is equals to h by pi சுத்தாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா then -1 மார்க். என்ன சொல்றீங்க? see, h by 2 pi சொல்லியிருக்காங்க, இங்க வெறும் h by pi தான் இருக்கு. ஸோ just multiply and divide by 2. சரியா? என்ன வரும்? this will simply be equals to 2 into h by 2 pi. ஓகே இல்லையா? ஆமாண்ணா, ஆனால் அந்த 2 கேன்சல் ஆயிருமே, அதெல்லாம் இருக்கட்டும். நல்லா பாருங்க, ஆங்குலார் மொமெண்டம் L is equals to 2 integer multiplied with h by 2 pi. ஓகேவா? I hope this is clear. So எந்தெந்த ஆர்பிட்ஸோட ஆங்குலார் மொமெண்டம்லாம் h by 2 pi யோட இன்டெக்ரல் மல்டிபிளா இருக்கோ அந்தந்த ஆர்பிட்ஸ்ல மட்டும்தான் நம்மளோட எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் பண்ண முடியுமா? ஐ திங்க் நான் நேரம் மறைச்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், பின்னாடி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல L is equals to 1 into h by 2 pi இருக்கு. h by 2 pi யோட இன்டெக்ரல் மல்டிபிளா இருந்தா அந்தந்த ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான் சுத்துமாண்டா. I hope this is clear. Shall we proceed to the next concept? Okay da, super. Just a minute. Hello. Okay, ரெக்கார்ட் ஆகுது. அது வேற அப்பப்போ பயமாக இருக்குடா, ரொம்ப நேரம் பேசிட்டு கடைசியில் ரெக்கார்ட் ஆகலான்னு வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஒரு சில டைமில் ஆயிருக்கு, 2 மணி நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு போய் பார்ப்பேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். சரி, ஓகே, அதை விடுங்க, சீக்கிரமே லைவுக்கு வரணும். ஓகே, now what are the drawbacks of Bohr's atomic model? ஆனால் போர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. அவருக்கும் ஒரு சில ட்ராபேக்ஸுங்கிறது இருக்க தான் செஞ்சிச்சு. ஓகே, ஸோ the first drawback is it stands true only for hydrogen atom. அவர் கொடுத்தாருல்ல ஒரு மாடல் ஆஃப் ஆட்டம், அது ஹைட்ரஜன் ஆட்டமும் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ், அதாவது சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் ப்ளஸ்,
லித்தியம் 2+, பெரிலியம் 3+, இந்த மாதிரி ஸ்பீஷீஸுக்கு மட்டும்தான் இவரோட தியரி அப்ளிகபிளாக இருக்கான். மல்டி எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்க்கு வந்துட்டு இது அப்ளை ஆகலையா. ஆனால் அது என்ன சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்? ரொம்ப சிம்பிள். ஹைட்ரஜன்ட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஆனால் 1 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே. ஹீலியம்ட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஆனால் ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2. ஓகே. ஹீலியம் ப்ளஸ் அப்படின்னா சாரி ஃபர்ஸ்ட் ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் 2 protons will be there and 2 electrons will be there. இப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. He ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் He ப்ளஸ்ல? ஆனால் ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ பேலன்ஸ் ஒரு எலக்ட்ரான் தானா இருக்கும். ஓகேவா? ஸோ He ப்ளஸ்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? சிம்பிளி ஒரு எலக்ட்ரான் இருக்கும். நெக்ஸ்ட் Li 2+லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஏன்? ஏன்னா லித்தியமோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 3. ஸோ 3 புரோட்டான். இது நியூட்ரலாக இருக்கிறதுக்கு 3 எலக்ட்ரான் இருக்கணும். பட் இஃப் யூ ரிமூவ் 2 எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? லித்தியம் மேலே 2+ பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். பேலன்ஸ் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அதே மாதிரி தான் பெரிலியம் 3+க்கும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். சரியா? ஓகேண்ணா. ஸோ போரோட அட்டாமிக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் நம்மளோட ஹீலியம் ப்ளஸ், லித்தியம் 2+, பெரிலியம் 3+, இதுக்கு தான் அப்ளிகபிளாக இருக்குமா, வேற எதுக்கும் அப்ளிகபிளாக இருக்காது. ஓகேவா? சூப்பர்ல. நெக்ஸ்ட் இட் கேனாட் எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மல்டி எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ். சொன்னேன்ல ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. மல்டி எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் அதால என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் இட் வயலேட்ஸ் தி ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ரொம்ப இம்பார்ட்டண்டா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் வாட் இஸ் தட் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்? இது வந்துட்டு நாங்கள் பிரேக்கிங் பேட்ல தானே கேள்விப்பட்டிருக்கோம் ஹைசன்பர்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. நானும் ஃபர்ஸ்ட் ஹைசன்பர்க்ங்கிற நேம் பிரேக்கிங் பேட்ல தான் கேள்விப்பட்டேன். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவர் என்ன தியரி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சி ஆக்சுவலி டில் டு திஸ் டேட் we have never saw an electron அதாவது இன் பர்சன் டேரெக்டாக மைக்ரோஸ்கோப் வழியாவோ எவ்வளவோ மைக்ரோஸ்கோப் இருக்குது. இவ் டீட்டெயிலாக பார்க்குற மைக்ரோஸ்கோப் இருக்குது. பட் அவ்வளோ டீட்டெயிலாக மைக்ரோஸ்கோப் இருந்தாலுமே நம்மளால் எலக்ட்ரான்ஸை பார்க்க முடியல. ஸோ த கொஸ்டின் அரைசஸ், why can't we see electrons? நவ் நிறைய பேர் சொல்கிற ஆன்சர் என்னன்னா, இன்னும் நமக்கு டெக்னாலஜி வளரல, இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு 200 வருஷம் கழிச்சு டெக்னாலஜி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் எலக்ட்ரான்ஸை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. த சிம்பிள் ஆன்சர் இஸ் இட் இஸ் நாட் டியூ டு த லேக் ஆஃப் டெக்னாலஜி. சரியா? யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏன் நம்மளால் எலக்ட்ரானை பார்க்க முடியலன்னு கேட்டாங்கன்னா, கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக லேக் ஆஃப் டெக்னாலஜினால அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகே. இட்ஸ் நாட் டியூ டு லேக் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே. இட்ஸ் டியூ டு ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். நோ. சரியா? இஸ் இட் டியூ டு லேக் ஆஃப் டெக்னாலஜி? நோ. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் நம்மளால் பார்க்க முடியாது. என்னண்ணா சொல்கிறீங்க? அப்படி என்னென்ன பிரச்சனை இருக்குது? இதை சொல்கிறேன் பாருங்க. சி இது தாண்டா எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி பீஸ்ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இதை பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் எப்போதுமே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணுன்னா ஒரு லைட் சோர்ஸ் வேணும். அந்த லைட் சோர்ஸ்லேருந்து லைட் ட்ராவல் ஆகி வந்து அந்த ஆப்ஜெக்டில் பட்டு அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கண்ணுக்கு வரணும். அப்போ தானே ஒரு இது விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அப்படியா? ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸே ஒரு ஆப்பிள் இருக்குது. ஓகேவா? ஆப்பிள் ஏதோ ஒன்று, ஆரஞ்சு ஆப்பிள். ஓகே. அண்ணனோட ட்ராயிங் ஸ்கில்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ஆப்பிளை பார்க்கணுன்னா லைட் இல்லைனா பார்க்க முடியுமா? இல்லைண்ணா லைட் இல்லைனா கருகுமுன்னு இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா லைட் தேவைப்படுது இல்லையா? ஆமாண்ணா. லெட்ஸ் அஸ்யூம் இந்த இடத்துல சன் இருக்குது. ஓகே. ஸோ சன்லேருந்து என்ன வரும்? லைட் வரும்ண்ணா. ஸோ அந்த லைட் வருது இல்லை, இப்படியே வந்து இந்த ஆப்பிள் மேலே பட்டு, ஆப்பிளோ ஆரஞ்சோ இது மேலேயோ பட்டு தென் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கண்ணில் வந்து படுது. சரியா? இப்படி ஒரு லைட்டு சோர்ஸில் இருந்து ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கண்ணில் பட்டு தான் அந்த பொருள் அங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? சும்மா இந்த லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தென் உங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே தெரியாது. ஓகேவா? என்ன ஆகும்? லைட்டே வராது. ஸோ கருகுமுன்னு இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா லைட் கண்டிப்பாக வேணும். லைட் வருது இல்லை, அது போய் அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கண்ணில் வந்து படும்போது தான் உங்களால் அந்த ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியும். சரி, நான் ஏன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு இவ்வளோ ஃபிசிக்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க? பிகாஸ் திஸ் பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் யோர் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் தான் இது. கெமிஸ்ட்ரியில் ஏனே தெரியல, 11th கொண்டு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ அந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்க அந்த எலக்ட்ரானை பார்க்கணுன்னா நமக்கு என்ன தேவை? அண்ணா கண்டிப்பாக லைட்டு தேவை. ஓகேவா? ஸோ நம்ம அந்த எலக்ட்ரானை பார்க்கணும் என்ன பண்ணுவோம்? டார்ச் வச்சு லைட் அடித்து பார்ப்போம் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ லைட் அடித்து பார்க்கும்போது என்ன ஆகும்? லைட்டில் எனர்ஜி இருக்கா இல்லையா? ஆமாண்ணா, ஃபோட்டான்ஸ் இருக்குது. அந்த எனர்ஜியை இது கெயின் பண்ணி இதோட மொமெண்டம் என்ன ஆகிடும்? சேஞ்ச் ஆகிடும். மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சுன்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகிடும். உங்களால் லைட் அடிச்சிங்கன்னா எலக்ட்ரான் இங்கே தான் இருக்கா அங்கே தான் இருக்கானே தெரியாது. டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே.
இஷ்யூ புரிஞ்சுதா? லைட் அடிச்சு நீங்கள் எலக்ட்ரானை பார்க்குறீங்க, ஓகேவா, தேடுறீங்க. நீங்கள் அங்கே எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லி லைட் அங்கே அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைட்லேருந்து போகிற எனர்ஜி அந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணி டக்குன்னு அங்கேருந்து காண போயிடும். என்னடா அது, சரி அங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே லைட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைட்லேருந்து போகிற எனர்ஜி எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணி அங்கேருந்து காண போயிடும். இப்படியே நீங்கள் எங்கெல்லாம் லைட் அடிக்கிறீங்களோ உங்கள் லைட்லேருந்து எனர்ஜி வாங்கிட்டு அது ஓடிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அதோட பொசிஷனை உங்களால் அக்யூரேட்டாக பார்க்கவே முடியாது. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. ஸோ இஃப் வி மெஷர் த பொசிஷன் அக்யூரேட்லி தென் வி கேனாட் த மெஷர் த மொமெண்டம். இல்லையா? எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்து பொசிஷனை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தென் அதோட மொமெண்டம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்? ஏன்னா லைட் அடிச்சிருக்கோம், லைட் அடிச்சதுல எனர்ஜி கெயினாக இருக்குமா, ஸோ அதோட மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கும். சரி, ஓகேண்ணா. இப்போ லைட் அடிக்காமல் தேடுவோம். லைட் அடிக்காமல் எப்படா தேட முடியும்? லைட் அடிக்காமல் பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா உங்கள் கண் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி உங்கள் கண்ணுக்கு வந்தால் தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் லைட்டே அடிக்கலைன்னா உங்களால் பொசிஷனே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இஷ்யூ புரியுதா? ஒருவேளை நீங்கள் எப்படியோ லைட் அடிச்சு அங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த செகண்டே அதோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட், ஒருவேளை லைட்டே அடிக்காமல் நீங்கள் மொமெண்டம் எப்படியோ மெஷர் பண்ணிட்டீங்க, ஏதோ மேஜிக்லாம் பண்ணி மொமெண்டம் மெஷர் பண்ணிட்டீங்க, பட் அதோட பொசிஷனை கண்டுபிடிக்க முடியாது. லைட் அடிச்சா பொசிஷன் தெரியும், மொமெண்டம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, லைட் போடலனா மொமெண்டம் தெரியும், பொசிஷன் தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இஸ். என்னன்னா சொல்றீங்க? எஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஹைசன்பர்க் தான் சொல்றாரு. இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் simultaneously the position and momentum of a small microscopic moving particle with absolute accuracy or certainty. சரியா? அதாவது ஒரு மூவிங் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட பொசிஷனையும் மொமெண்டமையும் சைமல்டேனியஸ்லி உங்களால் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? நம்மளோட ஹைசன்பர்க் சொல்றாரு. இஃப் an attempt is made to measure any one of these two quantities with higher accuracy, the other becomes less accurate. அதாவது நீங்க பொசிஷனை மெஷர் பண்ணுன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், பொசிஷனை மெஷர், ஸோ அதாவது நான் மொமெண்டம் மெஷர் பண்ண போகிறேன், லைட் அடித்தா அந்த எலக்ட்ரானோட மொமெண்டம் மாறிடுது இல்லை, நான் மொமெண்டமாக அக்யூரேட்டாக மெஷர் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களால் அந்த எலக்ட்ரானோட பொசிஷனை சொல்ல முடியாது. அது இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இதுவே நான் பொசிஷனை மெஷர் பண்ணுறேன் அக்யூரேட்டாக நினச்சிங்கன்னா நீங்கள் லைட் அடிப்பீங்க, அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி அதோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகிடும். புரிஞ்சுதா? திஸ் இஸ் யோர் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்டா பசங்களா. இதை நம்மளோட போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் வந்துட்டு வயலேட் பண்ணுது. ஏன்னா போர்ஸ் அட்டாமிக் மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களால் சைமல்டேனியஸ்லி எலக்ட்ரான் இங்கே தான் இருக்கு அண்ட் இதுக்கு இவ்வளோ தான் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும், which directly contradicts your Heisenberg's uncertainty principle. That is why we consider this as a drawback of Bohr's atomic model. Okay-வா? I hope this is clear. Super-டா. அண்ட் ஆக்சுவலி ஒரு ஃபார்முலா இருக்குது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சில இடத்துல வந்து கேட்பாங்க. சி தி ப்ராடக்ட் ஆஃப் எரர் இன் மெஷரிங் த பொசிஷன் டெல்டா எக்ஸ், எக்ஸ்னா பொசிஷன், சரியா, டெல்டா எக்ஸ்னா எரர் இன் மெஷரிங் த பொசிஷன் மல்டிப்ளைடு வித் எரர் இன் மெஷரிங் த மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு h டிவைடட் பை 4π. சரியா? அதாவது இதுதான் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொல்லுது. நீங்கள் மொமெண்டமையும் பொசிஷனையும் ஒரே டைமில் மென்ஷன் பண்ணிங்கன்னா தென் கண்டிப்பாக அது ரெண்டையும் மெஷர் பண்ணுறப்ப எரர் இருக்கும்ல, அந்த எரர் வந்து will always be greater than h divided by 4π, where h is nothing but your Planck's constant. h is nothing but your Planck's constant. I hope this is clear. ஆனால் இந்த ஃபார்முலா இம்பார்ட்டண்ட்டா? எஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதுல இருந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. இப்போ அடுத்த மாடல் ஆஃப் ஆட்டம் போர்ஸில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? ஆமாண்ணா, அது இதெல்லாம் போர்ஸோட ட்ராபேக்கு. இப்போ இதுக்கு அடுத்த மாடல் ஆஃப் ஆட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட் மீ கிவ் யூ கைஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் லைட்டை என்ன நினச்சாங்க? ஆனால் லைட்டுக்கு வேவ் நேச்சர்னு நினச்சாங்க. ஓகேவா? பட் லேட்டர் வாட் டிட் வி ஃபவுண்ட்? ஆனால் லேட்டர் வி ஃபவுண்ட் தட் லைட் ஆல்சோ ஹேஸ் பார்ட்டிகிள் நேச்சர். இல்லையா? ஆமாண்ணா, நாங்கள் கூட இத்தனை நாள் வேவ் நேச்சர் தான் நினச்சிட்டு இருந்தோம், பட் இன்னைக்கு தானே தெரிய வந்துச்சு லைட்டுக்கு பார்ட்டிகிள் நேச்சரும் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இன்னும் ஒரு சில சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த கொஷின் எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலி நம்ம யூனிவர்ஸ் இருக்குல்ல, இட் லவ் சிமெட்ரிடா. சரியா? யூனிவர்ஸுக்கு சிமெட்ரினா ரொம்ப பிடிக்கும். சரியா? அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. லைட்டை வேவ் நேச்சர்னு நினச்சோம், லைட்டாக வேவ் நேச்சர்னு நினச்சோம், ஆனால் அதுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இன்னொன்று தெரியும், யூனிவர்ஸில்
எல்லாமே சிமெட்ரிக்காக இருக்கும். சரியா? ஸோ யூனிவர்ஸ் லவ் சிமெட்ரி. அப்படிங்கிறப்ப நம்ம மேட்டர்னா என்ன? தோ இந்த கால்குலேட்டர், நான், நீங்கள் எல்லாருமே ஒரு மேட்டர் தான். எனிதிங் தட் ஹேஸ் அ மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் இஸ் அ மேட்டர். நம்ம மேட்டரை இவ்வளோ நாள் பார்ட்டிகல் நேச்சரை தான் அசியூம் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆமாண்ணா, இந்த மேட்டர் இருக்குல்ல, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அப்படி தானே அசியூம் பண்ணிருக்கோம். ஸோ கொஷின் வருது, லைட்டாக வேவ் நேச்சர்னு அசியூம் பண்ணோம், பட் பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது. அப்போ மேட்டருக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது. இவ்வளோ நாள் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஒருவேளை மேட்டருக்கும் வேவ் நேச்சர் இருக்கா? புரியுதா? இனிஷியலி லைட்டுக்கு வேவ் நேச்சர் நம்ம அசியூம் பண்ணோம். அண்ட் லேட்டர் வி ஃபவுண்ட் அவுட் லைட் ஆல்சோ ஹேஸ் அ பார்ட்டிகல் நேச்சர். தென் இத்தனை நாளாக நம்ம மேட்டரை, அதாவது நான், நீங்கள் போகிற காரு, பைக்கு எல்லாமே மேட்டர் தான். அதுக்கு பார்ட்டிகல் நேச்சர், கொலிஷன் நடக்கும், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும், பார்ட்டிகல் நேச்சர் தான் இத்தனை நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம். ஒருவேளை யூனிவர்ஸில் எல்லாத்துலேயுமே சிமெட்ரி இருக்குல்ல, அது மாதிரி இந்த இடத்துல மேட்டருக்கு ஒருவேளை வேவ் நேச்சர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆக்சுவலி இருக்காண்டா. நீங்கள் தூக்கி போடுற பாலு, நீங்கள் பறக்கிற ஃப்ளைட்டு எல்லாத்துக்கிட்டையுமே வேவ் நேச்சர் இருக்கான். ஆனால் என்னன்னா கதை சொல்கிறீங்க, நான் நேராக தானே ஓடுறேன், நான் ஒன்றும் வேவ் மாதிரி இப்படி வளைஞ்சு ஓடலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் ப்ரூவ் பண்ணுறேன் உங்களுக்கு வேவ் இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? அண்ட் ஏன் அது உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போது இதெல்லாம் வந்து நான் கேட்கல, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு இதை யார் கேட்டா அப்படின்னா லூயி டி ப்ரோக்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து கேட்டார். ஓகே, he proposed that all matters should exhibit particle as well as wave nature. எப்படி வந்துட்டு லைட்டு கிட்ட வேவ் நேச்சர்னு நினச்சோம், ஆனால் பார்ட்டிகல் நேச்சர் வந்துச்சோ, அப்போ மேட்டரை வந்துட்டு நம்ம பார்ட்டிகல் நேச்சர் தான் நினச்சிட்டு இருக்கோம், பட் அதுக்கிட்டையும் ஒரு வேவ் நேச்சர் இருக்கு ஆர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அவர் சொன்ன ப்ரூஃப் வந்து ரொம்ப சிம்பிள். எனக்கு இப்போதைக்கு என்னால் ப்ரூஃப் பண்ண முடியாது, அவர் வந்து ப்ரூவ் பண்ணல அதை. சரியா? என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் நீங்களே யோசிங்க, லைட்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அதை வேவ் நேச்சர்னு பார்த்தோம், பட் லேட்டர் வி ஃபவுண்ட் அவுட் இட் ஹேஸ் போத் மொமெண்டம் அண்ட் வேவ் லென்த், அதாவது பார்ட்டிகல் நேச்சரும் ஷோ பண்ணுது. ஓகேவா? அப்போது அவர் என்ன சொன்னார், அப்போ இருக்கும்பா, மேட்டருக்கும் மொமெண்டம் இருக்குல்ல, நார்மல் பார்ட்டிகல் நேச்சர் இருக்குல்ல, அதோட சேர்த்து நம்மளோட மேட்டருக்கும் வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வாயில் சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அதை லேட்டராக சயின்டிஸ்ட் வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. சரியா? எப்படி தான் ப்ரூவ் பண்ணாங்க? இந்த டி ப்ரோக்லி வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாரு. எல்லாரும் கேட்டாங்க, சரிதான் வேவ் நேச்சர் இருக்குங்கிறீல, சொல்லு என்னோட வேவ் லென்த் என்ன அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், every moving particle has a wave associated with it and the de Broglie wavelength. இந்த wavelengthக்கு பேரே de Broglie wavelengthனு வச்சிட்டாங்க. தப்பா இருந்தா அவரை போட்டு மொத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு de Broglie wavelength is equals to the Planck's constant divided by the momentum of the particle. அதாவது என்னோட வேவ் என்ன தெரியுமா, நான் வந்து let's say என்னோட வெயிட் வந்துட்டு ஒரு 70 kg. ஆனால் உண்மையிலே 70 kgயா? ஆமாண்டா, வெயிட் வேறு ஏறிட்டே போகுது, ஆல்மோஸ்ட் 68 வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோட வெலாசிட்டி வந்துட்டு ஒரு 20 மீட்டர்/செகண்ட் வச்சுக்குவோம். சரியா? ஓகேண்ணா. நான் வாட் இஸ் மை மொமெண்டம்? அண்ணா மொமெண்டம் P is equals to m into v. லெட்ஸ் கால்குலேட். என்னோட வேவ் என்னன்னு கண்டுபிடிப்போம். சரியா? என்னோட மாஸ் வந்துட்டு 70 kg. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அண்ட் என்னோட வெலாசிட்டி வந்துட்டு சம் 20 மீட்டர்/செகண்ட். நவ் meter/second. Okay, now what's my wavelength? What is my wavelength? கண்டுபிடிச்சிரோமா? ஓகேண்ணா. டி ப்ரோக்லி என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட வேவ்லென்த்தை நீ கண்டுபிடிக்கணும்னா யூ ஹாவ் டு டிவைட் த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வித் யோர் மொமெண்டம். ஓகே, கண்டுபிடிச்சிருவோம். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன? 6.626 into 10⁻⁻34 joules second. And let's leave the units for now. மீட்டரில் வரும் ஃபைனலாக. ஓகே, தென் மொமெண்டம் என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ 70 into 20னா 70 into 20. கால்குலேட் பண்ணிடுவோமா? வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் சஞ்சய்? 6.626 into 10⁻⁻34 divided by 70 into 20. Okay, it's approx 4.732 into 10⁻⁻37 மீட்டர். ஆனால் என்னன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது? டேய், அது பெருசாக இல்லை, அவ்வளோ சின்னதாக இருக்குது. புரியுதா? வேவ் லென்த்னா என்ன? ஆனால் இப்படி ஒரு வேவ் இருக்கும்ல,
இந்த வேவ்ல ரெண்டு கிரெஸ்ட்டுக்கு ரெண்டு சக்ஸசிவ் கிரெஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இல்லையா? ஆமாண்ணா. ஆர் ரெண்டு சக்ஸசிவ் ட்ரெஃப்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் லாம்டா. ஓகே, here you see this is Sanjay's mass is 70 kg and velocity is 20 meter per second, and we found out that the wavelength of Sanjay is simply equals to 4.7 into 10 to the power minus 37 meter. This is very small. ஒரு ஜீரோ போட்டு அதுக்கப்புறம் 0.0000000 டோட்டலாக இப்படி 37 ஜீரோ போட்டதுக்கப்புறம் ஒரு 4 வருமா, அதுக்கப்புறம் மீட்டர் வருமா. 1 மீட்டர்னா அவ்வளோ பெருசு இருக்கும். 0.1 மீட்டர்னாலே சின்னதாகிடும். 0.01 மீட்டர்னாலே ரொம்ப சின்னதாகிடும். 0.001நாலே ரொம்ப ரொம்ப சின்னதாகிடும். இது மாதிரி பாயிண்ட் வச்சு 0.00000 டோட்டலாக 37 ஜீரோ போட்டால் அது எத்தனோண்டு இருக்கும். அதை நம்மளால் கண்ணில் பார்க்க முடியுமா? சான்ஸே இல்லைண்ணா. அதனால தான் என்னோட வேவ்லென்த் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஆக்சுவலி நேராக போகிற மாதிரி தான் இருக்குது, பட் ஐ எம் ட்ராவலிங் இன் வேவ் மோஷன் ஒன்லி. ஆனால் என்னோட வேவ்லென்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப 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 சின்னதாக இருக்குது. அதால் அதை வந்து எப்படியுமே நம்மளால் பார்க்கவே முடியாது, அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தெரியுது, பட் ரியாலிட்டியில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு பவர் கிடச்சி எல்லாத்தையும் ஸ்லோ மோஷனில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படி போக மாட்டாங்க, இப்படி 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 தான் போவாங்க. எல்லாருமே கோஸ்ட் மாதிரி மேலே கீழே ஆடி வேவ் நேச்சரில் தான் போவாங்களாம். ஓகேவா? ஏன் நம்மளால் மேக்ரோஸ்கோபிக், நான்லாம் மேக்ரோஸ்கோபிக்னா என் கண்ணால் பார்க்க முடியறதுல மேக்ரோஸ்கோபிக், மைக்ரோஸ்கோபிக்னா மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்குறதா மைக்ரோஸ்கோபிக். சரியா? ஓ ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை see first thing நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன். this lambda is so small. see this lambda is so small that we cannot even see it. சரியா? ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இப்போ புரியுதா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேவ் நேச்சர் இருக்குது, பட் அந்த வேவ்லென்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, ஸோ அதை தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு கிரிக்கெட் பாலை தூக்கி போடுறீங்க, அதோட மாஸ் வந்துட்டு m, வெலாசிட்டி வந்து v ல தூக்கி போடுறீங்க. அந்த கிரிக்கெட் பால் எப்படி போகுது? ஆனால் பார்த்தா தெரியுது, நான் இப்படி தூக்கி வீசினேன்னா அந்த பால் ஸ்வைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக தானே போகுது, இந்த மாதிரி போகலையேண்ணா அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. இப்படி தான் போகும், இந்த மாதிரி இப்படி டான்ஸ் ஆடிட்டெல்லாம் போகாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஆக்சுவலி அந்த பால் இப்படி தான் போகுது. வேவ்லென்த் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால, வேவ்லென்த் ரொம்ப சின்னதாக வருங்க, இப்படி 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 இருக்குது. ஓகே, இது கூட நான் பெருசாக வரைகிறேன், ரொம்ப சின்னது, அவ்வளோதான். இப்படி தான், இப்படி பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தானே இருக்குது. ஆமாண்ணா, இதெல்லாம் ரொம்ப பெருசு, இன்னும் சின்னதாக வரையணும். ஓகே ஓகேண்ணா. ஸோ நீங்கள் சொல்லுவீங்க பால் இப்படி தான் போகுது, இப்படி போகலைன்னு. பட் ரியாலிட்டியில் நல்லா பார்த்தீங்கன்னா, நல்லா ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடச்சி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் வந்து இப்படி இப்படி போகும். ஓகேவா? ஓகேண்ணா. So let's try to arrive at this relation one more time. See, ஒரு கிரிக்கெட் பால் எடுத்துக்குவோம், this is a macro particle. இதுவே எலக்ட்ரான் எடுத்துக்குவோம், எலக்ட்ரான் ஒரு மைக்ரோ பார்ட்டிகல். ஓகேவா? ஓகேண்ணா. சரி, இந்த கிரிக்கெட் பாலோட மாஸ் வந்து 50 கிராம்ஸ் எடுத்துக்குவோம், 0.05 kg, அண்ட் வெலாசிட்டி இஸ் 10 மீட்டர் per second எடுத்துக்குவோம். இந்த கிரிக்கெட் பாலோட வேவ்லென்த் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? யூ ஹாவ் டு டிவைட் தி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 into 10 power minus 34 divided by velocity, mass into velocity. So momentum என்னது? ஆமாண்ணா, mass into velocity 0.05 into 10. ஓகே, என்ன தெரியுமா வரும்? We will get that lambda is equals to 6.626 into 10 power minus 34 divided by 0.05 into 10. It's approx 1.32 into 10 raised to the power minus 33 meters டா. எவ்வளோ சின்னது பாருங்க, கண்டே பிடிக்க முடியாது இதை. பட் இதுவே எலக்ட்ரானோட வேவ்லென்த் கண்டுபிடிப்போமா? எலக்ட்ரான் ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல், நம்ம கண்ணில் சும்மா எலக்ட்ரானே பார்க்க முடியாது. அப்போ எலக்ட்ரான் டிராவல் பண்ணுறப்ப அதோட வேவ் எவ்வளோ வரும்னு பார்ப்போமா? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 9.1 into 10 power minus 31 kg. வெலாசிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு கம்பேரிட்டிவாக போகும் எலக்ட்ரான், சர்ன்னு ட்ராவல் பண்ணும். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி இஸ் 10 power 6 மீட்டர் per second எடுத்துக்குவோம். போட்டு பாருங்கள். ஆனால் இது ஃபஸ்ட்டு நம்மளோட Planck's constant is 6.626 into 10 raised to the power minus 34. Okay, divided by what is momentum? Mass into velocity. So 9.1 into
10 to the power minus 31 into velocity 10 to the power 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போமா? 10 raised to the power 6, அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது 9.1 into 10 raised to the power minus 31. ஓகே, ஆல்மோஸ்ட் வேவ்லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7.28 into 10 raised to the power minus 10 meter. இதுவும் சின்னது தான், பட் நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஏன் 10 பவர் மைனஸ் 10 மீட்டர்னா என்னது? ஆனால் சிம்பிளி ஆம்ஸ்ட்ராங்னா, அவ்வளோதான். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 7.28 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இதை நம்மளால மெஷர் பண்ண முடியும். இதுக்கு நம்மள்ட்ட டெக்னாலஜி இருக்கு. ஓகேவா? பட் இதையும் கண்ணில் நம்மளால பார்க்க முடியாது, பட் நம்மளால மெஷர் பண்ண முடியும். இது ரொம்ப சின்னதுடா. பாருங்க, இந்த இடத்துல 10 zeros போட்டால் போதும், இந்த இடத்துல 33 zeros போடணும். ஓகேவா? இட்ஸ் வெரி 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 ஸ்மால். அதனால தான் நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, மேக்ரோ பார்ட்டிக்கலான நானோ நீங்களோ ஒரு பாலோ ஒரு பேட்டோ எதுவுமே தூக்கி போடுறப்ப வேவ் மாதிரி டிராவல் பண்ண மாட்டேங்குது. ஸ்ட்ரைட் லைனா அப்பியர் ஆகுது. ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி நாட் டிராவலிங் இன் ஸ்ட்ரைட் லைன். அது வேவ் மாதிரி தான் டிராவல் பண்ணுது. பட் wavelength is so short, that's why it seems as if it is moving in a straight line. Okay, இங்கிலீஷில் குழப்பறேன்னு தெரியுது, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அது வேவாக தான் மூவ் பண்ணுது, பட் நமக்கு கண்ணில் பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா வேவ்லென்த் ரொம்ப சின்னது. ஓகேவா? பட் எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் மாஸும் ரொம்ப கம்மி, வெலாசிட்டி ரொம்ப அதிகம். ஸோ நல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேவ்லென்த் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடிகிற அளவுக்கு வருது. 7.28 ஆம்ஸ்ட்ராங் வருது. சரியா? ஓகேண்ணா. நவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டி ப்ரோக்லிஸ் வேவ்லென்த். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேணாம். நான் கொடுக்குற ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேரெக்டாக கொஷின்ஸ் போட்டுடலாம். கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். 12th ஃபிசிக்ஸில் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு 11th பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து நார்மல் ஃபார்முலாடா. லாம்டா ஈக்குவல்ஸ் டு h/p இருக்குல்ல, இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? h இஸ் த பிளாங்க் கான்ஸ்டன்ட், p is the momentum. ஓகே, இப்போ இதை வேற டேர்ம்ஸில் வேற ஃபார்ம்ஸில் நான் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இஸ் தி de Broglie wavelength in terms of kinetic energy. ஓகேவா? அது டெரிவேஷன்லாம் பார்த்துக்கோங்க, தேவையே இல்லை, 12th பார்த்துக்கலாம். ஃபைனலாக ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹைட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into mass into kinetic energy of the particle. ஓகேவா? உங்களுக்கு kinetic energy தெரியும், mass தெரியும் அப்படின்னா then the de Broglie wavelength is simply equals to Planck's constant divided by square root of 2 into mass into kinetic energy. ஓகேவா? சரி, ஓகேனா. நெக்ஸ்ட், in terms of accelerating potential, சில டைம் வந்து பொட்டன்ஷியல் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகேவா? எலக்ட்ரான் இருக்கு, அதை நாங்கள் இவ்வளோ பொட்டன்ஷியலில் ஆக்சலரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா then just remember this, lambda is equals to h divided by square root of 2 into m into charge of the particle into the accelerating potential. என்ன potential அதை இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? you need not worry about the derivation. all of this are straight taken out of your class 12th physics. ஓகேவா? இதை நான் class 12 physics தான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, 12th எண்டில் நானே சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போதைக்கு ரிமெம்பர் தீஸ் ஃபார்முலா, தட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜினா h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into mass into kinetic energy. ஓகேவா? சரிண்ணா. நெக்ஸ்ட் ஃபார்ம் 2 என்னது? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் இட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு h டிவைடட் பை 2 into m into q into v. சரியா? qங்கிறது சார்ஜ், mங்கிறது மாஸ், vங்கிறது ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். நவ் எலக்ட்ரானுக்கு இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஹச்சோட வேல்யூ தெரியும், கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களோட லாம்டா சிம்பிளிஃபை ஆயிடுது. லாம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 12.27 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி இன் ஆம்ஸ்ட்ராங். உங்களுக்கு ஆன்சர் இதில் கிடைக்கும், ஆம்ஸ்ட்ராங்கில் கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு in terms of degree of freedom. ஓகே, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் படிப்போம். இப்போதைக்கு இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F is equals to 3 into m minus r. m அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் r அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் or bonds. சரியா? ஓகேனா. for a monoatomic, monoatomicனா ஒரே ஒரு ஆட்டம் இருக்கு. சரியா? so how many number of atoms? அண்ணா 1. ஓகே, எத்தனை பாண்ட் இருக்கு? அண்ணா இருக்கதே ஒரு ஆட்டம், ஏதுனா பாண்டு, அப்போ r is 0.
இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃபோட வேல்யூ என்ன வரும் அண்ணா the value of f will simply be equals to 3 into 1 minus 0. So this is simply equals to 3. சரியா degree of freedom என்ன வருது மோனோ அட்டாமிக்கு degree of freedom வந்து பார்த்தீங்கன்னா simply 3 டா சரியா நெக்ஸ்ட் டை அட்டாமிக் வாங்க as the name suggests ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்கு ஸோ m ஓட வேல்யூ என்ன 2 எத்தனை பாண்ட் இருக்கு ரெண்டு ஆட்டமும் ஒரு பாண்ட் போட்டிருக்குண்ணா ஸோ r ஓட வேல்யூ 1 ஓகே ஸோ இதை தூக்கி இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வருது அண்ணா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 2s are 6 minus 1 5 வருதுண்ணா ஓகே நெக்ஸ்ட் ட்ரை அட்டாமிக் வாங்க ட்ரை அட்டாமிக் எத்தனை ஆட்டம் இருக்கு 3 ஆட்டம் இருக்கு ஸோ m ஓட வேல்யூ 3 எத்தனை பாண்ட்ஸ் இருக்கு அண்ணா 1 2 ரெண்டு பாண்ட்ஸ் இருக்கு சரியா ஓகே ஸோ 3 3s are 9 minus 2 7 டா ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ட்ரை அட்டாமிக் கேஸஸ் 7 மறந்துட்டீங்கன்னா அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா ஓகே அண்ட் என்னன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா சொல்லித்தரேன் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் சொல்லித்தரேன் சரியா ஓகே நவ் this is your formula final formula இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க this lambda equals to Planck's constant divided by square root of m mass of one molecule of gas into f degree of freedom into kb Boltzmann constant into temperature ஆனா என்னன்னா இது அப்படின்னு தான் தோணுது தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருங்க நோ இஷ்யூஸ் யூ கேன் லீவ் இட் பட் 12th வந்து எப்படியும் படிச்சு தான் ஆகணும் இப்போதைக்கு பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க 12th போயிட்டு டீட்டெயிலாக படிச்சுக்கலாம் ஓகேவா ஓகேண்ணா நவ் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஃபார் மோனோ அட்டாமிக் இதை சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு லாம்டா ஈக்குவல்ஸ் டு 25.6 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி வரும் இன் ஆம்ஸ்ட்ராங் பசங்களா ஓகேவா டீங்கிறது டெம்பரேச்சர் ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஸோ இவ்வளோ நேரம் சொன்னீங்களேண்ணா எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா forget all that remember this slide இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதில் என்ன இருக்குது லாம்டா ஈக்குவல்ஸ் டு ஹச் பை பி இதுதான் டி ப்ரோக்லி வேவ்லென்த்தோட ஃபார்முலா அதோட ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் 1 in form of kinetic energy ஓகேவா இது 2mk kங்கிறது kinetic energy mங்கிறது mass now in form of accelerating potential h divided by 2 into mass into charge into potential ஓகேவா in terms of degree of freedom h divided by square root of f1 kbt ஓகேவா அப்படி தான் ஞாபகம் வச்சிட்டேன் f1 kbt அப்படினு fங்கிறது degree of freedom mங்கிறது mass of one molecule of gas and kbங்கிறது Boltzmann constant tங்கிறது temperature எங்கேயுமே உங்களை அதை சால்வ் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க சரியா you need not worry now mono atomic இதை simplify பண்ணீங்கன்னா you will get lambda equals to 25.6 divided by square root of m into square root of t so நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டாலே போதும்டா just remember this slide if you remember this slide then it is more than sufficient okay you can proceed with the session அடுத்து நீங்க போயிட்டே இருக்கலாம் சரியா நீங்க ஒண்ணும் கவலையே பட வேணாம் ஓகே now இப்போ என்ன பண்ணுவோம் அப்படினா இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்க ஃபார்முலாஸ் அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல போர்ஸ் அட்டாமிக் மாடல் இதெல்லாம் வச்சு ஒரு 2-3 क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் டைரக்ட்டா ஃபைனல் மாடல் ஆஃப் ஆட்டமான குவாண்டம் தியரிக்கு உள்ள போய்டுவோம்டா ஓகே அதுல கண்டிப்பா உங்களுக்கு தலை சுத்தம் now just give me a minute I will take the questions okay actually இருக்கு இன்னொரு ஃபைல்ல இருக்கு அத நான் மாத்தி போடுறேன் okay pasangala here's the question now let us straight away solve some questions okay so the first question says two particles of masses m and 2m ரெண்டு பார்ட்டிகிள் இருக்கா let's name them particle A and particle B okay particle A ஓட mass m particle B ஓட mass 2m they have equal kinetic energies oh okay their de Broglie wavelengths are in what ratio அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா கைனெடிக் எனர்ஜில ரிலேஷனை கொடுத்துட்டு de Broglie wavelength கேக்குறாங்க அப்ப நீங்க என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணனும் ஆனா நீங்க சொல்லி கொடுத்த form 1 that is de Broglie wavelength in terms of kinetic energy சூஸ் பண்ணனும் what is the formula lambda is equals to h Planck's constant divided by square root of 2 into mass of particle into kinetic energy of the particle இல்லையா ஆமானா this is the formula now we have to find the ratio of these two particles that is de Broglie wavelength lambda a by lambda b should be equals to h divided by square root of 2 into mass of a into kinetic energy of a okay na into 1 divided by அதாவது என்ன ஆகும் டினாமினேட்டரோட டினாமினேட்டர்ல வரும் அது நியூமரேட்டருக்கு போகும் ஓவராலா எழுதணும்னு வெச்சுக்கோங்களே இங்க வந்துரும் 2mb into kb divided by h
இல்லையா? ஆமாண்ணா. லாம்டா ஏ அப்படியே இருக்கும். லாம்டா பியில் டினாமினேட்டரில் அந்த ஸ்கொயர் ரூட் இருக்கும், அது நியூமரேட்டருக்கு போயிடும். அதனால் சிம்பிள் விஷயம், கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்ன ஆகுது அண்ணா, ஹைச்சு கேன்சல் ஆகிடுது, ரூட் டூ கேன்சல் ஆகிடுது, கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏ கைனடிக் எனர்ஜி ஆஃப் பியும் கேன்சல் ஆகிடுது. ஏன்? பிகாஸ் இட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின் தட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏ இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல்ஸ் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் பி. ஸோ இப்போ நமக்கு என்ன வருது ஃபைனல் ஆன்சர்? lambda a by lambda b is simply equals to square root of mass of b divided by mass of a da. Okay va? What is mass of b? Anna, mass of b is 2m. What is mass of a? It simply equals to m. So m cancel ஆச்சு அப்படின்னா என்ன வரும் நமக்கு? அண்ணா, we will get that lambda a is to lambda b simply equals to square root of 2 is to 1. Okay va? So this is your final answer. I hope you guys understood this. Or இதை நீங்கள் இன்னும் சிம்பிளாக கூட போடலாம். எப்படின்னா, see, ரெண்டு பார்ட்டிகளுக்குமே h கான்ஸ்டன்ட்டு, 2 கான்ஸ்டன்ட்டு, k கான்ஸ்டன்ட் இல்லையா? ஆமாண்ணா, ரெண்டு பார்ட்டிகளுக்குமே இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ வேவ்லென்த் எதில் டிபெண்ட் ஆகுது? மாஸில் தானே டிபெண்ட் ஆகுது. நீங்களே பாருங்க, from here I can write lambda is inversely proportional to square root of mass. அவ்வளோதான். ஸோ lambda a by lambda b equals to square root of mass of b by mass of a. இவ்வளோ சிம்பிளாக போகிறதுனாலும் போடலாம். இது கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா. ஓகே, சூப்பர்டா. Now let's move on to your next question, which was asked in JEE Mains 2021. So the question goes something like this. The wavelength of electrons accelerated from rest through a potential difference of 40 kilovolt is x into 10 power minus 12 மீட்டர். ஓகேவா? அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்கான், அதை 40 கிலோவாட் பொட்டென்ஷியலில் ஆக்சலரேட் பண்ணுறாங்களா, அதோட வேவ்லென்த் வந்துட்டு x into 10 to the power minus 12. What is the value ODX? Okay, again typewriting mistake. This is not OD. What is the value of x அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் கொஷின். யூ ஜஸ்ட் ஹாவ் டு யூஸ் த ஃபார்முலா விச் ஐ டாட் யூ கைஸ் நவ். என்ன சொல்லியிருந்தேன் அண்ணா, நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தாங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த்தோட ஃபார்முலா வந்துட்டு h டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into mass of particle into charge of particle into the accelerating potential. பட் இதில் நீங்கள் டேரெக்டாக போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம். ஆமாண்ணா, ஹச்சை எப்படி போட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சான்ஸே இல்லைனா, இதனால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் ஒரு ஷார்ட் கட் சொன்னேன்னா இல்லையா, டேரெக்டாக யூஸ் ஆகுது பாருங்கள். ஃபார் அன் எலக்ட்ரான், ஏன்னா எலக்ட்ரானை பற்றி தானே பேசியிருக்காங்க, ஸோ டேரெக்டாக அந்த ஃபார்முலாவை போட்டுருங்க. ஃபார் எலக்ட்ரான் தி de Broglie wavelength lambda e was simplified and found out to be 12.27 divided by square root of potential and the wavelength will be in Armstrong. Okay? ஓகேண்ணா, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாண்ணா, இப்போ தான் சொன்னீங்க அந்த ஃபார்முலாவை. இன் ஆம்ஸ்ட்ராங். நவ் சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ. டேரெக்டாக ஒரே ஃபார்முலா போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. So we know that given in the question that potential is equals to 40 kilowatt அப்படின்னா 40 into 10 power 3 watt, or it simply equals to 4 into 10 raised to the power 4 watts da. ஓகேவா? சரி, ஓகேண்ணா. Now how to proceed na? Simple. Lambda of electron is equals to 12.27 divided by square root of 4 into 10 to the power 4 இல்லையா? ஆமாண்ணா. Now if you simplify this, what we will be left over with? அண்ணா, square root of 4 வந்துட்டு simply 2 அண்ணா. ஓகே, ஸோ நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும், 12.27 இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 simply 2. 10 power 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10 power 2 வந்துடும்ண்ணா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? திஸ் இஸ் இன் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா என்ன? 10 power minus 10 மீட்டர். அவ்வளோதான்டா. எவ்வளோ சிம்பிள் பாருங்களேன் இந்த கொஷினை. நீங்கள் சிம்பிள் தான் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு அப்படி தோணலையே. கண்டிப்பாக தோணும், கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் ப்ராக்டிஸ் ஷீட்டை போட்டு பாருங்கடா. ஓகே, ஸோ 12.27 divided by 2 into 1 ஆம்ஸ்ட்ராங்னா 10 power minus 10. தென் இங்கே ஒரு 10 power 2 டினாமினேட்டரில் இருக்குல்ல, அது மேலே போயிடுச்சுன்னா 10 power minus 2. ஓகே, ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் அண்ணா? 12.27 divided by 2, you will get 6.135 into 10 power minus 12 meters da. ஓகே, ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்னா 10 power minus 10.
கீழே ஒரு 10 ஸ்கொயர் இருக்குது, அதை மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், 10 பவர் -2 மாறிடும். ஓகே, now if you simplify this will approximately equals to 6.13 into 10 raised to the power -12. So value of x என்னது, இதோ இங்கே இருக்குல்ல, இதுதான் value of x. So x is approximate, x is actually equals to 6.13. If you simplify this, x will approximately be equals to 6 டா. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சராக நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணணும், 6 தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நியரஸ்ட் இன்டீஜர் கேட்டிருக்காங்க. 6.13 கிட்ட இருக்க நியரஸ்ட் இன்டீஜர் என்ன, ஆனால் லெஃப்ட் சைடு 6 இருக்கு. ஓகேவா, சூப்பர்ல. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A microscope using suitable photons is employed to locate an electron in an atom within a distance of 0.1 angstrom. ஓகே, ஒரு மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரானை லொக்கேட் பண்ண போகிறோமா, அண்ட் தி 0.1 ஆம்ஸ்ட்ராங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எரர் இன் மெஷரிங் த பொசிஷன். ஓகே, எரர் இன் மெஷரிங் த பொசிஷன் இஸ் 0.1 ஆம்ஸ்ட்ராங். ஆனால் இது எப்படி சொல்கிறீங்க, நம்மளோட யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்ட் 2 பார்த்தவங்களுக்கு தெரியும் இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த அன்சர்டனிட்டி இன்வால்வ் இன் மெஷரிங் ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டி. டெல்டா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மள்கிட்ட டெல்டா வி என்னன்னு கேட்குறாங்க. Okay, let's try to find. So we know Heisenberg's uncertainty principle states that error in measuring the position multiplied with error in measuring the momentum should always be greater than or equals to h divided by 4 pi. இல்லையா, ஆமாண்ணா. Now what is momentum? அண்ணா, we know momentum, error in measuring the momentum will be equals to mass into error in measuring velocity. இல்லையா, ஆமாண்ணா. ஏன்னா மாஸ் வந்து ஃபிக்ஸ்டு, சரியா, அதில் எதுவும் எரர் இருக்காது. வெலாசிட்டி தான் நம்ம மெஷர் பண்ணுறோம், அதை மெஷர் பண்ணுறப்ப தான் எரர் வரும். ஸோ டெல்டா பி அப்படிங்கிறப்ப தட் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதை தூக்கி இங்கே உள்ளே போடுங்க. ஸோ டெல்டா எக்ஸ் இன்டு mass into change in velocity should be, it's not change in velocity, error in velocity should be greater than or equals to h divided by 4 pi. So இந்த இடத்துல இப்போ simplify பண்ணுங்க. What will be the error in measuring velocity? அண்ணா, இங்கிருந்து if you only keep your error in measuring velocity on the left hand side, delta v, so delta v will be greater than or equals to h divided by, இந்த m இங்க போய்டும், delta x இங்க போய்டும். ஓகேவா, m 4 pi, ஓகே, into m into delta x. சரியா, ஓகேனா, I hope this is clear. யாருக்கும் இதில் எந்த டவுட்டும் இல்லையே, அவ்வளோதான்டா. all you have to do now is substitute your values. 6.626 into 10 to the power minus 34 divided by 4 into pi into 4 into pi into what is mass of an electron? Anna, 9.1 into 10 power minus 31 kg into error in measuring your position என்னது 0.1 ஆம்ஸ்ட்ராங், பட் மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா, 0.1 ஆம்ஸ்ட்ராங்கா. ஸோ இதை மீட்டருக்கு மாத்திரம் என்ன வரும், அண்ணா 0.1 into 10 power minus 10 மீட்டர், ஆர் சிம்பிளி இந்த 0.1 10 power minus 1 எழுதலாமா இல்லையா? ஆமாண்ணா, 0.1 அப்படின்னா 1 divided by 10 and it is equals to 10 power minus 1. அப்படி எழுதுனா 10 power minus 1 into 10 power minus 10. So this will simply be equals to 10 raised to the power minus 11 meters. I hope this is clear. எதுவும் டவுட் இல்லையே, அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சு. தூக்கி இங்கே போடுங்க. So delta x is simply equals to 10 raised to the power minus 11 meters. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் your uncertainty in measuring your velocity. ஆனால் இதை ஆக்சுவல் எக்ஸாம்ஸில் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேவா, இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா வரும்? delta v will approximately equals to 5.8 into 10 to the power 6 meter per second. இதை ஒரு நம்பராக பார்க்காம கான்செப்சுவலாக அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல டெல்டா எக்ஸுங்கிறது என்னது, எரர் இன் மெஷரிங் தி பொசிஷன் இல்லையா? ஆமாண்ணா, அது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்க, 10 power minus 11 மீட்டர். நீங்கள் என்ன பண்ண பார்க்குறீங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக, டெல்டா எக்ஸ் கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், எரர் கம்மியாக இருக்குது. எரர் கம்மியாக இருக்குன்னா அக்யூரேட்டாக மெஷர் பண்ண பார்க்குறீங்க இல்லையா? ஆமாண்ணா, பொசிஷனை எவ்வளோ அக்யூரேட்டாக மெஷர் பண்ண பார்க்குறீங்க, 0.00000ன்னு 11 ஜீரோக்கு அப்புறம் ஒரு 1 வர அளவுக்கு தான் எரர் இருக்கணும்னு பார்க்குறீங்க. ஓகேவா, சி இஃப்
எரர் இன் மெஷரிங் லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 சென்டிமீட்டர்னா நீங்கள் ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணுறீங்க 5 சென்டிமீட்டர்னு, அதில் 2 சென்டிமீட்டர் அதிகமாகவும் இருக்கலாம் அந்த லென்த்து, ஆர் 2 சென்டிமீட்டர் கம்மியாகவும் இருக்கலாம். இதுதான் எரரோட கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் இவ்வளோ சின்னதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பண்ணுற மெஷர்மெண்ட் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பட் நீங்கள் பொசிஷனை ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறேங்கிற பேரில் வெலாசிட்டியை எவ்வளோ அதிகமாக பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் எரரு. வெலாசிட்டியோட எரர் எவ்வளோ வருது? ஆனால் ஆல்மோஸ்ட் 5.8 into 10 power 6 எவ்வளோ ஹையாக இருக்குது பாருங்கள். இதை தான் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொல்லுது. when you want to measure one thing accurately, the other things become more uncertain. பொசிஷனை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெலாசிட்டியை அக்யூரேட்டாக பண்ண முடியாது. எவ்வளோ எரர் பாருங்கள், 1 மீட்டர் per second 2 மீட்டர் per secondனா இல்லை, 5.8 into 10 power மில்லியன் மீட்டர் per second, கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீடுக்கு நியராக இருக்குது. அவ்வளோ எரர் பண்ணுறீங்க வெலாசிட்டியில், பட் பொசிஷன் அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? இதுவே வெலாசிட்டி அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிங்கன்னா தென் பொசிஷனில் அன்சர்டனிட்டி வந்துடும். இதுதான் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். சரியா? ஓகேடா. நவ் தேர்ஸ் ஒன் மோர் கொஸ்டின். அடிச்சுக்கிட்டேன். The minimum uncertainty in the speed of an electron in an one-dimensional region of length 2a0. ஓகேவா? Bohr radius. இல்லை இந்த கொஸ்டின் விட்டுடலாம். You can leave this. You need not worry about this. பார்த்துக்கலாம், பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் என்னடா டக்குன்னு சொல்லிட்டு யாரோ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், we have arrived at the final concept of this particular lecture. I don't know the time. சரியா? எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன எதுன்னே தெரியல, பட் நான் முன்னாடி சொன்ன கெஸ்ட் படி ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். So let us finally start your quantum mechanical model and it will take me approx 1 hour. 1 hour கொஞ்சம் கம்மியாக கூட முடிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் இதுதான் பசங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி தானா ஒவ்வொரு டாப்பிக்கும் சொல்லி எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே என் காதில் விழுகுது. வேறு வழி இல்லைடா, படிச்சு தான் ஆகணும். இஃப் யூ வாண்ட் டு கிராக் தீஸ் எக்ஸாம் தென் யூ ஷுட் பி தரோ இன் எவ்ரி திங். நான் சொல்லி தரதில் தரவாக இருந்தீங்கன்னா போதும், உங்களால் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக தான் இந்த ஸ்லைடை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். சரியா? இதுக்கப்புறம் நான் பேச போகிற விஷயம்லாம் உங்களுக்கு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஓகேவா? சில பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு புரியாது, ரொம்ப ஒரு சில பேருக்கு தான் புரியும். ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையே பட வேணாம். ஏன்னா இப்போ நம்ம படிக்க போகிறது குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த வேர்ல்டில் யாருமே இன்னும் குவாண்டம் மெக்கானிக்ஸை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. ரிச்சர்ட் ஃபைன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிஷியன் சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வாங்கிட்டு அப்புறம் உள்ளே வாங்க. சரியா? உள்ளே போனோன்னே டக்குன்னு என்னென்னமோ காட்டுவேன், அதெல்லாம் பார்த்து பயந்து ஓடிடக்கூடாது. பார்த்துட்டு ஓகே எனக்கு புரியலையா, சந்தோஷம், யாருக்குமே இது புரியல அப்படிங்கிற மைண்ட் செட்டோடையே என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுட் வரதான் செய்யும், பட் இட்ஸ் ஓகே. சரியா? ஈவன் JEE அட்வான்ஸ்லையுமே ரொம்ப டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. நான் என்னென்ன கான்செப்ட் சொல்கிறேனோ அதில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் ரொம்ப டீப் டவுனாக போயிட்டு ஏன் அப்படி நடக்குது, எதனால் எப்படி நடக்குதுன்னா யோசிக்க வேணாம். சரியா? உங்கள் க்யூரியாசிட்டிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் யூ கிராக் யுவர் எக்ஸாம்ஸ் யூ கேன் pursue a degree in this field if you want. அது உங்கள் பிரச்சனை. இப்போதைக்கு என்கிட்ட படிக்கும் போது ரொம்ப யோசிக்காமல் நான் சொல்கிறத மட்டும் மைண்டுக்குள்ளே வாங்கி ஓகே இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? shall we proceed? ஏன்னா இவ்வளோ பெரிய டிஸ்க்ளைமர் போட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு எங்கள் சார் இப்படி சொல்லித்தரல, அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசினார். நான் ஐயோ போச்சுடா அவ்வளோதான், ஜேஇலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிய வந்துச்சு, இது எனக்கு மட்டும் புரியாமல் இல்லை, யாருக்குமே புரியாது. ஈவன் எங்கள் சாருக்குமே ஓரளவுக்கு தான் தெரியும். ஈவன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்ல, எனக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும். எது தேவையோ அது மட்டும் எனக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இப்போதைக்கு மைண்டுக்குள்ளே அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. சரியா? ஓகேண்ணா, பட் அதுக்குன்னு சும்மாலாம் விட மாட்டேன், நல்லா தான் சொல்லி தருவேன். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் அப்படின்னா என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் தி அட்டாமிக் மாடல் which is based on the particle as well as wave nature of electrons. இவ்வளோ நேரம் நம்ம அட்டாமிக் மாடல் பார்த்தோம்ல, நம்ம ஜே தாம்சன் மாடலாக இருக்கட்டும், இல்லை ரூதர்ஃபோர்ட்ஸ் அட்டாமிக் மாடலாக இருக்கட்டும், இல்லை போர்ஸ் அட்டாமிக் மாடலாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான்ஸை ஒரு பார்ட்டிக்கிளாக அவங்க வந்துட்டு எப்படி பண்ணியிருந்தாங்க, டெபிக் பண்ணியிருந்தாங்க. ஆமாண்ணா, நியூக்ளியஸ் இங்கே இருக்குது, இது ஷெல்லு, இந்த ஒவ்வொரு ஷெல்லையும் எலக்ட்ரான் சுற்றும், இப்படி தானே இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடல்ஸ்லாம் இருந்துச்சு. ஆமாண்ணா, ஜே தாம்சன் என்ன சொன்னார், வாட்டர் மெலனில் சீடு இருக்க மாதிரி எலக்ட்ரான் இருக்கும்னாரு. ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னார், நியூக்ளியஸை சுற்றி எந்த ஆர்பிட்டில் வேணாலும் எலக்ட்ரான் சுற்றலாம் அப்படின்னாரு. ஓகேவா? அடுத்து போர் என்ன சொன்னார், இல்லை எல்லா ஆர்பிட்லையும் சுற்ற முடியாது, ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்ஸில் தான் சுற்ற முடியும்னு போர் சொன்னார். பட் இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலில் தான் நம்ம
எலக்ட்ரானோட வேவ் நேச்சரை கன்சிடரே பண்ணுறோம். இது வரைக்கும் பார்த்த மாடல்லாம் வேவ் நேச்சரை கன்சிடரே பண்ணல. இங்கே தான் வந்துட்டு நம்ம வேவ் நேச்சரை கன்சிடர் பண்ணுறோம். சரியா? ஓகே. ஸோ டில் நவ் வி ட்ரை டு இமேஜின் வேர் எக்ஸாக்ட்லி த எலக்ட்ரான் இஸ். இவ்வளோ நேரம் எலக்ட்ரான் நீங்கள் ஒரு பார்ட்டிகலாக யோசிச்சிருப்பீங்க. ஸோ பார்ட்டிகல் எங்கே இருக்கும்? இதோ இங்கே இருக்கும், இல்லை இங்கே இருக்கும், இல்லை இங்கே இருக்கும், இல்லை இங்கே இருக்கும். ஒரு டெஃபினைட் பொசிஷன் இருந்துச்சுல அதுக்கு. ஆமாண்ணா எலக்ட்ரான பார்ட்டிகல்னு பார்த்தா இதோ இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்க. பட் இன் குவாண்டம் மாடல் வி ஸ்டாப் ஆஸ்கிங் வேர் இஸ் த எலக்ட்ரான். ஏன்னா எலக்ட்ரான் வந்து வேவ் மாதிரி இருக்குமா, எலக்ட்ரான் பார்ட்டிகலாக மட்டும் இருக்காதா, எலக்ட்ரான் இன்னுமே உங்களால் அந்த மைண்ட் எனக்கே இன்னுமே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களால் கண்டிப்பாக அதை கிராஸ் பண்ணுறப்ப ஒரு இஷ்யூ வரும். பட் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் எலக்ட்ரானை ஒரு பால் மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க, ஒரு கோலி குண்டு மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ அதே எலக்ட்ரானை ஒரு வேவாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குது ஒரு வேவா. இப்போ எலக்ட்ரான் எங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆனால் இங்கே இல்லை, இங்கே இல்லை, வேவ் மாதிரி இருக்குன்னா எங்கே இருக்குன்னே சொல்ல முடியலண்ணா. அதனால தான் என்ன பண்ணுவோம், இன் குவாண்டம் மாடல் சின்ஸ் வி கன்சிடர் தி வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் வி கேனாட் அக்யூரேட்லி சே எலக்ட்ரான் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குலாம் சொல்ல முடியாது. அது ஒரு வேவ் மாதிரி இப்படி போகும். ஸோ அப்படிங்கிறதுனால வி ஸ்டாப் ஆஸ்கிங் த கொஸ்டின் இட் செல்ஃப். எங்கே எலக்ட்ரான் இருக்குங்கிற கொஸ்டினே நிப்பாட்டிட்டு இன்ஸ்டெட் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா வி ஸ்டார்ட் ஆஸ்கிங் where is the electron likely to be found. அதாவது ஓகே இப்போ இப்படி வேவ் போகுதா, what is the probability of finding the electron here, what is the probability of finding the electron here, what is the probability of finding the electron here. இப்படி தான் குவாண்டம் தியரியில் நம்ம பேசுவோம். எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எலக்ட்ரானை வேவாக கன்சிடர் பண்ணுறோம். அதனால வி ஸ்டாப் த கொஸ்டின் இட் செல்ஃப். கேட்கவே மாட்டோம். எலக்ட்ரான் எங்கங்கிற வார்த்தையை விட்டுட்டு இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டியில் தான் குவாண்டம் மாடலே டீல் பண்ணுவோம். அண்ட் ஒரு சில சயின்டிஸ்ட் இதை பிக்கஸ்ட் கேம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸை த கேம்பிளிங் ஆஃப் யுவர் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசுவோம். சரியா? ஆக்சுவலி எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே ஆக்சுவல் கண்டென்ட் போகிறதுக்கே நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்னோட டிகிரி நான் கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 1 இயர் தான் வெயிட் பண்ணுங்கள். கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் நான் நிறையா போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதெல்லாத்தையும் விட்டுட்டு JEE நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வெளியே போயிட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த கான்செப்ட். எங்கேயும் போவேன்னா இங்கே வாங்க. போர் மாடலில் எக்ஸாக்டாக ஆர்பிட் இருக்குது இல்லையா? எக்ஸாக்டாக இதான் நியூக்ளியஸ்னா இப்படி எலக்ட்ரான் சுற்றும். போர் என்ன சொன்னார்? ஆனால் ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். போயிட்டு அந்த ஆர்பிட்டில் நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எலக்ட்ரான் சுற்றிட்டு வந்து உங்கள் முன்னாடி வரும், கண்டுபிடிச்சலாம் டே நீ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் குவாண்டம் மாடலில் எங்கே இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது. ப்ராபபிலிட்டி தான். இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் என்ன, இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் என்ன, இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் என்ன. ஓகேவா? ஸோ வி வில் ஸ்டாப் ஆஸ்கிங் த கொஸ்டின் ஆஃப் வேர் இஸ் த எலக்ட்ரான் அண்ட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் த கொஸ்டின் ஆஃப் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி of finding electrons inside the atom. ஒரு ஆட்டம்குள்ள இந்த இடத்துல எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, இந்த இடத்துல எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன. இந்த மாதிரி ப்ராபபிலிட்டியில் தான் நம்ம டீல் பண்ணவே போகிறோம். சரியா? ஸோ இப்போதைக்கு ஐ திங்க் ஐ ஹவ் டெவலப்ட் சம் நாலேஜ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன் யூ. இப்போ இதை நான் இன்னும் நல்லா புரிய வைக்கணும் பாருங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சிடும் ஏன் இப்படி ப்ராபபிலிட்டி பற்றி பேசுகிறோன்னு. திங்க் ஆஃப் அ ரொட்டேட்டிங் ஃபேன். ஃபேன் வந்து நார்மலாக இருக்குது, இப்படி இருக்குது, பிளேட்ஸ் இப்படி இருக்குன்னா உங்களால் சொல்ல முடியும் பிளேட் எங்கன்னு கேட்டால் இதோ இங்கே இருக்குது, இன்னொரு பிளேட் எங்கன்னு கேட்டால் அதோ இங்கே இருக்குது, இன்னொரு பிளேட் எங்கன்னு கேட்டால் இங்கே இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாண்ணா. எப்போ இப்படி சொல்ல முடியும்? எப்போ ஃபேன் ஸ்டேஷ்னரியாக இருக்கோ அப்போ தான் உங்களால் இப்படி சொல்ல முடியும். பட் இதுவே ஃபேன் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களால் பிளேட் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவேண்ணா, இதோ பிளேட் வந்து இங்கே இருக்குது, பட் தெரியாது பிளேட் எங்கே இருக்குன்னு. நீங்கள் டக்குன்னு டைமை ஃப்ரீஸ் பண்ணி கேமரா ஸ்லோ மோஷன் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளேடு இப்படி இருக்கலாம். ஓகே, நீங்கள் தப்பாக பாயிண்ட் பண்ணியிருப்பீங்க. புரியுதா என்ன இஷ்யூன்னு? இதே கான்செப்டை நம்ம எலக்ட்ரான்ஸ்க்கு அப்ளை பண்ணி பாருங்கள். எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை, இதோ இங்கே தாண்டா இருக்கான்னு சொல்லி அவனை அப்படியே லாக் பண்ணிடலாம். பட் எலக்ட்ரான்ஸ் இப்படி சுற்றும் போது யூ கேனாட் சே த பொசிஷன். ஓகே, எப்படி பிளேடு சுற்றும் போது உங்களுக்கு தெரியுதா இந்த பிளேட் எங்கே இருக்குது, இந்த பிளேட் எங்கே இருக்குன்னு தெரியலண்ணா. ஏதோ பார்த்தா லைட்டாக இங்கேயும் இருக்க மாதிரி இருக்குது, இங்கேயும் இருக்க மாதிரி இருக்குது, இங்கேயும் இருக்க மாதிரி இருக்குது, இங்கேயும் இருக்க மாதிரி இருக்குது, இங்கேயும் இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த இடத்துல பாருங்களேன் கொஞ்சம் டென்ஸாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் டென்சிட்டியாக இருக்குது இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இந்த இடத்துல பிளேட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே இந்த இடத்துல பாருங்க, ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாக எனக்கு செவரு மட்டும் தானே தெரியுது, ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. சரியா? ஸோ இது அப்படியே நான் எலக்ட்ரான்ஸோட ரிலேட் பண்ணுறேன் பாருங்க. இதுதான் ப்ராப்ளமே. எலக்ட்ரான் சும்மா அந்த ஃபேனோட பிளேடு மாதிரி நின்றுச்சுன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் அதோ இங்கே தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இதுவே எலக்ட்ரான்ஸ் இந்த ஃபேனோட பிளேடு மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா
எந்த பிளேடு எங்கே இருக்குன்னே தெரியல. ஓகேவா, நீங்கள் பாருங்கள், நீங்களும் யோசிங்க. ஆமாண்ணா பிளேடு எங்கே இருக்குன்னே தெரியலண்ணா, எங்கே வேணாலும் இருக்கலாம், இதோ இங்கே இருக்கலாம், இதோ இங்கே இருக்கலாம், இதோ இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஸ்லோ மோஷன் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தோம்னா ஒவ்வொரு ஃபோட்டோவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பிளேடு. இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஓகேவா, அதுதான். I hope this is clear. புரிஞ்சதில்ல? ஸோ இது மாதிரி தான் கேட்போம். நம்ம ஆட்டம்ல போயிட்டு எலக்ட்ரான்ஸை பற்றி இப்படி தான் கேட்போம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பிளேட் அட் அ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்? சரியா, அதாவது ஃபேனை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ல பிளேடை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஓகே, இந்த பாயிண்ட்ல பிளேடை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இந்த பாயிண்ட்ல பிளேடை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ இப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டா ப்ராபபிலிட்டியில் தாண்டா டீல் பண்ண போகிறோம் நம்மளோட குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலை. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா பசங்களா. இப்போ ஓடிடுவீங்க பாருங்க. ஆக்சுவலி நான் சொன்னேன்ல இந்த ஃபேனோட அனர்ஜி, இதையே ஆட்டமுக்கு அப்ளை பண்ணி நம்மளோட ஷ்ராடிங்கர் அப்படிங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் ஃபிசிஷியன் ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தாரு. ஓகேவா, ஸோ எதுக்கு இந்த ஈக்குவேஷன்னா, ஃபர்ஸ்ட் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலோட ஆக்சுவல் டெஃபனிஷன் என்னன்னு படிப்போம். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு புரிய வச்சது தியரியா, நீங்கள் புக் எடுத்து படிச்சீங்கன்னா இதான் உங்களுக்கு இருக்கும். தி குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் என்னன்னா, திஸ் மாடல் டிஸ்கிரைப்ஸ் த எலக்ட்ரான் அஸ் அ 3-dimensional wave in the electronic field of positively charged nucleus. ஒன்றுமே புரியல, விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நான் சொல்லி தந்தது புரிஞ்சில்ல? ஆமாண்ணா, நீங்கள் என்ன சொன்னீங்க? எலக்ட்ரான் வந்துட்டு வேவ் நேச்சர் ஷோ பண்ணுன்னு சொன்னீங்க. அண்ட் அதை வேவ் நேச்சராக கன்சிடர் பண்ணி கிரியேட் பண்ண மாடல் தான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்னு சொன்னீங்க. அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ ஷ்ராடிங்கருங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறாரு விச் டிஸ்கிரைப்ஸ் த வேவ் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட வேவ் மோஷனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷனை டிரைவ் பண்ணியிருக்காரு. தட்ஸ் ஈக்குவல்ஸ் டு மீ. ஓகே, பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல? அவ்வளோதான், ஒன்றும் ஞாபகம்லாம் வச்சுக்க வேணாம். சரியா, அவ்வளோதான், பார்த்துட்டு விட்டுருங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இமேஜினரி நம்பர்ஸ்லாம் இருக்கும். இங்கே ஐன்னு இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் நாட் ஈவன் அ ரியல் நம்பர். ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு நம்பரே இல்லை. உண்மையிலேயே நம்மளோட வேர்டில் ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு நம்பரே கிடையாது. பட் இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் என்னன்னா இது என்னென்னமோ சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்கேன். எனக்குமே இன்னும் அந்த ஈக்குவேஷன்லாம் ஃபுல்லாக தெரியாதுடா. எது தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். இந்த இடத்துல இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் சைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி இருக்குல்ல, ஒரு வேல் மாதிரி இருக்குல்ல, இதுதான் சை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகேண்ணா, இதை சைன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ வேவ் ஃபங்க்ஷன். ஓகேவா, இந்த சை இருக்குல்ல, இந்த சையோட நேம் என்னன்னா வேவ் ஃபங்க்ஷன். சரிண்ணா, அதுக்கு ஃபிசிக்கல் மீனிங் என்ன? இப்போ எம்னு போட்டால் அதோட ஃபிசிக்கல் மீனிங் வந்து மாஸ் இல்லையா? ஆமாம். வீன்னு போட்டால் அது வெலாசிட்டியை டெபிக் பண்ணுது. வெலாசிட்டினா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் போகுது. ஓகே, ஏன்னு போட்டால் அது ஆக்சிலரேஷனை டெபிக் பண்ணுது. ஃபிசிக்கலாக ரியல் வேர்ல்டில் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது இல்லையா? எம்னா ரியல் வேர்ல்டில் எவ்வளோ மாஸ் இருக்குது, வீணா வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, ஆக்சிலரேஷன்னா எவ்வளோ ஸ்பீடாக அது ஆக்சிலரேட் பண்ணிட்டு போகுது. அதுதான் மீனிங், ஃபிசிக்கல் மீனிங். பட் இந்த சைக்கு ஃபிசிக்கல் மீனிங்கே கிடையாது. ஓகேவா, என்னடா சொல்கிறீங்க? எஸ், சொன்னேன்ல ஃபஸ்ட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸில் அப்படி தான். ஓகேவா, அப்படி தான் கேட்டுக்கணும் நீங்கள். ஸோ சை இஸ் நத்திங் பட் யோர் வேவ் ஃபங்க்ஷன். இட் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் மீனிங். எப்படி எம்ங்கிறது மாஸை டெபிக் பண்ணுது, விங்கிறது வெலாசிட்டியை டெபிக் பண்ணுது, அந்த மாதிரி இந்த சைங்கிறது ஒன்றுத்தையும் டெபிக் பண்ணலை. சரியா, என்ன சொல்கிறீங்க? அப்போ அது யூஸ்லெஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது யூஸ்லெஸ் கிடையாது. சை தான் யூஸ்லெஸ். யூஸ்லெஸ்னு சொல்ல முடியாது, இட் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் மீனிங். பட் இந்த சையை ஸ்கொயர் பண்ணுறீங்க, ஓகேவா, இதோட மேக்னிடியூட் எடுக்கிறீங்க அப்படின்னா that gives you the probability of finding an electron. ஓகே, அதாவது இப்போ ரொம்ப சிம்பிளா, இப்போ என்ன பண்ணுவோம், இதான் ஸ்பேஸ், இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா நான் இந்த பாயிண்டோட அக்கார்டிங்லி ஐ ஹாவ் டு சால்வ் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, திஸ் இஸ் அ வெரி பேட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். யூ சிம்பிளி சால்வ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகேவா, என்னென்னமோ போட்டிருக்கு பாருங்க, கர்வேச்சர் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் ஓவர் ஸ்பேஸ். கவலையப்படாதீங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, இது ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸில் இந்த பாயிண்டில் இப்போ நான் கை வச்சிருக்கேன்ல, இந்த பாயிண்டில் தெரியுதா, இந்த பாயிண்டில் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, பயங்கரமான ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை இந்த பாயிண்ட்டுக்கு அக்கார்டிங்லி நான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் எனக்கு சை வெளியே வரும், அந்த சிம்பிள் இருக்குல்ல வேல் மாதிரி, அது ஒரு வேல்யூ வரும். ஓகேவா, அதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை. அதை ஸ்கொயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்டில் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சிடும். சரியா, அண்ணா ஒன்றுமே புரியலண்ணா,
பிரச்சனையே இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சை ஸ்கொயர்னா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான், அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷ்ராடிங்கர்னு ஒருத்தர் ஈக்குவேஷன் கொடுத்தாரு, அவரோட ஈக்குவேஷனை ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சால்வ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை சால்வ் பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சை கிடைக்கும், அந்த சிம்பிள் கிடைக்கும். அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். சூப்பராக பசங்களா, I hope it's clear. Okay, so let's talk more about your psi and psi square. What is the significance of psi? சரியா? see சும்மா தியரி தான், படிச்சிடுவோமே. psi அப்படிங்கிறது the orbital wave function is just a mathematical function and has no physical significance. All the information about the electron in an atom is stored in the orbital wave function. ஓகேவா? இந்த wave functionல தான் எலக்ட்ரானோட இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. அதோட ப்ராபபிலிட்டி, அது எங்கே இருக்கும், எந்த டைமில் எங்கே இருக்கும், இந்த ப்ராபபிலிட்டியில் அந்த சைக்குள்ள தான் ஸ்டோர் ஆயிருக்கு. பட் திஸ் psi in itself does not have any physical significance. physical meaning இல்லை. rather psi square அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? we call this the probability density and the இப்படின்னா என்ன? the probability of finding an electron at a point within an atom. ஆனால் நீங்கள் பாட்டில் இங்கே கை வச்சிங்க, இங்கே ஏர் மாலிக்யூல் இருக்கும், அந்த மாலிக்யூல்குள்ள நான் கை வச்சிருக்கேன் அப்படி நினச்சிக்கோங்க. இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இந்த ஆட்டமில் கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரானை கண்டுபிடிக்க ப்ராபபிலிட்டி என்னன்னா, ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இந்த சையை கண்டுபிடிச்சி அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். சை ஸ்கொயர் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக அட் தட் பாயிண்ட் the probability of finding an electron என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? so it is known as probability density and it is always positive. அதனால தான் மாடுலஸ் போட சொல்லிட்டேன். சரியா? ஏன்னா ஸ்கொயர் எப்போதுமே ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் தானே, அப்புறம் ஏன் மாடுலஸ் போடுறீங்க? ஏன்னா இங்கே என்ன இருக்குது, இமேஜினரி நம்பர் இருக்குது. இமேஜினரி நம்பர்னா என்ன தெரியுமா? அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா -1 வரும். என்னன்னா சொல்கிறீங்க? ஆமாம், மேக்ஸில் படிப்போம். இப்போதைக்கு ரொம்பலாம் ஒன்றும் கவலைப்படுத்த வேணாம்டா. சரியா? இவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் ஒருவேளை இதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகி நீங்கள் போயிட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் நல்லா படிச்சிங்கன்னா அது எனக்கு தாண்டா பெருமை. சரியா? ஓகே, நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ஆர்பிட்டல். ஸோ இதுக்கப்புறம் ஆர்பிட்டை பற்றி பேசவே மாட்டோம். சரியா? போராக இருக்கட்டும், ரூதர்ஃபோர்டாக இருக்கட்டும், ஜே தாம்சன் விட்டுருங்க, ஒரு எலக்ட்ரான் சுற்றுதுன்னே சொல்லலை. போர் வாங்க, ரூதர்ஃபோர்டு வாங்க, இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க? எலக்ட்ரான் வந்து இப்படி அழகாக பிளானட்ஸ் எப்படி சன்னை ரொட்டேட் அடிக்குதோ அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பாத்தில் ரொட்டேட் அடிக்குன்னாங்களா, அதை தான் ஆர்பிட்னு சொல்லுவோம். பட் குவாண்டம் தியரியை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டுங்கிற கான்செப்டை தூக்கி வீசிட்டு ஆர்பிட்டல் அப்படிங்கிற புது கான்செப்டை கொண்டு வரோம். சரிண்ணா, ஆர்பிட்டல்னா என்ன? ஆர்பிட்டல் இஸ் த ரீஜன் இன் ஸ்பேஸ் வேர் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். என்னடா சொல்கிறீங்க? எஸ், see இது ஒரு ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி சிமுலேஷன்லேருந்து எடுத்தது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், நான் ஏதோ இருக்க மாதிரி தெரியுது, அது நியூக்ளியஸ். அது நியூக்ளியஸ். ஓகேவா? நான் நியூக்ளியஸ்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ஐயோ, சான்ஸே இல்லைண்ணா. ஓகே, நியூக்ளியஸ்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியாது. தென் நான் என்ன பண்ணுறேன், இதுதான் நியூக்ளியஸ், இப்படி இருக்குது நியூக்ளியஸ். நான் மேலேருந்து ஒரு சூப்பர் சானிக் கேமராவால் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கேன். சக்கு 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 சக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கேன். அப்படி ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஒரு செகண்ட் எலக்ட்ரான் இங்கே இருக்குது, 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 ஒரு செகண்ட் எலக்ட்ரான் இங்கே 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 இங்கே. ஆனால் எத்தனை இங்கேண்ணா? இந்த இடத்துல நிறைய டாட் வச்சுருக்கேன்ல, அது எல்லாமே எலக்ட்ரான்ஸ் தான். என்ன சொல்கிறீங்க, அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஏய், அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இல்லை, 2-3 எலக்ட்ரான் தான் இருக்குது. பட் அதை நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கேன். இப்படி டக்கு 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 டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கப்ப அந்த எலக்ட்ரான் எங்கே தான் இருக்குன்னு மார்க் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுக்கிறப்ப எலக்ட்ரான் இங்கே இருந்துச்சு, செகண்ட் டைம் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கான், தேர்ட் டைம் ஃபோட்டோ எடுக்கிறப்ப இங்கே இருக்கான், ஃபோர்த் டைம் எடுக்கிறப்ப இங்கே இருக்கான், ஃபிஃப்த் டைம் எடுக்கிறப்ப இங்கே இருக்கான், இங்கே இங்கே இங்கே, இது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கான். எங்கே இருக்குன்னே தெரில. டக்குன்னு இங்கே இருக்கான், அடுத்து இங்கே இருக்கான், அடுத்து இங்கே இருக்கான், அடுத்து இங்கே இருக்கான். ஸோ இப்படி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் ஃபோட்டோ எடுத்து 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 எனக்கு கையே வலிச்சதுக்கப்புறம் அதை நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஃபுல்லாக நான் பிளாட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்பவே வியர்ட் லுக்கிங் இமேஜ் கிடைக்குது. ஓகேவா? இது என்னது? இந்த ஒவ்வொரு டாட்டுமே எலக்ட்ரானை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. கரெக்டாக நான் ஃபோட்டோ எடுத்தப்ப ஒரு மொமெண்ட்டில் எலக்ட்ரான் அங்கே இருந்திருக்கு, இன்னொரு மொமெண்ட்டில் எலக்ட்ரான் இங்கே இருந்திருக்கு, இன்னொரு மொமெண்ட்டில் எலக்ட்ரான் அங்கே இங்கே அங்கே இங்கே இங்கே அங்கே அப்படின்னு ஓடிட்டே இருந்திருக்கு. எப்படியோ நான் ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டேன். ஸோ இப்போ அந்த இடத்துல பாருங்களேன், எந்த ரீஜியனில் ரொம்பவே டென்ஸாக இருக்குது, பாயிண்ட்ஸ் எந்த ரீஜனில் ரொம்பவே டென்ஸாக இருக்குது. ஆனால் இதோ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இந்த அலாங் தி சர்க்கிள் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்பவே டார்க்காக இருக்குண்ணா, பாயிண்ட்ஸ்லாம் ரொம்பவே டென்ஸாக இருக்குண்ணா. அப்போது அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம்டா. ஓகேவா?
அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம். ஓகே, ஸோ இப்போ புரியுதா ஏன் நம்ம சின்ன வயசுலலாம் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இப்படி சர்க்குலர் ஆர்பிட்டல் ரொட்டேட் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னு. ஆனால் சின்ன வயசா நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. சரி, இவ்வளோ நேரம் நான் ஏன் சொன்னேன்னு புரியுதா? ஆக்சுவலி எலக்ட்ரான்ஸ் எப்படி ரொட்டேட் ஆகலை, பட் அது எப்படி சுற்றிட்டு இருக்கு, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எங்கெங்கேயோ இருக்குண்ணா. ஆனால் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப், வாட் இஸ் த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி, எந்த ரீஜியனில் எலக்ட்ரான்ஸை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும், ப்ராபபிலிட்டி எங்கே அதிகமாக இருக்குது, அலாங் தி சர்க்குலர் ஆர்பிட். இஃப் யூ சி இந்த இடத்துல பாருங்க, ஐ ஹோப் யூ கைஸ் கேன் see ரைட், நல்லா பாருங்க, டார்க்காக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி அதிகமாக இருக்கு. அதனால தான் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிட்டோம், ஓகே நம்ம எலக்ட்ரான் இப்படி சர்க்குலராக வருது போலன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். சரியா? பட் இப்போ சொல்கிறேன், எலக்ட்ரான்ஸ் சர்க்குலராக ரொட்டேட் அடிக்காதுடா. சரியா? இவ்வளோ நாள் நீங்கள் 9th 10th 11th ஈவன் 12th 11th 12th இவ்வளோ நேரம் நானே அதானே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், எலக்ட்ரான் சர்க்குலராக ரொட்டேட் அடிக்கும், சர்க்குலர் ரொட்டேட் அடிக்கின்றனா. நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், திஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் இஸ் ராங்னு சொன்னேன்னா, ஏன்னா ரியாலிட்டி இப்படி தான் இருக்குது. புரியுதா? ஆனால் புரியலடா, அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, குவாண்டம் மெக்கானிக்ஸ் யாருக்குமே புரியலன்னு. ரிலேட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்கப்புறம் யூ ஷுட் டெலீட் திஸ் பிக்சர். எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டில் ரொட்டேட் அடிக்கிறீங்கிற பிக்சரே மறந்துடுங்க. எலக்ட்ரான் ரொட்டேட்லாம் அடிக்கல, எங்கே வேணாலும் இருக்கும். ஒரு நேரம் இங்கே இருக்கும், ஒரு நேரம் அங்கே இருக்கும், ஒரு நேரம் அங்கே இருக்கும், ஒரு நேரம் இங்கே இருக்கும், எங்கெங்கேயோ இருக்கும். நான் இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி நான் ஒரு இடத்துல வந்து வச்சு பார்க்குறேன், ஒரு பிக்சரில் வச்சு பார்க்குறேன். எந்த ரீஜியனில் பாயிண்ட்ஸ் நல்லா திக்காக இருக்கும், எந்த ரீஜியனில் பாயிண்ட்ஸ் நல்லா டென்ஸாக இருக்கும், குவிஞ்சு இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் கொச்ச 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 கொச்சன்னு இருந்துச்சுன்னா, அந்த ரீஜியனில் எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மேக்ஸிமமாக இருக்கும்டா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சுதில்ல? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒன்லி ஸ்பெரிக்கலாக மட்டும்லாம் இருக்காது. சரியா? நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஓகே, there are different types of orbitals. ஒவ்வொரு ஆர்பிட்டலும் ஷேப்பில், சைஸில், எனர்ஜிலலாம் டிஃபர் ஆகிட்டே போகும். ஒவ்வொரு ஆர்பிட்டல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ டு கிளாசிஃபை தீஸ் ஆர்பிட்டல்ஸ் வி குரூப் them into subshells. சரியா? இந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணுறதுக்காக, ஏன்னா நிறைய ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல காமிச்சேன்ல, இப்படி ஸ்பியர் மாதிரி இது ஒரு ஆர்பிட்டல், இப்படி ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறீங்க? ஆமாம். அடுத்து இப்படி ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. இந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக படிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஷெல் அப்படிங்கிற ஒரு நேமை வச்சு இந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணுறோம். எப்படின்னா, subshells are group of orbitals having similar shapes and energies. சரியா? ஒவ்வொரு ஆர்பிட்டலுக்கும் ஓகே நிறைய ஆர்பிட்டல் இருக்குடா. ஃபர்ஸ்ட் there are different types of orbitals. எந்தெந்த ஆர்பிட்டல்ஸோட ஷேப் எல்லாம் சிமிலராக இருக்கோ, எனர்ஜிலாம் சிமிலராக இருக்கோ, அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு சப்ஷெல் அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? ஸோ இப்போ ஒரு 4 ஆர்பிட் இருக்கு, அவங்க எல்லாருமே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேம் எஸ் சப்ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு 4 ஆர்பிட் இருக்கு, அதெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒரு நேம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஆர்பிட்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கறது கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்ஷெல்ங்கிற நேம். இந்த மாதிரி ஆர்பிட்ஸ் எல்லாத்தையும் சப்ஷெல்லாக பிரிச்சிடறோம். சரியா? சப்ஷெல்னா ஒன்றும் கிடையாது, they are group of orbitals having similar shape and energy. நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கீங்க, 4 பேரும் நல்லா உருண்டையாக இருக்கீங்க, அப்போ உங்கள் எல்லாரையும் நான் ஒரு சப்ஷெல்னு சொல்லி நேம் கொடுத்து ஓரமாக உட்கார வச்சுறேன். இன்னொரு 4 பேர் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு சப்ஷெல் நேம் கொடுத்துறேன். இந்த மாதிரி ஆர்பிட்ஸை சப்ஷெல்ஸாக பிரிக்கிறோம். டீம் ஏ, டீம் பி, டீம் சின்னு பிரிப்போம்ல, அந்த மாதிரி சிமிலராக இருக்க ஆர்பிட்ஸ் எல்லாத்தையும் சப்ஷெல் ஏ, சப்ஷெல் பி, சப்ஷெல் சி அப்படி பிரிச்சிடறோம். ஓகேவா? ஸோ இந்த சப்ஷெல்ங்கிற கான்செப்ட் டு பி ஃப்ராங்க் 12th முடிக்கிற வரைக்கும் எனக்கு புரியல. உண்மையிலே சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன்ல, இது மாதிரி எனக்கு யாருமே சொன்னதில்லை. சப்ஷெல்ஸ்னால் என்னன்னே எனக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் ஃபிசிக்ஸ் இன் த ரைட் வே, எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். பட் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா JEE நீட் கிராக் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூ கிராக் யுவர் JEE அண்ட் நீட், இஃப் யூ ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிசிக்ஸ், தென் அதுக்கப்புறம் உண்மையாக ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஏன்னா நான் அப்படி படித்ததுனால தான் உங்களுக்கு என்னால் இப்படி சொல்லித்தர முடியுது. ஓகே now let's proceed. சரியா? ஸோ இந்த மாதிரி சப்ஷெல்ஸ்னா என்ன, ஆர்பிட்டல்ஸை குரூப்பாக பிரிச்சிருக்கோம். சரியா? ஓகேண்ணா. ஸோ there are 4 important subshells. One is your S subshell, another one is your P subshell, third one is your D subshell, fourth one is your F subshell. இது 4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலேயும் நிறைய சப்ஷெல்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. சரியா? இந்த 4 தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ ரிலேட் ஆகும் உங்களுக்கு. எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக், பீரியாடிக் டேபிளில் 4 பிளாக்காக பிரிப்பாங்களா? ஏன்னா இந்த சப்ஷெல்லோட கேட்டகரிஸை வச்சு தான். ஓகே, நான் இப்போ இது நீங்கள் நான் தான் சொன்னேன்ல, இதுதான் உங்கள் கெமிஸ்ட்ரியோட டேர்னிங் பாயிண்ட். இது நல்லா புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே ஈஸி ஆகிடும். இது நல்லா புரியலன்னா எல்லாமே கஷ்டமாயிடும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் எஸ் சப்ஷெல். ஸோ எஸ் சப்ஷெல்ங்கிறது இதுதான். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஸ்பெரிக்கலாக இப்படி இருந்துச்சுல்ல, ஆமாண்ணா அதுதான் எஸ் சப்ஷெல். ஓகே, பார்க்குறதுக்கு இப்படி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ தி எஸ் சப்ஷெல் இஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷேப்.
now the s subshell has only one orbital சரியா ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இப்படி மட்டும் தான் இருக்கும் சரியா வேற எந்த ஓரியன்டேஷனும் கிடையாது இப்படி ஒரு சர்க்கிள் ஸ்பியர் மட்டும் தான் இருக்கும் சரியா இதுதான் ஒரே ஆர்பிட்டல் ஓகேவா சரி ஓகேனா now electron cloud is same in all direction பாருங்களேன் இங்கேயும் சரி எல்லா டைரக்ஷன்லயும் பாருங்க இந்த டைரக்ஷன் எல்லா டைரக்ஷன்லயுமே இந்த எலக்ட்ரான் cloud அதாவது இந்த probability density பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா இல்ல ஆமாண்ணா ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க the electron cloud is same in all direction அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஆனால் அவ்வளோதான சப்ஷன் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் எஸ் சப்ஷன்னா ஆனால் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் ஒரே ஒரு ஆர்பிட் தான் இருக்குது எஸ் சப்ஷனில் ஸ்பெரிக்கலாக மட்டும்தான் இருக்குது அந்த ஆர்பிட்டல் ஓகேவா ஓகேண்ணா ஆர்பிட் கிடையாது ஆர்பிட்டல் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட்டு பி சப்ஷெல் போவோம் பி சப்ஷெல்லோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா டம்பல் ஷேப்பில் இருக்கும் சரியா அதாவது the group of orbitals having dumbbell shape are known as p subshell அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க so there are three different p orbitals px py pz ஓகேவா ஆக்சுவலி இதெல்லாம் என்ன எலக்ட்ரான்ஸ் இருக்க ரீஜியனா ஓகே ஃபோட்டோ எடுத்து பாயிண்ட் வச்சு வரைஞ்சு பார்த்தா இப்படி இருக்கா ஓகே ஸோ இது எல்லாமே ஆர்பிட்டல்ஸ் இந்த மூணு ஆர்பிட்டலும் பார்க்க சிமிலரா இருக்குல்ல ஆமாண்ணா அதனால தான் இந்த பி ஆர்பிட் பி சப்ஷெல் அப்படின்னு நேம் கொடுத்துட்டோம் சரியா ஓகே there are three different p orbitals ஓகே p சப்ஷெல்லில் எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கு ஆனால் மூணு ஆர்பிட்டல் இருக்கு ஓகே one orbital is aligned along your x axis ஓகேவா இங்கே பாருங்க x axis அலாங்கா இருக்கு அதனால இதை px ஆர்பிட்டல்னு சொல்லுவோம் இன்னொரு ஆர்பிட்டல் பாருங்க உங்க y axis அலாங் இப்படி இருக்கு டம்பல் ஷேப் ஓகே ஸோ இதை py னு சொல்லுவோம் அண்ட் இன்னொரு ஆர்பிட் பாருங்க எப்படி இருக்கு ஆனா z axis அலாங்கா இருக்கு ஸோ அதனால இதை pz அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் புரிஞ்சது இல்ல எதுவும் டவுட் இல்லையே சூப்பர்டா நெக்ஸ்ட் ஆனால் அவ்வளோதான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் எஸ் சப்ஷெல் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் அண்ட் எஸ் சப்ஷெல்லில் ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்குது ஓகேவா ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்குது சரிண்ணா அடுத்து பி சப்ஷெல்லில் டம்பல் ஷேப்பில் இருக்கும் அண்ட் பி சப்ஷெல்குள்ள மூணு ஆர்பிட்டல்ஸ் இருக்குது ஓகே பிஎக்ஸ் பிஒய் பிசெட் அதோட ஷேப் இப்படி தான் இருக்கும் சரியா ஓகேண்ணா நெக்ஸ்ட் டி சப்ஷெல் டி சப்ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பட் ஜென்ரலாக டபுள் டம்பல்னு சொல்லலாம் ஓகே இங்கே பாருங்கள் இப்படி ஒரு டம்பல் அடுத்து இப்படி ஒரு டம்பல் இருக்கு அண்ட் இப்படி ஒரு டம்பல் இருக்கு ஓகே டபுள் டம்பல் ஷேப்பில் இருக்கும் நான் இந்த டி சப்ஷெல்க்கு அடியில் எத்தனை ஆர்பிட்டல்ஸை குரூப் பண்ணியிருக்கோம்னா there are 5 different d orbitals ஓகே ஒவ்வொரு ஆர்பிட்டலும் சொல்கிறேன் பாருங்க dxy dyz dzx அண்ட் dx² - y² dz². ஆனால் என்னன்னா இது அப்படிதான் ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க இந்த 5 ஆர்பிட்டலையும் நம்ம சேர்த்து டி சப்ஷெல்னு சொல்கிறோம் இதுதான் அந்த ஆர்பிட்டல்ஸோட ஷேப்பு அந்த ஆர்பிட்டல்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும் ஆர்பிட்டல்ஸ்னா என்ன அண்ணா எலக்ட்ரான்ஸ் எங்கெல்லாம் போதோ அதை நான் இப்படி சக்குன்னு ஃபோட்டோ எடுத்து பாயிண்ட் வச்சுட்டே வரேன் அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இப்படி பியூட்டிஃபுல் ஷேப் ஒன்று எனக்கு வருது ஓகேவா இஃப் பாசிபிள் என்னோட பிசியை நான் அப்கிரேட் பண்ணிட்டேன்னா சிமுலேஷனில் ரன் பண்ணி காட்டுறது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் ஓகே ஓகே இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க 5 டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கு டி சப்ஷெல்குள்ள எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கு ஆனால் டி சப்ஷெல்குள்ள 5 ஆர்பிட்டல் இருக்கு dxy dyz dzx அண்ட் dx² - y² அண்ட் dz² சரியா இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆர்பிட்டல் இருக்குல்ல dxy dyz dzx ஆர் xz இது எல்லாத்தையும் நான் ஆக்சியல் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நல்லா பாருங்க இந்த டம்பல் வந்துட்டு y axis காலாங்கும் இல்லை z axis காலாங்கும் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு ஓகேவா ஓகேண்ணா நெக்ஸ்ட் இங்கே வாங்க இந்த இடத்துல பாருங்க இந்த ஆர்பிட்டல் பாருங்க இந்த லோபு ஒரு லோபுன்னு சொல்லுவோம் அதை இந்த லோபை பாருங்க இது z axis காலாங்கும் இல்லை y axis காலாங்கும் இல்லை நடுவில் இருக்கு ஓகேண்ணா அதே மாதிரி தான் இந்த மூணுலையுமே பாருங்க இந்த ஆர்பிட்டல் வந்துட்டு எந்த ஒரு ஆக்சிஸ்க்கு அலாங்காவும் இருக்காது ராதர் ரெண்டு ஆக்சிஸ்க்கு நடுவில் இப்படி இருக்கும் since they are not aligned along the axis இல்லாததுனால இந்த மூணு ஆர்பிட்டோட பேரும் என்ன வச்சிட்டோம் நான் ஆக்சியல் ஆர்பிட்ஸ்னு வச்சிட்டோம் பட் இந்த dx² - y² z² பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆக்சிஸ் அலாங் இருக்கும் பாருங்களேன் y axis அலாங் இருக்கு அண்ட் இந்த லோப் வந்து x axis அலாங் இருக்கு ஓகேவா ஓகேண்ணா நெக்ஸ்ட் இங்கே பாருங்க கரெக்டாக z axis அலாங் அலைனா இருக்கு அண்ட் ஒரு எலக்ட்ரான் கிளவுட் இப்படி டோனட் ரிங் மாதிரி இருக்கு ஓகேண்ணா so these two orbitals are known as axial orbitals axial orbitals because இந்த orbitals எல்லாமே axis க்கு along align ஆயிருக்கு ஓகேவா ஓகேண்ணா
Now இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எங்கே அப்படின்னா கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரியில் டி பிளாக் படிப்போம். டி பிளாக் படிக்கிறப்ப அண்ட் நிறைய படிப்போம்டா, காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இருக்குது, அதில் வந்து ஸ்பிளிட்டிங் நடக்கும் சரியா, ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங், டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங்லாம் அதை நான் சொல்லி தரப்போ இதெல்லாம் ரிலேட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் திரும்பி சொல்கிறேன், இதுதான் உங்கள் கெமிஸ்ட்ரியோட டேர்னிங் பாயிண்ட். இதை ஒழுங்காக படிங்க, அடுத்து எல்லாமே ஈஸியாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? சரிடா. நெக்ஸ்ட்டு let's quickly move on to your final subshell, which is known as a F subshell. Okay, so F subshell na enna? Actually there are 7 different F orbitals. Okay, and இதோட ஷேப்பை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம், they are very complex. என்னால் இந்த இடத்துல அந்த பிக்சர் கொடுக்கறது கூட கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கொச்சான்னு இருக்கும் சரியா. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு அதை பற்றி கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம் எஃப் ஆர்பிட்டல்ஸோட ஷேப்பை பற்றி. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எஃப் சப்ஷெல்குள்ளே எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்குது? 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷெல் இருக்குது, கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், இந்த மாதிரி ஷெல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்ஷெல்ஸ் இருக்குது, எஸ் சப்ஷெல், பி சப்ஷெல், டி சப்ஷெல், எஃப் சப்ஷெல்னு சொல்லிட்டு தென் ஒவ்வொரு சப்ஷெல்குள்ள டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. எஸ் சப்ஷெல்குள்ள ஒரே ஒரு ஆர்பிட்டல், எஸ் ஆர்பிட்டல் மட்டும்தான் இருக்குது. பி சப்ஷெல்குள்ள 3 ஆர்பிட்டல் இருக்குது, பிஎக்ஸ், py and pz அப்படின்னு சொல்லிட்டு சரியா. அண்ட் f sub அடுத்து d சப்ஷெல்குள்ள பார்த்தீங்கன்னா dxy, dyz, dzx, dx2 - y2 and dz2 ன்னு 5 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல் இருக்கு. அது மாதிரி f சப்ஷெல்குள்ள பார்த்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல் இருக்கு சரியா. ஓகேண்ணா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சால் கூட போதும், போக ரிஃபைன் ஆகிடும் சரியா. ஒன்றும் நீங்கள் வரி பண்ண வேணாம், ஐயோ அண்ணா சொன்னார் இது நமக்கு புரியலையா அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். கொஞ்சமாக இந்த அளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்கனாலே அது ரொம்ப பெரிய விஷயம்டா. ஓகே, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ கைஸ் ஆர் வாட்சிங் டில் திஸ், பட் இட் இஸ் மை டியூட்டி. நான் ஒரு லெக்சர் போடுறேன்னா டீப் டவுன் அனலைஸ் பண்ணி தான் போடுவேன். ஸோ ஃபுல்லாக போட்டுறேன், உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுங்க சரியா. ஓகேடா, நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ஸ்டார்ட் யுவர் குவாண்டம் நம்பர்ஸ். கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும் குவாண்டம் நம்பர்ஸ்லேருந்து. என்ன சொல்கிறீங்க? எஸ், கன்ஃபார்ம் ஒன் கொஷின் வரும் குவாண்டம் நம்பர்ஸ்லேருந்து சரியா. சரி, ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்துட்டு இதை அட்ரஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்களே பாருங்களேன், இங்கே எலக்ட்ரான்ஸ்லாம் ரொம்பவே ரேண்டமாக பிஹேவ் பண்ணுது. இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, அங்கே இருக்கா, எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ நான் வேற உங்களை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன் இத்தனை ஆர்பிட்டல்ஸ் கொடுத்து. ஓகே, ஆமாண்ணா இங்கே ஒரு ஆர்பிட்டல் இப்படி இருக்குது, அடுத்து டி ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ மாறி இருக்கேன்னா. இப்போ எலக்ட்ரான் எங்கே தானா இருக்கும்? இந்த ஆர்பிட்டலில் இங்கே இருக்குமா, இல்லை இந்த ஆர்பிட்டலில் இங்கே இருக்குமா, இல்லை பி ஆர்பிட்டலில் இங்கே இருக்குமா, எப்படின்னா சொல்கிறது? இந்த டவுட் வருது இல்லை. இதுக்கு தான் எலக்ட்ரானுக்கு நம்ம ஒரு அட்ரஸை கொடுக்க போகிறோம் சரியா. அட்ரஸா? ஆமாம். உங்களுக்கு எப்படி அட்ரஸ் இருக்குது? ஆமாண்ணா, எங்களோட அட்ரஸ் சொல்லணும்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு என் ஸ்ட்ரீட் நேமை சொல்லுவேன், அப்புறம் என் ஏரியா நேமை சொல்லுவேன், அப்புறம் என் சிட்டி நேமை சொல்லுவேன், அப்புறம் என் ஸ்டேட்டோட நேமை சொல்லுவேன் சரியா. கண்ட்ரியோட நேமை சொல்ல வேணாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானோட அட்ரஸை சொல்கிறதுக்கும் 4 விஷயம் தேவைப்படுது. ஓகேவா? 4 விஷயம், ஸ்ட்ரீட், ஏரியா, சிட்டி, ஸ்டேட்டுங்கிற மாதிரி 4 விஷயம் தேவைப்படுது. என்னென்ன 4 விஷயம்? ஃபஸ்ட்டு அது எந்த ஷெல்லில் இருக்குது, அடுத்து அது எந்த சப்ஷெல்லில் இருக்குது, அடுத்து அது எந்த ஆர்பிட்டலில் இருக்குது, அண்ட் அந்த ஆர்பிட்டலில் அது எப்படி இருக்குது சரியா. மேலே பார்த்துருக்கா, கீழே பார்த்துருக்கா, ஃபுல்லாக தெளிவாக சொல்லணும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரானோட அட்ரஸை சொல்கிறதுக்கு 4 விஷயம் தேவை. அந்த 4 விஷயம் தான் 4 குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ குவாண்டம் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் அ செட் ஆஃப் 4 numbers with the help of which we can give the complete information about an electron. ஒரு எலக்ட்ரானோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், அதோட கம்ப்ளீட் அட்ரஸை சொல்லணும் அப்படின்னா நமக்கு 4 விஷயம் தேவை. அந்த 4 விஷயத்தை தான் 4 குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேண்ணா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாண்டம் நம்பர்? ஃபஸ்ட்டு 4 குவாண்டம் நம்பருமே நான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ there are 4 quantum numbers. First one is your principal quantum number and it is represented by the letter n. ஓகேவா? principal quantum number n represent பண்ணுவோம். And we have the next quantum number called as the azimuthal quantum number and azimuthal quantum number L அப்படின்னு represent பண்ணுவோம். அடுத்து magnetic quantum number and magnetic quantum number M or ML, M suffix L அப்படின்னு represent பண்ணுவோம். And finally spin quantum number டா சரியா. spin quantum number எப்படி represent பண்ணுவோம்? S or MS அப்படின்னு சொல்லிட்டு represent பண்ணுவோம். I hope this is clear. கொஞ்சம் நோந்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். why am I not moving? ஓகே, ஸோ நல்லா பாருங்கள், 4 குவாண்டம் நம்பர் இருக்குது. பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக், ஸ்பின் குவாண்டம் நம்பர். கிளியரா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நவ் லெட் அஸ் தென் குவிக்லி மூவ் ஆன் டு யுவர்
definition of these four quantum numbers ரொம்பவே important. Okay, first principal quantum number na enna? Okay, principal quantum number na it is a positive integer with values 1 2 3 etc. என்ன values வேணாலும் இருக்கலாம், positive integer. சரியா? ஓகேனா? and இந்த principal quantum number நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, it tells about the shell to which an electron belongs. ஓகேவா? அதாவது எலக்ட்ரான் எந்த ஷெல்லில் இருக்கு அப்படிங்கிறத இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் பசங்களா நமக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருக்கு. ஓகே, இதுவே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் எலக்ட்ரான் செகண்ட் ஷெல்லில் இருக்கு. இதுவே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3 இருந்துச்சுன்னா தென் எலக்ட்ரான் தேர்ட் ஷெல்லில் இருக்கு. ஓகே, ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூவை வச்சு எலக்ட்ரான் எந்த ஷெல்லில் இருக்கு, கே ஷெல்லா, எல் ஷெல்லா, எம் ஷெல்லா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. நவ் இந்த நம்பரோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், இட் ஆல்சோ டெல்ஸ் அபவுட் தி எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான். ஓகே, அதாவது ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆண்டா. ஆனால் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஷெல்லும் போக 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 எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா. ஆமாண்ணா, இதை விட இதுக்கு ஹையர் எனர்ஜி, சொசைட்டியை ரிலேட் பண்ணி சொல்லி கொடுத்தேன்ல, ஹையர் எனர்ஜி லெவல். ஆமாண்ணா. ஸோ என்னங்கிறது என்ன? ஷெல் நம்பரை சொல்லுது. ஸோ n is equals to 1னா கே ஷெல், n is equals to 2னா எல் ஷெல், n is equals to 3னா எம் ஷெல். ஸோ ஷெல் இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையாடா? ஆமாண்ணா. ஸோ 3 ஷெல்லோட எனர்ஜி கம்பேர் பண்ணிங்கன்னா எது அதிகமாக இருக்கும்? ஆனால் E2 is greater than E1 and E3 is greater than E2 அண்ணா. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் யுவர் எனர்ஜி. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரானுக்கு ஒவ்வொரு n வேல்யூ இருக்கு. ஒரு எலக்ட்ரானோட n வேல்யூ 1, இன்னொரு எலக்ட்ரானோட n வேல்யூ 2 இருந்துச்சுன்னா எந்த எலக்ட்ரானுக்கு அதிக எனர்ஜி இருக்கும்? ஆனால் n வேல்யூ 2ன்னு எந்த எலக்ட்ரானுக்கு வருதோ அந்த எலக்ட்ரானுக்கு தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், இட் டெல்ஸ் us about the size of a shell. ஆப்வியஸ் தானே, n சின்னதாக இருந்துச்சுன்னா சின்ன ஷெல்லு, அடுத்து n இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஷெல்லோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, n is equals to 1ங்கிறது ஷெல்லே சின்னோண்டா இருக்கும். அடுத்து n is equals to 2னா ஷெல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், n is equals to 3னா இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பரா பசங்களா. நவ் லெட்ஸ் மூவ் டு 2 more very important points. ஃபர்ஸ்ட், ஒரு ஷெல்லில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்? அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு ஷெல்லில் மேக்ஸிமமாக 2n² எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். ஆனால் என்னன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல் எடுத்துக்குவோம், நம்மளோட கே ஷெல்லோட n வேல்யூ என்ன? ஆனால் 1. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஷெல்லில் எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்? 2 × 1² அண்ணா, தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 2. ஸோ மேக்ஸிமமே ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். புரியுதா? இது எங்க நம்மளோட 9th பார்த்துருப்போம்ல, கே ஷெல் கேன் ஹோல்ட் ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்கல்ல, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் எல் ஷெல்லுக்கு வாங்க. ஏன் எல் ஷெல் டோட்டலாக எல் ஷெல்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா 2 × வாட் இஸ் தி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்? 2னா. ஸோ 2 × 2². ஸோ 4 × 2 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ செகண்ட் ஷெல்லில் மேக்ஸிமமாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும். தேர்ட் ஷெல்லில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்? ஆனால் 2 × பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இஸ் 3. ஸோ 3² இஸ் 9, 9 2s are 18. ஸோ டோட்டலாக 18 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்டா தேர்ட் ஷெல்லில். சரி, ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு, அந்த ஷெல்லில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் எத்தனை இருக்க முடியும்? சரியா? எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். இஃப் n is equals to 1, ஃபர்ஸ்ட் ஷெல்லில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு n²டா, அதாவது 1² or simply equals to 1. So first ஷெல்லில் ஒரே ஒரு ஆர்பிட் தான் இருக்க முடியுமா? செகண்ட் ஷெல்லில் in second shell you can have 2², that is 4 ஆர்பிட்டல்ஸ், 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்க முடியுமா? ஓகே, தேர்ட் ஷெல்லுக்கு வாங்க. தேர்ட் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் 3² 9 ஆர்பிட்டல்ஸ் இருக்க முடியுமாண்டா? தேர்ட் ஷெல்லில் 9 ஆர்பிட்டல்ஸ் இருக்க முடியுமா? அண்ட் இட் கோஸ் ஆன். ஃபோர்த் ஷெல்லில் 16 ஆர்பிட்டல்ஸ் இருக்க முடியும். ஓகே, ஆர்பிட்டல்ஸ்னால் என்ன தெரியுதுல? px, py, pz, dxy, dyz, dzx, இதுதான். ஓகே, சரி, நான் கொடுக்குறேன் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, ஓகே, that's it with your principal quantum number. புரிஞ்சுதா? principal quantum numberனா என்ன? ஆனால் it is a positive integer. It gives information about to which shell the electron belongs. n is equals to 1னா electron first shellல இருக்கு, n is equals to 2னா electron second shellல இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் let's quickly move to azimuthal quantum number. ஓகே, azimuthal quantum number எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஆனா we represent azimuthal quantum number with the letter L. Now it is also known as
ஆர்பிட்டல் ஆங்குலார் மொமெண்டம் நம்பர். ஆனால் என்ன சொல்கிறீங்க? எஸ், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆர்பிட்டல் ஆங்குலார் மொமெண்டம் நம்பர் ஆர் சப்சிடரி குவாண்டம் நம்பர். சரியா? ஓகேண்ணா. சரி, இதுக்கு ஃபிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் tells about the subshell to which an electron belongs and the shape of the subshell. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை பற்றி சொல்லுச்சு? ஆனால் இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்துட்டு ஷெல்லை பற்றி சொல்லுச்சு. எந்த ஷெல்லில் எலக்ட்ரான் பிலாங் ஆகுது அப்படின்னு சொல்லுச்சு. நவ் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எதை பற்றி சொல்லுதுன்னா, எந்த சப்ஷெல்லில் இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஓகேவா? அண்ட் ஷேப் ஆஃப் த சப்ஷெல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, சூப்பர்ண்ணா. நவ் ஐ ஹோப் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் திஸ் ஆல்ரெடி, ரைட்? ஆமாம். நவ் ஒருவேளை தி அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ 0 அப்படின்னா தட் ரெப்ரசன்ஸ் எஸ் சப்ஷெல். ஓகே, எல்லோட வேல்யூ 0னா எஸ் சப்ஷெல், எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா அது பி சப்ஷெல், அண்ட் எல்லோட வேல்யூ 2 அப்படின்னா அது டி சப்ஷெல், எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா அது எஃப் சப்ஷெலை பாயிண்ட் பண்ணுது. ஓகேவா? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எதை பற்றி சொல்லுது? ஆனால் சப்ஷெலை பற்றி சொல்லுது. ஓகே, ஒருவேளை அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 0ன்னு வந்துச்சுன்னா தென் இட் depicts your S subshell. S subshell மீன் பண்ணுது. ஒருவேளை அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 1ன்னு வந்துச்சுன்னா அது P subshell மீன் பண்ணுது. இதுவே அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 2 வந்துச்சுன்னா அது D subshell மீன் பண்ணுது. while if it shows azimuthal quantum number equals to 3 then it represents F subshell. ஓகேவா? ஸோ எல்லோட வேல்யூவை பொறுத்து நீங்கள் சப்ஷெல்லுக்கு அரைவ் ஆகிடலாம். எல்லோட 0னா எஸ் சப்ஷெல் எலக்ட்ரான் இருக்கு, எல்லோட வேல்யூ 1னா பி சப்ஷெல் எலக்ட்ரான் இருக்கு, எல்லோட வேல்யூ 2னா டி சப்ஷெல் எலக்ட்ரான் இருக்கு, எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா எஃப் சப்ஷெல் எலக்ட்ரான் இருக்கு. சரியா? ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரியுதில்ல? ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஆடியோ ஓகேங்கதுடா. ஓகே, let's quickly move on to your next concept. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஷெல் இன் அ ஷெல். ஒரு ஷெல்லில் மேக்ஸிமமாக எத்தனை சப்ஷெல் இருக்க முடியும்? தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு என்னடா. சரியா? ஓகேண்ணா. ஆனால் என்னண்ணா சொல்கிறீங்க? இப்போ தான் வேற என்னமோ சொன்னீங்க இந்த இடத்துல. டே, அது ஆர்பிட்டல்ஸுக்கு சொன்னேன் இல்லையா? பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் அ ஷெல் இஸ் n ஸ்கொயர். ஓகேவா? ஒரு ஷெல்லில் எத்தனை சப்ஷெல் இருக்க முடியும் அப்படின்னா தட் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு n. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்லில் ஒரே ஒரு சப்ஷெல் தான் இருக்க முடியும், எஸ் சப்ஷெல் மட்டும் தான் இருக்க முடியும். செகண்ட் சப்ஷெல் செகண்ட் ஷெல்லில் kth ஷெல் இருக்குல்ல, செகண்ட் ஷெல், அந்த ஷெல்லில் எத்தனை சப்ஷெல் இருக்க முடியுமா? ஆனால் நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ் இன் அ ஷெல் இஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 2. ஓகே, n which is equals to 2. ஸோ எஸ் சப்ஷெல்லும் இருக்கும் பி சப்ஷெல்லும் இருக்கும். ஆனால் இல்லைண்ணா குழப்புதுண்ணா. சரி, இருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை மட்டும் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துகிட்டு போய் நல்லா பார்ப்போமா? ஓகே, just give me a minute. Let's learn this. Maximum number of subshell in a shell. First ஷெல்லுன்னா என்னன்னு கிளியர் தானே உங்க எல்லாருக்கும்? கிளியர்னா இதோ இங்கே காட்டியிருக்கீங்களா, இதுதான் ஷெல். ஓகே, இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது நான் நம்புகிறேன். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஒவ்வொரு ஷெல்லையும் எத்தனை சப்ஷெல் இருக்க முடியும்? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா சொல்லுது. The maximum number of subshells present in a shell is simply equals to n. Say for k shell. Okay, for n is equals to 1, the k shell number of subshell, maximum number of subshell, maximum number of subshell is simply equals to n. என்னோட வேல்யூ என்ன? 1. ஸோ கே சப்ஷெல்லில் கே ஷெல்லில் ஒரே ஒரு சப்ஷெல் தான் இருக்க முடியுமா? கே ஷெல்லில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ் எவ்வளோ? இட்ஸ் சிம்பிளி ஈக்குவல்ஸ் டு 1, விச் மீன்ஸ் ஒன்லி எஸ் சப்ஷெல் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஓகேண்ணா, இதை நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக, இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. சிமிலர்லி ஃபார் n ஈக்குவல்ஸ் டு 2, அதாவது எல் ஷெல்லை பொறுத்த வரைக்கும் maximum number of subshell is simply equals to n. என்னோட வேல்யூ இஸ் 2. அதாவது ஃபார் த செகண்ட் ஷெல், எல் ஷெல்ல ரெண்டு சப்ஷெல் இருக்கலாமா? ஓகேவா? எஸ்ஸும் இருக்கலாம் பியும் இருக்கலாம். ஓகே, எஸ்ஸும் இருக்கலாம் பி சப்ஷெல்லும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஃபார் n is equals to 3, ஃபார் n is equals to 3, that is the m shell, mth ஷெல்லில் எத்தனை சப்ஷெல் இருக்கலாமா? ஆனால் the maximum subshell is simply equals to n and it simply equals to 3. என்னோட வேல்யூ என்ன? 3 என்ன? ஓகே, ஸோ இந்த தேர்ட் ஷெல்லில் எத்தனை சப்ஷெல் இருக்கலாமா?
எஸ் சப்ஷெல் இருக்கலாம், பி சப்ஷெல் இருக்கலாம், அடுத்து டி சப்ஷெல் வரைக்கும் இருக்கலாம். டோட்டலாக 3 சப்ஷெல்ஸ் இருக்கலாமா, சரியா? இதுதான் இந்த ஃபார்முலா சொல்லுது. ஓகே, சாரி ஃபார் கன்ஃபியூசிங் யூ கைஸ். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் நவ். ஓகேவா? சரி, இப்போது நெக்ஸ்ட்டு வாங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் அ கிவன் வேல்யூ ஆஃப் n, உங்களுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தெரியும் அப்படின்னா the value of L is 0 to n-1. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்னோட வேல்யூ தெரியும் அப்படின்னா எல்லோட வேல்யூ வந்துட்டு 0லேருந்து n-1 வரைக்கும் இருக்குமா. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இதை டீட்டெயிலாக கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இதை டீட்டெயிலாக இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூ கேன் delete this. Just give me a minute. இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஃபார் n is equals to 1, ஃபார் அ கிவன் வேல்யூ ஆஃப் n, எல்லோட வேல்யூ என்னென்ன ஆனால் 0லேருந்து n-1 வரைக்கும் எல்லா வேல்யூவும் எல்லால் எடுத்துக்க முடியுமா அசிமுத்தல் குவாண்டம் நம்பரால். அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபார் n is equals to 1, எல்லோட வேல்யூ இஸ் 0 to n-1. என்னது 0 தானா, 1 - 1 0. ஸோ என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா எல்லோட வேல்யூ 0 இருக்குமா. எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா அது என்ன சப்ஷெல்லை குறிக்குது, ஆனால் எல்லோட வேல்யூ 0னா அது எஸ் சப்ஷெல்லை குறிக்குது. ஓகே, ஸோ ஃபார் n equals to 1, only one subshell is there. ஓகேவா, only s subshell will be there. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ஃபார் n is equals to 2, l என்னென்ன வேல்யூ எடுத்துக்கலாம் ஆனால் 0 அதிலிருந்து n-1 வரைக்கும் 2 - 1 1 வரைக்கும் என்ன வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 0 எடுத்துக்கும், தென் 2 - 1 1ங்கிற வேல்யூ எடுத்துக்கும் இல்லையா. ஆமாண்ணா. ஸோ இப்போ நல்லா பாருங்க, ஃபார் l is equals to 0 we have s subshell, and for l is equals to 1 we have p subshell. ஸோ இப்போ புரியுதா ஏன் n is equals to 2னா 2 சப்ஷெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான். ஓகே, ஸோ ஹியர் 2 subshells are there. சரியா? ஓகேண்ணா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சரி, நெக்ஸ்ட் ஃபார் n is equals to 3, what is the value of L? It can take 0, it can take 1, it can take 2. 3 எடுத்துக்க முடியாது. ஏன்னா for a given value of n, the value of L are simply equals to 0 to n-1. So 0, 1, 2, etc. 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 சரியா? ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, L is equals to 0னா அது S subshell, L is equals to 1 அப்படின்னா அது P subshell, and L is equals to 2 அப்படின்னா அது F subshell, sorry D subshell. ஸோ டோட்டலாக ஃபார் n is equals to 3 எத்தனை subshell இருக்க முடியும் அண்ணா 3 subshells இருக்க முடியும். I hope this is clear. Okay, next finally for n equals to 4, what are the value of L? And the value of L are very simple, 0, 1, 2, 3 இல்லையா. 0லேருந்து n-1 வரைக்கும் வேல்யூ ஆஃப் L இருக்கலாம். ஸோ n-1 என்ன 3, ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் எல்லா இன்டெக்ரல் வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ ஆன்சர் பண்ணுங்க. we know L equals to 0 அப்படின்னா அது S subshellனு தெரியும் இல்லையா. ஆமாண்ணா. நெக்ஸ்ட்டு L equals to 1 அப்படின்னா அது P subshellனு தெரியும். நெக்ஸ்ட்டு L is equals to 2 அப்படின்னா அது D subshellனு தெரியும். ஃபைனலி L is equals to 3 அப்படின்னா அது F subshellனு தெரியும். சரியா? ஃபார் n, that is your principal quantum number equals to 4, 4 subshell exist ஆகும் பசங்களா. ஸோ remember for n is equals to 4, 4 subshells will be there. Similarly n is equals to 5னா 5 subshell இருக்கும். சரியா? ஓகேண்ணா. ஆனால் நீங்கள் 4 தானே சொல்லி தந்திருக்கீங்க, 5 வந்துச்சுன்னா 5 வரதுக்கான அவசியமே தேவைப்படாது உங்களுக்கு. சரியா? எஃப்ஐ தாண்டி நீங்கள் சப்ஷெல் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்கண்ணா உங்களோட யூஜினா ஈவன் யுவர் பிடெக் நீங்கள் போயிட்டு ஏதாவது கெமிக்கல் ரிலேட்டடாக என்ன மாதிரி சூஸ் பண்ணிங்கனாலுமே யூ வில் பி, I mean, it is more than sufficient to learn these 4 subshells. சரியா? If you go for MSc type of chemistry, அங்கே வேணால் ஹையர் இது படிப்பீங்க. பட் ரொம்பவே தியரிட்டிக்கல் தான், அது ப்ராக்டிக்கலாக இந்த 4 subshells தான் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? ஓகேண்ணா. ஓகே, now let us then quickly move to your azimuthal quantum number. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் சப்ஷெல், ஒரு சப்ஷெல்லில் இட்ஸ் நாட் ஆர்பிட்டல், ஒரு சப்ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா that is given by 2 into 2l plus 1. சரியா? ஓகேண்ணா. ஸோ எஸ் சப்ஷெல்லில் எல்லோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேஷன் பண்ணிங்கன்னா வெறும் 2 எலக்ட்ரான் தான் ஆக்குபை பண்ண முடியுமா. ஓகே, எஸ் சப்ஷெல்லில் 2 எலக்ட்ரான், பி சப்ஷெல்லில்
கால்குலேஷன் முடிச்சிங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் அக்கமுலேட் பண்ண முடியுமா? டி சப்ஷனில் கால்குலேஷன் முடிச்சிங்கன்னா 10 எலக்ட்ரான்ஸ் அக்கமுலேட் பண்ண முடியுமா? அண்ட் எஃப் சப்ஷனில் கால்குலேஷனை பண்ணிங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் அக்கமுலேட் பண்ண முடியுமா? சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சது இல்லை? ஸோ எஸ் சப்ஷனில் 2 எலக்ட்ரான், பியில் 6 எலக்ட்ரான், டியில் 10 எலக்ட்ரான், எஃப்ல 14 எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லி தருவேன், அதில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகேண்ணா. நவ் let's learn more about your azimuthal quantum number. ஸோ azimuthal quantum numberோட இன்னொரு யூஸ்மே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நம்பருக்கு இன்னொரு பேர் சொன்னாங்கல்ல, ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த azimuthal quantum நம்பரை வச்சுட்டு அந்த ஆர்பிட்டோட ஆங்குலர் மொமெண்டம் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கான ஃபார்முலா இஸ் ரிட்டன் ஓவர் ஹியர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஆஃப் எல் ப்ளஸ் 1 இன்டூ ஹைச் பை 2π. ஓகேண்ணா. சரி, கால்குலேட் பண்ணி பார்த்துருவோமா ஒரு 2 இதுக்கு? ஓகே. For S electrons, L is equals to 0. Substitute பண்ணா என்ன ஆகும்? அண்ணா ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டமே 0 ஆயிடும்ண்ணா. ஓகே. நெக்ஸ்ட், for P electrons, L ஓட வேல்யூ இஸ் 1. ஸோ 1 into 1 plus 1 எவ்வளோ? 2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into height divided by 2π. ஓகே. இப்போ உங்கள் மைண்டில் ஒரு விஷயம் ஓடாது, இருந்தாலும் நான் ஓட வைக்கிறேன். போர் என்ன சொன்னார்? For electrons to revolve, the orbital angular momentum should be equals to n(h by 2π) னு சொன்னாரா? வீடியோ கொஞ்சம் முன்னாடி ஸ்கிப் பண்ணி பாருங்க, போர் தியரியில் அதை சொல்லியிருப்பேன். ஆமாண்ணா, பட் இந்த இடத்துல இன்டெக்ரல் மல்டிப்ளாவே இல்லை, என்னுக்கு பதிலாக √2 இருக்குது. ஆனால் அப்போ இது தப்பான்னு கேட்டிங்கன்னா, இது தப்பு இல்லை. போர் தான் ப்ரெடிக்ட் பண்ண, போர் தான் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. என்னன்னா, அதான் சொன்னேன்ல, இது குவாண்டம் மெக்கானிக்ஸ். நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடக்காது. போர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரு? ஒரு ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகணும்னா அந்த ஆர்பிட்டோட ஆங்குலர் மொமெண்டம் h/2πயோட இன்டெக்ரல் மல்டிப்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரு. பட் ஹி வாஸ் ராங். ஓகே. குவாண்டம் மெக்கானிக்ஸ் டெக்னாலஜி வளர நம்ம டீட்டெயிலாக பார்த்தப்ப தான் தெரியுது, ஒரு சில ஆர்பிட் இருக்கு. ஓகே, நம்ம பி எலக்ட்ரான்ஸே எடுத்துக்கோங்க. பி எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆர்பிட்டல் இப்படி போயிட்டு வரும்ல, அதோட ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா that is not an integral multiple of h/2π, rather it's √2 into h/2π. ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, போரோட மாடலும் தப்பு தான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் வந்துச்சு. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட், த தேர்ட் குவாண்டம் நம்பர், தி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். சரியா? இதை எம் ஆர் எம் சஃபிக்ஸ் எல்லில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. சரி, இது என்ன கொடுக்குது அப்படின்னா, இட் டிட்டர்மைன்ஸ் த நம்பர் ஆஃப் preferred orientations of an electron in a subshell. அதை விடுங்க, இம்பார்ட்டண்ட்டாக அது என்ன தெரியுமா சொல்லுது? இட் tells us the number of orbitals in a subshell. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்னா அந்த சப்ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு சொல்ல போகுது. ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ ஃபார் அ கிவன் வேல்யூ ஆஃப் எல், 2l plus 1 values of m are possible. ஓகே, எல்லோட வேல்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா தென் 2 into l plus 1 values of m are possible. எம்முக்கு 2 into l plus 1 values இருக்குமா? What are that values? Those values are ranging from -1 to +1. Sorry, -l to +l. -l இருந்து +l வரைக்கும் இருக்க எல்லா இன்டெக்ரல் வேல்யூஸையுமே m எடுத்துக்குமா? ஓகேவா? ஸோ திஸ் குவாண்டம் நம்பர் எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டைரக்ட் கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? விச் குவாண்டம் நம்பர் எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டால் டேரெக்டாக மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னு போட்டுருணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ரிலேட் ஆகுதா? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னா என்ன? m. ஓகே. ஆமாண்ணா, எம்மோட வேல்யூஸ் என்ன? அண்ணா, தி வேல்யூஸ் ஆஃப் எம் ஆர் -l, அதுக்கப்புறம் அப்படியே 0 வரைக்கும், தென் +l இல்லையா? இதுக்கு நடுவில் இருக்க எல்லா வேல்யூஸையும் எம்மால் எடுத்துக்க முடியுமா? டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் சப்ஷெல். எஸ் சப்ஷெல்ல எல்லோட வேல்யூ என்ன? 0. ஸோ எம்மோட வேல்யூவுமே 0 தான் இல்லையா? ஆமாண்ணா, ஏன்னா த வேல்யூ ஆஃப் எம் ரேஞ்சிங் ஃப்ரம் -l to 0 to +l, பட் எல்லோட வேல்யூ 0ங்கிறதுனால எம்மோட வேல்யூ என்ன? சிம்பிளி 0ண்ணா. சரிண்ணா, இதுக்கு ஃபிசிக்கல் மீனிங் என்ன? ஓகே, ஆக்சுவலி என்னமோ வருது. ஆக்சுவலி இதோட ஃபிசிக்கல் மீனிங் என்னன்னா, ஈச் வேல்யூ ஆஃப் எம், ஆக்சுவலி இங்கே எழுதிக்கோங்க, இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஈச் வேல்யூ ஆஃப் எம், ஈச் வேல்யூ of m corresponds to a
corresponds to a orbital. சரியா? I hope this is clear. Okay, ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் எம்மோ ஒவ்வொரு ஆர்பிட்டலை நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுது, காட்டுது. ஓகே, ஃபார் m is equals to 0, எத்தனை ஆர்பிட் இருக்கு? அண்ணா ஒரே ஒரு m வேல்யூ தான். ஸோ ஒன்லி ஒன் ஆர்பிட்டல், ஒன்லி ஒன் ஆர்பிட்டல் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் எஸ் சப்ஷனில் ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்குன்னு. அண்ணா சொன்னீங்களா? ஏய் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, இங்கே சொன்னனா இல்லையா? எஸ் சப்ஷனில் ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்குன்னு சொன்னா இல்லையா? அதை இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டா குவாண்டம் நம்பர் வச்சு. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நீங்கள் எங்கன்னா ப்ரூவ் பண்ணீங்க, நீங்கள் வெறும் கான்செப்ட் தான் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மைண்டில் சொல்கிறதா எனக்கு கேட்குது. இப்படி தான் சயின்டிஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ். இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய டாபிக்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் பண்ணுவோம், ரொட்டேஷனல் மோஷனில் யோசிப்போம், சர்க்குலர் மோஷனில் யோசிப்போம், குவாண்டம் மெக்கானிக்ஸில் யோசிக்க வேணாம். என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பி சப்ஷனுக்கு வருவோம். எல்லோட வேல்யூ 1. அப்போ எம்மோட வேல்யூ, ஆனால் எம்மோட வேல்யூ ரேஞ்சிங் ஃப்ரம் -L to +L, அதாவது -1 0 +1 அண்ணா. ஓகே, ஸோ மொத்தமாக 3 வேல்யூஸ் இருக்கு. ஸோ 3 ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள். 3 ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள். சரியா? ஸோ நமக்கும் தெரியும் பி சப்ஷனில் மொத்தம் 3 ஆர்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு. வாட் ஆர் தோஸ் 3 ஆர்பிட்டல்ஸ்? px, py and pz பசங்களா. சரியா? I hope this is clear. புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. Now let's quickly move to your d subshell. d subshellோட azimuthal quantum number value என்ன? அண்ணா 2. அப்போ m ஓட magnetic spin quantum numberோட value that is equals to -2 to +2. நடுவில் என்னென்ன இன்டிகிரல்ஸ் இருக்கு? அண்ணா -2, -1, 0, +1 and +2. டோட்டலாக 5 வேல்யூஸ் இருக்கு. mக்கு மொத்தமாக 5 வேல்யூஸ் இருக்கு. சின்ஸ் m has 5 values, there are 5 orbitals present in your subshell. Okay, so d orbital அது என்னென்ன 5 orbitals நமக்கே தெரியும். d subshellல மொத்தமாக 5 orbitals இருக்கு. those orbitals are dxy, dyz, dzx and d x square minus y square and finally d z square. ஓகேவா? ஓகேண்ணா. அண்ட் சிமிலர்லி f சப்ஷனை பொறுத்த வரைக்கும் the value of L is 3 and the value of m will be -3லேருந்து +3 வரைக்கும். ஸோ -3, -2, -1, 0, +1, +2 and +3. சரியா? ஓகேண்ணா. ஸோ நான் சொன்னேன்ல 1 2 3 4 5 6 7. ஸோ டோட்டலாக 7 ஆர்பிட்டல்ஸ் ஆர் present. ஓகே, 7 ஆர்பிட்டல்ஸ் ஆர் present. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? புரியலனாலும் புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். சரியா? குவாண்டம் நம்பர்ஸ்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம், அது அப்படி தான் இருக்கும். பிகாஸ் இதில் நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தென் யூ ஆர் லேக்கிங் ஆன் சம் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எதை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேனோ அதை நீங்கள் புரிஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? ஈவன் தோ அது அப்போ சென்ஸ் உங்களுக்கு மேக் பண்ணாட்டியும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் இட் வில் மேக் சென்ஸ். ஓகே, இஃப் டைம் பெர்மிட்ஸ், இஃப் வி ஹாவ் டைம் தென் டீட்டெயிலாக குவாண்டம் மெக்கானிக்ஸ் சிமுலேஷனோட உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி ஸ்க்ரூகாக் வேர்னியர் கலிப்பர்லாம் இன்னும் உங்கள் மைண்டில் அப்படியே இருக்கா, அந்த மாதிரி இதே சிமுலேஷனோட சொல்லித்தரேன். பட் திஸ் இஸ் நாட் த டைம். ஒன்ஸ் யூ கைஸ் கிளியர் யுவர் ஐஐடி JEE நீட்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். சரியா? ஒரு மூவி மாதிரி பாருங்கள். கண்டிப்பாக பண்ணுவேன். சரியா? ஓகே, நவ் லெட்ஸ் ஃபைனலி ஸ்டார்ட் அவர் த ஃபைனல் குவாண்டம் நம்பர் விச் இஸ் த ஸ்பின் குவாண்டம் நம்பர். இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ எலக்ட்ரான் வந்துட்டு ஸ்பின் ஆகுது. ஓகே, ஏன்னா திரும்பி ஸ்பின் ஆகுதுங்கிறீங்க. ஆமாம், இப்படி போகும், பட் ஒரு டைப்பில் ஸ்பின் ஆகிட்டு தானே இருக்குது. ஆமாண்ணா. நவ் அது கிளாக் வைஸ் ஸ்பின் பண்ணுதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ்? கிளாக் வைஸ் இப்படி போகுதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி போகுதா? ஆனால் அது எப்படி போனால் நமக்கு என்னன்னா அப்படின்னா எனக்கும் தோணுது. இருந்தாலும் படிச்சு தானே ஆகணும். ஓகே, ஸோ த எலக்ட்ரான் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் இன் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா? நம்ம எர்த் எப்படி சன்னை சுற்றுது இல்லை, அட் த சேம் டைம் எர்த்து தன்னைத்தானேவும் சுற்றிக்கும் இல்லையா? அதனால தான் டே அண்ட் நைட் வருது. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் இப்படி கிளாக் வைஸ் சுற்றுதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் நமக்கு தரும். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை எஸ் ஆர் எம் சஃபிக்ஸஸ். ஒருவேளை எலக்ட்ரான் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ இஸ் +½ அண்ட் இப்படி ஒரு அப்வார்ட்
upward arrow mark வந்து போட்டுக்குவோம் சரியா ஓகேனா ஒருவேளை எலக்ட்ரான்ஸ் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா தென் s ஓட வேல்யூ வந்துட்டு -12 or இப்படி ஒரு டவுன்வர்ட் arrow வந்து போட்டுக்குவோம் ஓகேவா ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ரொம்ப சிம்பிள் ஸ்பின் குவாண்டம் நம்பர் எதை டெபிக்ட் பண்ணுது இட் ஷோஸ் ஹவு த எலக்ட்ரான் இஸ் ஸ்பின்னிங் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் கிளாக் வைஸ் ரொட்டேட் அடிக்குதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் அடிக்குதா அப்படிங்கிறது தான் சொல்லுது ஓகேவா ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர்டா புரிஞ்சது இல்லை சூப்பர்டா பசங்களா நவ் லெட்ஸ் ப்ராக்டிஸ் சம் கொஸ்டின்ஸ் ஓகே அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் உங்களோட குவாண்டம் தியரி வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நோட்ஸ் மட்டும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும் மேபி இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் சரியா ஓகே ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க நீங்களே சொல்லுங்கள் சி ஐ எம் சேயிங் திஸ் இஸ் நாட் பாசிபிள் ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒன்லி ஃபார் n equals to 2 okay we will get the value of L to be 0 to n minus 1 இல்லையா ஆமாண்ணா 0 and 1 okay so எப்போ உங்களுக்கு என்னோட வேல்யூ 2 வருதோ அப்போ தான் என்னோட வேல்யூ 0 and 1 வரும் ஸோ என்னோட வேல்யூ 0 அப்படின்னா அண்ணா that represents your S subshell okay and என்னோட வேல்யூ 1 அப்படின்னா that represents your P subshell okay ஸோ P சப்ஷெல்லுங்கிறது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது n ஈக்குவல்ஸ் டு 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஓ ஓகேண்ணா ஸோ ஃபார் n ஈக்குவல்ஸ் டு 1 the value of L the azimuthal quantum number is simply 0 and so L 0 அப்படின்னா அது S சப்ஷெல்லை மட்டும்தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் ஓகே so when your n is equals to 1 only s subshell exists but இந்த இடத்துல பாருங்க 1 ன்னு போட்டு p ன்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இது wrong ஓகேவா இப்படி இருக்க முடியாது 2p தான் இருக்க முடியும் ஓகே 2p தான் இருக்க முடியும் சரியா ஓகே நான் இந்த இடத்துல பாருங்க என்னோட வேல்யூ 2வா so 2s 2p ஓகே பட் இந்த இடத்துல என்னோட வேல்யூ 1ங்கிறதுனால இந்த s சப்ஷெல்லை நம்ம 1s தான் சொல்லுவோம் 1p அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பிட்டலோ சப்ஷெல்லோ இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஓகேவா ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் நெக்ஸ்ட் ஹவு மெனி 3D electrons can have value of ms equals to -1/2 ஓகே சி திஸ் we will discuss later பின்னாடி பார்த்துக்கலாம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இதுவும் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒன்ஸ் வி கம்ப்ளீட் யுவர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்புறம் தான் போட முடியும் ஓகேவா ஓகே ஸோ ஸ்கிப் ஆல் திஸ் டேரெக்டாக இப்போ கான்செப்டை பார்ப்போம் தென் இந்த கொஷின்ஸ்லாம் பார்ப்போம் ஓகேவா ஓகேண்ணா சரி இப்போ அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸோட எனர்ஜி பற்றி பேச போகிறோம்டா ஓகே இவ்வளோ நிறைய குவாண்டம் நம்பர் பார்த்தோம் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தோம் பட் எல்லா கொஷினுக்குமே இன்னும் நிறைய கான்செப்ட் தேவை ஒரே ஐடியா கான்செப்டை முடிச்சுட்டு தென் கொஷினுக்கு போவோம் ஓகேவா சரி ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா எனர்ஜி ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கேஸ் 1 இஸ் for hydrogen and hydrogen like species அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணா சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ்னா ஓகே ஓகேண்ணா ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த வேல்யூ ஆஃப் என் ஓகே ஸோ என்னோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜியும் அதிகமாக இருக்கும் பாருங்களேன் 1s ஓகே அடுத்து 2s 2p அடுத்து 3s 3p 3d அடுத்து 4s 4p 4d 4f இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ ஓகே இந்த 1 2 3 இதெல்லாம் என்னோட வேல்யூ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ அது இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அண்ட் சேம் என் வேல்யூ இருந்துச்சுன்னா 2 2 3 3 3 4 4 4 இப்படி என்னோட வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா எனர்ஜியும் சேமாக தான் இருக்குமா அந்த ஆர்பிட்டல்ஸ்க்கு ஓகே ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஆர்பிட்டல்ஸுக்கெலாம் எனர்ஜி சேமாக இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் we call them the degenerate orbitals சரியா தெரிஞ்சுக்கோங்க the orbitals having same energy orbitals having same energy or equal energy same or equal energy is called as or is r என்ன வேணாலும் போடுங்க ஓகேவா ஆர்னே போடுவோம் கிராமட்டிக்கலி மோர் கரெக்டாக இருக்கும் ஆர் called as degenerate orbitals சரியா I hope this is clear degenerate orbitals generate orbitals ஓகேவா
ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ எந்தெந்த ஆர்பிட்டால்ஸுக்கெல்லாம் சேம் எனர்ஜி இருக்கோ அதெல்லாம் நம்ம டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவோம்டா பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷீஸ்க்கு மட்டும். வேற ஃபார் மல்டி எலக்ட்ரான் எலமெண்ட்ஸ், ஒன்றுக்கும் மேலே எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனர்ஜி ஆஃப் தி அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் not only depend on n, rather the energy depends on values of both n and l. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்லையும் டிபெண்ட் ஆகும், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்லையும் டிபெண்ட் ஆகும். சரியா? ஓ ஓகேண்ணா. சரி, இப்போ எப்படி நான் சொல்றது? ஆக்சுவலி இப்போ எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட்டல்ஸ் எப்படி சொல்றதுங்கிறதுக்காக தான் நம்மளோட போர் பியூரி ரூல்னு ஒன்று இருக்கு, ஆர் தி n+ ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இப்போ என்னன்னு தெரிஞ்சு போச்சு, சிங்கிள் எலக்ட்ரானா இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ மட்டுமே ஆர்பிட்டலோட எனர்ஜியை நம்மளால சொல்லிட முடியும். பட் மல்டி எலக்ட்ரானா இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்டலோட எனர்ஜியை நம்மளால ஜஸ்ட் என்ன வச்சு சொல்ல முடியாது, என்னையும் கன்சிடர் பண்ணணும், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எல்லையும் கன்சிடர் பண்ணணும். சரிண்ணா, அதை கன்சிடர் பண்ணி எனர்ஜி ஆர்டர் எப்படி எழுதுவீங்க? அதுக்கு தான் we have a rule called as N+L rule or the Bohr-Bury rule. அது என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். Higher the value of N+L, higher is the energy of atomic orbital. ஆனால் என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான். higher the value of N+L, higher is the energy of atomic orbital. Okay, now for orbitals having same N+L value, ரெண்டு ஆர்பிட்டுக்கு N+L வேல்யூ சேமாக வருதுன்னா higher the value of N, higher is the energy. ஆனால் அவ்வளோதாண்ணா, ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ 2-3 ஆர்பிட்டல்ஸ் வருதுடா அவங்கள்ட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், 2s 2p 3d 4f வருது. ஓகேவா? நவ் இதோட n வேல்யூ வந்து 2ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாண்ணா, ஏன்னா எக்ஸாக்ட்லி போட்டிருக்கு, எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் n வேல்யூ, ஆர்பிட்டலுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கோ அதுதான் n வேல்யூ. ஸோ இந்த இடத்துல n வேல்யூ 2, இந்த இடத்துல n வேல்யூ 2, இந்த இடத்துல n வேல்யூ 3. ஓகே, இந்த இடத்துல n வேல்யூ 4. வாட் இஸ் l வேல்யூ? ஆனால் நமக்கு நல்லா தெரியும், the value of l s ஆர்பிட்டலை பொறுத்த வரைக்கும், s சப்ஷலை பொறுத்த வரைக்கும் எல்லோட வேல்யூ என்ன? 0. p சப்ஷலை பொறுத்த வரைக்கும் எல்லோட வேல்யூ இஸ் 1. d சப்ஷலை பொறுத்த வரைக்கும் எல்லோட வேல்யூ இஸ் 2. அண்ட் f சப்ஷலை பொறுத்த வரைக்கும் எல்லோட வேல்யூ இஸ் 3. சரியா? ஓ ஓகேண்ணா. நவ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n+L. ஓகே, ஸோ n+L என்ன வரும்? ஆனால் n+L பார்த்தீங்கன்னா இந்த 2s ஆர்பிட்டலுக்கு n+Lோட வேல்யூ இஸ் சிம்பிளி 2. நெக்ஸ்ட் 2p ஆர்பிட்டலுக்கு n+Lோட வேல்யூ இஸ் 2 + 1 3. அடுத்து 3d ஆர்பிட்டலுக்கு n+Lோட வேல்யூ இஸ் 3 + 2 5. 4f ஆர்பிட்டலுக்கு n+Nோட வேல்யூ இஸ் 7. ஸோ நல்லா பாருங்க, higher the value of n+L, higher is the energy. ஸோ 2s 2p 3d 4f இதோட எனர்ஜி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இட் இன்க்ரீசஸ் லைக் திஸ். 2s விட 2pக்கு எனர்ஜி அதிகம். ஏன்? ஏன்னா n+L வேல்யூ 2s விட 2pக்கு அதிகமாக இருக்குது. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் 3dக்கு வாங்க. 2p விட 3dக்கு எனர்ஜி அதிகம். ஏன்? ஏன்னா n+L வேல்யூ 2p விட அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? சரிண்ணா, இப்போ இங்கே வாங்களேன், இந்த இடத்துல என்னோட வேல்யூ 2 இருக்குது அண்ட் p ஆர்பிட்டா, p சப்ஷலா. ஓகே, ஆர்பிட் சப்ஷல் எல்லாம் ஒன்று தான். சப்ஷலுங்கிறது குரூப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் ஒன்று சப்ஷல், அவ்வளோதான். சரியா? ஓகேண்ணா. வாட் இஸ் தி எல் வேல்யூ ஃபார் பி சப்ஷல்? அண்ணா 1. சரி, நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன? 3 அண்ட் எல்லோட வேல்யூ என்ன? அண்ணா எல்லோட வேல்யூ 0. ஓகே, now what is the value of n+L டா? ஆன்சர் மை கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n+L? அண்ணா இந்த இடத்துல n+Lோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 + 1 3. இந்த இடத்துல n+Lோட வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் n+Lோட வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் 3 தான். n+L வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ யார் ஹையர் எனர்ஜி? யாரோட n வேல்யூ அதிகமாக இருக்கோ அவங்களோட எனர்ஜி தான் ஹையரா. ஓகே, என்னதான் n+L சேமாக இருந்தாலும் என்னோட வேல்யூ யாருக்கு அதிகம்? அண்ணா இந்த 3, அதாவது 3sக்கு தான் அதிகம். ஸோ திஸ் ஹேஸ் மோர் எனர்ஜி. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இந்த இடத்துல வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? ஆனால் என்னோட வேல்யூ இஸ் 3, எல்லோட வேல்யூ இஸ் 2 இல்லையா? ஆமாம், நான் டி சப்ஷலுக்கு த வேல்யூ ஆஃப் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இஸ் 2. நெக்ஸ்ட் இங்கே 4pக்கு வாங்க, என்னோட வேல்யூ இஸ் 4 அண்ட் தி வேல்யூ ஆஃப் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் L இஸ் 1 இல்லையா? ஆமாண்ணா, ஐ ஹோப் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? மறைக்கலாம்னு நினைக்கிறேன். கிளியர் தானே? ஓகேடா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இப்போ n+Lோட வேல்யூ கண்டுபிடிங்க. தி வேல்யூ ஆஃப் n+L இஸ் சிம்பிளி 3 + 2 5, 4 + 1 5. ரெண்டு இதுலேயுமே n+L வேல்யூ சேம். பட் n+L வேல்யூ சேமாக இருந்தால் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கும்? யாரோட n வேல்யூ அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ வி கேன் கிளியர்லி சி தட் n is equals to 4. 4pக்கு தான் 3d விட எனர்ஜி அதிகம். சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஓகே அண்ணா, அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி n+L போட்டு தான் எனர்ஜி ஆர்டர் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, சேச்சா உங்களை அப்படி கஷ்டப்பட விட்டுருவேன் நான் எதுக்கு இருக்கேன் சொல்லித்தரேன் பாருங்க.
ரிமெம்பர் திஸ். இப்போ நான் எழுதுறத தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1 ஃபார் n இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 என்ன இருக்க முடியும்? ஆனால் எஸ் மட்டும் தான் இருக்க முடியும். சரியா? ஓகே. ஃபார் 2 எஸ் இருக்கலாம், பி இருக்கலாம். சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் ஃபார் 3 எஸ் இருக்கலாம், பி இருக்கலாம், டி இருக்கலாம். ஓகேவா? இப்படி எழுதுங்க, ஒரு பிரமிட் மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட் ஃபார் 4 எஸ் இருக்கலாம், பி இருக்கலாம், டி இருக்கலாம், அண்ட் எஃப்மே இருக்கலாம். சரியா? அண்ட் ஃபார் 5 எஸ் இருக்கலாம், பி இருக்கலாம், டி இருக்கலாம், எஃப் இருக்கலாம், அதுக்கப்புறமும் ஒரு சில ஆர்பிட்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஆமாண்ணா, ஏன்னா 1க்கு ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. சரியா? அது ஒரு சப்ஷெல் இருக்குது, 2க்கு 2 சப்ஷெல் இருக்குது, 3க்கு 3 சப்ஷெல் இருக்குது, 4க்கு 4 சப்ஷெல், அப்போ 5க்கு 5 சப்ஷெல் இருக்கும். எஸ், பட் அது நமக்கு தேவையப்படாது கடைசி வரைக்கும். ஓகேவா? ஓகேண்ணா. சரி, இப்படி எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு ஒரு ஆரோ மார்க் எடுத்துக்கோங்க, இப்படி விடுங்க, இப்படி. ஓகே, நெக்ஸ்ட் இப்படி, நெக்ஸ்ட் இப்படி. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்படி, இப்படி பேரலல் ஆரோஸ் விட்டுக்கிட்டே வாங்க. இப்படி, தென் இப்படி, தென் இப்படி. ஓகே, நவ் அவ்வளோதான், எனர்ஜி ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா சொல்கிறீங்க? எஸ், we have found your energy order. ஆனால் எப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெருசாக போட்டேன்ல, கொஞ்சம் சின்னதாக போடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைக் திஸ், தென் லைக் திஸ், பேரலாக போட்டுக்கிட்டே ஒரு நேரம். நெக்ஸ்ட்டு லைக் திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லைக் திஸ். ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு லைக் திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லைக் திஸ், அண்ட் தென் ஃபைனலி லைக் திஸ். ஓகே, தென் ஃபைனலி லைக் திஸ். இட் கோஸ் ஆன். Now நல்லா பாருங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். த எனர்ஜி ஆர்டர் இஸ் ஃபாலோ திஸ் ஆரோ மார்க். சரியா? இப்படியே வாங்க, ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே போக 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 யாரோட யார் இருக்காங்களோ அவங்க ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஓகேவா? ஆனால் 1s இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டிங்களா? தென் அப்படியே இப்படி போங்க. ஓகே, யூ ஹாவ் டு ட்ராவல் லைக் திஸ். இந்த ஏரோவோட ஹெட்டிலேருந்து இந்த ஏரோவோட டெய்லுக்கு வரணும் இப்படி. ஓகேவா? அவ்வளோதான், இப்படி ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, சரி, நான் இப்படியே வரேன், திரும்பி இப்படியே போகிறேன், இப்படியே வரேன், 2s. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 2s. சரியா? அடுத்து பாருங்கள், என்ன பண்ணணும்? இப்படியே இருக்கீங்களா? அப்படியே இப்படி சுற்றி அப்புறம் இப்படி போங்க. ஓகே, ஓகேண்ணா. சரி, அப்படியே 2s அடுத்து எங்கே வரீங்க? ஆனால் 2p 3s. ஓகே, அப்படியே எழுதுங்க, 2p 3s. ஸோ இதே மாதிரி அடுத்து 3p 4s. 3p 4s. சரியா? அடுத்து 3d 4p 5s. 3d 4p 5s. சரியா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு 4d 5p. 4d 5p 5s. 4d 5p. Okay, next 4f 5d. 4f 5d, and you can keep on going. Okay, this is your increasing order of energy. அவ்வளவுதான். This and this அவ்வளவுதான். இதுதான் எனர்ஜி ஆர்டர். இதை ஞாபகம் வச்சுங்க, வேலையாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சல. N+L ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் வெரிஃபை இட் சாட்டிஸ்ஃபைஸ் த N+ ரூல். சரியா? ஓகேடா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எனர்ஜி லெவலை வந்துட்டு எழுதணும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? எதுவும் டவுட் இல்லையே? அவ்வளோதான் பசங்களா, முடிஞ்சிச்சு. சரியா? ஓகே, நவ் யூ கேன் ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ். These are some orbitals are arranged in the order of decreasing energy. The correct option is, if you want you can go with the N+L rule. சரியா? நீங்கள் வேணும்னா அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா இங்கே என்னென்ன ஆர்பிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆனால் 4d 5p 5f 6p கொடுத்துருக்காங்க. ஓகே, கோ வித் N+L ரூல். ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது தான் N+L ரூல் கொஞ்சம் கடுப்பாக வரும். நார்மலாக இந்த மாதிரி கொஷினுக்குலாம் N+L ரூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்னோட வேல்யூ 4. ஓகே, இங்கே என்னோட வேல்யூ 5, இங்கேயும் என்னோட வேல்யூ 5, அண்ட் இங்கே என்னோட வேல்யூ 6. சரியா? ஓகே, வாட் அபவுட் த வேல்யூ ஆஃப் எல்? த வேல்யூ ஆஃப் எல் இஸ் எஸ்ஸுக்கு 0, பிக்கு 1, டிக்கு 2. ஓகேவா? பிக்கு 1, எஃப்க்கு எல்லோட வேல்யூ 3, பிக்கு எல்லோட வேல்யூ இஸ் 1. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் N+L? ஆனால் N+L பார்த்தீங்கன்னா நம்மளோட 4d ஆர்பிட்டலுக்கு இட்ஸ் 4 + 2 6, அண்ட் இட்ஸ் 5 + 1 6, திஸ் இஸ் 5 + 3 8, திஸ் இஸ் 6 + 1 7. ஓகேவா? ஓகே, ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் எனர்ஜி யார்? நம்மளோட 5f தான். ஏன்னா N+L இருக்கிறதுக்கே ஹையர் இதுதான். ஸோ 5f ஃபாலோடு பை, ஆனால் நம்மளோட 6p, ஏன்னா 8க்கு அடுத்து 7, N+L ஹையஸ்ட் வேல்யூ இதுதான். ஓகேண்ணா, 6p, தென் ஃபாலோடு பை 4d 5p. யாரோட n வேல்யூ அதிகம்? ஆனால் 5p யோட n வேல்யூ தான் அதிகம். அப்போ 5p
followed by 4d. சரியா? So 5f 6p 5p 4d. 5f 6p 5p 4d. So option D is your correct answer. I hope this is clear. புரிஞ்சதில்ல? சூப்பரா பசங்களா. Next, given below are the two statements. Okay, JW mains 24ல கேட்டது. The orbitals having same energy are called as degenerate orbitals. Yes. சொன்னனா இல்லையா? ஆமாண்ணா. Yes. Next, in an hydrogen atom 3p and 3d orbitals are not degenerate orbitals. தப்பு. ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ங்கிறது என்னது? ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ் இல்லையா? ஆமாண்ணா. ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு சிங்கிள், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரஜன் இஸ் an single electron species. ஓகே ஓகேண்ணா. ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸுக்கெலாம் நம்மளோட எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் n ஒன்லி இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இஃப் n is same, if n is same, then energy is same. ஆமாண்ணா. ஸோ நம்மளோட ரெண்டு ஆர்பிட்டல்ஸும் எடுத்துக்கோங்க. என்னென்ன ஆர்பிட்டல்ஸ்? 3p இருக்கு, 3d இருக்கு இல்லையா? ஸோ 3pக்கும் சரி 3dக்கும் சரி என்னோட வேல்யூ சேமாக தான் இருக்கு. சின்ஸ் என்னோட வேல்யூ சேமுங்கிறதுனால எனர்ஜியும் சேமாக தான் இருக்கணும். பட் ஸ்டேட்மெண்ட் டூல என்ன கொடுத்துருக்காங்க? தே ஆர் நாட் டீஜெனரேட், அதாவது நாட் சேம் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. டீஜெனரேட்னா சேம் எனர்ஜி. சரியா? ஓகேண்ணா. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்ட். சரியா? எந்தெந்த நம்பருக்குலாம் எந்தெந்த ஆர்பிட்டல்ஸ்க்குலாம் சேம் எனர்ஜி இருக்கோ அதெல்லாம் டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லுவோம். எஸ் கரெக்ட். இன் ஹைட்ரஜன் ஆட்டம் 3p and 3d ஆர்பிட்டல்ஸ் ஆர் நாட் டீஜெனரேட்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ராங். ஏன்னா ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸ். ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸை பொறுத்த வரைக்கும் n சேமாக இருந்தாலே எனர்ஜி சேமாக இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, பட் யுவர் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நவ் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் ஆஃப் நோட். நோடு மட்டும் முடிச்சிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். நோட் முடிச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, சி ரொம்ப சிம்பிள்டா. நோட் அப்படின்னா the region within an atom where the probability of finding an electron is 0. எந்த இடத்துல கண்டிப்பாக அதாவது எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமோ அதை நோடுன்னு சொல்லுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் எடுத்துக்குவோம். நியூக்ளியஸ்குள்ள எலக்ட்ரான் இருக்குமா? இருக்காதுண்ணா. ஸோ நியூக்ளியஸ் ஒரு நோடு. நியூக்ளியஸ் ஒரு நோடு. சரியா? நோடுனா ஒன்றும் இல்லை, இட் இஸ் த ரீஜியன் வித்தின் அன் ஆட்டம் வேர் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் இஸ் 0. சரியா? ஓகே ஓகேடா. ஆக்சுவலி ரெண்டு டைப் ஆஃப் நோட்ஸ் இருக்கு. அது என்னென்ன ரெண்டு டைப் ஆஃப் நோட்ஸ்? ஒரு டைப் ஆஃப் நோட்ஸை we call it தி ரேடியல் ஆர் ஸ்பெரிக்கல் நோட். கீழே எழுதியிருக்கேன்ல? ஆமாண்ணா. இது ஒரு டைப் ஆஃப் நோடு. இன்னொரு டைப் ஆஃப் நோடை நம்ம ஆங்குலர் ஆர் நோடல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ நோட்னா என்ன? அண்ணா எந்த ரீஜியனில் எலக்ட்ரானை கண்டே பிடிக்க முடியாதோ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் 0வாக இருக்கோ அந்த ரீஜனை தான் நோடுன்னு சொல்லுவோம். அண்ட் ரெண்டு டைப் ஆஃப் நோட்ஸ் இருக்கா. ஒன்று வந்துட்டு ரேடியல் ஆர் ஸ்பெரிக்கல் நோட், இன்னொன்று வந்துட்டு நோடல் ஆர் ஆங்குலர் நோட். சரியா? ஒரு பிளேன் மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். First, let's learn about your radial or spherical node. It is the circular ring around the nucleus where your psi square becomes equals to 0. Psi square 0 என்ன அர்த்தம்? ஆனா psi square na probability of finding an electron நீங்க தான சொன்னீங்க. It is a circular ring around the nucleus where the probability of finding an electron is 0 டா. How this is clear? புரிஞ்சது இல்ல? சூப்பர். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் டாட் டாட்டா இருக்கு, டாட் டாட்டா இருக்கு. இது என்னது? எலக்ட்ரான்ஸ். இங்கேயும் டாட் டாட்டா இருக்கிறதுலாம் எலக்ட்ரான்ஸ். பட் நடுவில் பாருங்க, இந்த ரீஜனில் ஒரு டாட் கூட இல்லை. அந்த இடத்துலலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் இஸ் 0வா. அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஒரு நோடுன்னு சொல்கிறோம் பசங்களா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சது இல்லை? சூப்பர்டா. ஸோ சர்க்குலர் நோட்னா ஒன்றும் இல்லை, அந்த நோடே சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ஆங்குலர் நோடையும் பார்த்துருவோமா? within a second முடிச்சிடலாம். ஆங்குலர் நோட்னா என்ன? இட் இஸ் த பிளேன் பாசிங் த்ரூ த நியூக்ளியஸ் வேர் யோர் psi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அதாவது நியூக்ளியஸ்குள்ள பாஸ் ஆகிற ஒரு பிளேனா, அந்த பிளேன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் 0 வாண்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு p ஆர்பிட்டல் இல்லையா? ஆமாண்ணா. ஸோ இதுக்குள்ள ஒரு பிளேன் வந்து இப்படி பாஸ் ஆகுது கரெக்டாக நியூக்ளியஸ்குள்ள. இங்கே தான் நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள ஒரு பிளேன் பாஸ் ஆகுது. இந்த பிளேன் ஃபுல்லாகவே உங்களால் எலக்ட்ரான்ஸை கண்டே பிடிக்க முடியாதுடா. ஆமாண்ணா. இங்கே எலக்ட்ரான் இருக்குமா? சான்ஸே இல்லை. எலக்ட்ரான் வந்து இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. இங்கே டாட் டாட்டாக இருக்கு பாருங்க.
இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸே இல்லை. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான் ஓவர் திஸ் என்டையர் பிளேன் இஸ் 0. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் பிளேனாக இருக்கதை நம்ம நோடல் ஆர் ஆங்குலர் நோட் அப்படின்னு சொல்லுவோம். சில இடத்துல பிளேனார் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேண்ணா. நவ் இதெல்லாம் விட JEE நீட்டுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் நோட்ஸோட ஃபார்முலா என்ன? ஓகேவா? Actually, the number of nodes depends on both your shell as well as your subshell. சரியா? N-லையும் டிபெண்ட் ஆகும், L-லையும் டிபெண்ட் ஆகும். ஸோ டைரக்ட் ஃபார்முலா கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டு நீங்கள் ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். See, the total number of nodes, டோட்டலாக ரேடியல் நோட் ஆங்குலர் நோட் ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா N-1 நோட்ஸ் இருக்குமா. அண்ட் அதில் டோட்டல் நோட்ஸில் ரேடியல் நோட்ஸ் எத்தனை, ஆங்குலர் நோட்ஸ் எத்தனைன்னு கேட்டால் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் N-L-1. ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் எத்தனை ஆங்குலர் நோட்ஸ் இருக்குன்னு கேட்டால் சிம்பிளி L. ஓகே, இந்த ஃபார்முலா எப்படின்னா வந்துச்சு டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நவ் லெட்ஸ் டூ ஒன் கொஸ்டின் which was asked in JEE Mains 2024. direct question. ஓகே, ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தி நம்பர் ஆஃப் ரேடியல் நோட் ஃபார் 3p ஆர்பிட்டல் இஸ். ஓகேவா? 3p ஆர்பிட்டலுக்கு எத்தனை ரேடியல் நோட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் நோட்ஸ்னாலே n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? அண்ணா த வேல்யூ ஆஃப் n இஸ் ஈக்குவல்ஸ் டு 3. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் l? அண்ணா த வேல்யூ ஆஃப் l இஸ் ஈக்குவல்ஸ் டு sp 1. சி SPD, எஸ்ஸுக்கு எல்லோட வேல்யூ 0, பிக்கு எல்லோட வேல்யூ 1, டிக்கு எல்லோட வேல்யூ 2. மறந்துட்டேன், இப்படி தான் நானே ஞாபகப்படுத்திக்குவேன். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எல்? த வேல்யூ ஆஃப் எல் இஸ் 1 அண்ணா. ஓகே, நவ் நமக்கு தெரியும் ரேடியல் நோட்ஸோட ஃபார்முலா என்ன அண்ணா? தி ஃபார்முலா ஃபார் ரேடியல் நோட்ஸ் is simply equals to n minus l minus 1. So this is simply equals to என்னோட வேல்யூ என்ன 3 minus எல்லோட வேல்யூ என்ன 1 again minus 1. so என்ன வருது அண்ணா 3 minus 1 minus 1 simply equals to 1 டா. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ரேடியல் நோட் மட்டும்தான் இருக்கான். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ 1 இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர் இல்லையா? 3 minus 2 என்ன ஒரு 1 தான் வரும். ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு ஃபைனல் கான்செப்ட் வந்துட்டோம். ஆனால் இப்படி தானே அரை மணி நேரமாக சொல்கிறீங்க, ஃபைனல் கான்செப்ட் மட்டும் வரமாட்டிங்களா? நீங்கள் கேட்கறது புரியுது. இதுதான் ஃபைனல். ஓகேவா? இதுக்கு அடுத்து வேறு எதுவும் கிடையாது. இப்போது இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்லாம் பார்த்தோம்ல, இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் எப்படி போயிட்டு ஃபில் ஆகும்னு பார்த்துருவோம். தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அந்த கொஷின்ஸ் மேலே விட்டுருந்தோம்ல, அந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு முடிஞ்சிச்சு வேலை. ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட், the first rule governing the filling of atomic orbitals is known as Isobars principle, and it states that electrons are filled into atomic orbitals in the increasing order of orbital energy level. அதாவது first electrons occupy lower energy level, energy level, then they will occupy higher energy level. அவ்வளோதான், higher energy level. ஸோ நமக்கு தெரியும் எனர்ஜி லெவலோட ஆர்டர் என்னென்னு. ஃபஸ்ட்டு 1s, அதுக்கப்புறம் 2s, அதுக்கப்புறம் 2p 3s, 3p 4s, 3d 4p 5s, அடுத்து 4d 5p 6s, அடுத்து 4f 5d 6p 7s, போகலாம், போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்பிட்டல்ஸோட எனர்ஜி எழுதிட்டு ஃபஸ்ட்டு லோ எனர்ஜி ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ஃபில் ஆகும், நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்பிட்டில், நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ஆர்பிட்டில், எப்படியே கொஞ்சமாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே போகுண்டா பசங்களா. சரியா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சூப்பர்டா. நெக்ஸ்ட்டு பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படிச்சிருவோம், அதுக்கப்புறம் நான் சிம்பிள் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Pauli exclusion principle states that in a single atom, no two electrons will have an identical set of same quantum numbers. அதாவது ஒரு ஆட்டம்ல ரெண்டு எலக்ட்ரானுக்கு சேம் குவாண்டம் நம்பர் இருக்கவே முடியாதான். ஏன்னா குவாண்டம் நம்பர் என்ன? எலக்ட்ரானோட அட்ரஸ். ஓகே, 4 இருக்குது, சிட்டி, ஸ்டேட்டு எல்லாத்தையும் போடணும், பின்கோடெலாம் போட்டோம்னா அட்ரஸ் வந்துடும்.
இப்போ 2 எலக்ட்ரானுக்கு ஒரே அட்ரஸ் இருந்தால் அது என்ன மீனிங்? ஆனால் ஒரு எலக்ட்ரான் மேலே இன்னொரு எலக்ட்ரான் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்க முடியுமா? சான்ஸே இல்லைனா. 2 எலக்ட்ரான் நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் ஒன்று ரிப்பல் பண்ணிக்கும். ஸோ ஒரே அட்ரஸில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியாது. ஓகேவா? அதுதான் பாலி சொல்லியிருக்காரு. No two electrons will have an identical set or the same quantum numbers. N, L, ML, MS இதில் ஏதாவது ஒன்றாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா. ஓகேவா? ஓகேண்ணா. சரி, இப்போ இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமமாக அக்காமடேட் பண்ண முடியும். சரியா? அது எஸ் ஆர்பிட்டலாக இருந்தாலும் சரி, பிஎக்ஸாக இருந்தாலும் சரி, பிஒய்யாக இருந்தாலும் சரி, பிசெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டல்னு வந்துருச்சுன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். ஓகேவா? இதுதான் ஒரு ஆர்பிட்டல், ஒரு ஸ்கொயர் ரூம். இந்த ஸ்கொயர் ரூம்குள்ளே 2 எலக்ட்ரான் தான் போக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் தான். ஓகே, சப்ஷெல் வேறு, ஆர்பிட்டல் வேறு. சி, நீங்கள் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இல்லையா? என்னன்னா, சி, இப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கன்ஃபியூஸ் ஆவீங்க, சில பேர் மறந்தே போயிருப்பீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எஸ் சப்ஷெல்ல 2 எலக்ட்ரான், பி சப்ஷெல்ல 6 எலக்ட்ரான் வச்சுக்கலாம்னு சொன்னீங்களா? இப்போ என்ன புதுசாக சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல? ரொம்ப சிம்பிள். பி சப்ஷெல் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஆர்பிட்டல் கேன் ஹோல்ட் maximum of 2 electrons. சரியா? ஓகேனா? now நீங்களே சொல்லுங்க, எஸ் சப்ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கு? அண்ணா, எஸ் சப்ஷெல்ல பார்த்தீங்கன்னா we have only 1 orbital இல்லையா? ஆமாண்ணா. ஸோ 1 ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ்? அண்ணா 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பி சப்ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கு? அண்ணா, பி சப்ஷெல்ல 3 ஆர்பிட்டல் இருக்குண்ணா. பிஎக்ஸ், பிஒய், பிசெட் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ஸ் 3 ஆர்பிட்டல்ஸ் ஆர் தேர், டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ண முடியும்? 3 × 2 6 எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ணோம். சரியா? ஓகேண்ணா. அடுத்து டி சப்ஷெல்லுக்கு வாங்க. டி சப்ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? சாரி, எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கு? ஆனால் டி சப்ஷெல்ல 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்குண்ணா. 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குண்ணா டி சப்ஷெல்ல. dxy, dyz, dzx, dx² - y² அண்ட் dz² இல்லையா? ஆமாண்ணா, 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 5 × 2 10 எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ணோம். அண்ட் ஃபைனலாக நம்மளோட எஃப் சப்ஷெல்லில் எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கு? ஆனால் 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்னா டோட்டலாக எஃப் சப்ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ண முடியும்? 7 2s are 14 எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ண முடியும். சரியா? இதை தான் நான் அந்த இடத்துல டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். இப்போ இது இட் வில் மேக் சென்ஸ். யூ சி, எஸ் சப்ஷெல்ல டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான் தான். ஏன்? ஏன்னா இருக்கதே ஒரு ஆர்பிட்டல் தான். சரியா? பி சப்ஷெல்ல டோட்டலாக 6 எலக்ட்ரான். ஏன்? ஏன்னா அங்கே 3 ஆர்பிட்டல் இருக்கு. ஓகே, டி சப்ஷெல்ல 5 ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ 5 2s are மேக்ஸிமமாக 10 எலக்ட்ரான் அக்காமடேட் பண்ண முடியும். அண்ட் எஃப் சப்ஷெல்லை பொறுத்த வரைக்கும் 7 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்னா 7 ஆர்பிட்டலில் 14 எலக்ட்ரான் பசங்களா? ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சதில்ல? ஓகேண்ணா. ஆனால் இதெல்லாம் ஓவர்வெல்மிங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா there is no other way, you have to study this. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைட் வெர்ஷனில் சொல்லித்தரேன். இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, ஐ வில் ரிஃபைன் மை டீச்சிங் ஸ்கில்ஸ். ஓகே, சூப்பர்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமமாக இருக்க முடியும். கிளியரா? அண்ட் these 2 electrons must have opposite spin. ஓகேவா? எல்லாமே சேமாக இருக்கும். n சேமாக இருக்கும், l சேமாக இருக்கும், ml கூட சேமாக இருக்கும். பட் ஸ்பின் மட்டும் வேறையாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த ஆர்பிட்டல் அப்படின்னா என்ன? ஆனால் ஆர்பிட்டல்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷெல் இருக்கணும். லெட்ஸே ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ஷெல்லில் இருக்குது. ஓகேவா? ஓகேண்ணா. செகண்ட் ஷெல்லில் இது எஸ் ஆர்பிட்டல். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அண்ட் மொத்தமாக எத்தனை ஆர்பிட்டல் இருக்குன்னு டிஃபைன் பண்ணிடலாம். ஃபைனலாக அந்த எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் தே போத் ஷுட் ஹாவ் ஆப்போசிட் ஸ்பின்டா பசங்களா? ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரானும் ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கும். ஆப்போசிட் ஸ்பின்னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானோட ஸ்பின் குவாண்டம் நம்பர் +½ இருக்கும். ஓகே, இன்னொரு எலக்ட்ரானோட ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக -½ இருக்கணும். ஏன்னா 4 குவாண்டம் நம்பரும் சேமாக இருக்கவே முடியாது. n சேமாக இருக்கலாம், l சேமாக இருக்கலாம், ml கூட சேமாக இருக்கலாம். பட் ms ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரியா? ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானுக்கு வேறு ஸ்பின் குவாண்டம் நம்பர். அவ்வளோதான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அக்கார்டிங் டு பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? நல்லா பாருங்களேன்.
இது 1s ஆர்பிட்டல் சரியா 1s ஆர்பிட்டல்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ரெண்டுமே ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கு ஒன்னு மேலே பார்த்து ஸ்பின் பண்ணா இன்னொன்னு கீழே பார்த்து ஒன்னு கிளாக் வைஸ் ஸ்பின் ஆச்சுன்னா இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின் ஆகுது ஓகே பக்கா ஸோ திஸ் இஸ் கரெக்ட் அண்ட் இங்கேயும் பாருங்க ஒன்னு கிளாக் வைஸ் இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ திஸ் இஸ் கரெக்ட் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படி இது கரெக்டாக இருக்கு நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ஓகே ஒன்று வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது இன்னொன்று கிளாக் வைஸ் சுற்றுது பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் கிளாக் வைஸ் சுற்றணும் செகண்ட் எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும்லாம் இல்லை ரெண்டு எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸ் சுற்றுதுன்னா இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும் அவ்வளோதான் இங்கேயும் பாருங்க ஒரு எலக்ட்ரான் கிளாக் வைஸில் போகுது இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸில் அதாவது நீங்கள் என்ன நோட் பண்ணுங்கன்னா ஒரு ஆர்பிட்டலில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கணும் ரெண்டு எலக்ட்ரானும் ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது கரெக்ட் இங்கே பாருங்க இந்த ரெண்டு ஆர்பிட்டல்லையும் கரெக்டாக இருக்கா இல்லையா ஆமாண்ணா திஸ் இஸ் கரெக்ட் பட் இங்கே பாருங்க இந்த ஆர்பிட்டலில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ரெண்டு எலக்ட்ரானுமே மேலே பார்த்து இருக்கு ஆர் ரெண்டு எலக்ட்ரானுமே கீழே பார்த்து இருக்கு திஸ் இஸ் நாட் பாசிபிள்னா இன்கரெக்ட் ஓகே இங்கே பாருங்க இந்த ரெண்டு ஆர்பிட்டலில் ரெண்டு எலக்ட்ரான் மேலே பார்த்து இருக்கு அவ்வளோதான் ஓகே 1s ஆர்பிட்டல் அப்படின்னாலே தப்பு ஒரு ஆர்பிட்டலில் கூட ரெண்டு எலக்ட்ரான் சேம் ஸ்பின்னோட இருக்காது எல்லா ஆர்பிட்டல்லையுமே ரெண்டு எலக்ட்ரான் ஆப்போசிட் ஸ்பின்ல தான் இருக்கும் சரியா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட் ஓகேண்ணா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க 2s ஆர்பிட்டலில் ரெண்டு எலக்ட்ரான் சேம் ஸ்பின்ல இருக்கு திஸ் இஸ் இன்கரெக்ட் ஓகே இதுதான் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஏன் இது இன்கரெக்ட் பிகாஸ் ரெண்டும் சேம் ஸ்பின்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானோட ஸ்பின் குவாண்டம் நம்பர் என்ன ஆயிடுது -12 ஆயிடுது ரெண்டு குவாண்டம் நம்பர் சேம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரே அட்ரஸ்ல வந்து நிற்போம் ஒரே அட்ரஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்க முடியுமா சான்ஸே இல்லைனா அதை தான் பவுலி சொல்றாரு ஓகேவா ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் புரிஞ்சது இல்லை ஓகேடா பசங்களா ஓகே ஓரளவுக்கு புரிஞ்சாலும் ஓகே தான் நெக்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் ஃபில்லிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி ஆனால் அது என்ன ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி ரொம்ப சிம்பிள் எலக்ட்ரான் ஃபில்ஸ் degenerate orbitals singly with parallel spins before pairing up அண்ணா என்னன்னா அது சிம்பிள் உங்களுக்காக ஒரு அனாலஜி கொண்டு வந்திருக்கேன் இப்படி புரிஞ்சுக்கோங்க திங்க் ஆஃப் இட் லைக் தெர் ஆர் மல்டிபிள் எம்டி சீட்ஸ் ஒரு ட்ரெயின்குள்ளே மெட்ரோ ட்ரெயின்குள்ளே அடிச்சுட்டு போய் ஏறுறீங்க நிறைய எம்டி சீட்ஸ் இருக்குது உடனே உங்கள் மைண்ட் என்ன தோணும் எப்படியாவது போயிட்டு ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டில் உட்காரலாம் அப்படின்னு தானே தோணும் அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேர் சேர்ந்து போய் பக்கத்தில் உட்காருவீங்களா இல்லைண்ணா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீட்டில் உட்காந்து ஆக்குபை பண்ணிக்குவோம் காலை நீட்டிக்குவோம் படுத்துக்குவோம் உருண்டுக்குவோம் சுற்றிக்குவோம் அந்த மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும் மல்டிபிள் எம்டி சீட்ஸ் இருக்கும் போது ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு சீட்டை போய் ஃபஸ்ட்டு ஆக்குபை பண்ணுமா அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீட்டையும் ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொரு எலக்ட்ரான் வந்து பேர் பண்ணுமா ஓகே இப்போ எப்படி பஸ்ஸில் அப்படி தான் நடக்கும் எல்லா சீட்லையும் ஒவ்வொருத்தர் உட்காந்துருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக பஸ் விட்டு இறங்கி போயிருவீங்களா அது எப்படின்னா போவேன் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் போய் உட்காந்துக்குவேன் அது மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும் ஃபஸ்ட்டு எல்லா எலக்ட்ரானும் காலி சீட்டை பிடிச்சிடும் அதுக்கப்புறம் எல்லா இதுவுமே பார்ஷியலி ஃபில்ட் ஆனோடனே போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கும் வேற வழி இல்லை அது ஓடவா முடியும் இல்லைண்ணா எப்படியும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆல்ரெடி ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அவர் பக்கத்தில் போய் உட்காருவீங்களா அது மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும் பண்ணுமா பசங்களா ஓகே ஸோ லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நல்லா புரிஞ்சுக்குவோம் ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஆர்பிட்டல் ஓகேவா 1 2 3 4 5 5 ஆர்பிட்டல் இருக்கு ஓகே ஒரு ஆர்பிட்டல்ல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் இருக்க முடியும் ஓகேண்ணா ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குன்னா அது பாட்டுக்கு அழகாக போயிட்டு இப்படி உட்காந்துக்கணும் ஓகே சரி இப்படி போயிட்டு இப்படி உட்காந்துக்கும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இப்படி போகும் செகண்ட் எலக்ட்ரான் இது கூட வந்து இப்படி ஒட்டிக்காது சரியா அது என்ன பண்ணுன்னா இவ்வளோ காலி சீட் இருக்குல்ல திரும்பி போயிட்டு இங்கே ஒரு காலி சீட்டில் உட்காந்துக்கும் சரியா ஓகேண்ணா நெக்ஸ்ட் 3 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஓகே 4 எலக்ட்ரான் இருந்தால் ஒன்று இங்கே இன்னொன்று இங்கே அண்ட் இன்னொன்று இங்கே ஓகேவா 5 எலக்ட்ரான் இருந்தால் ஒவ்வொன்றுமே தனித்தனி சீட்டை போய் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும் ஓகே அண்ட் இது தனித்தனி சீட்டை எப்படி பிடிக்கும்னா சேம் மேனரில் பிடிக்கும் நீங்களே என்ன பண்ணுவீங்க எல்லாரும் விண்டோ சீட்டை நோக்கி தானே ஓடுவீங்க அதே மாதிரி தான் அந்த எலக்ட்ரான்ஸும் சேம் ஸ்பின் கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ்லேயே எல்லாத்தையும் போயிட்டு என்ன பண்ணோம் ஃபில் பண்ணோம் ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ்லேயே போயிட்டு ஃபில் பண்ணோம் சரியா ஓகேண்ணா சரி நல்லா பாருங்க 6 எலக்ட்ரான் இருக்கு இப்போ 5 எலக்ட்ரான் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை 5 சீட் இருக்கு 5 எலக்ட்ரான் இருக்கு ஆளுக்கு ஒன்று பிடிச்சிக்கிறாங்க பட் 6 எலக்ட்ரான் இருக்கும் போது தான் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் 5 எலக்ட்ரான் எப்போதும் போல இப்படி போயிடும் 1 2 3 4 5 பட் 6வது எலக்ட்ரான் தான் என்ன பண்ணும் இதுக்கப்புறம் இது தனியாக போகிறதுக்கு இடமே இல்லை அதுக்குன்னு அது பஸ் அவுட் இறங்கிடுமா சான்ஸே இல்லைண்ணா போயிட்டு ஆல்ரெடி உட்காந்துருக்கவங்க பக்கத்தில் உட்காந்துக்கும் இது யார் பக்கத்தில் உட்காரும் இதோ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அதோட போயிட்டு உட்காந்துக்கும் பட் ஒரே ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருந்தா ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கணும் இந்த எலக்ட்ரான் மேலே பார்த்து ஸ்பின் ஆகுது ஸோ 6வது எலக்ட்ரான் எப்படி கீழே பார்த்து ஸ்பின் ஆகும் அவ்வளோதான் 7 எலக்ட்ரான் தான் எப்படி ஃபில் பண்ணணும் இப்படி 1 2 3 4 5 6 7 சரியா ஓகேண்ணா நெக்ஸ்ட் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தா
1 2 3 4 5 6 7 8. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 எலக்ட்ரான் இருந்தால் இப்படி தான் ஃபில் ஆகும். அண்ட் 10 எலக்ட்ரான் இருந்தால் ஃபஸ்ட்டு 5 எலக்ட்ரான் ஒவ்வொரு சீட்டை பிடிச்சிக்கும். 3 4 5, மிச்சம் இருக்க 5 எலக்ட்ரான் வந்து இதோட சேர்ந்துக்கும். 6 7 8 9 10. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். புரிஞ்சது இல்லை? அவ்வளோதான் பசங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சில கொஷின்ஸ் வந்து பேலன்ஸ் வச்சோம்ல, அதை போட்டுட்டு ஃபைனலாக ஒரு சில எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினோம்னா திஸ் லெக்சர் இஸ் டன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ப்ராக்டிஸ் சம் கொஷின்ஸ். Okay, I have got the questions behind. Let's quickly solve them. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே சால்வ் பண்ண நினைச்சோம்ல. Okay. Now, how many 3D electrons can have ms equals to -1/2? சரியா? ஃபர்ஸ்ட் 3D அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஆர்பிட்ரா. சரி, ஆக்சுவலி இந்த இடத்துல அவங்க டி சப்ஷெல் தான் சொல்ல வந்திருக்காங்க. Now, let us understand. Okay. ஸோ நமக்கு தெரியும் டி சப்ஷெல் அப்படிங்கிறது டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கும்? அண்ணா டோட்டலாக 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கும்ண்ணா, இல்லையா? ஆமாண்ணா. ஸோ 5 ஆர்பிட்டல்ஸ் வில் பி லைக் திஸ். ஒரு ஆர்பிட்டல் எப்படி இருக்கும், தென் இன்னொரு ஆர்பிட்டல் வந்து இது பக்கத்தில் எப்படி இருக்கும், தென் இன்னும் 2 ஆர்பிட்டல் எப்படி இருக்கும், தென் ஃபைனலாக இன்னும் 2 ஆர்பிட்டல், இன்னும் ஒரு ஆர்பிட்டல் மட்டும் இப்படி இருக்கும். ஸோ அந்த 5 ஆர்பிட்டல் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது இதில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும்? ஆனால் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஃபில் ஆகும்னா, ஏன்னா ஒரு ஆர்பிட் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணும். ஸோ 5 ஆர்பிட்டில் டோட்டலாக 10 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். எப்படி ஃபில் ஆகும்? ஃபஸ்ட்டு 5 எலக்ட்ரான் இப்படி ஃபில் ஆகும்னா ஒரு ஸ்பின்னில் 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் 5 எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட் ஸ்பின்னில் ஃபில் ஆகும்னா 1 2 3 4 5. ஓகே, இப்போ நீங்களே சொல்லுங்கள், இதில் ஸ்பின் -12ஓட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? அண்ணா 5 electrons has spin equals to +12 and 5 electrons has spin ms equals to -1/2. சரியா? ஓகே, so the correct answer this particular question is option C. புரிஞ்சுதா? ஓகேடா. நெக்ஸ்ட், how many electrons can have n equals to 3 and ms equals to 1/2? ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்க. if n is equals to 3, முதல்ல எத்தனை சப்ஷெல் இருக்கும்னு யோசிங்க. ஓகேவா? அண்ணா n is equals to 3 அப்படின்னா சப்ஷெலுக்கு நம்ம எல்லோட இதை கண்டுபிடிக்கணும். எல்லோட வேல்யூ இஸ் 0 1 and 3 - 1 2. 0லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். சரியா? ஆமாண்ணா. ஸோ எத்தனை சப்ஷெல் இருக்கு? அண்ணா எஸ் சப்ஷெல் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பி சப்ஷெல் இருக்கு, தென் எஃப் சப்ஷெல் இருக்கு. ஆமாண்ணா, இத்தனை சப்ஷெல் இருக்கு. சாரி, பிடி டி சப்ஷெல் இருக்கு. பிக்கு அப்புறம் நேராக எஃப் போகிறேன். ஓகே, ஸோ எஸ் சப்ஷெல்லில் எத்தனை ஆர்பிட்டல் இருக்கும்? அண்ணா எஸ் சப்ஷெல்லில் ஒரு ஆர்பிட்டல் இருக்கும்ண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் பி சப்ஷெல்லில் அண்ணா 3 ஆர்பிட்டல் இருக்கும். அண்ட் டி சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டல் இருக்கும்ண்ணா. ஓகே, நவ் இந்த ஒரு ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்? அண்ணா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும், இல்லையா? ஆமாண்ணா, 2e போட்டுக்கிறேன். 2 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த 3 ஆர்பிட்டலில் பி சப்ஷெல்லில் டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும். அண்ட் இந்த டி சப்ஷெல்லில் டோட்டலாக 10 எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும், இல்லையா? ஆமாண்ணா. நவ் நீங்களே சொல்லுங்கள், இந்த 2 எலக்ட்ரானில் எத்தனை எலக்ட்ரானுக்கு -1/2 ஸ்பின் இருக்கும்? அண்ணா 2 எலக்ட்ரான் இருக்குன்னா இப்படி தான் ஆக்குப்பை ஆகும், இல்லையா? ஒன்றுக்கு +1/2, இன்னொன்றுக்கு -1/2. ஸோ 2 எலக்ட்ரான்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸுக்கு -1/2 இருக்கும்? அண்ணா ஒன்லி 1 electron has a spin of -1/2. ஓகே, அதாவது 10 எலக்ட்ரான் இருக்குன்னா அதில் பாதிக்கிட்ட +1/2 ஸ்பின் இருக்கும், மீதி கிட்ட -1/2 ஸ்பின் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இதில் பாருங்க 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, அப்போ ஒன்லி 3 எலக்ட்ரான்ஸ் கிட்ட -1/2 ஸ்பின் இருக்கும். இங்கே 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, அப்போ இதில் பேலன்ஸ் ஒன்லி 5 எலக்ட்ரான்ஸ் கிட்ட என்ன இருக்கும்? -1/2 ஸ்பின் இருக்கும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணி பாருங்க. டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸோட n வேல்யூ 3 அண்ட் ms வேல்யூ -1/2? அண்ணா 5 + 3 + 1
5 plus 3 plus 1. Total 9 electrons will have a spin equals to minus 1 by 2 and their principal quantum number will be equals to 3. I hope this is clear. புரிஞ்சதில்ல சூப்பரா பசங்களா. Now let's move on to our next question. இந்த மாதிரி questions JEE மெயின்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே சரி next which of the following is not permissible arrangement of electron in an atom செக் பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் இதுல என்னோட வேல்யூ 3 கொடுத்திருக்காங்க. ஓகேவா. for the value of n equals to 3 எல்லோட வேல்யூ என்னவா இருக்கலாம். ஆனா எல்லோட வேல்யூ 0வா இருக்கலாம் 1ஆ இருக்கலாம் 2ஆ இருக்கலாம். ஓகே பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் m ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம். m will be -l to +l இல்லையா. ஆமாண்ணா. ஸோ எம்மோட வேல்யூ வந்து -0 இருக்கலாம் ஆர் -1 ப்ளஸ் ஒவ்வொரு எல் வேல்யூவை சூஸ் பண்ணுங்க இல்லையா. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க எல்லோட வேல்யூ 2 கொடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனையே இல்லை ஏன் சூஸ் பண்ணிட்டு. ஃபார் வேல்யூ ஆஃப் எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 த வேல்யூ ஆஃப் எம் கேன் பி -2 -1 0 +1 +2. ஓகே பட் எம்மோட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க அக்செப்டபிள். எஸ்ஸோட வேல்யூ -1 by 2 கொடுத்துருக்காங்க அக்செப்டபிள். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் பெர்மிசிபிள். ஆப்ஷன் ஏ இஸ் பெர்மிசிபிள். சரியா. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 4. ஓகே we know for the given value of n the value of l will be 0 to n-1. ஸோ என்னோட வேல்யூ 4 இருந்துச்சுன்னா எல்லுக்கு என்னென்ன வேல்யூ இருக்க முடியும் 0 1 2 3 வரைக்கும் இருக்க முடியும். ஓகேவா. எல்லோட வேல்யூ 0 எடுத்திருக்காங்க பெர்மிசிபிள் தான். ஓகே ஸோ எல்லோட வேல்யூ இருக்குது அப்படின்னா எம்மோட வேல்யூ வில் பி -l to +l இல்லையா. ஆமாண்ணா. ஸோ எல்லோட வேல்யூ 0னா எம்மோட வேல்யூ சிம்பிளி 0 தான். இதுவும் பெர்மிசிபிள். எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 by 2 இதுவும் பெர்மிசிபிள் தான். ஓகே செகண்ட் ஒன் இஸ் ஆல்சோ பெர்மிசிபிள். தேர்ட் ஒனுக்கு வருவோம். என்னோட வேல்யூ 5 ஓகே என்னோட வேல்யூ 5 ஓகே எல்லோட வேல்யூ வந்துட்டு எவ்வளோவா இருக்க முடியும் அண்ணா 0லேருந்து 1 2 3 4 வரைக்கும் இருக்க முடியும். 5 - 1 4 வரைக்கும் இருக்க முடியும். இங்கே எல்லோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க அக்செப்டபிள். நெக்ஸ்ட் எம்மோட வேல்யூக்கு வருவோம். எல்லோட வேல்யூ 3 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எம்மோட வேல்யூ வில் பி -l to +l இல்லையா. ஆமாண்ணா. ஸோ -3 -2 -1 0 +1 +2 +3. ஓகேவா. ஸோ எம்மோட வேல்யூ எடுத்திருக்காங்க 0 எடுத்திருக்காங்க பாசிபிள். எஸ்ஸோட வேல்யூ +1 by 2 பாசிபிள். ஓகே பட் ஃபைனலாக இந்த இடத்துல பாருங்க என்னோட வேல்யூ 4. ஸோ எல்லுக்கு என்னென்ன பெர்மிசிபிள் வேல்யூ 0 1 2 3 வரைக்கும் ஒன்றா. ஓகேவா. ஸோ எல்லோட வேல்யூ என்ன எடுத்திருக்காங்க 2 எடுத்திருக்காங்க. ஓகே சின்ஸ் வேல்யூ ஆஃப் எல் இஸ் 2 த வேல்யூ ஆஃப் எம் கேன் பி எனிதிங் பிட்வீன் -l to +l. அதாவது எம்மோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி -2 -1 0 +1 +2 பட் இந்த இடத்துல +3 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் permissible. So this is your correct option. ஏன் அதுக்கான explanation ரொம்ப clear எழுதுறேன் பாருங்க. For n is equals to 4 the value of L can be 0 1 2 3 தான். Now they have chosen the value of L to be 2. பிரச்சனை இல்லை. பட் சின்ஸ் எல்லோட வேல்யூவை 2னு சூஸ் பண்ணதுனால நம்ம எம்மோட வேல்யூ வந்துட்டு -2 to +2 தான் இருக்கணும். ஓகேவா. அதாவது m can take any value between -2 -1 0 +1 and +2 but here it is given m is equals to 3 so m cannot be equals to 3 அதனால தான் இந்த குவாண்டம் நம்பர் பெர்மிசிபிள் கிடையாது. ஓகேவா. இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக போயிட்டு படிக்கணும். ஓகே சரி நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வாங்க. the number of electrons present in all the completely filled subshells having n is equals to 4 and s is equals to +1 by 2 is ரொம்ப சிம்பிள். ஓகேவா. now for n is equals to 4 டோட்டலாக எத்தனை சப்ஷெல் இருக்கும் அண்ணா the value of L should be 0 1 2 3 அண்ணா. ஐயோ ஏன்னா ஐயோங்கிறீங்க. டோட்டலாக 4 சப்ஷெல்ஸ் இருக்குடா. ஓகே L is equals to 0னா அது S சப்ஷெல், L is equals to 1னா அது P சப்ஷெல், L is equals to 2னா அது D சப்ஷெல், L is equals to 3னா அது F சப்ஷெல். ஓகே இப்போ S சப்ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு அண்ணா ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்கு. ஓகே P சப்ஷெல்ல 3 ஆர்பிட்டல் இருக்குண்ணா. ஓகே D சப்ஷெல்ல 5 ஆர்பிட்டல் இருக்கு அண்ட் F சப்ஷெல்லை பொறுத்த வரைக்கும் 7 ஆர்பிட்டல் இருக்கு. ஓகே நவ் ஒரு ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான். ஓகேவா. ஸோ எஸ் சப்ஷெல் ஃபுல்லாகவே 2 எலக்ட்ரான் தான் இருக்கும் இல்லையா. ஆமாண்ணா. ஸோ பி சப்ஷெல் ஃபுல்லாக மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான் இருக்கலாம். டி சப்ஷெல்லில் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அண்ட் எஃப் சப்ஷெல்லில் மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். 7 2s are 14 எலக்ட்ரான்ஸ். நவ்
நமக்கு தெரியும் ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் இருக்குன்னா அதில் ஒரு எலக்ட்ரானோட ஸ்பின்னு ப்ளஸ் ஹாஃபு, இன்னொரு எலக்ட்ரானோட ஸ்பின்னு மைனஸ் ஹாஃப் இல்லையா? ஆமாண்ணா. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் வித் ஸ்பின் ப்ளஸ் ஹாஃப் is simply equals to இந்த இடத்துல just 1 electron. ஓகே, ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஆனால் இதில் 6 எலக்ட்ரான் இருக்கா, இதில் பாதி எலக்ட்ரான்ஸ் கிட்ட ப்ளஸ் 1/2 ஸ்பின் இருக்கும். ஸோ 3 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 10 எலக்ட்ரான் இருக்கா, இதில் பாதி எலக்ட்ரான்ஸ் கிட்ட ப்ளஸ் 1/2 ஸ்பின் இருக்கும். ஸோ 5 எலக்ட்ரான்ஸ். அண்ட் ஃபைனலாக 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இதில் பாதி எலக்ட்ரான்ஸ் 7 எலக்ட்ரான்ஸ் கிட்ட ப்ளஸ் 1/2 ஸ்பின் இருக்கும். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? அண்ணா 3 plus, 7 plus 3 is 10, 15 plus 1, 16. Okay, so 16 is your final answer. Yeah, 7 plus 3, 10, plus 5, 15, plus 1, 16. I hope this is clear, Pasaghala. புரிஞ்சதில்ல? சூப்பர்டா. Now let's go to your final question. The maximum number of electrons that can be accommodated in a shell with n is equals to 4. Direct formula இருக்கு. Maximum number of electrons in a shell is simply equals to 2n square. Okay, so substitute பண்ணா என்ன வருது அண்ணா? 2 into என்னோட வேல்யூ 4, so ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன வரும் அண்ணா? 2 into 16 which is simply equals to 32 electrons. ஓகேவா? ஸோ டோட்டலாக n is equals to 4ங்கிற ஷெல்லில் 32 எலக்ட்ரான்ஸ் வந்து அக்கோமடேட் பண்ண முடியும்டா பசங்களா. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அவ்வளோதான் பசங்களா. இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா போதும், உங்களோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஆனால் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் அதை இங்கே சொல்லி தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஒவ்வொரு வாட்டி நான் அதை ரெஃபர் பண்ணும் போதும் உங்கள்கிட்ட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமோட எண்டில் போய் பாருங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்டர் நான் தனியாகவே ஹவு டு ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஸோ தட் அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே யூஸ் ஆகும். ஈவன் கிளாஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு 11th வந்தாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகேடா. ஸோ இதோட we will wind this session up. I hope you guys like this session. If you did so, then please forward it with your friends, because this is the first time ever in a Tamil YouTube channel இவ்வளோ டீட்டெயில்டாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமாக நடத்துறது. ஓகே, ஸோ நீங்கள் பெனிஃபிட் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பெனிஃபிட் ஆகணும்னா மறக்காமல் அதை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இஃப் யூ வாண்ட் த நோட்ஸ், நான் இந்த இடத்துல எழுதியிருக்க நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனோன்னே இருக்கும் இந்த நோட்ஸு. அதுக்கு கீழேயே ஒரு 50+ ஆல்மோஸ்ட் 60 கொஷின்ஸ் இருக்க ஒரு ப்ராக்டிஸ் ஷீட்டுமே வச்சுருக்கேன். இங்கே படிச்சுட்டு அதை போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த சாப்டரை என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். சரியா? அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், இஃப் யூ ஹேவ் எனி suggestions, feel free to reach out in the comment section. நீங்க என்ன இருக்கோ சொல்லுங்க, I will try to improvise it. ஓகேவா? ஓகேடா பசங்களா. Then I will meet you guys on next class. Until then, tata, bye bye.